சங்கீத முத்தமிட, ரயல்கள் காதில் சத்தமிட, குயில்கள் சங்கீத முத்தமிட, அன்பலையாலே ஒன்றாயினைவோம், இன்றே எழுவோம் இன்னை தொட. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் வெயிட். VIT 90.8. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் வெயிட். VIT 90.8 வேலூரில் நாங்கதான் வெயிட். வேலும் உங்களை தாலாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும், தங்கக் கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்விச் சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம், தீரா நோய்கள் ஆரா காயம், தீவேகம் தீராகும். வேலும் உங்களை தாலாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும், தங்கக் கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்விச் சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம், தீரா நோய்கள் ஆரா காயம், தீண்டு தேகம் தீராகும். இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் வெயிட். VIT 90.8 வேலூரில் நாங்கதான் வெயிட். தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும், ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும், ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். திறமை கொண்ட பட்டாளம் உங்கள் அன்பால் உலகாளும், மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம். இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் வெயிட். VIT 90.8 வேலூரில் நாங்கதான் வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். செப்டம்பர் 16, 1916 இந்திய கர்நாடக இசைப்பாடகர் MS சுப்புலட்சுமி பிறந்தார். செப்டம்பர் 16, 1923 சிங்கப்பூரின் பிரதமர் லீ குவான் யூ பிறந்தார். செப்டம்பர் 16, 1887 சிகாகோவில் முதலாக மென்பந்தாட்டம் விளையாடப்பட்டது.
செப்டம்பர் 16, 1908 ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனம் அமைக்கப்பட்டது. செப்டம்பர் 16, 1975 பப்புவா நியூ கினியா ஆஸ்திரேலியாவிடமிருந்து விடுதலை பெற்றது. செப்டம்பர் 16, 1950 இந்திய எழுத்தாளர் மாலன் பிறந்தார். செப்டம்பர் 16, 1980 செயின்ட் வின்சென்ட் மற்றும் கிரானடிஸ் ஐக்கிய நாடுகள் சபையில் இணைந்தது. செப்டம்பர் 16, 1933 தமிழக எழுத்தாளர் ரா. பாலகிருஷ்ணன் பிறந்தார். செப்டம்பர் 16, 2009 ஆங்கில இலக்கிய அறிஞரும் புனித ஆசிரியருமான மீனாட்சி முகர்ஜி மறைந்தார். செப்டம்பர் 16, 2009 தமிழக பேச்சாளர், எழுத்தாளர் தென்கட்சி கு. சுவாமிநாதன் மறைந்தார். உங்கள் விஐடி பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு கருத்துச் சிதறல்களோடு முனைவர் காத்தமிழ்ச்செல்வன். இன்றைய கருத்துச் சிதறலில் விளம்பரக்கலை. விளம்பரக்கலை விளம்பரதாரர் ஒருவர் தமது உற்பத்தி பொருள் அல்லது பணி ஆகியவற்றுக்காக ஊடகங்களின் வாயிலாக எடுத்துரைத்தலாகும். விளம்பு என்பதற்கு சொல் என்பது பொருள். ஆகவே விளம்பரத்தை வெளிப்பட சொல்லுதல் என கொள்ளலாம். விளம்பரங்களின் வாயிலாக பிரபலப்படுத்தலாம், வியாபாரத்தை பெருக்கலாம், உற்பத்தியை அதிகரிக்கலாம். மக்களுடைய நுகரும் சக்தியை தூண்டுவது விளம்பரம். வாழ்க்கை மேம்பாட்டிற்கான தேவையை அது உருவாக்குகிறது. இவ்விளம்பரம் சில நேரங்களில் அரசியல், ஆட்சி மாற்றங்களை கூட ஏற்படுத்தும். கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் எகிப்தில் வாழ்ந்த பாரோக்கள் தம் மன்னர் குடும்பத்தினர் இறந்தபோது அவர்களை அடக்கம் செய்து எழுப்பிய பிரமிடுகள் கூட ஒரு வகையில் விளம்பரம்தான். முதலில் 1473 வில்லியம் காக்ஸ்டன் என்பவர் அச்சிட்ட விளம்பரம் செய்தார். இவ்விளம்பரத்தை தி டைம்ஸ் இதழ் வெளியிட்டதால் இப்பத்திரிகையை விளம்பரக்கலையின் செல்வ மகள் என்று வருணிப்பர். விளம்பரங்களினால் பிற்காலத்தில் மிகப்பெரிய புரட்சிகள் ஏற்பட்டன. 1712 விளம்பரத்திற்கு வரி விதிக்கப்பட்டது. அமெரிக்க விளம்பரத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் பெஞ்சமின் பிராங்க்லின். 19ஆம் நூற்றாண்டில் விளம்பரத்தால் வியாபாரங்கள் பெருமளவு பெருகின. விளம்பரம் 2 வகைப்படும். உற்பத்தியை ஏற்படுத்த, மற்றொன்று உற்பத்தியானதை விற்க என்பதாகும். மக்களின் கவனத்தை ஒரு பொருளின்பால் ஈர்க்க விளம்பரம் அவசியம். விளம்பரங்கள் வர்த்தக விளம்பரங்கள், தொழில் விளம்பரங்கள், நுகர்வோர் விளம்பரங்கள், சமூக விளம்பரங்கள் என்று துறைவாரியாக பிரிப்பர். ஒரு விளம்பரதாரர் தமது பொருள், பணி, கருத்து, செய்தியை பொதுமக்களுக்கோ குழுவினருக்கோ வெளிப்படுத்துவது விளம்பர வாயில் அல்லது விளம்பர சாதனம் என்று அழைப்பர். விளம்பரத்தை கையாளும் வழிகள்: தாம் விரும்பும் நிறுவனத்தை பயன்படுத்துதல், தனிப்பட்ட விளம்பர முகவரை பயன்படுத்துதல், வானொலி, தொலைக்காட்சி, செய்தித்தாள் போன்றவற்றிடம் தயாரிப்பு பொறுப்பை ஒப்படைத்தல், தாமே விளம்பரத்தை தயாரித்தல், தமது நிறுவனத்திலேயே விளம்பரத்துறையை ஏற்படுத்துதல் போன்றனவாகும். விளம்பரங்களால் மக்களின் கவனங்களை ஈர்க்கலாம், பொருள் பற்றிய ஆர்வத்தை வளர்க்கலாம், தொடர்ந்து பொருட்களை வாங்கச் செய்யலாம். விளம்பரத்தில் ஆராய்ச்சி பிரிவுகள் கூட உண்டு. அவை உற்பத்தி ஆராய்ச்சி பிரிவு,
நுகர்வோர் ஆராய்ச்சி பிரிவு, சந்தை ஆராய்ச்சி பிரிவு, தூண்டுகோல் ஆராய்ச்சி பிரிவு, சாதனங்கள் ஆராய்ச்சி பிரிவு என்பனவாகும். விளம்பர பட்ஜெட் தயாரிப்பதற்கு 2 முறைகள் கையாளப்படுகின்றன. ஒன்று விற்பனை தொகையில் சதவீதம், இரண்டாவது செயல்திட்ட முறை ஆகிய 2மாகும். விளம்பரத்தினால் வேலை வாய்ப்புகள் பெருகுகின்றன. விளம்பரத்திற்கான ஒழுக்க நெறிகளை இந்திய விளம்பர நிறுவனங்கள் கழகம் அருமையாக வகுத்துள்ளது. அவை நாகரிகமாகவும் சட்டத்திற்குட்பட்டும் இருக்க வேண்டும், உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்க வேண்டும், எழுத்தளவில் மட்டுமின்றி உணர்வு பூர்வமாகவும் இருக்க வேண்டும், பொதுமக்களின் நம்பிக்கைக்கு இடமானதாகவும் இருக்க வேண்டும், முறையற்ற வழியில் மக்களை திசை திருப்பக்கூடாது போன்றவையாகும். நல்ல விளம்பரத்தின் சிறப்பு இயல்புகள் என்னவென்று தெரியுமா? கவனத்தை ஈர்க்கும் இயல்பு, கருத்தை தெரிவிக்கும் இயல்பு, நினைவில் நிறுத்தும் இயல்பு, உணர்ச்சியை தூண்டும் இயல்பு, நம்பிக்கையூட்டும் இயல்பு போன்றன. விளம்பரம் நல்ல முறையில் அமைந்தால் அது மக்களுக்கு பெரும்பயன் நல்கும் என்பதே இன்றைய தினத்தின் திறவுகோள். இன்றைய கருத்து சிதறலில் சிந்தனை துளிகள் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு தினம் ஒரு திறவுகோள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் க. தமிழ்ச்செல்வன். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி. மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இந்த நிகழ்ச்சி மண் வாசனை. நம்ம இந்த மண் வாசனை நிகழ்ச்சியில் இயற்கை சார்ந்த விவசாயம், வேளாண் தொழில்நுட்பத்தில் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எந்த மாதிரி விவசாயம் பண்ணால் நல்ல மகசூல், நல்ல வருமானம் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னு யோசிக்கிறீங்களா? நம்ம வேளாண்மை பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதுதான். என்ன? தண்ணிக்கு அடுத்தது என்ன? மண். நல்ல இயற்கையான செழிப்பான மண் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நல்ல விவசாயம் பண்ண முடியும். அந்த மண்ணை பற்றின சில விவரங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த பூமியின் வயது ஏறத்தாழ 460 கோடி ஆண்டுகள் என ஆய்வு சொல்லுது. 100 கோடி ஆண்டுகளுக்கு முன்பதான் ஒரு செல் உயிரி தோன்றியிருக்கிறது. மனிதர்கள் தோன்றி 4.5 லட்சம் ஆண்டுகள் தான் ஆகுது. நம்ம ஏறு கட்டி விவசாயம் செய்ததெல்லாம் 6000 ஆண்டுகளாக தான். அதற்கு முன்னரும் இயற்கை செழிப்பாக இருந்திருக்கிறது. அந்த காலங்களிலும் சரி இப்போதும் சரி நிலத்தை இடைவிடாமல் உழுது கொண்டிருக்கிறது நம்ம ஏர் பிடிச்சு உள்ற ஏரோ இல்லை டிராக்டரோ கிடையாது, மண்ணில் உள்ள உயிரினங்கள் தான். அப்படி என்ன மண்ணில் உயிரினங்கள் இருக்கு? இயற்பியல் தன்மை, அதாவது பொலபலப்பு தன்மை, இதெல்லாம் இருக்கிறதுனால தான். அடுத்துதான் உயிரியல் தன்மை, மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரிகள், மண்புழுக்கள், இதெல்லாம். ரசாயன சத்து, ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இல்லையா? மண்ணில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் ரசாயன சத்துக்கள். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? ரசாயன உப்புக்கள், உரம், இதெல்லாம் மண்ணில் போடுறதுனால உயிரியல் தன்மை போயிடுச்சு. பின்னர் ரசாயன தன்மையும் இறுதியில் இயற்பியல் தன்மையும் போயிடுச்சு. கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இருந்த மண்ணின் உயிரோட்டம் 40 வருஷத்தில் அழிக்கப்பட்டு மலடாக்கப்பட்டு விட்டது. நம் விளைநிலத்தில் மீண்டும் உயிரோட்டம் ஏற்படுத்தணும்னா என்ன பண்ணணும்னா நுண்ணுயிரிகளை வளர செய்ய வேண்டும். மண்புழுக்களும் பிற மண்ணுயிரிகளும் வாழும் வகையில் மண்ணை சரி செஞ்சோம்னா நல்ல மகசூல் எடுக்க முடியும். இது நடக்கும்போது என்ன ஆகும்? பயிரினுடைய மென்மையான வேர் நுனி எளிதில் மண்ணுள்ள இறங்கும், பொலபொலப்பானதாக மாறும். வேர் சுவாசிக்க தேவையான காற்று மண் துகள்கள் வழியா சிறு சிறிய துளைகளில் தங்கும். வேருக்கு தேவையான ஈரம் போதுமான அளவு ஈஸியாக கிடைக்கும். நம்ம சீக்கிரமாக விளைச்சலை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ரசாயன உரங்களை போட்டு மண்ணை பாழாக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலத்திலேயே ரசாயன உரங்கள் எதுவுமே போடாமல் விவசாயிகளின் நண்பன் அதாவது மண்புழு என்ன பண்ணுதுன்னா மண்ணை திருப்பி, அதாவது மேலே இருக்கிற மண்ணை கீழேயும் கீழே இருக்கிற மண்ணை மேலேயும் பொலபொலப்பு தன்மையை கொண்டு நல்ல இயற்கையான முறையில் நல்ல ஊட்டச்சத்தை பயிர்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மண்புழு உதவுறதுனால தான் இது வேளாண் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். மனித நாகரிகம் தோன்றுவதற்கு முன்பு மண்புழு நிலத்தை உழுது எருயிட்டது, வேர் சுவாசிக்க காற்றோட்டத்தை ஏற்படுத்தியது. மண்புழுக்களை உழவனின் நண்பன் என்று கூறுவோம். உண்மையில் மண்புழு உழவனின் நண்பன் என்று கூறுவதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. உலகத்தில் 3000 வகை மண்புழுக்கள் இருக்கு. இவைகளை மேல்மட்ட மண்புழுக்கள்னு சொல்லலாம், அடிமட்ட மண்புழுக்கள்னு சொல்லலாம், கீழ்மட்ட மண்புழுக்கள்னு சொல்லலாம்.
இந்த மாதிரி ஒவ்வொரு மட்டத்திலுமே மண்புழுக்கள் வாழ்ந்து நம்மளுடைய மண்ணினுடைய பொளபொளப்பு தன்மைக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கு. மண்ணை ஆழ உழுது நீரோட்டம் காற்றோட்டம் ஏற்படுத்த மற்ற வகை சிறந்ததா இருக்கு. இந்த சீர்கெட்ட நிலத்தை கூட இந்த மண்புழு உரம் போடுறதுனால நல்ல ஒரு நிலமா மாற்ற முடியும். மண்புழுக்கள் மிகவும் மென்மையானவை. மண்புழுவுக்கு எலும்புகளோ கண்களோ காதுகளோ பற்களோ எதுவுமே கிடையாது. உடலின் முன்பகுதியில் 2 ஒளி அறியும் புலன்கள் மட்டும் இருக்கு. ஒளி மிகுந்த இடத்தை விட்டு ஒளி குறைவான பகுதிக்கு செல்ல இவை உதவுது. மண்புழுவின் உடல் சுருங்கி விரியும் தன்மை கொண்டது. பாதி மக்கிய நிலையிலும் மக்கும் பொருட்களை இவ உணவாக உட்கொண்டு நல்ல உயிர் வாழ்ந்து உழவனுக்கு நல்ல முறையில் உதவி கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில விவசாயம் கொஞ்சம் தான் இருக்கு. அதையும் ரசாயன உரங்கள் இந்த மாதிரியான உரங்கள் போட்டு அதையும் பாழாக்கி நிலத்தையும் மலட்டுத்தன்மை ஆக்கிறத விட நிலத்துக்கு இந்த மாதிரியான இயற்கை உரங்களை இடுறதன் மூலமா நல்ல மகசூலையும் பெற முடியும், நிலத்தினுடைய தன்மையும் பாதுகாக்க முடியும். உழவனின் நண்பனான மண்புழுக்கள் பற்றியும் மண்ணை பற்றியும் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அடுத்த ஒரு மண் வாசனை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை, உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. தினமொரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் பவித்ரா, VITயின் வேளாண் துறை மாணவி. இன்று நாம் நிலக்கடலை வளர்ப்பில் ஜிப்சம் இடுதலின் முறையும் பயனும் பற்றி காணலாம். ஒரு ஹெக்டேருக்கு 400 கிலோ வீதம் 200 கிலோ ஜிப்சத்தை அடியுரமாகவும் பின்னர் 200 கிலோ ஜிப்சத்தை விதைத்த 45வது நாளிலும் இட்டு மண் அணைக்க வேண்டும். 45வது நாளில் மேலுரமாக ஜிப்சத்தை இடும்போது நிலக்கடலையின் வேர்ப்பகுதி மற்றும் காய் உருவாகும் பகுதியின் அருகாமையில் சேர்த்து மண் அணைக்க வேண்டும். ஜிப்சம் இடுவதால் இலை, தண்டு, விழுது மற்றும் வேர்களின் வளர்ச்சியை அதிகரிக்கிறது. மேலும் காய்கள் மற்றும் பருப்புகள் முழுமையாக உருவாக ஜிப்சம் துணை புரிகிறது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் பவித்ரா, VITயின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. செவிச்செல்வம், VIT பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். VIT பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் கரும்பு பற்றிய அறிவுசார் தொகுப்போடு ஸ்ரீவித்யா. பொங்கல் திருநாள் என்றாலே நம் நினைவுக்கு வருவது கரும்புதான். இனிப்பு சுவையானது கரும்பு. கரும்பின் குணம்தான் என்ன தெரிந்து கொள்வோம். கரும்பு உடலுக்கு பலத்தையும் குளிர்ச்சியையும் தருவதால் நம் உடலில் இருக்கும் சிறுநீரை தாராளமாக வெளியேற்றி மலச்சிக்கலை நீக்கி உடலுக்கு தெம்பையும் சுறுசுறுப்பையும் தருகின்றது. பழுப்பு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, கற்கண்டு, வெல்லம் ஆகிய மூலப்பொருட்கள் நம் அன்றாட வாழ்க்கையில் உணவுக்கு பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருளாகும். இவை அனைத்தும் கரும்பில் இருந்துதான் தயாரிக்கப்படுகிறது. நாம் நம் அன்றாட வாழ்க்கையில் பரிமாறிக்கொள்ளும் இனிப்பு வகைகளில் பெரும்பாலானவை சர்க்கரை பாகில் செய்யப்படுபவையே. அது போன்ற இனிப்பு வகைகள் நமக்கு சுவையை கொடுப்பது மட்டுமல்லாமல் அந்த இனிப்பு வகைகளை கெடாமல் பாதுகாக்கும் பதப்படுத்தும் பொருளாகவும் சர்க்கரை பாகு செயல்படுகிறது. மேலும் சர்க்கரை பாகு நீர்க்கோவை, பிணச நோய் போன்றவற்றையும் குணப்படுத்துகிறது.
நாம் களிம்பேறிய செம்பு பித்தளை பாத்திரங்களில் உட்கொள்வதன் மூலமாக நஞ்சு இரத்தத்தில் கலந்து உடலில் பரவி தீங்கு செய்யும் போது சர்க்கரை உட்கொள்ளும் போது முறியும். அதற்கு காரணம் சர்க்கரை சிறந்த நஞ்சு முறிப்பான் விடாநாசினி, அதாவது விஷத்தை முறிக்க செய்யும் மருத்துவ குணம் நிறைந்தவையாகும். முகத்தில் தோன்றும் பரு, மரு மற்றும் கரும்புள்ளிகள் முகத்தின் அழகை கெடுத்து விகாரமாக்கிவிடும். இதை போக்க தேன்மெழுகை உருக்கி சம அளவு சர்க்கரை சேர்த்து தினமும் இரவில் முகத்திற்கு லேசாக தடவி மறுநாள் காலையில் வெதுவெதுப்பான நீரில் முகம் அலம்பினால் ஆச்சரியப்படத்தக்க வகையில் குணம் தெரியும். நோயாளிகள் இருக்கும் அறையில் ஒரு விதமான துர்நாற்றம் வீசும். அந்த அறையில் நெருப்பினால் சர்க்கரை தூவி புகையுண்டாக்க துர்நாற்றம் நீங்கி அந்த அறை தூய்மை அடைந்துவிடும். குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்ததாக கொடுக்கப்படும் ஒரே உணவு சர்க்கரை கரைத்த நீர்தான். சர்க்கரையை ஆரிய வெந்நீரில் கரைத்து சிறிது சிறிதாக புகட்ட வேண்டும். ஓட்டப்பந்தய வீரர்கள், சைக்கிள் பந்தய வீரர்களுக்கு களைப்பை போக்க சர்க்கரை வழங்கப்படுகிறது. 2ஆம் உலகப் போரின் போது ஜெர்மன் நாட்டின் இராணுவ வீரர்களுக்கு போரிடும் களைப்பு தெரியாமல் இருக்க சர்க்கரையை சிறு சிறு கோழி உருண்டைகளாக செய்து வழங்கப்பட்டது என வரலாறு கூறுகின்றது. இளைப்பு நோய் உள்ளவர்களுக்கு இரவு நேரங்களில் அதிக அளவில் உண்டாகும் வியர்வையை தடுக்க கரும்பு சாற்றை சற்று புளிக்க வைத்து அத்துடன் சம அளவு யுடிகோலானை சேர்த்து மார்பில் பூசி வர அதிவியர்வையை கட்டுப்படுத்த முடியும். விக்கல், வாய்க்குமட்டல், சுவையின்மை, பசியின்மை ஆகியவற்றை குணப்படுத்த ஒரு வழி உண்டு. கரும்பை 2ஆக நெடுக வெட்டி அதனுள் ஏலக்காய் பொடி, திப்பிலி பொடியை அதிகபட்சம் வைத்து ஒரு மெல்லிய துணியால் மூடி அதனை கட்டி செம்மனை கரைத்து பூசி கவசம் செய்து பின் காய்ந்ததும் கரும்பை அடுப்பில் வைத்து சுட்டெடுக்க வேண்டும். மேலே உள்ள எரிந்த துணி செம்மனை நீக்கி அந்த கரும்பின் சாற்றை ஒரு கரண்டி வீதம் 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை சாப்பிட்டு வர ஆச்சரியப்படுத்தும் வகையில் மேற்கண்ட நோய்களும் குணமாகும். சிறுநீர் சம்பந்தமான நோய்களுக்கு கரும்பின் வேரை மட்டும் சேகரித்து 1-2ஆக நசுக்கி தண்ணீர் விட்டு காய்ச்சிய குடிநீரை வடிகட்டி ஒரு வேளைக்கு 1 அவுன்ஸ் வீதம் தினமும் 3 வேளை குடித்து வர சிறுநீர் நோய்கள் குணமாகும். அந்த குடிநீரை கியாழம் கஷாயம் என்பர். சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் மட்டும் சர்க்கரை மற்றும் சர்க்கரை சார்ந்த உணவினை உட்கொள்ளக்கூடாது. மீறி உட்கொண்டால் சிறுநீரிலும் இரத்தத்திலும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க செய்து சர்க்கரை நோயின் பின் விளைவுகளை உண்டாக்கும். சர்க்கரை நோய் இல்லாதவர்களுக்கு வரும் புண் விரைவாக குணமாகவில்லை என்றால் அந்த நாட்பட்ட ரணத்திற்கு உணவில் சர்க்கரையின் அளவை அதிகப்படுத்தி உபயோகித்தால் சர்க்கரை அழுக்கலகட்சியாக செயல்பட்டு புண்ணை விரைவில் ஆற்ற உதவுகிறது. மஞ்சள் காமாலை நோய் உள்ளவர்களுக்கு களைப்பு, உடலசதி, பசியின்மை, செரிமான கோளாறுகள், வாய்க்குமட்டல், மலசிக்கல் போன்றவை ஏற்படும். அதற்கு கரும்பும் சர்க்கரையும் சிறந்த உணவு. கரும்பு சாற்றோடு சிறிது இஞ்சி, எலுமிச்சை சாற்றும் சேர்த்து சாப்பிட வேண்டும். அவ்வாறு செய்தால் மஞ்சள் காமாலை நோயினருக்கு ஏற்படும் கோளாறுகள் அனைத்தும் நீங்கும். நாட்பட்ட வெள்ளை, தாகம், உடல்வலி, பித்தம் இவற்றுக்கு கரும்பு சாற்றை அளவோடு உட்கொண்டால் அவை நீங்கிவிடும். நல்ல வெள்ளத்தை அளவோடு உட்கொள்ள பித்த குன்மம் குணமாகும். அளவுக்கு மீறினால் வயிற்றில் புழுக்கள் ஏற்படும். சர்க்கரை நோய் உண்டாகும். கரும்பின் சாற்றை காய்ச்சி தயாரிக்கப்படும் பழுப்பு சர்க்கரையை நாட்டு சர்க்கரை என்பார்கள். சித்த மருந்துகளுக்கு இதுவே அனுபானமாக கொள்ளப்படுகிறது. சித்த மருத்துவத்தில் லேகியம் மணப்பாகினை தயாரிக்க அது உதவுகிறது. வாந்தி, குமட்டல், பித்தம், நாக்கு சுவையின்மையை குணப்படுத்துகிறது. கெட்டிப்பட்ட கபத்தினை இலக்கி வெளியேற செய்து சுகமான சுவாசம் தருகின்றது. வெள்ளை சர்க்கரையிலிருந்து தயாரிக்கப்படும் கற்கண்டு பல்லீறு வீக்கம், இருமல், வாந்தி, கபம், பித்தம் ஆகிய நோய்களை குணப்படுத்துகிறது. செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டது கரும்பு பற்றிய அறிவுசார் தொகுப்போடு ஸ்ரீவித்யா. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM.
This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello ladies and gentlemen, guys and girls at VIT. I'm Sudeep from MTech ST and I'm here at Data Chunks to give some chunks of information on how light being considered as particles. So plug in your headphones to listen various details about light being considered as particles. Maxwell's theoretical treatment of electromagnetic radiation, including its description of light waves, was so elegant and predictive that many physicists in the 1890s thought that there was nothing more to say about light and how it worked. Then, on December 14, 1900, Max Planck came along and introduced a stunningly simple yet strangely unsettling concept that light must carry energy in discrete quantities. Those quantities he proposed must be units of basic energy increment, hf, where h is a universal constant known as Planck's constant and f is the frequency of radiation. Albert Einstein advanced Planck's theory when he studied the photoelectric effect. First, he began by shining ultraviolet light on the surface of a metal. When he did this, he was able to detect electrons being emitted from the surface. This was Einstein's explanation. If the energy in light comes in bundles, then one can think of light as containing tiny lumps of photons. When these photons strike a metal surface, they act billiard balls, transferring energy to electrons which become dislodged from their parent atoms. Once freed, the electron moves along the metal or get ejected from the surface. The particle theory of light had returned with the Vienna. Next, Niels Bohr applied Planck's ideas to refine the model of an atom. Earlier, scientists had demonstrated that atoms consist positively charged nuclei surrounded by electrons orbiting like planets, but they couldn't explain why electrons didn't simply spiral into the nucleus. In 1913, Bohr proposed the electron exists in discrete orbits based on their energy. When the electron jumps from one orbit to lower orbit, it gives off energy in the form of a photon. The quantum theory of light, the idea that light exists as tiny packets or particles called photons, slowly began to emerge. Our understanding of the physical world would no longer be the same. You've heard about some chunks of data on particle nature of light at Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on VIT Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை. அனுபவ மேடை நிகழ்ச்சியில் சமுதாய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட 2 பேர் இருக்கிறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் சரவணன் சார், காந்தி நகர் ஆட்டோ ஓட்டுறேன். சார், என் பேர் பீட்டர், காங்கேநல்லூர் ஆட்டோ ஓட்டுறேன். எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து ஆட்டோ ஓட்டுறீங்க? எப்படி ஒரு 22 வருஷமாக ஓட்டுறேன். நீங்கள் 22 வருஷமாக வந்து ஆட்டோ நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு எதனால் வந்து இந்த ஆட்டோ ஓட்டி நம்ம வந்து தொழில் செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? அது படிப்பு அறிவில் ஏதோ ஒரு இது படிப்பு போகணும் மாதிரி, அதுவும் இல்லை. சரி, ஆட்டோ ஓட்டினா டெய்லி நம்ம வீட்டுக்கு செலவுக்காக வீட்டு குடும்பத்தை பார்ப்போம், அம்மா அப்பா பார்ப்போம், கல்யாணம் பொண்டாடி பிள்ளைங்களாம் பார்ப்போம். அந்த ஆட்டோ தொழில் வந்து நீங்கள் முதல்ல வந்து ஆட்டோ ஓட்டும் போதே வந்து உங்கள் சொந்த ஆட்டோ ஓட்டுனீங்களா, இல்லை வந்து ஃபஸ்ட்டு வாடகை ஆட்டோ ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் சொந்த ஆட்டோக்கு வந்தீங்களா? ஃபஸ்ட்டு வாடகை வண்டி ஓட்டிட்டு தான் அதுக்கப்புறம் சொந்த வண்டிக்கே வந்தது. 22 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டோலாம் வந்து அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது ஃபீல்டு? அப்போ வருமானம் ஜாஸ்தி சார், ஆனால் கம்மி வாடகை. இப்போ வந்து வருமானம் கம்மி, கஷ்டம் அதிகம். அதுதான் இன்றைக்கோட நிலைமை. ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டோ வந்து வாடகைலாம் எப்படி இருந்துச்சு, அன்றைக்கி எவ்வளோ சம்பாரிச்சிங்க? நிச்சயமாக வேலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி குறைஞ்சபட்சம் ஒரு 1000 வண்டி 1500 வண்டி தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10,000க்கு மேலே வண்டி இருக்குது. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 500 400 சம்பாதிக்கலாம். இன்றைக்கி வந்து 300 சம்பாதிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் 500 சம்பாரிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஓனருக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வாடகை கட்டுவீங்க? அன்றைக்கி காலகட்டத்தில் வந்து 80 ரூபா கொடுப்போம். அன்றைக்கி வண்டி ஒரு நாள் வாடகை வந்து 80 ரூபா. இன்றைக்கி வந்து ஒரு நாள் வாடகை வந்து 300 ரூபா.
அப்படியே டபுள் ஆகி போச்சு. ஆட்டோ அப்படின்னா வந்து எந்த விதமான வந்து மெயின்டெனன்ஸ்லாம் நம்ம ஆட்டோவில் நம்ம பண்ணலாம்? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் மெயின்டெனன்ஸ் பண்ணால் தான் ஆட்டோ ஓட்ட முடியும். மெயினாக எந்த வண்டி வாங்கினா மெயின்டெனன்ஸ் நம்ம கரெக்டாக இருந்தால் தான் அது ஓடும். வண்டி எடுக்கும் போது வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்று செக் பண்ணுவாங்க, ஒரு ஆயில் செக் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஆட்டோ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் செக் பண்ணுவீங்க? முதல்ல மெயின் வந்து நம்ம 3 வீல் செக் பண்ணணும். காற்று இருக்கா, பஞ்சர் ஆகிடும். ரெண்டாவது வந்து மெயினாக வந்து ஆயில் இருக்கான்னு பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமாக இருந்ததுன்னா பிரேக் இருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் வண்டியே எடுக்கணும். இந்த 3த்தையும் செக் பண்ணிட்டு தான் வண்டியே எடுக்கணும். நான் நிறைய ஆட்டோவெல்லாம் வந்து பார்த்துருக்குறேன். அப்போல்லாம் வந்து ஒரு மீட்டர் இருக்கும். அந்த மீட்டர் வச்சு தான் வந்து சவாரிக்கு காசு வாங்குவாங்க. இப்போலாம் அந்த மாதிரி மீட்டர்லாம் கிடையாது, நிறைய ஆட்டோவில் இல்லை. நீங்கள் மீட்டர் போட்டு ஓட்டிருக்கீங்களா? இல்லை சார், இது வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் மீட்டர் போட்டு ஓட்டினது நான் ஓட்டினதே இல்லை, நான் பார்த்ததே இல்லை. மேக்ஸிமம் மெட்ராஸில் தான் வந்து மீட்ரு போட்டு ஓட்டுறோம். அதாவது வந்து அன்றைக்கி ரன்னிங் அப் அண்ட் டவுன் கிடைக்கும். இங்கே போய் நம்ம வேலூருக்கு விட்டு வந்து நம்ம எம்டியாக தான் வரணும். அந்த வாடகை தான் நம்ம சேர்த்து கூடுதலாக கேட்கணும், தவிர வேறு ஒன்றுமே அவங்கக்கிட்ட வந்து அடவாடி பண்ணுறதுக்கு சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இஷ்டப்பட்டு உக்காடுறாங்க, 10 ரூபா 20 ரூபா மேலே தர்றாங்க, அவ்வளோதான். அவங்ககிட்ட தகராறு பண்ணுற மாதிரி எந்த ஒரு வாய்ப்பு. ஒரு பேசஞ்சர் வருவாங்க, ஒரு 10 கிலோமீட்டர் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு தொகை நிர்ணயம் பண்ணுவீங்கள்ல, அதை வந்து எப்படி நிர்ணயம் பண்ணுறீங்க நீங்கள்? இவ்வளோ ஆகும் அப்படின்னு போயிட்டு வர மாதிரி இருந்தால் ஒரு தொகை கேட்பாங்க, ட்ராப் பண்ணுறதுன்னா ஒரு தொகை கேட்பாங்க. நம்ம எம்டியாக வரல அங்கேருந்து, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 50 ரூபா 30 ரூபா தான் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. நம்ம கேட்குற அளவுலாம் அவங்க தர மாட்டாங்க. ஏன்னா இப்போ என்ன ஷேர் ஆட்டோ நிறைய ஆகி போச்சு. 10 ரூபாய்க்கு ஆட்டோ கிடைக்குது, 5 ரூபாய்க்கு ஆட்டோ கிடைக்குது, 100 ரூபாய்க்கு ஆட்டோ கிடைக்குது. வந்து நான் 1 கிலோமீட்டர் போகணும், உங்கள்கிட்ட நான் ஆட்டோ கேட்குறேன், நீங்கள் எங்கிட்ட எவ்வளோ காசு கேட்பீங்க? மினிமம் சார்ஜ் 30 ருபீஸ் அப்படின்னு வாங்குகிறோம், 30 ரூபா வாங்குகிறோம். உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் ஏதாவது இருக்குதுங்களா இந்த ஆட்டோவில்? மாதிரி ஏதாவது ஒரு விஐபிஸ் நீங்கள் ஏற்றிருக்கலாம் வண்டியில், இல்லை ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம், யாராவது வந்து ஏதாவது மறந்து வச்சுட்டு கூட போயிருக்கலாம், நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் உதவி பண்ணியிருப்பீங்க, அது மாதிரி ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கா? இப்போ வந்து நிறைய விஐபி வராங்க, நிறைய விஐபி போகிறாங்க. டெய்லி சுவாரஸ்ய விஷயமாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து சுச்சுவேஷனில் வந்து அதிகமாக குத்த ஆட்டோவில் போக முடியாதவங்க, அவங்க வந்து நம்ம பழைய வாடகையாக கொடுப்பாங்கட்டு நம்ம நம்பி போகிறோம். இல்லைப்பா இது மாதிரி ஏதோ ஒன்று ஆகி போச்சு, நான் ஷேர் ஆட்டோவில் போயிடுறேன்றாங்க, அந்த வாடகை நமக்கு குறைஞ்சிது. அதே மாதிரி நம்ம ஆட்டோவில் எதுவுமே விட்டுட்டாலும் நம்ம ஆட்டோ ஸ்டாண்டு வண்டின்றது வந்தனால எந்த ஒரு பொருளும் தொலையாது, தொலைஞ்சாலும் பயப்பட தேவையில்ல, அவங்க வீடு போய் சேரும். அப்படி இருந்தாலும் கூட ஆட்டோ ஸ்டாண்டெலாம் எடுத்து வச்சு கொடுத்துருவாங்க. இப்போ ஸ்டாண்ட் வண்டிக்கும் நார்மலாக வந்து வெளியிலலாம் கூட இப்போ தானே ப்ரைவேட்டாக வண்டி ஓட்டுறாங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ ஸ்டாண்டில் ஒருத்தர் வந்து ஒரு உறுப்பினர் ஆகணும்னா அவங்க என்ன பண்ணணும்? அதுக்கு ஸ்டாண்டில் உறுப்பினரானா அது வந்து நாங்கள் வந்து 22-23 வருஷமாக வண்டி ஓட்டுன்னு இருக்கோம். இப்போ திடீர்னு வந்து எனக்கு உறுப்பினர் வேணால் நாங்கள் தரமாட்டோம். நாங்கள் குறிச்சி இத்தனை பேர் தான் ஓட்டணும் ஒரு இடத்துக்கு. இப்போ புதுசாக அவன் எப்படி இருப்பானோ ஏது இருப்பானோ, கஸ்டமரை வந்து பாதுகாப்பாக இட்டுன்னு போவானோ, இல்லை ஏதோ ஒரு சின்ன வயசு பசங்க ஏதோ ஒன்று அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் ஆகும். அவன் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து பண்ணுற தப்புனால நாங்கள் வந்து பாதிப்படக்கூடாது. அதனால தான் வந்து புது உறுப்பினர் சேகரத்துக்கு வெளியே ஆட்டோ ஸ்டாண்டுன்னா கூட பரவாயில்ல, உள்ளே நாங்கள் சேகரத்து கிடையாது. இப்போ வெளியே இங்கேருந்து நம்ம ஆட்டோ ஸ்டாண்டு கிராய்க்கு வந்து வெளியே போதுன்னா நாங்கள் கவலைப்படல. ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சு, நான் இங்கேருந்து தான் வண்டி எடுத்தேன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து யாரும் நாங்கள் கிட்ட சேகரத்து. ஒரு ஸ்டாண்டு நீங்கள் வந்து உறுப்பினர் நீங்கள் சொன்னீங்க, ஒரு ஸ்டாண்டை ரிஜிஸ்டர் பண்ணி நாங்கள் நடத்திட்டு வரோம் அப்படின்ட்டு. இந்த ஸ்டாண்டை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோன்னா எங்கே போய் நம்ம பண்ணணும்? எது மாதிரி அது? இப்போ உங்களுக்குன்னு ஏதாவது வந்து தனியாக ஏதாவது இந்த உறுப்பினர் நம்பர் மாதிரி ஏதாவது தருவாங்களா, இல்லை எப்படி அது? நம்ம கவர்மெண்ட்டு நம்ம ஸ்டாண்டு உரிமைனா பதிவு எண் வாங்கினோம். அது பதிவு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து பதிவு பண்ணிவிட்டு நம்ம வருஷம் நம்ம வருமானம் இது காட்டிட்டு ஆடிட்டுக்கிட்ட போய் நம்ம என்ன வருமானம், நம்ம என்ன சாதிச்சுக்கிறோம், நம்ம என்ன ஒரு ஆளுக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறோம், அது மாதிரி வருஷத்துக்கு ஒரு டைம் ஆடிட்டு இருக்கானு. ஆட்டோ எஃப்சி போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த எஃப்சின்றது வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை நீங்கள் பண்ணுவீங்க? வருஷத்துக்கு ஒரு தாட்டி பண்ணி ஆகணும். ஏன் எஃப்சி பண்ணுறாங்கன்னா, நம்ம பேசஞ்சர் வண்டி ஓடும், பேசஞ்சரை வந்து கரெக்டாக அந்த டைம் போய் சேரணும். நம்ம வண்டி குறைவாக இருந்தால் அந்த டைம் போய் சேர மாட்டோம். அவங்க உயிருக்கு பாதுகாப்பு, நம்மளுக்கு 2 குடும்பத்துக்கும் நம்ம முக்கியம் கொடுத்தாகணும். அதனால தான் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து எல்லாம் புதுப்பிச்சு கவர்மெண்ட்டு வந்து கணக்கு காட்டிக்கணும். கவர்மெண்ட்டில் போய் கணக்கு காட்டி தான் அப்போ எஃப்சின்னு அவர் கையெழுத்து போட்டவரை நம்ம வண்டி ஓட்டலாம், பப்ளிக் சர்வீஸ் ஓட்டலாம் அப்படின்னு ஒரு தகுதி வரும். அதனால தான் எஃப்சின்றது. இன்னொரு ஒரு விஷயம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், பேட்ச் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போது வந்து உங்களுக்கு அந்த பேட்ச் வந்து எப்படி நீங்கள் வந்து போடுறீங்க? பேட்சுன்றது வந்து நம்ம சாதாரண 2 வீலர்களில் நம்ம பப்ளிக் சர்வீஸு எங்கே வேணா போகலாம், எங்கே வேணா வரலான்றது. சின்ன வண்டி பெரிய வண்டி கூட ஓட்டலாம். பேட்சுன்றதுனால வந்து நம்ம குடும்ப லைஃபுக்கு நம்மளுக்கு இப்போ எதனா ஆகி போச்சுன்னா நம்மளுக்கும் எதனா வரும், பேசஞ்சருக்கு ஏதோ ஒன்று வரும், லைஃபுக்கு நல்லது. பேட்சுன்றது ரொம்ப லைஃபுக்கு நல்லது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வண்டிக்கு இன்சூரன்ஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும். இப்போ உங்களுடைய இன்சூரன்ஸுன்றது வந்து எப்படி எல்லாத்துலேயும் கவர் ஆகுது?
இன்சூரன்ஸுன்றது வந்து நம்ம வண்டிக்கும் பேசஞ்சருக்கும் நம்ம 3 பேருக்கும் தான் சேர்ந்து தான் இன்சூரன்ஸ் வருஷத்துக்கு ஒரு டைம் காட்டும். அதுதான் வந்து இன்சூரன்ஸ் பாதுகாப்பு கோசம் தான். அவங்களோட நம்ம வீட்டுக்கும் எதனா ஒன்று ஆச்சுன்னா கொடுக்கணும், இல்லை பேசஞ்சருக்கும் எதனா கொடுக்கணும், வண்டிக்கு எதனா ஃபால்ட் ஆகணும், இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். அதுதான் வருஷத்துக்கு ஒரு டைம் இன்சூரன்ஸ். இப்போ உங்களுக்கு யூனிஃபார்ம் அப்படின்னா வந்து காக்கி ஷர்ட் அது மாதிரி காக்கி பேண்ட் அது மாதிரி கம்பல்சரியாக போடணுங்களா? அது கம்பல்சரி போட்டே ஆகணும். யூனிஃபார்ம் கம்பல்சரி போட்டால் தான் ஆட்டோ டிரைவரும் மதிப்பாங்க பப்ளிக்கில். நம்ம கலர் ஷர்ட்டு போடணும், டிஷர்ட்டு போட்டுன்னு நம்ம பப்ளிக் மாதிரி இருக்கக்கூடாது. ஆட்டோ டிரைவர் மாதிரி இருந்தால் தான் ஆட்டோ வேறு மதிப்பு. காலையில் ஒரு ஸ்கூல் சவாரி ஓட்டுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் சவாரி முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் நார்மலாக ஓட்ட ஆரம்பிப்பாங்க. நீங்கள் இது மாதிரி ஏதாவது ஸ்கூல் சவாரி ஏதாவது ஓட்டுறீங்களா? ஸ்கூல் சவாரி ஓட்டின்னு இருக்கிறோம். ஓட்டிட்டு மீத நேரத்தில் வந்து ஸ்டாண்டில் வந்து தொழில் செஞ்சுன்னு இருக்கிறோம். போலீஸ் எல்லாம் கூட சொல்லுவாங்க ஓவர்லோட்லாம் ஏற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி கூட. ஒரு ஸ்கூல் சவாரி நீங்கள் ஏற்றிட்டு போகிறீங்க, எத்தனை பசங்களை நீங்கள் ஏற்றிட்டு போவீங்க? மேக்ஸிமம் பார்த்தோன்னா 5 + 1 6 பேர் ஏற்றலாம். அது கொஞ்சம் சேஃப்டி ஆட்டோக்கு. ஆனால் 6 மேலே போனாவே ரொம்ப கஷ்டம்தான். அது ஏற்றக்கூடாது, ஏற்றுக்க மாட்டோம். அதுதான் இப்போ கவர்மெண்ட்டாக தான் சொல்லுது. என்ன சொல்லுது, முடிஞ்ச அளவுக்கு அதாவது ஆட்டோடைய கெப்பாசிட்டி என்ன அது வரையும் நீங்கள் ஓட்டினா போதும் தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நாங்கள் பார்க்குறோம் நிறைய பேர். ஆனால் அது எல்லாமே அங்கங்கே அடிக்க வச்சுன்னு எப்படியும் ஒரு 10-15 பேர் அது அந்த 6 மேலே நிறைய தான் பண்ணுறாங்க. ஆனால் அது ரொம்ப தவிக்கணும். இப்போ ஒரு வண்டிக்கெலாம் கூட வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் வெயிட் இருக்குது, அவ்வளோ வரையும் தான் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி. ஒரு ஆட்டோ வந்து எவ்வளோ வெயிட் வந்து தாங்கும்? கரெக்டாக இவ்வளோ தான் வெயிட், அதுக்கு மேலே ஏற்றக்கூடாதுன்ற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு வெயிட்லாம் கூட ஆட்டோவிலே கூட போட்டிருப்பாங்க. அந்த வெயிட்லாம் உங்களுக்கு தெரியுங்களா? 150 கிலோ மேலே ஏற்றக்கூடாது. ஒரு ஆளோட வெயிட் 50 கிலோனா 155 160 கிலோ அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆட்டோ தாங்காது. அந்த வெயிட்டுக்கு 150 கிலோ தான் கரெக்டான வெயிட்டு. அதுக்கு மேலே போச்சுன்னா வண்டிக்கு தான் அங்கே ரொம்ப பாதிக்கும். மாதத்துக்கு ஒரு முறை இதெல்லாம் வந்து என்னுடைய ஆட்டோவில் நான் மாற்றியே ஆகணுன்ற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கும். என்னென்னலாம் வந்து மாதத்துக்கு மாற்றுவீங்க ஆட்டோவில்? மாதத்துக்கு வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணி ஆகணும், இன்ஜின் சர்வீஸ் பண்ணி ஆகணும், வண்டி சர்வீஸ் பண்ணி ஆகணும். அதுதான் மெயின் மாதத்துக்கு ஒரு டைம் தவிர வேறு ஒன்று மற்றபடி எதுவும். நம்ம மீதி எல்லாமே வந்து அப்பப்போ டெய்லி வர்றது அதெல்லாம் வந்து சேர்க்க முடியாது. ஏன்னா டெய்லி வந்து பஞ்சர் ஆகும், காற்று இல்லை, டயர் போயிடும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. மாதத்துக்கு ரெகுலராக பண்ணணும்னா ஆயில் சர்வீஸ் பண்ணி வண்டி சர்வீஸ் பண்ணி. இப்போ ஒரு வண்டி அப்படின்னா 2500 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நம்ம சர்வீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஆட்டோக்கு எத்தனை 1000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணுவீங்க நீங்கள்? நாங்கள் ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணுறதோட சரிங்க. இது அப்புறம் நாங்கள் வந்து நாங்களே பண்ணிக்கிறோங்க, கம்பெனிக்கே போகிறதில்ல. ஏன்னா அதுவும் அவங்களாம் தான் பண்ணுறாங்க. வாட்டர்ஸ் நாங்களே கைவிட்டு நாங்களே பண்ணிக்கிறோம். கம்பெனி சர்வீஸ் பண்ணினா ஒரு 900 கிலோமீட்ரு இல்லைன்னா ஒரு 1500 கிலோமீட்ரு. அதாவது வந்து ஒரு 1500 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை வண்டி கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணி ஆகணும். 1500 கிலோமீட்டருக்கு ஒரு 30 சர்வீஸ் பண்ணி ஆகணும் கம்பல்சரி. எல்லாத்துக்குமே வந்து ஒரு சீசன் டைம் இருக்கும். வண்டி எனக்கு இந்த நேரத்தில் நல்லா ஓடும் அப்படின்ற மாதிரி. ஒரு ஆட்டோ எந்த நேரத்தில் நல்லா ஓடும்? சீசன் பார்த்தீங்கன்னா சீசன்லாம் சொல்ல முடியாதுங்க. அது எப்போ ஓடும் எது வரும் நம்ம சொல்ல முடியாது. மேக்ஸிமம் வந்து காலையில் ஓடும். மழை வந்தால் ஆட்டோ நிறையா ஓடுன்ற மாதிரி நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறேன். அது உண்மைங்களா? அப்போ திடீர் மழை வந்தால் தாங்க போவோம். டெய்லி மழை வந்தாலும் ஓடாதுங்க. நம்ம இன்றைக்கி 100 ரூபா சம்பாதினா அன்றைக்கி ஒரு 200 ரூபா கூடுதல் 100 ரூபா சம்பாதி. திடீர்னு மழை வந்தால் நீ டெய்லி மழை வந்தால் அதெல்லாம் எதிரே 100 ரூபா கூட சம்பாதிக்க முடியாது. ஏன்னா வண்டியும் பிரேக்கு பிடிக்காது, வண்டி சேதம் ஓட்ட மாட்டோம் நாங்கள் ஃபஸ்ட்டு. டெய்லி மழை வந்தால் சில ரோடு நல்லா இருந்தால் தான் ஓட்ட தவிர நம்ம உள்ளகளில் கூப்பிட்டா கூட போக முடியும். சேருன்னா ஓட்டவே முடியும். ஏன்னா நாளைக்கு நான் திரும்ப நம்ம தொழில் செய்யறதுனால அது நாளைக்கு பாதுகாப்பாக. இப்போல்லாம் வந்து எல்லாமே வந்து ஒரு கம்யூனிகேஷன் லெவலுக்கு ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து ஒரு ஆட்டோக்காரோடைய ஒரு ஃபோன் நம்பர்லாம் வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி நீங்கள் கூப்பிட்டா வந்து டக்குன்னு போயிடுவீங்க. இப்போது ஃபோன் வசதி இல்லாத காலத்தில் உங்களை எப்படி மக்கள் தொடர்பு கண்டு எப்படி கூப்பிட்டாங்க? நம்ம வந்து வீட்டான வந்து கூப்பிடுவாங்க, இல்லைன்னா ஸ்டாண்டில் நம்ம தான் போகணும். ரெகுலர் பார்ட்டினா நம்ம வந்து நம்மளை பிடிக்கும், நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அவங்க நம்மளுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அதனால் வீட்டான வந்து கூப்பிடுவோம், இல்லைன்னா ஸ்டாண்டில் வந்து கூப்பிடுவோம். நான் நிறைய ஆட்டோவில் பார்த்துருக்குறேன், பின்னாடி வந்து ஒரு வாசகங்கள்லாம் நிறைய எழுதி ஓட்டுவாங்க. அது எப்படி நீங்களாக எழுதுறதுங்களா? அதெல்லாம் இல்லை, அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். வந்து சில பேர் அவங்களாம் எழுதுவாங்க. ஏன்னா வந்து கவிஞ்சிருங்க அவங்கெல்லாம் வந்து அவங்களாம் அனுபவிச்சு வாய்க்கில் ரொம்ப அனுபவிச்சு பட்டு எழுதுருங்க. அவங்களால ஒன்றும் சொல்ல முடியாது வாய்க்கிலெல்லாம். அது அவங்க இஷ்டம். அது நம்ம பப்ளிக் எது இடைஞ்சல் வரும் இல்லாத போகிறாங்க, அது வரை சந்தோஷம். அவ்வளோதான். நம்ம தேசிய கொடி இருக்கோம், பாப்பா பேர் போட்டிருக்கிறோம் பின்னாடி. நானும் நிறைய ஆட்டோவில் பார்த்துருக்குறேன் அந்த விஷயத்த. பிரசவத்துக்கு நாங்கள் இலவசமாக போகிறோம் அப்படின்ட்டு. அது உண்மையாது? இப்போ யார் பிரசவத்துக்கு ஆட்டோவில் வரதில்லை சார். பைக்கில் ஆட்டோ வரது எல்லாம் 108 ஆம்புலன்ஸ் இருக்குது, காரு இருக்குது, போயிடுறாங்க. இப்போ ஆட்டோவே யாரும் எதிர்பார்க்குது. அப்படி மேக்ஸிமம் வந்தால் இல்லாத போட்டவங்க நான் இலவசமாக தான் போய் ஆகும். ப்ரெக்னன்சி டைமில் யாராவது ஆட்டோவில் கூப்பிட்டு போயிருக்கீங்களா? அது மாதிரி ஏதாவது அனுபவம் ஏதாவது இருக்குதுங்களா? ஆட்டோவில் 2-3 குழந்தை பிறந்திருக்கு, ஆட்டோவில் டெலிவரி ஆகிருக்கு.
அதெல்லாம் அவங்க ரொம்ப பாராட்டி வீடு ஸ்வீட்டு கொடுத்து எல்லாம் கௌரவிச்சுக்கிறோம். வண்டியில் 3 குழந்தை பிறந்திருக்கு. அதே மாதிரி சிஎம்சி பறவையில் 3 குழந்தை பிறந்திருக்கு. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ரெண்டு ஜீவனம் நல்லாயிருக்கும். ஆட்டோ ரேஸ்லாம் கூட நடக்குது இப்போ வெளியிலலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ரேஸ்லாம் போகிறவங்களுக்கு நீங்கள் அந்த ஆட்டோக்காரங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்கவுங்க ஃபேமிலி பார்த்தாங்கன்னா அது செய்ய மாட்டாங்க. அவங்க குழந்தை குட்டி ஃபேமிலி அவங்களோட கஷ்டத்தை பார்த்தோன்னா அது செய்ய மாட்டாங்க. என்னவோ தெரில, அவங்களுக்கு ஒரு ஹாபிட் மாதிரி நம்ம எதுவும் அவங்கக்கிட்ட நம்ம அறிவுரை சொல்கிறதுக்கு நமக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை. நானும் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஃபேமிலிக்கு இது அது மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும். சில பேர் சேஃப்டி கண்டிப்பாக நிறைய டிரைவிங்கில் பார்ப்பாங்க. நான் வந்து இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம். ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்தால் கூட கொஞ்சம் பொறுமையாக தான் ஏற்றி இறக்குவேன் அப்படின்ற மாதிரி. இப்போது உங்களுக்கு நீங்கள் அது மாதிரி என்னென்னலாம் வந்து சேஃப்டி உங்களுக்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நமக்கு எல்லாமே சேஃப்டி தான். நம்ம கூட வரவங்களும் சேஃப்டி ஆகணும், நம்மளும் சேஃப்டி ஆகணும், வண்டிக்கு சேஃப்டி ஆகணும், எதில் வரவங்களும் சேஃப்டி ஆகணும், நடந்து போகிறவங்களும் சேஃப்டி ஆகணும், டூ வீலரில் வரவங்களும் சேஃப்டி ஆகணும். எல்லாருமே சேஃப்டி தான் ஓடணும். நீங்கள் அதுக்காக அந்த சேஃப்டிக்காக ஏதாவது ஸ்பீடு ஏதாவது கம்மி பண்ணி ஓட்டுறது, நான் இந்த ஸ்பீடுக்கு மேலே நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்பீடு ஏதாவது கம்மி பண்ணி ஓட்டுறீங்களா? இல்லை எப்படி அது உங்களுடைய சேஃப்டியை மெயின்டைன் பண்ணுறீங்க? சேஃப்டின்றது ஸ்பீடு வந்து 40 கிலோமீட்டர் 40 ஸ்பீடுக்கு போகவே கூடாது. 40 கெப்பாசிட்டி போனால் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம நினச்ச இடத்துல நிற்கவும் முடியும். நீ அளவுக்கு மிஞ்சி ஸ்பீடுக்கு போனால் டிராஃபிக்கில் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க நம்மளும் எதிர்பார்க்க முடியாது, வரவங்களும் எதிர்பார்க்க முடியாது. 40 தான் ரொம்ப கரெக்டானது. தொழிலில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது? வருமானம் ஒரு நாளைக்கு சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு 300 ரூபா வரும், 400 ரூபா வரும், ஒரு நாளைக்கு 1000 ரூபா கூட வரும், இல்லை ஒன்றுமே இல்லாத கூட போகும். கண்டினியூ நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம யார்கிட்ட குத்து வைக்கல, கடவுளாக கொடுக்குறது நம்ம வாங்கின்னு போகிறோம். அவ்வளோ எதுவாக இருந்தாலும் எனக்கு மாதம் எப்படியும் வந்து இவ்வளோ வந்துடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ? அது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு குறைந்த அமௌண்ட்டாக கூட இருக்கலாம். அது குறைந்த அமௌண்ட்டாக ஒரு 6000 ரூபாய் இருக்கும் மேக்ஸிமம். 6000 ரூபா இருந்தால் தான் என்னோட குடும்பம் செட் ஆகும், ஃபேமிலி ரன்னிங் ஆகும். நைட் டியூட்டி ஓடினா வந்து ஆட்டோ காசு வந்து ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க. அது மாதிரி வந்து ஏன் வாங்குறாங்க? நீங்கள் ஏதோ வெளியூருக்கு போகிறீங்க, திடீர்னு வரீங்க, அந்த டைம் பஸ் இருக்குங்களா, இல்லை டூ வீலர் எடுத்து போக முடியுமா, நாய் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும், அதனால் ஆட்டோவில் போகிறாங்க. டபுள் வாடகை 10 ரூபான்றது 20 ரூபா வாங்குறாங்க. அவ்வளோ. ஏன்னா அவங்களும் கண்ணு மூச்சு குடும்பம் குட்டியெல்லாம் விட்டுட்டு தான் வந்து தொழிலுக்கு வராங்க. அவங்களுக்கு கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லையா? அதுக்கோசம் தானே வராங்க. 10 ரூபா கிடைக்குமா தானே வராங்க. ஒன்றும் ஏமாத்தில் திருளில் ஒன்றும் போய் சொல்லியா, 10 ரூபா கிடைக்குமா தான் எக்ஸ்ட்ரா வராங்க. அவ்வளோ. ஒரு குடும்ப நிகழ்ச்சி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து ஒன்றா இது பண்ணுவீங்களா? எல்லோரும் ஒன்றா நம்ம குடும்பம் மாதிரி ஒரே குடும்பம் மாதிரி எல்லாருமே ஷேர் பண்ணி தான் நல்லது கெட்டது பார்ப்பாங்க. எல்லோரும் ஒன்று எந்த பார்க்கும் கிடையாது, நீ விரோதி நான் விரோதிலாம் கிடையாது. ஒரு நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எல்லாம் ஒன்றா போவோம், ஒன்றா வரும். தொழில் சங்க தலைவராக ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி அதுக்கு ஏதாவது ஒரு ஓட்டிங் சிஸ்டம் மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா, இல்லை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க அதை? ஃபஸ்ட்டு நாங்கள் எந்த எதிர்ப்பு இல்லாத எல்லோரும் கலந்து பேசுவோம். எதிர்ப்பு எதுவுமே கிடையாதுன்னா ஒருத்தரை எதிர்ப்புன்னா ஓட்டிங் தான். நீ கெப்பாசிட்டி உன் கெப்பாசிட்டி காட்ட சொல்கிறாங்க. அது மாதிரி யார் வராங்க தலைவர். இப்போ எங்களுக்கெல்லாம் யாரும் எதிர்ப்பு இல்லை. 10 பேர் என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்பாங்க. நம்ம இடத்துல வரைக்கும் நம்ம ஸ்டாண்டில் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். எதிர்ப்பெல்லாம் யாரும் கிடையாது. நம்ம சொல்கிறது 10 பேர் சொல்கிறோமா அவங்க தான் தலைவர், அவங்க தான் செயலாளர், அவங்க தான் பொருளாளர், அவ்வளோதான். சண்டை சாடியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து 22 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு சீனியர் இந்த துறையில். நீங்கள் இப்போ புதுசாக ஒரு ஆட்டோ ஒருத்தர் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அவங்களுக்கு குடும்பம் இது, குட்டி இது, அக்கா தங்கச்சிக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, அண்ணன் தம்பிக்கிறாங்க. அவங்களாம் நல்லா இருக்கணும்னு நினச்சி யாராக இருந்தாலும் சரி தொழில் செய்யறதுக்கு வரணுன்னா கொஞ்சம் பாதுகாப்போட ஓட்டுங்க, சம்பாதிக்கிறதுக்கு வீட்டில் கொடுங்க, அனாவசியமாக செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நல்லா பகிர்ந்துக்கிட்டீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக ரொம்ப நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு ஆட்டோ டிரைவர் சரவணன் அண்ணா நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இதய துடிப்பு ஒலி கேட்கும் சத்தம் நின்றுவிட்டால் மனிதனின் வாழ்க்கை முடிந்துவிடும். இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்ல எல்லாருக்குமே இதய நோய் ப்ராப்ளம் வந்துகிட்டு தாங்க இருக்கு. முக்கியமா சின்ன வயசுல வரும்போது இது கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்காக பெங்களூர்ல ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் ரிதம் ஆஃப் ஹார்ட்ன்ற ஒரு அமைப்பு மூலமா பல குழந்தைங்களுக்கு சிகிச்சை அளிச்சு உயிர் பிழைக்க செய்யறாங்க. இந்த புனிதமான சேவையை நடத்திட்டு வராங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா சோகம் வரும்போது அழுது புலம்பிக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம சித்ரா விஸ்வநாதன் மேடம் சோகத்தோட உச்சத்துல இருக்கும்போது கூட ஒருவருக்கு சேவை செய்யறத பத்தி யோசிச்சிருக்காங்க. இவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, எதனால இந்த அமைப்பை தொடங்கினாங்கன்றத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சித்ரா விஸ்வநாதனுக்கு 2 பொண்ணுங்க. ஐஸ்வர்யா இவங்களோட 2வது குட்டி பொண்ணு. ஐஸ்வர்யா பிறந்த 40வது நாள்லயே அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஐஸ்வர்யா இதயத்துல இருந்து ஏதோ ஒரு வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருந்துதாங்க. என்னடா இது, இந்த மாதிரி வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருக்கே, சரி டெஸ்ட் பண்ணி தான் பாப்போம்னு டிசைட் பண்ணாங்களாம். அப்படி டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல ஐஸ்வர்யாவுக்கு இதயத்துல பெரிய பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஐஸ்வர்யாவுக்கு முதல் பிறந்த நாள் கொண்டாடின நேரத்துல அவளோட இதயத்துல இருக்கிற நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் கலக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை தடுக்க விபி ஷண்ட்னு ஒரு தற்காலிகமான அறுவை சிகிச்சையை செஞ்சிருக்காங்க. அந்த அறுவை சிகிச்சையோட பலன் கொஞ்ச நாள் தாங்க இருந்தது. 3.5 வயசு வரைக்கும் நல்லாதான் இருந்திருக்கு ஐஸ்வர்யா. அப்ப சித்ராவோட ஹஸ்பண்ட் லண்டன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. திருப்பி நம்ம ஐஸ்வர்யா குட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனதால அவளுக்கு 2வதா வேற ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். அதனால இவங்களும் அந்த ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. உலகத்திலேயே ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் லண்டன்ல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கணவரும் லண்டன்ல இருந்ததால லண்டன்லயே ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஐஸ்வர்யாவுக்கு. ஆனா அந்த ஆபரேஷன் முடிஞ்சதும் ஐஸ்வர்யாவுக்கு நிறைய சிக்கல்கள் உடல் அளவுல வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 2 மாசம் ஃபுல்லா ஐசியூல இருந்தாங்களாம். ஐஸ்வர்யாவுக்கு இவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட்ஸை கொடுத்திருக்காங்க. அவளை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க சித்ரா. என்னதான் அவங்க ஐஸ்வர்யாவை காப்பாத்தணும்னு போராடினாலும் ஐஸ்வர்யாவை காப்பாத்த முடியல. ஐஸ்வர்யா இல்லாத இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா போயிருக்கு நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு. அவ்வளவு ரணத்தையும் கஷ்டத்தையும் மனசுக்குள்ள போட்டு புழங்கிக்கிட்டு இருந்தாலும் அவங்க வார்த்தைகளிலையும் செயல்களையும் அந்த கஷ்டம் வெளிப்படவே இல்லை. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள எவ்வளவு சோகம் இருந்தாலும் அதை வெளியே காமிக்காம மற்றவங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சித்ரா. அந்த சந்தோஷமே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் மூலமா தாங்க கொடுத்துக்கிட்டு வராங்க. ஐஸ்வர்யாவுக்கு கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ்னு சொல்ற ஒரு பிரச்சனை தாங்க இருந்திருக்கு. இந்த பிரச்சனை இந்தியாவுல மட்டும் இல்லைங்க, உலகத்துல இருக்க பல நாடுகள்ல பல குழந்தைங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. உலக அளவுல 1000ல ஒரு குழந்தைக்கும் இந்தியா அளவுல 100ல ஒரு குழந்தைக்கும் இந்த பிரச்சனை இருந்துட்டு வருது. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை தாயோட வயித்துல இருக்கும் போதே அதோட இதயம் சரியா உருவாகாமலோ இல்ல ரத்த குழாய்கள் சரியா இல்லாத நிலை தாங்க ஏற்படுது. நாம இதை கண்டுபிடிக்க அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் என்ற ஒரு கருவியை தான் பயன்படுத்துறோம். இத பயன்படுத்தினா 20 வார கர்ப்பத்திலேயே இந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு உறுதிப்படுத்திடலாமா. அப்படி இல்லைனாலும் குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே இதை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனையோட பிறக்கிற குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம கூட குணப்படுத்திடலாமா. ஆனா இந்த சூழ்நிலையும் அறுவை சிகிச்சை தான் செய்யணும்ன்ற பட்சத்துல இருக்க ஏழை குழந்தைகளுக்கு பத்தி யோசிச்சிருக்காங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். ஒரு நாள் சித்ரா விஸ்வநாதன் அவங்க அப்பா நாகராஜன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனையை பத்தி சொன்னாங்களாம். உடனே நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. அதை அவங்க அப்பா கிட்ட சொன்னோனையும் அவங்க அப்பா உடனே ஏத்துக்கிட்டாராம். அது மட்டும் இல்லைங்க, அந்த ட்ரஸ்ட் நடத்த மிகவும் உதவி செஞ்சுக்கிட்டு வராரு. இன்னும் கூட அந்த ட்ரஸ்டுக்கு ஒரு முதுகெலும்பாவே இருந்துட்டு வராரு. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கான செலவு அந்தந்த குழந்தையோட கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குமா.
அப்படி பார்த்தா 1,00,000 ரூபாயிலிருந்து 4,00,000 ரூபாய் வரைக்கும் கூட செலவாகுமாம். இதனாலேயே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற நோக்கத்துல தான் இந்த ட்ரஸ்டையே ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான ட்ரஸ்ட் ஆரம்பிக்கும் போது நமக்கு பணம் ரொம்பவே அவசியம்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கும் ஆரம்பத்துல ஒரு பெரிய சவாலா இதை எடுத்துக்கிட்டு பணம் திரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுடைய சொந்தக்காரர்களும் ஃப்ரெண்ட்ஸும் நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்புறம் சில கார்ப்பரேட் நிறுவனங்களும் இதுக்காக உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போட்ட ஃபர்ஸ்ட் பிளான் சிகிச்சைக்காக வர குழந்தைகளுக்கு முதல்ல ஒரு அரசு காப்பீட்டு திட்டத்தை அணுக வழிகாட்டணும்னு நினைச்சாங்க. அதுல கிடைக்கிற தொகை போக மிச்சம் இருக்கிற தொகைய ஆபரேஷனுக்கு அவங்க ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. இந்த வினோதமான இதய நோயால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தேடி கண்டுபிடிக்க தமிழ்நாட்டுல உள்ள எல்லா மாவட்டங்கள்லயும் மாதம் ஒரு முறையாவது ஸ்கிரீனிங் கேம்ப் நடத்துவாங்களாம். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான சிகிச்சைய இந்த ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து கூட குழந்தைகளை டெஸ்டுக்கு அனுப்புறாங்க. இப்ப கூட புதுச்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைகளுக்கான இலவச ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லைங்க, சென்னையில சைதாப்பேட்டையிலயும் புளியந்தோப்புலயும் மாநகராட்சி ஹாஸ்பிட்டல்ல இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் நடத்திட்டு வராங்க. இந்த மாதிரி பிரச்சனை குழந்தைங்களுக்கு இருக்குன்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிய வரும்போது அவங்க எல்லாம் உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஆபரேஷன்ஸ்க்கு எவ்வளவு செலவாகுதுன்னு யோசிக்கும் போது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்லயே இது அவங்களை கொண்டு போய் விடுது. அதனாலேயே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட்ல இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட இதயத்தோட படத்தை வரைஞ்சி இதுதான் பிரச்சனைன்னு தெளிவா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிகிச்சைக்கான செலவை அரசு காப்பீட்டு திட்டத்தோட நிதி உதவியும் இவங்க ட்ரஸ்ட் மூலியமா கிடைக்குதுன்னு அவங்களுக்கு தைரியம் சொல்றாங்க. அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு சிகிச்சைக்கு முன்னாடி வரைக்கும் பேசவும் நடக்கவும் முடியாது. ஆபரேஷனுக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் பேசுறதையும் நடக்கிறதையும் பார்க்கும்போது அவங்க பெற்றோர் ஆனந்த கண்ணீரோட சித்ராவுக்கு நன்றி சொல்றாங்க. இத பார்க்கும்போது சித்ரா விஸ்வநாதனுக்கு மனசு நிறைவாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இந்த மாதிரி பல உதவிகளை செஞ்சுட்டு வர நம்ம சித்ரா விஸ்வநாதன் அவங்களுடைய ட்ரஸ்டின் மூலமா அடுத்து குழந்தைகளுக்கான இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கான உதவிகளையும் செய்ய தொடங்கி இருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சையை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் இந்த நோயை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணிடலாம்ங்க. இதை கண்டுபிடிக்க தாமதம் செஞ்சா அறுவை சிகிச்சையால கூட குணப்படுத்த முடியாது. HIV மாதிரியோ இல்ல கேன்சர் மாதிரியோ இந்த நோய்க்கான விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரஸ்டின் மூலமாக சென்னை, மும்பை, பெங்களூர்னு பல இடங்கள்ல இந்த நோய்க்கான விழிப்புணர்வை பரப்பிக்கிட்டு வராங்க நம்ம சித்ரா. ஒவ்வொரு குழந்தையையும் இந்த நோயில இருந்து விடுவித்து அவங்களோட உயிரை காப்பாத்தணும்ன்றதுதான் இந்த ஐஸ்வர்யா ட்ரஸ்டோட நோக்கமேங்க. குழந்தையை இழந்ததோட பெரிய வலிய இன்னமும் அவங்களால மறக்க முடியல. அது வாழ்நாள் பூரா அவங்க கூடவே இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம சித்ரா விஸ்வநாதன் ட்ரஸ்ட் மூலியமா இதுவரைக்கும் 700 குழந்தைகளுக்கும் மேல உயிரை காப்பாத்திருக்காங்களாம். இந்த குழந்தைங்களோட உருவத்திலையும் உயிர்லயும் அவங்க ஐஸ்வர்யாவையே பாக்குறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா அவங்களோட இருக்கிறதாவும் தோணுதான். என்ன நேயர்களே, நம்ம சித்ரா விஸ்வநாதனோட இந்த சேவை எவ்வளவு முக்கியம், அதனால எவ்வளவு குழந்தைங்க பயனடைறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை செய்ய நம்ம சித்ரா விஸ்வநாதன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அவங்க கனவை நினைவாக்குற இந்த போராட்டத்துல போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுவது உங்க அட்டானா. இது VIT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. Mixed Bag, a program with no boundaries, a bag which fits everything. Yes, it's the program which features the mixture of all titles. So, tighten your earplugs for the program with no boundaries. Hello there, people. Welcome to Vit Community Radio 90.8 FM. We bring to you a new edition of the show, The Ramblings of a Physicist. I'm Kabir. And this is Panda. Hi there, Kabir. It's a pleasure joining you for this particular episode. I was intrigued by the previous edition of the series. Honestly speaking,
Today I am brain dead, and this seems like the right place to psych me up. So, what have you got in store for me today? Alright then, let me put forward an argument for you. People generally argue, when did human race really start progressing? When did it actually start evolving? I'm not talking about biological evolution, but evolution of a magnitude wherein the entire mental schematic of the human brain had to be upgraded. Constantly bootstrapping on itself. That's the evolution we are talking about. Kabir, can it even be boiled down to one particular instance? I got an interesting question. What kind of evolution are we talking about? What links humankind and physics? It is not a passive connection. Physics touches you every day, unknowingly and quietly, while it is there just as your shadow is. Silent, but it is there. It is there to make you walk. It is there to give you energy. It is there even when you have stopped having a physical form. Well, here's something interesting. You want a physicist to speak at your funeral. You want the physicist to talk to your grieving family about the conservation of energy. Really? So they will understand that your energy has not died. You want the physicist to remind your sobbing mother about the first law of thermodynamics. No energy gets created in the universe, and none is destroyed. You want your mother to know that all your energy, every vibration, every beat of the heart, every wave of every particle that was a beloved child remains with her in this world. You want the physicist to tell your weeping father that amid energies of the cosmos, you gave as good as you got. That is interesting, People might smile at the way we are talking about death, but at one point you'd hope that the physicist would step down from the pulpit and walk to your broken-hearted spouse, sitting there in the pew, telling him that all the photons that ever bounced off your face, all the particles whose path were interrupted by your smile, by the touch of your hair, hundreds of trillions of particles have raced off like children, their ways forever changed by you. Beautiful. And as your widow rocks in the arms of a loving family, may the physicist let her know that all the photons that bounced from you were gathered in the particle detectors that are our eyes, that those photons created within her constellations of electromagnetically charged neurons whose energy will go on forever. The physicist will remind the congregation of how much of all energy is given off as heat. There may be a few fanning themselves with their programs as he says it, and he will tell them that the warmth that flowed through you in life is still here, still part of all that we are, even as we who mourn continue the heat of our own lives. I'm sorry if people listening in the audience take us to be callous because of the way we are talking about the dead, but honestly, you'll want the physicist to explain to those who loved you that they need not have faith. Indeed, they should not have faith. Let them know they can measure, that scientists have precisely measured the conservation of energy and found it to be accurate, verifiable, and consistent across space and time. You can hope your family will examine the evidence and satisfy themselves that science is sound and that they will be comforted to know that your energy is still around. According to the law of conservation of energy, not a bit of you is gone. You are just less orderly. This is amazing. We have evolved. You, me, Panda, and all the listeners, we have evolved. Evolved because we can now comprehend that physics is no longer about scientific discovery or laws of motions and gravitations. It's about epiphany, the moment of realization. It's beautiful. Physics is. That is the reason why I feel re-energized talking about it. Well, physics, what is physics but a more evolved form of self-discovery now? Indeed, that is what physics is all about. So Panda, thank you for coming in today. It was quite an experience having you here in the studio. Signing off now, this is Kabir. And this is Panda. For VIT Community Radio 90.8 FM. Tune in, zone out. Dear listeners, this is Mixed Bag at VIT Community Radio 90.8. Meet you next time with another episode of Mixed Bag. நேர்களை இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி.
நான் உங்க ஹரியரன். என்ன நேயர்களே, வழக்கம் போல திரைக்கடலோடியில புதுசா ஒரு நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல இருப்பீங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாட்டை பத்தி சொல்லணும்னா அதை எல்லாரும் ஒரு காதல் தேசம்னு சொல்லுவாங்க. காதல் எவ்வளவோ புதுமைகளை கடந்து இன்னும் நம்மோட வாழ்ந்துட்டு இருக்க பழமைகள்ல ஒண்ணு. அப்படி காதலை தன்னோட ஒரு அங்கமா வச்சிருக்க பிரான்ஸ் நாட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பிரான்ஸ் நாட்டோட பொதுவான தகவல்களை பத்தி பார்ப்போம். பிரான்ஸ் அல்லது பிரான்ஸ் குடியரசு என்று அழைக்கப்படுற இந்த நாடு மேற்கு ஐரோப்பாவில் இருக்கு. மேற்கு ஐரோப்பாவில் பெருவாரியான நிலப்பரப்பையும் ஆட்சி பகுதிகளையும் சிறிய தீவுகளையும் கண்டங்களையும் கொண்டிருக்கு. ஐரோப்பாவிலேயே 3வது பெரிய நாடு பிரான்ஸ். இந்த பிரான்ஸோட பரப்பளவு 1,10,35,000 சதுர கிலோமீட்டர்கள். உலகிலே 2வது பெரிய பொருளாதார வலயம் பிரான்ஸ் நாட்டில் தான் இருக்கு. உலகின் பணக்கார நாடுகள்ல பிரான்ஸ் 4வது நாடு. பிரான்ஸ் நாட்டு மக்கள் உயர்ந்த வாழ்க்கை தரமும் சிறந்த பொது கல்வி அறிவையும் கொண்டவங்க. உலக பொது சுகாதார அமைப்பின் பட்டியலின்படி பிரான்ஸ் நாட்டில் தான் உலகிலேயே மிக சிறந்த பொது சுகாதார வசதிகள் இருக்கு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பிரான்ஸ் நாட்டில் மொத்தம் 27 மாநிலங்கள் இருக்கு. அதுல 22 மாநிலங்கள் பெருநகர் பிரான்ஸ்லயும், அதாவது மெட்ரோபாலிட்டன் பிரான்ஸ்லயும், 5 மாநிலங்கள் அயல்நாட்டு பிரான்ஸ், அதாவது ஓவர்சீஸ் ரீஜன்லயும் இருக்கு. பிரான்ஸ் நாட்டோட தலைநகரம் பாரிஸ். உலகிலேயே மிக அழகான நகரம்னு பெயர் எடுத்த இந்த பாரிஸ் அந்நாட்டோட மிகப்பெரிய நகரமும் ஆகும். இந்த நகரம் சீன் ஆற்றால 2 பகுதிகளா பிரிக்கப்பட்டு பெரிய வலது கரையும் சிறிய இடது கரையும் கொண்டிருக்கு. இந்த சீன் ஆறு கிழக்கு பிரான்ஸ்ல இருக்க மலைப்பகுதிகளில் உற்பத்தி ஆகி 776 கிலோமீட்டர்கள் பாய்ந்து லீயார் நகர் வழியா இங்கிலீஷ் சேனல்ல கலக்குது. இந்த ஆற்றுல தான் அந்நாட்டோட கடல் போக்குவரத்து அதிகமாக காணப்படுது. 2014 வருஷம் எடுத்த கணக்கின்படி பார்த்தா பிரான்ஸ் நாட்டோட மக்கள் தொகை 6,46,41,279. இந்த எண்ணிக்கைய உலக மக்கள் தொகையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது 0.89% இருக்கு. உலக மக்கள் தொகை பட்டியலின் படி பார்க்கும்போது பிரான்ஸ் நாடு 21வது இடத்துல இருக்கு. பிரான்ஸ் நாட்டுல பிரான்ஸ் நாட்டு மக்கள் மட்டும் இல்லாம ஃபாரின் பார்ன், அதாவது வெளிநாட்டிலிருந்து குடிபெயர்ந்த மக்கள் 11.1%, யூரோப்பியன் ஸ்டேட்ஸ்ல இருக்க மக்கள் 3.3%, நான் யூரோப்பியன் ஸ்டேட்ஸ் மக்கள் 7.8% வாழ்றாங்க. பிரெஞ்சு மொழி தான் பிரான்ஸ் நாட்டோட தேசிய மொழி. பிரான்ஸ் நாட்டுல வாழ்ற மக்கள்ல 86% மக்கள் இந்த மொழியை தங்களோட தாய்மொழியா கொண்டு வாழ்றாங்க. பிரெஞ்சு மொழி மட்டும் இல்லாம பிரான்ஸ் நாட்டுல வேறு சில மொழிகளும் பேசப்பட்டு வருது. ஜெர்மன், அரபிக், போர்ச்சுகஸ், ஸ்பானிஷ், பிரிட்டன் போன்ற 400க்கும் மேற்பட்ட மொழிகள் பிரான்ஸ் நாட்டுல பேசப்பட்டு வருது. சரி, இவ்வளவு நேரம் பிரான்ஸ் நாட்டோட பரப்பளவு, மக்கள் தொகை, தேசிய மொழி பத்தி எல்லாம் பார்த்து டயர்டாகி இருப்போம். லேசா பசி எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ பிரான்ஸ் நாட்டோட உணவு வகைகளை பத்தி பார்க்கலாம். பிரான்ஸ் நாட்டில் மொத்தம் 44 பிரபலமான உணவு வகைகள் இருக்குது. அதில் மிகவும் பிரபலமான உணவு வகைகள்னு பார்த்தோன்னா கோயிஸ் செயின்ட் ஜீக், பேக்டு கேம்பிரிட், மௌலஸ் மொரீனியர், பக்வீட் கிரிப்ஸ், சோல் மொரீனியர், ஹேச்சஸ் மற்றும் பார்மெண்டர். இந்த உணவு வகைகள் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அதோட தனித்துவம் என்னன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த உணவு வகைகள் மட்டும் இல்லாமல் எண்ணற்ற சூப் வகைகள் பிரான்ஸ் நாட்டில் இருக்குது. இங்கு தயாரிக்கப்படுற பிரெஞ்சு ஒயின் உலக புகழ் பெற்றது. அது மட்டும் இல்லாமல் ஒயின் தயாரிப்பில் பிரான்ஸ் நாடு தான் முதலிடத்துல இருக்கு. வருடத்துக்கு 7-8 மில்லியன் ஒயின் பாட்டில்கள் இந்நாட்டில் விற்பனையாகுது. கண்டிப்பாக பிரான்ஸ் நாட்டுக்கு போனீங்கன்னா இந்த உணவு வகைகளை சாப்பிடாம வந்துடாதீங்க. அப்படி வந்தால் போனதுக்கு பயனே இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ பிரான்ஸ் நாட்டோட அரசியல் கட்டமைப்பை பற்றி பார்க்கலாம். கடந்த 500 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகிலையும் ஐரோப்பாவிலையும் பண்பாடு, பொருளாதாரம், படைத்துறை, அரசியல் ஆகிய துறைகளில் பிரான்ஸ் நாடு செல்வாக்கு கொண்ட ஒரு நாடா இருக்கு. கடந்த 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் பிரான்ஸ் நாடு வட அமெரிக்கா, தென்கிழக்கு ஆசியாவை ஆட்சி செஞ்சு வந்துச்சு. 19ஆம் நூற்றாண்டுலையும் 20ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியிலையும் வடக்கு மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவையும் தென்கிழக்கு ஆசியாவையும் பல கிரீக்கிய நாடுகளையும் பசிபிக் தீவுகளையும் ஆண்டு வந்தது. அந்த நூற்றாண்டுல அதிக இடங்கள் ஆண்ட நாடுகள்ல பிரான்ஸ் நாடு 4வது நாடு. இப்ப இருக்க பிரான்ஸ் நாடு
ஒற்றையாட்சி அரை அதிபர் முறையை பின்பற்றி வருது. இந்நாட்டோட முக்கியமான குறிக்கோள் டெவலப்மெண்ட் ஆஃப் லிபர்ட்டி அண்ட் டெமோக்ரஸி இன் யூரோப் அண்ட் வேர்ல்டு வைட். இந்நாட்டோட அரசியல் கட்டமைப்பு இந்நாட்டை பிரிக்க முடியாத மதசார்பற்ற மக்கள் சமூகவாத குடியரசா கட்டியமைக்கப்பட்டிருக்கு. இப்போ பிரான்ஸ் நாட்டோட பிரதமராக இருக்கவர் பிரான்சிஸ் ஹோலாண்ட். நம்ம நாட்டை போலவே பிரான்ஸ் நாட்டிலையும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரதமர் தேர்தல் நடைபெறுது. உலக புகழ் வாய்ந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு அப்புறம்தான் இந்த குடியாட்சி முறை பிரான்ஸ் நாட்டில் அமைக்கப்பட்டது. 1789 இருந்து 1799 வரையான இந்த காலத்துல தான் பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்தது. இந்த காலங்களில் பிரான்ஸ்ல மட்டும் இல்லாம பல ஐரோப்பிய நாடுகள்லையும் பண்பாடு மற்றும் அரசியல்ல மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்துச்சு. இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனோட முடிவுல பல நூற்றாண்டுகளா வழக்கத்துல இருந்து வந்த அதிகார கட்டமைப்பும் கருத்துக்களும் தகர்க்கப்பட்டு குடியுரிமை முறை பின்பற்றப்பட்டு வந்துச்சு. இப்போ பிரான்ஸ் நாட்டோட பொருளாதாரத்தை பத்தி பார்க்கலாம். மிக வளர்ச்சியடைந்த நாடுகள்ல ஒன்னான பிரான்ஸ் நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் பார்க்கும்போது உலகில் 5வது இடத்துலையும் ஐரோப்பாவில் 2வது இடத்துலையும் இருக்கு. வாங்குதிறன் அடிப்படையில், அதாவது இறக்குமதி அடிப்படையில் பார்க்கும்போது உலகத்தோட 9வது இடத்துல இருக்கு. திரட்டிய வீட்டு செல்வ அடிப்படையில் பார்க்கும்போது பிரான்ஸ் நாடு தான் ஐரோப்பாவிலேயே செல்வம் மிகுந்த நாடு. பிரான்ஸ் நாடு ஐக்கிய நாடுகள் சபை, G8 நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியம் ஆகிய இயக்கங்கள்ல உறுப்பினராக இருக்கு. அது மட்டும் இல்லாம உலகில் அனுமதிக்கப்பட்ட அணுசக்தி நாடுகள்ல பிரான்ஸும் ஒரு நாடு. இவ்வளவு நேரம் பிரான்ஸ் நாட்டோட அரசியல் கட்டமைப்பு, பொருளாதாரம் பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமே நம்ம பார்க்க போறது பிரான்ஸ் நாட்டோட சுற்றுலா தலங்களை பத்தி தான். கடந்த 2012ஆம் ஆண்டு எடுத்த கணக்கின்படி பார்த்தா பிரான்ஸ் நாட்டில் மொத்தம் 83 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வந்து போயிருக்காங்க. இந்த அளவு அமெரிக்கா மற்றும் சீனா நாட்டை விட மிக அதிகம். மொத்தம் பிரான்ஸ் நாட்டில் 38 பராமரிப்பு களங்கள் இருக்குது. இந்த பராமரிப்பு களங்கள் உலக பராமரிப்பு இயக்கமான யுனெஸ்கோவால பராமரிக்கப்பட்டு வருது. யுனெஸ்கோவால பராமரிக்கப்பட்டு வரும் நாடுகளில் பிரான்ஸ் நாடு 4வது நாடு. இப்போ நம்ம பார்க்க போறது உலக புகழ்பெற்ற ஈஃபில் கோபுரத்தை பத்தி தான். ஈஃபில் கோபுரத்தை பத்தி தெரியாதவங்க இருக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும். இந்த ஈஃபில் கோபுரம் பிரான்ஸ் நாட்டோட தலைநகரமான பாரிஸ்ல இருக்குது. 1887 இருந்து 1889 வரையான இந்த காலத்தை பிரான்ஸ் நாட்டு மக்கள் பிரெஞ்சு புரட்சி நூற்றாண்டா கொண்டாடுறாங்க. இந்த விழாவில் நடந்த யூனிவர்சல் எக்ஸ்போ அப்படிங்கிற உலக கண்காட்சி நிகழ்ச்சியோட நுழைவாயிலா தான் இந்த ஈஃபில் கோபுரத்தை கட்டியிருக்காங்க. கடந்த 1889 வருஷம் மார்ச் மாதம் 31ஆம் தேதி தொடக்க விழா நடந்து மே மாதம் 6ஆம் தேதி இந்த கோபுரத்தை திறந்து வச்சாங்க. இந்த கோபுரத்தை கட்டுறதுக்கு 300 உருக்கு வேலையாட்களையும் 5 லட்சம் ஆணிகளையும் 18,038 உருக்கு துண்டுகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த காலத்துல ஒரு பில்டிங்கை கட்டணும் அப்படின்னா பாதுகாப்புக்குன்னு தனியா ஒரு துறையை அமைச்சு வேலைகளை நடத்திட்டு வராங்க. ஆனா அந்த காலத்திலேயே இந்த கோபுரத்தை கட்டும்போது ஒரே ஒரு வேலையால் தான் விபத்துக்குள்ளாயிருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த கோபுரம் 300 மீட்டர்கள் உயரமானது, அதாவது 986 அடி. 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கோபுரத்தோட பராமரிப்பு வேலைகள் நடக்குது. முதல்ல இந்த கோபுரத்தை அங்க நிறுத்த 20 ஆண்டுகளுக்கு தான் அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனா தொலைத்தொடர்புக்கு இந்த கோபுரம் மிகவும் பயனுள்ளதா இருக்கிறதுனால அனுமதி பத்திரம் காலாவதியான பிறகும் இந்த கோபுரத்தை அங்க நிறுத்தியிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டுல ஒரு வானொலி பரப்பி இந்த கோபுரத்துல இயக்கப்பட்டு இருந்துச்சு. 1950 வரைக்கும் மின்கம்பிகளால தான் இந்த கோபுரம் இணைக்கப்பட்டது. 1909ஆம் ஆண்டு நெடுந்தொலை அலை பரப்பிய இந்த கோபுரத்தோட அடியிலேயே அமைச்சாங்க. இப்போ இந்த கோபுரத்துல 2 வானொலி நிலையமும் ஒரு தொலைக்காட்சி நிலையமும் இயக்கப்பட்டு வருது. அடுத்து நம்ம பார்க்க போறது இலுவா அருங்காட்சியகம். இந்த இலுவா அருங்காட்சியகம் பிரான்ஸ் நாட்டோட தலைநகரமான பாரிஸ் நகரத்துல இருக்கு. இந்த அருங்காட்சியகம் மிக பழமை வாய்ந்தது மட்டும் இல்லாம உலகில் மிக அதிக அளவு மக்கள் வந்து செல்லும் அருங்காட்சியகமாகவும் இருக்குது. இந்த அருங்காட்சியகம் பாரிஸ் நகரத்தோட முதல் மாவட்டத்தில் சீன் ஆற்றோட வலது கரையில் இருக்கு. இந்த அருங்காட்சியகத்தில் 35,000 அரும்பொருட்கள் இருக்கு. இந்த அரும்பொருட்கள் எல்லாம் 19ஆம் நூற்றாண்டுக்கு முன் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள்ங்கிறது குறிப்பிடத்தக்கது. 14ஆம் லூயி அவரோட அரண்மனையை தான் இப்போ இந்த அருங்காட்சியகமா பயன்படுத்திட்டு வராங்க. இந்த அருங்காட்சியகத்தோட வெளிப்புறத்தை பழமை மாறாம பராமரிச்சுட்டு வராங்க. உலக புகழ்பெற்ற ஓவியரான லியனார்டோ டாவின்சிக் அவர் வரைஞ்ச மோனலிசா ஓவியத்தை இங்க தான் வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பாண்டிஸ் ஆர்ட் பாலத்தை பத்தி தான். இந்த பாலம் முதல்ல பாரிஸ் நகரத்துல ஒரு நடைபாதை பாலமா கட்டப்பட்டது. அந்த பாலம் சீன் ஆற்றோட 2 கரைகளையும் ஒன்னா இணைக்கும். இன்ஸ்டிடியூட் டி பிரான்ஸையும் சென்ட்ரல் ஸ்கொயர் ஆஃப் பாரிஸையும் ஒன்னா இணைக்கும்.
1802 1804 வரைக்கும் இருக்க இந்த பகுதியை பிரான்ஸ் நாட்டை ஆட்சி செஞ்ச நெப்போலியன் I அவரோட ஆட்சி காலத்துல தான் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. இந்த பாலத்தோட சிறப்பம்சமா கருதப்படுறது 9 உருக்கு துண்டுகளை ஒன்னா இணைச்சு இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பிரான்ஸ் நாட்டிலேயே முதல்ல கட்டப்பட்ட மெட்டாலிக் பிரிட்ஜும் இதுதான். 1975 பிரெஞ்சு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இந்த பாலத்தை தேசிய வரலாற்று நினைவு சின்னமா அறிவிச்சாங்க. உலகப்போர் 1 மற்றும் 2ல இந்த பாலம் அதிகபட்சமான சேதங்களுக்கு உள்ளாகி 1977 1979 வரைமான இந்த காலத்துல மக்கள் பயன்பாட்டிற்கு இல்லாம மூடப்பட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1981 1984 வரைக்கும் இருக்க இந்த பகுதியில் இந்த பாலத்தை புதுப்பிக்கிற வேலைகள் நடந்துச்சு. அதே பழமைத்துவத்தோட இந்த பாலம் புதுப்பிக்கப்பட்டது. அப்படி புதுப்பிக்கப்பட்ட இந்த பாலத்தை கடந்த ஜூன் மாதம் 27 1984 அப்ப இருந்த பாரிஸ் மேயர் ஜாக்கோஸ் சிராக் திறந்து வச்சாரு. 2008 ஆண்டுல இருந்து பிரெஞ்சு மக்கள் லவ் லாக்குங்கிற புதிய நம்பிக்கை முறையை இந்த பாலத்துல தொடங்கினாங்க. அதாவது ஒரு பூட்டுல மக்கள் தங்களோட பெயரை எழுதி அந்த பூட்டை பாலத்தோட தடுப்பு வேலிகள்ல பூட்டி சாவிய சி நாட்டுல விட்டாங்க. இப்படி செய்யறதுனால தங்களோட அன்பை யாராலையும் பிரிக்க முடியாதுங்கிறது அவங்களோட நம்பிக்கை. கடந்த 2014 ஆண்டு மட்டும் அந்த பாலத்திலிருந்து 7 லட்சம் பூட்டுகளை எடுத்திருக்காங்க. என்ன நேயர்களே, இவ்வளோ நேரம் பிரான்ஸ் நாட்டை பத்தின சிறப்பு தகவல்களை தெரிஞ்சிருந்திருப்பீங்க. வேறு ஒரு நிகழ்ச்சியில இன்னொரு நாட்டை பத்தின தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் அரியரன். இணைந்திருங்கள். இது விஐடி பண்பலை 90.8. நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். It's story time. In Vit Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, Vit University. Title of the story: Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claim that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie 16 Vayadinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied,
Raghav. Okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Rektarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Rektarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Nadraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Nadraj was the matchmaker for Padma. When the story of the Rektarashas reached the three friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. Three friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike, and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, "Merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it?" Mohan. Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav. Oh, that old man. It's all gone with him. Aji. Gone? No, it still exists in you. Raghav. Me? Aji. Yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav. But that's not all. Mohan. I have several experiences of witnessing tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav. Okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan. Raghav, na? Wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the three lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village, from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, "I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me." Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently
and in the peak of her fits she bit her arm close to the elbow along with her garment. Immediately blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind their blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you are not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up.
stretched her hand towards the picture of goddess Lakshmi and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man, please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. குழந்தைகளை தவறான கண்ணோட்டத்துடன் பார்ப்பது, ஆபாச படம் காட்டுவது, ஒலி எழுப்புவது, ஜாடை காட்டுவது, பாலியல் உணர்வை தூண்டுவது, இவை அனைத்தும் பாலியல் தொந்தரவாகும். அவர்கள் போஸ்கோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள். ஹாய் குட்டீஸ், இது VIT பண்பலை 90.8. VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. ஒரு இடத்துல கழுதை ஒண்ணு நிறைய பொதி மூட்டைகளை சுமந்துட்டு நடந்து போயிட்டு இருந்தது. அந்த கழுதைக்கு பின்னாலேயே கழுதையோடைய எஜமானரும் அவர் வளர்க்கும் நாயும் கூடவே வந்துட்டு இருந்தாங்க. அப்படி போகும்போது எஜமானருக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு ஓய்வு எடுக்கலாம்னு முடிவு பண்ணி புல்தரைய பார்த்ததும் கழுதைய அங்க மேய விட்டு மரத்தோட நிழலுக்கு போய் நல்லா படுத்து தூங்கிட்டாரு. அப்போ கழுதை அங்கிருந்த புல்லையெல்லாம் நல்லா சாப்பிட்டது. ஆனா பாவம், நாய்க்கு தான் சாப்பிட எதுவுமே கிடைக்கல. அதுக்கு ரொம்ப பசியாவும் இருந்தது. பொறுத்து பார்த்த நாய் கடைசியா வேற வழி தெரியாம கழுதைய பார்த்து, "நண்பனே, என்னால பசிய தாங்க முடியல, ரொம்ப பசிக்குது. எஜமானரும் நல்லா தூங்குறாரு, கொஞ்சம் கீழே படு, நான் உன் பொதியில இருந்து கொஞ்சம் சாப்பாட்டை எடுத்துக்கிறேன்னு" கெஞ்சி கேட்டதாம். ஆனா அந்த கழுதை கொஞ்சம் கூட நாயோட கெஞ்சல மதிக்கவே இல்ல. அது மட்டும் ஜாலியா புல்ல சாப்பிட்டுட்டு இருந்தது. நாயும் விடாம கெஞ்சி கேட்டுச்சான். நாயோட தொந்தரவை தாங்க முடியாத கழுதை, "அட என்னப்பா அவசரம், எஜமானர் எழுந்திருக்கட்டும், அவர் சாப்பிடும்போது உனக்கும் தானே கொடுப்பாருன்னு" கழுதை சொல்லிச்சான். வேற வழி இல்லாம நாய் சோர்ந்து போய் படுத்துக்குச்சான். அப்போ அந்த வழியா வந்த ஒரு ஓநாய் கழுதைய பார்த்த உடனே பாய வந்துச்சு. கழுதை உடனே பயத்துல அலறி, "நண்பா, சீக்கிரம் ஓடி வந்து என்ன காப்பாத்துன்னு" நாய பார்த்து கத்துச்சான். படுத்திருந்த இடத்தை விட்டு எழுந்திருக்காத நாயும், "ஏன் அவசரப்படுற, கொஞ்சம் பொறுமையா இரு, எஜமானர் எழுந்த உடனே உன்னை கட்டாயம் காப்பாத்துவாருன்னு சொல்லிச்சான். கழுதை நாய்க்கு உதவி செய்யாமல் தான் செஞ்ச தவற நினைச்சு வருத்தப்பட்டுச்சு. இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் குட்டீஸ்? நாம மத்தவங்களுக்கு உதவினாதான் மத்தவங்களும் நமக்கு உதவி செய்வாங்க. இதுக்கப்புறம் எல்லாருக்கும் உதவி செய்வீங்க தானே? இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லீஷு. பாய் குட்டீஸ். வல்லுனர் பார்வை.
பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இந்த நிகழ்ச்சி வல்லுநர் பார்வை. நம்ம இந்த வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியின் மூலமா பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களின் எண்ணங்கள், கேள்விகளுக்கான பதில்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது யாருன்னு பார்த்தோம்னா, விவசாயி மற்றும் வேலூர் மாவட்ட தென்னை உற்பத்தியாளர் மற்றும் விவசாய நலக்குழு தலைவர் NR தாஜுதீன் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட தான் நம்ம பேச இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்கீங்க. உங்களை வரவேற்கிறதுல மீண்டும் மகிழ்ச்சி சார். சார், இன்னைக்கு விவசாய நலக்குழு தலைவராக இருக்கீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் விவசாயம் தான் நம்மளுடைய இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சதவீத விவசாயம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கான காரணம் என்ன, அதை நம்ம எப்படி மேம்படுத்துறதுன்ற விஷயத்த சொல்லுங்க. இதிலிருந்து நம்ம நிகழ்ச்சியை தொடருவோம் சார். அரசாங்கம் எவ்வளவோ அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு உற்பத்திக்கான அந்த பொருளுக்கான விலைகள் நமக்கு கிடைக்கல. அதுவும் பர்டிகுலர் நம்ம வேலூர் மாவட்டத்தை பற்றும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நம்மளுடைய மண் வளமும் பாதிச்சிருக்கு, தண்ணியுடைய வளமும் பாதிச்சிருக்கு. அதனால உற்பத்தியும் குறைஞ்சிருக்கு, விலையும் இல்லை. ஆனால் பல நிலையில் விவசாயம் பாதிச்சிருக்காங்க. அதுலேருந்து அரசாங்கமும் இன்னைக்கு பல வழியில் இதுக்கு எப்படி விடை காணணும்னு பார்த்துட்டாங்க. விவசாயம் இதுக்கு எப்படி தான் விடை காணணும்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு அரசாங்கம் தான் அது நமக்கு உதவி செய்யணும். ஏன்னா விவசாயம்னு எடுத்துக்கிட்டோமே நெல், கரும்பு இந்த மாதிரியான பயிர்களை தவிர்த்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில், இன்னைக்கு இருக்கிற தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி பல்வேறு விதமான பயிர்கள் விவசாயிகள் மேற்கொள்றாங்கன்னு கூட சொல்லலாம். அதுலேயும் சில விதமான விவசாயிகள் எதுக்கிட அந்த விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு நீர் பற்றாக்குறை காரணமாக வெளியேறிடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் இந்த தென்னை நிலத்தில் ரொம்ப மேற்கோள் காட்டி இருக்கிறதுனால இந்த கேள்விகள் இருக்கும்போது, இந்த தென்னையை பொறுத்த வரையிலும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில தமிழகத்துல தென்னை உற்பத்தி எப்படி இருக்குங்க சார்? இந்தியாவை பொறுத்த வரையிலும் அதிலும் தென்னிந்தியாவில் குறிப்பா தமிழகம் தென்னையில முதலிடம் வகிச்சுட்டு இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? இதை எப்படி நம்ம மேற்கொண்டு மேம்படுத்துறது? அதாவது இந்தியாவிலே பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல கேரளா முதல் நிலையில் இருந்தது. இன்றைக்கி தமிழ்நாடு தான் இன்றைக்கி முதல் நிலையில் இருக்குது. உற்பத்திலையும் சரி, விளைச்சல்லையும் சரி. அதுவும் நம்ம அதுலேயும் வேலூரும் அதில் ஒரு மாவட்டம் தென்னை உற்பத்தியில் இருக்குது. விலையும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட இதில் தென்னை கட்டலன்னு சொல்லி அவங்க ரப்பரில் அது மாதிரி டைவெர்ட் ஆகிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா தென்னைக்கு மறுபடியும் வந்திருக்கோம். நம்ம பர்டிகுலராக ஏன் தென்னைக்கு வராங்கன்னு நீங்கள் விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கல, பயிர் ஆள் இல்லை, அதுக்கு என்னடா தீர்வுன்னும் போது தென்னை ஈஸியாக இருக்குது பராமரிக்கிறதுக்கு. ரெண்டாவது நமக்கு வருஷத்தில் ஒரு 6 வெட்டு தான் நம்ம காய் வெட்ட போகிறோம். மீதி நேரத்தில் மற்ற தொழிலை பார்த்துக்கிட்டு நல்லா இருக்குது அப்படின்றதுக்கு. ஏன்னா ஒரு விவசாயத்தை மட்டுமே நம்பிட்டு இருந்தோம்னா இன்றைக்கி விவசாயத்தில் ஒன்றுமே இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் தென்னையில் இருக்கிற மோஸ்ட்லி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தென்னை ஒரு தொழிலாகவும் சைடில் இன்னொரு தொழிலாகவும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதனால் தென்னை நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக சார். ஏன்னா வரலாற்று முதல்ல தேங்காய்களை காய்கறிகளின் ராஜா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்திலிருந்தே பனை, தென்னைக்கு வரலாற்றில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா இருக்குது. அதனால தான் இன்னைக்கு நம்ம சமையல் பொருட்களில் தேங்காய் இல்லாமல் எந்த ஒரு விதமும் நம்ம டேஸ்ட்டாக சமைக்க முடியாது. இன்றைக்கி எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலும் அதனுடைய வழிபாட்டுக்கு தேங்காயை நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம். தேங்காயில் இருக்கிற கண் மனிதர்களுக்கு இருக்கிற கண் மாதிரி இருக்கும்போது எத்தனையோ விதமான கவிஞர்கள் தேங்காயை மனிதனுடன் ஒப்பிட்டு கூட கவிதைகள்லாம் எழுதியிருக்காங்க. அந்த வகையில் இருக்கும்போதும் தேங்காயை பொறுத்த வரையிலும் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டில் நிறைய வேரியேஷன் இருக்குங்க இல்லையா? நிறைய விதமான தேங்காய்கள் வந்திருக்கு. அதில் கரண்ட்டில் என்னென்ன விதமான தேங்காய்கள் மக்கள் பயன்பாட்டில் இருக்குங்க சார்? நல்ல விஷயம் சொன்னீங்க நீங்கள். அது தென்னை பார்த்தீங்கன்னா கற்பக விருட்சம்னு நம்ம சொல்லுவோம். கடவுளுக்கு படைப்புக்கு தேங்காய் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதாவது ஒரு புனிதமான ஒரு பொருள். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கடவுளுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுறது தேங்காய் தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ கடவுளோட படைப்பை பாருங்கள். அதோட அது எவ்வளோ பேக்கேஜிங், அதாவது எவ்வளோதான் மனுஷன் ஆராய்ச்சி பண்ணாலும் அந்த அளவுக்கு ஒரு பேக்கேஜிங் அவனால் செய்ய முடியாது. நாருக்கு இல்லை கொட்டாங்கச்சிக்குள்ளே தேங்காய், அதுக்குள்ளே தண்ணி, அவ்வளோ ஒரு பதப்படுத்தின தண்ணி அதை அவ்வளோ பரிசுத்தமான தண்ணி அதை தான் நம்ம கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுறோம். பொதுவாக ஆப்பிள் எ டே கீப்ஸ் டாக்டர்ஸ் அவேன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையில் பார்த்தா தேங்காய் தான் டெய்லி நம்ம தேங்காய் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்திட்டோம்னாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது. எந்த பல நோய்களை நம்ம அதை தடுக்கலாம். அது இன்னைக்கு விஞ்ஞானபூர்வமாக இன்னைக்கு அதை எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. தென்னை அதிகமாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனால் மக்கள் வந்து அதை வந்து குறைஞ்சிட்டு வர்றதுனால இன்றைக்கி வந்து பல நோய்கள் வந்து நம்ம வந்து எதிர்நோக்கிட்டு இருக்கோம் வந்து. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இளநீர் வந்து எல்லாருக்குமே தெரியும் இளநீருடைய வந்து மகத்துவம் வந்து எவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வந்து அதை வந்து அவ்வளோ ஒரு இதுவாக நம்ம வந்து ஒரு விரும்பியோ அதை வந்து நம்ம வந்து குடிக்கிறதுல வந்து மற்ற வெளிநாட்டு மதுபானங்களில் வந்து உடம்பு கெடுதல்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறோம். ஆனால் பட் அதை வந்து குடிக்கிறாங்க வந்து. ஆனால் இளநீர் வந்து எவ்வளோ நல்லதுன்றோம். அதனால் அது பயன்படுத்தினா பல நம்ம விவசாயிகளுக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம் கொடுத்த மாதிரி இருக்கும் வந்து. விலை பொருள் நம்ம விவசாய பொருள் நம்ம வாங்கின மாதிரி இருக்கும் வந்து. உடம்புக்கும் நல்லது. ஆனால் அதை மக்கள் வந்து பயன்படுத்துறது இல்லை, அவ்வளோ பயன்படுத்துறது குறைஞ்சிட்டு. பட் சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து இந்த இளநீர் வந்து அதோடைய விற்பனை வந்து அமோகமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா தென்னையில் பார்த்தீங்கன்னா பல ரகங்கள் இருக்குது வந்து. அதாவது வந்து இப்போ பொதுவாக நம்ம பகுதி மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாட்டு தென்னையை தான் வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து இன்றைக்கி வந்து டிடி, சவுகாட், ஆரஞ்ச் டார்ஃப், மலேசியன் டார்ஃபு அந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டிகள் இப்போ வந்திருக்கு. அதாவது வந்து இப்போ நாட்டு செடி நீங்கள் நட்டினாக்கா வந்து உங்களுக்கு வந்து செடி முதல் பாலை தள்ளுறதுக்கு உங்களுக்கு வந்து 6-7 வருஷம் ஆகும் வந்து. அதே நீங்கள் வந்து ஒட்டு விதைகள் வந்து வாங்கி நீங்கள் பண்ணும்போது 2 வருஷத்துல உங்களுக்கு வந்து அது வந்து முதல் பாலை அதை வந்து தள்ள ஆரம்பிச்சிடும் வந்து. ஸோ உற்பத்தி அதிகமாக இருக்கும். நாட்டு மரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு வந்து ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 40 காய் காய்க்கும் நம்ம மாவட்டத்தில். ஆனால் அதே வந்து ஒட்டு விதைகள் நீங்கள் நட்டு வந்து ஹைப்ரிட் வெரைட்டி பண்ணிங்கன்னாங்க 150லேருந்து 250 காய் காய்க்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து உற்பத்தி இருக்குது வந்து. ஸோ உற்பத்தி நம்ம வந்து அதிகப்படுத்தணும், செலவுகளை குறைக்கணும் வந்து. அப்போ தான் வந்து ஓரளவுக்கு இந்த தென்னை விவசாயிகள் வந்து நிறைய பயனடைவாங்கன்றது என்னுடைய கண்டிப்பாக சார். நீங்கள் சொல்கிற மாதிரி நாட்டு மரங்கள் வந்து 10 வருடங்களுக்கு மேலே ஆகுது, ஹைப்ரிட் வகைகள் வந்து 2 வருடங்களில் உற்பத்தியை கொடுக்குதுன்னு. இதில் பயன்பாடுகள் எப்படி சார் இருக்குது? இந்த 10 வருடத்தில் வந்து நல்ல யூசேஜஸ், அதாவது தேங்காயினுடைய மகத்துவம் ஏதாச்சும் குறையுதுங்களா இந்த 2 வருஷத்தில் இருக்கும்போது, இல்லை சேம் தானுங்களா? இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாட்டு வெரைட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடைய க்ரோத்தே வந்து ஸ்லோவாக இருக்கும். உங்களுக்கு வந்து என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் நாட்டு வெரைட்டிக்கும் ஹைப்ரிட் வெரைட்டியும் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு பருவ நிலையை வந்து தாங்கக்கூடியது வந்து. ஒரு 6 மாதம் நீங்கள் தண்ணி பாய வைக்கலன்னா கூட அந்த நாட்டு மரம் வந்து ஒரு தாங்க வந்து. ஆனால் அதே பருவம் அதுக்கு ஒரு சரியான லேண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து அது வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் அதை தவறுனீங்கன்னா உடனே அதோட உற்பத்தி வந்து குறைஞ்சிடும் வந்து. மரம் சீக்கிரம் அடி வாங்கிடும். ஆனால் நாட்டு வெரைட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் நீங்கள் தண்ணி கட்டல, மறுபடியும் தண்ணி வந்து மறுபடியும் அது வந்து வரும். அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ் தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா வந்து நீங்கள் இந்த பயிர் பண்ணிவிட்டு இது கூட ஊடு பயிர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா செடி வைக்கும்போது கூடவே கரும்பு மற்ற வாழை இந்த மாதிரிலாம் கூட வச்சுருப்பாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு அதோட ஊடு பயிர் வருமானத்தை மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இது தென்னை வந்துட்ட பிறகு இந்த மற்ற பயிரை விட்டுட்டு தென்னையை மட்டும் வந்து அறுவடை பண்ணிகிட்டு இருப்பாங்க வந்து. இப்போ அது வந்து பழைய அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து நிறைய ஒட்டின விதைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க வந்து, ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து ஹைப்ரிட் வெரைட்டி ஒட்டின விதைகள் நம்ம விதைச்சி உற்பத்தி அதிகமாகுது, நமக்கு வந்து விளைச்சலும் வந்து கூட சீக்கிரம் வர்றது வந்து. அதே நாட்டு வெரைட்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 70-80 வயசு அதோட ஆயுட்காலம் வந்து. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 35-40 வயசு தான் இதோட ஆயுட்காலம் வந்து. ஸோ 40 வருஷம் ஆயுட்காலம் தான் உங்களுக்கு உற்பத்தி அதிகமாக இருக்குது. உங்களுக்கு 10 ஏக்கரால் என்ன உங்களுடைய வருமானம் இருக்குது இன்றைக்கி இருக்கிற நாட்டு வெரைட்டியில், அது வந்து உங்களுக்கு வந்து 2-3 ஏக்கரால் அதோட உற்பத்தி நம்ம பார்க்கலாம் வந்து. ஸோ அந்த 10 ஏக்கரை நீங்கள் வந்து அதோட தண்ணி நீங்கள் எவ்வளோ செலவு அது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இது வந்து தொழில்நுட்பத்தோடு நீங்கள் இதை பண்ணிங்கனாக்கா இதில் உற்பத்தியும் பார்க்கலாம், விலையும் நமக்கு வந்து நல்ல அதோட ஈக்குவல் நமக்கு வந்து இது வருமானம் இதில் கிடைக்கும் நமக்கு. கண்டிப்பாக சரியான நீங்கள் உற்பத்தியை பற்றி பேசிகிட்டு இருந்ததுனால இந்த கேள்விகள் கேட்குறேன். நம்ம இந்தியாவை பொறுத்தவரை 2009க்கு முன்னாடி வந்து 10,000 கோடி டன் உற்பத்தி வந்து தென்னை இருந்திருக்கு. ஆனால் 2009க்கு அப்புறம் கணிசமான அளவில் இந்திய அளவில் வந்து உற்பத்தி ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு தான் வந்து ஸ்டேட்டஸ் சொல்லுது. இதுக்கான மூல காரணம் என்ன சார்? அதாவது பருவமழை வந்து தொடர்ந்து நமக்கு வந்து பாதிச்சுட்டு இருக்குது. நாளுக்கு வருஷம் குறைஞ்சிட்டு தான் இருக்குது பருவமழை எல்லாம் வந்து. அதனால் வந்து உற்பத்தி வந்து வெகுவாக ரொம்ப பாதிச்சிருக்கு வந்து. ஸோ விவசாயிகளும் வந்து தொழில்நுட்பத்தை கொஞ்சம் பயன்படுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சொட்டு நீர் இருக்குது, அதே மாதிரி வந்து பைப் இரிகேஷன், அந்த பைப் மூலிமா தண்ணி பாய்க்கிறது. இன்னும் நம்ம விவசாயம் அந்த பழைய காலத்துடைய இதுலேயே வந்து இன்னும் தொட்டு ஃபாலோ பண்ணுறாரு. அதாவது வந்து ஃப்ளட் இரிகேஷன் சொல்லுவோம். அதாவது அப்படியே பாத்தியாக தண்ணி பாய்க்கிறது வந்து. அந்த மாதிரி பாய வச்சுட்டு, ஏன்னா ஃப்ரீ கரண்ட் பில் ஒன்றும் கட்ட போகிறது இல்லை. அதனால் விவசாயம் நம்ம அது ஒரு அஜாக்கிரதையாக வந்து அதுக்கு ஒரு என்ன சொல்லுவோம்னாக்கா ஒரு காஷன், அதாவது வந்து தண்ணி இதுவும் வந்து ஒரு அத்தியாவசியமானது வந்து. இதை வந்து நம்ம சரியானபடி கட்டணும்னா மற்றவங்களுக்கு அதை வந்து பயன்படும் வந்து அப்படின்ற ஒரு எச்சரிக்கை அவங்களுக்கு இல்லை, ஒரு விழிப்புணர்வு இல்லை, அது அந்த விழிப்புணர்வு இல்லை. ஸோ இதை வந்து நம்ம வந்து தொழில்நுட்ப முறையை நம்ம பயன்படுத்தி அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து முறையாக நம்ம பயன்படுத்தணும்னாக்கா ஸோ நம்ம தண்ணியும் சேமிக்கலாம், அதே நேரத்தில் உற்பத்தியும் அதிகப்படுத்தலாம் வந்து. விவசாயிகளுக்கும் வந்து அதோடைய பலன் நல்லா கிடைக்கும் வந்து. அது நம்ம விவசாயிங்க வந்து இன்னும் அதோடைய அதாவது வந்து அந்த என்ன சொல்லுவோம்னாக்கா அந்த அப்டேட் டெக்னாலஜி தெரியும் அவங்களுக்கு, அதை வந்து அவங்க சரியானபடி ஃபாலோ பண்ணுறதில்ல வந்து. அதுதான் காரணம்.
விவசாய பயிர்களை பொறுத்த வரைக்கும் வாழையும் தென்னையும் மட்டும்தான் வந்து அடி முதல் முடிவு வரை வந்து எல்லாமே பயன் தரக்கூடியது அப்படின்னு நம்ம விவசாயிகளுடைய நோக்கங்களாக இருக்குது. அடியில் வேர்லேருந்து மேலே ஓலை வரைக்கும் வந்து தென்னையில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சார், இந்த விவசாயத்தை பொறுத்த வரையிலும் இதை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, மண் வகையையும் வந்து நீரும் வந்து அவசியம் தென்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எந்தெந்த மண் வகையில் என்னென்ன டைப் ஆஃப் தேங்காய் செடிகள் வந்து நட முடியும், அது எப்படி பராமரிக்கிறது அப்படின்ற சொல்லி. அதாவது தென்னை வந்து ஓரளவுக்கு வந்து டாலரன்சி இருக்கும். வந்து அதாவது வந்து என்ன சொல்லுன்னு கேட்டிங்கனாக்கா, நல்ல எல்லா மண்ணுக்கும் வந்து ஓரளவுக்கு நல்லா வரும். எல்லாம் கலர் மண்ணாக இருக்கட்டும், உங்களுக்கு செங்கட்டு மண்ணாக இருக்கட்டும், வந்து மணல் பாங்காக இருக்கும், எல்லா இதுலேயும் உங்களுக்கு வந்து செடி வளரக்கூடியது. என்ன உங்களுக்கு வந்து அந்த கலர் மண்ணாக இருந்தால் கொஞ்சம் வந்து நெல் லேட்டாக வந்து உங்களுக்கு வந்து அதோட விளைச்சல் இருக்கும். வந்து மற்றபடி உங்களுக்கு வந்து மற்ற மண் வகைகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் நல்லா வளரும். வந்து அதனால் தென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா மண்ணுலேயும் வந்து ஓரளவுக்கு வந்து சீதோஷ்ண நிலையில் வந்து வளரக்கூடிய ஒரு பயிர். வந்து அதனால தான் அது வந்து பெரிய நெல் கிராப்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம வந்து எல்லா மண்ணும் வகையிலும் வளரும். வந்து தண்ணியும் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணோம்னாக்கா நல்லாவே கொண்டு போகலாம் வந்து வளர்ச்சி. வந்து சார், இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அப்போ நம்ம வந்து நீர்ப்பாசனம், நிலத்தடி நீர் வந்து அதிகமாக இருந்தது. அப்போ வந்து பாசன முறைகள் எல்லாம் கூட தென்னை நம்ம வளர்த்தது உண்டு. குறிப்பாக தென்னிந்தியாவில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் தமிழகத்தில் கூட நம்ம சொல்லலாம். இன்றைக்கி வந்து விவசாயிகள் கொஞ்சமாக மாறிட்டாங்க. இருக்கிற தென்னை விவசாயிகள் சொட்டு நீர் பாசன முறையில் தான் வந்து இன்றைக்கி தென்னையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சார், இந்த ஒவ்வொரு பொருளுக்கும் விளைவிக்கிற பொருளுக்கு வந்து விலை நிர்ணயம் பண்ணுறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது இல்லைங்களா? இந்த தேங்காயை பொறுத்த வரையிலும் விலை நிர்ணயம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் ஏதாச்சும் இருக்குங்களா? அது விலை நிர்ணயம் பண்ணுறது யாருங்க? ரொம்ப நல்ல கேள்வி நீங்கள் கேட்டீங்க. வந்து அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு பொருளுமே வந்து அதோட உற்பத்தி வந்து உச்சக்கட்டு அடையும் போது வந்து அரசாங்கம் வந்து அதில் தலையிட்டு ப்ரைஸ் செக்குலரிசம்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸேஷன் ப்ரைஸ் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நெற்பயிர் உச்சக்கட்டம் அடைஞ்ச உற்பத்தியில் நம்ம வந்து ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் அடைஞ்சிட்டோம். வந்து உடனே ஒரு ஃபிக்ஸேஷன் ப்ரைஸ் பண்ணி விவசாயம் பாதிக்கக்கூடாது, நுகர்வோரும் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரேட் ஃபிக்ஸேஷன். அதே மாதிரி கரும்புக்கும் வந்து அது மாதிரி வந்து ஒரு ஃபிக்ஸேஷன் பண்ணிக்கலாம். தென்னையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஃபிக்ஸேஷன் வந்து ஒரு உற்பத்திக்கும் தேவைக்கும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஏற்ற இருந்துகிட்டே இருக்கு. வந்து அதனால தான் அரசாங்கம் வந்து இதில் வந்து நேரடியாக அதில் வந்து தென்னையில் வந்து இது ரேட் ஃபிக்ஸேஷன் பண்ணாமல் வந்து கொஞ்சம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குறது. வந்து அதாவது இதில் யார் இது வந்து ரேட்டை வந்து ஃபிக்ஸேஷன் பண்ணன்னு பார்த்தீங்கன்னா, தென்னையில் வந்து 40% வந்து கொப்பரைக்காக வந்து போயிட்டுருக்குது. அதாவது எண்ணெய்க்காக அந்த 40% கொப்பராவை கன்வெர்ட் பண்ணிடுறோம். வந்து அது வந்து எண்ணெய்க்கு போயிடுது. மீதி இருக்க 60% பார்த்தீங்கன்னா ஒரு 20% உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் பேக்கரி அண்ட் கான்ஃபெக்ஷனரின்னு சொல்லுவாங்க. வந்து அதுக்காக போயிடும். மீதி 20% ட்ரெடிஷ்னல் யூஸ்க்கு அந்த கன்சூமர் யூஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. மீதி 20% வந்து மற்ற இதுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 40% கொப்பரா இவங்க தான் வந்து அந்த ரேட்டை ஃபிக்ஸேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருடங்கள் சொல்லலாம் குறைஞ்சது. ஒரு 5 வருடத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னாக்கா கொப்பரா வந்து ரேட் வந்து ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கும். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுன்ற ப்ரைஸில் ஃபிக்ஸேஷன் பண்ணி ரேட் நமக்கு எது கிடைக்காம விவசாயம் நிறைய பாதிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது இதில் நேஃபர்டு, அதாவது எண்ணெய் வித்துக்கள் வாரியம்னு சொல்லிட்டு தேசிய எண்ணெய் வித்துக்கள், இவங்க வந்து ரேட் ஃபிக்ஸேஷன் பண்ணுறது அந்த கொப்பராக்கு. வந்து காரணம் என்ன கேட்டிங்கன்னா, விவசாயிகளும் பாதிக்கக்கூடாது வந்துன்றதுக்காக ரேட் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரேட்டில் வந்து விவசாயிகள் கொள்முதல் பண்ணி அதை மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்க, குறைஞ்ச ரேட், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டோட குறைஞ்ச ரேட்டுக்கு வந்து விற்பாங்க. அதை தான் வந்து எண்ணெய் உற்பத்தியாளர்கள் வாங்கிட்டு போயிட்டு அதை எண்ணெய்க்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க அந்த கொப்பரைகளை வந்து. ஆனால் அதுக்கப்புறம் இது என்ன ஏன் காரணம், இதை வந்து இதை நாங்கள் பல வருடமாக வந்து மத்திய அரசு கோரிக்கை வச்சுட்டு இருந்தோம். அதாவது வந்து இந்த கொப்பரா ஏற்றுமதியாளர் வந்து பாம்பேயில் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். அதாவது எடிபிள் கிரேட் கோகோனட்டை வந்து ஆயில், எடிபிள் ஆயில் எந்த ஆயில் இருந்தாலும் பாம்பே போர்ட்டில் மட்டும்தான் பண்ண, இந்தியாவில் வேறு எந்த போர்ட்டில் வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. அது என்ன பண்ண, அங்கே இருக்க அந்த ஃபெடரேஷன் சொல்லுவாங்க, அந்த ஆயில் ஃபெடரேஷன், பாம்பேயில் இருக்க ஃபெடரேஷன்ஸ், அவங்க என்ன பண்ணால் அதை கட்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்தாங்க. ரேட்டை வந்து ஏற்றக்கூடிய அளவுக்கு கட்டுக்குள்ளே வச்சுட்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்குது அதை பேஸ் பண்ணி இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்தியனுடைய கோகோனட் ஆயிலுக்கு வந்து இன்டர்நேஷ்னலில் அதுக்கு தனி ப்ரீமியம் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் இருந்தது வந்து இந்தியன் கோகோனட் ஆயிலுக்கு. இந்த கோகோனட் ஆயில் என்ன பேன் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட் கேட்டிங்கனாக்கா, வால்யூமாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. வந்து அதாவது பல்காக, அதாவது மேக்ஸிமம் வந்து 10 லிட்டர், 1 லிட்டர், 1/2 லிட்டர், ஒரு 5 லிட்டர் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணணும். பல்காக பண்ணக்கூடாது ஒன்று. ரெண்டாவது பாம்பே போர்ட்டில் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு இருந்தது. வந்து அது நாங்கள் என்ன, இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து எடுத்துருங்க. அந்த எடுத்துட்டு நம்ம உற்பத்தி நம்ம வந்து தென்னிந்தியாவில் நம்ம தமிழ்நாடு, கேரளா உற்பத்தி பண்ணுறோம். சம்மந்தம்லாம் பாம்பேயில் மட்டும் பண்ணோம். நமக்கு அந்த எல்லா வசதியும் இங்கே மெட்ராஸ் போர்ட்லையும், கொச்சின் போர்ட்டில், தூத்துக்குடி போர்ட்டில் இருக்குது. இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு எங்களுக்கு இது பண்ணுங்கன்னு சொல்லி மத்திய அரசு நம்ம கோரிக்கை வச்சுருந்தோம். அதை வந்து அப்போ இருக்க மத்திய அரசு அதை செவிசாச்சு அதை என்ன பண்ணால் தலை தெரிஞ்சுட்டு சென்னையும், கொச்சின் அண்டு தூத்துக்குடியிலேருந்து நீங்கள் வந்து ஏற்றுமதி பண்ணலான்னு சொல்லி கவர்மெண்ட் இது பண்ணோம். அது அந்த சொன்னதோடைய தாக்கம் வந்து அடுத்த மாதமே நமக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சது. வந்து அதாவது வந்து நேஃபர்டை வந்து இத்தனை காலகட்டமாக வந்து நேஃபர்டு ப்ரொக்யூர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வாங்கி கம்மி விலையில் விற்றுட்டு இருந்தாங்க.
இந்த இது தெரிஞ்ச எல்லா வியாபாரிகள் இடத்துல எல்லாம் அவங்க வந்து கொள்முதல் பண்ணி அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கொப்பரா வாங்கினாங்க. நேஃபர்டு ஃபிக்ஸேஷன் பண்ண ரேட்டை விட வெளி மார்க்கெட்டில் ரேட் அதிகமாக எங்களுக்கு கிடைச்சது. வெளி மார்க்கெட்டில் அதிகமான ரேட்டு நேஃபர்டுக்கு ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு கோப்பரா கிடைக்கல. ஸோ தனியார்கள் வந்து அதை வந்து கொள்முதல் பண்ணி அவங்களே ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்றைக்கி எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அதோடைய தாக்கம் தான் இன்றைக்கி வந்து தேங்காய் வந்து இந்த அளவுக்கு ஒரு விலை அதிக விவசாயிகளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு செக்யூலர் ப்ரைஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லுது. அதாவது நல்ல விலைன்னு சொல்கிறத விட ஒரு பாதுகாக்கப்பட்ட விலை வந்து இந்த விலை வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு வந்து விவசாயிக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குது இந்த இன்னைக்கு இருக்கிற விலை. ஸோ அதுதான் அதோடைய தாக்கம் தான் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து தேங்காய் வந்து இந்த விலை கிடைச்சிருக்கு. அதாவது விவசாயிகளுக்கும் இந்த வர்த்தகத்துக்கும் இருக்கிற சங்கிலி தொடர் அமைப்பு வந்து ரொம்ப நீண்டுட்டு இருந்தது. இப்போ லோக்கல்லே வந்து ட்ரேடிங் மார்க்கெட் உருவாக்குனதுனால விவசாயிகள் நேரடியாக விற்பனை மக்களுக்கு பண்ண முடியுது அப்படின்னு. இது ஒரு நல்ல ஒரு அமைப்புன்றதுனால, ஏன்னா அதாவது விவசாயி வந்து உற்பத்தி பண்ணுற பொருள் விலை நிர்ணயம் வந்து அவங்களா லோக்கல் மார்க்கெட்டில் பண்ணுறது தான் வந்து நியாயமாகவும் இருக்கும் கூட. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு வந்து லாபகரமாகவும் இருக்கும். சார், தேங்காயை பொறுத்த வரையிலும் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் குறிப்பாக சமையலுக்கு நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு அரைக்கிறதாகட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன சட்னி விஷயங்களாகட்டும் எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை யார் ஒரு தேங்காயோ ஒரு பருப்பு கூட சேர்த்து ஒரு மிக்சியில் போட்டு அரைக்கணும், இது வந்து ரொம்ப வேலை பளு இருக்கிற ஒரு சூழல் வந்து இருக்கிறதுனால அதை தவிர்க்கிறாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது இதை வந்து மக்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் சோர்ஸ் இருக்குங்களா? இதை வந்து மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது இந்த தேங்காய்? அதாவது நல்ல கேள்வி நீங்கள் கேட்டீங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கன்சியூமர் டிபெண்ட் மார்க்கெட் இப்போ இருக்கிற உலகமயமாகத்தில் வந்து ஒவ்வொருவருக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும். வந்து இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராடக்டை தான் நம்ம வந்து மக்கள் மத்தியில் திணிப்போம். இதுதான் இருக்குது, இதுதான் நீங்கள் வாங்கிக்கணும். அப்போ மக்கள் நம்மளை அதை வேறு வழி இல்லாமல் வாங்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கன்சியூமர் வந்து அவங்க தான் ஃபிக்ஸஸ் எது வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க அதை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி வந்து நிறைய ப்ராடக்ட். அதே மாதிரி தேங்காயை பார்த்தீங்கன்னாக்கா பழைய காலத்தில் நம்ம என்ன ஃபாலோ அதை தான் இப்போ பண்ணிட்டுருக்கோம். தேங்காயை வாங்கணும், அதை உடைச்சி அதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இன்றைக்கி இருக்கிற அந்த நவீனமயமான உலகத்தில் வந்து பரபரப்பான உலகத்தில் யாருமே வந்து அந்த அளவுக்கு அவங்க பொறுமை இல்லை. அதை வாங்கி உடைச்சி சட்னி அரைச்சி இல்லை மற்ற இதுக்கு சமையல் அறைக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து தவிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம்னாக்கா நுகர்வோருக்கு தேவையான மாதிரி வந்து நம்ம தென்னையை வந்து தேங்காய் மதிப்பு கூட்டு பொருள் நம்ம வந்து கொண்டு வரணும். வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்காயில் பார்த்து நிறைய மதிப்பு கூட்டு பொருள் வந்துட்டுருக்கு. தேங்காய் பவுட்ரு எல்லாமே வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் நிறைய போய் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நம்ம இந்தியாவில் ஒன்று நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இந்தியன் மார்க்கெட்டே நீடு இருக்குது. அதுக்கு வந்து நிறைய தொழில்நுட்பங்களும் வந்திருக்கு. அதை வந்து இப்போ அரசாங்கமும் இப்போ வந்து நிறைய வந்து அந்த தொழில் முனைவரை வந்து இப்போ வந்து சப்சிடி, அதாவது மானியங்கள் வந்து தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து இது சொல்லியிருக்காங்க. அது இப்போ இனி வரும் காலத்தில் அந்த மாதிரி நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். ஆனால் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் நம்ம வந்து விழுப்புணர்வு ஏற்படுத்திருக்கு. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், ஸ்ரீலங்காலாம் பார்த்தீங்கன்னா நம்மளை விட அவங்க வந்து முன்னோடியாக இருக்காங்க உற்பத்தியில். இப்போ நம்ம 10ல் ஒரு பங்கு நம்மளுடைய உற்பத்தி, நம்ம தென்னை உற்பத்தியில் 10ல் ஒரு பங்கு தான் இருக்காங்க அவங்க. ஆனால் நம்மளை விட அவங்க தான் வந்து இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா எக்ஸ்போர்ட்டில் வந்து அவங்களோட ஃபாரின் மேஜர் ஏர்னிங்கே வந்து கோகோனட்டில் தென்னையில் தான் இருக்கிற மாதிரி இருக்காங்க. காரணம் கேட்டால் அவங்க வந்து அந்த மதிப்பு கூட்டு பொருள் வந்து நிறைய வந்து அதை வந்து தென்னை மூலிமா கிடைக்கும் மதிப்பு பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இன்னும் அதை வந்து மதிப்பு கூட்டு பொருள் வந்து நம்ம இன்னும் வந்து பண்ணலை. இருக்குது, 1-2 இருக்குது. பட் அது பத்தாது, நிறைய கொண்டு வரணும். மக்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து மதிப்பு கூட்டு பொருள் கொண்டு வரணும். இப்போ இந்த மதிப்பு கூட்டு பொருள்னு சொல்லும்போது உங்களுக்கு சொல்லணும், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. தென்னையில் இவ்வளோ இருக்கான்ற மாதிரி வந்து ஒரு பொருள் அதில் வந்து ஒரு வேஸ்டேஜ் கிடையாது. பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தேங்காய் இந்த ஓலையை எடுத்துக்கோங்க. ஓலைன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஓலைக்கு இலை பின்னி அதை வந்து நம்ம வந்து கொட்டாய் கட்டுறதுக்கு, வீடு கட்டுறது யூஸ் ஆகுது, தொடப்பங்களாக யூஸ் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி வந்து மரங்கள் பார்த்தீங்கன்னா மரம் பல நிலைக்கு மரங்கள் இன்னைக்கு யூஸ் ஆகிட்டுருக்கு. தேங்காய் மட்டை எடுத்துட்டிங்கன்னா அந்த நார் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஓஷன் சொல்லுவோம். அதுக்கு அதாவது நிறைய பை ப்ராடக்ட் இருக்கும். அந்த நாரல் மூலியமாக உங்களுக்கு வந்து நிறைய இன்னைக்கு வந்து வந்துட்டுருக்கு. வந்து அதே மாதிரி கொட்டாங்கச்சி இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, தேங்காயை விட உங்களுக்கு வந்து கொட்டாங்கச்சி தான் வந்து நல்ல ஒரு மதிப்பு மிக்கது. வந்து அதாவது நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டிவேட்டட் சார்கோல், அதே பவுடர் கோகனட் அந்த ஷெல் பவுடர் பண்ணிடுவோம். நம்ம வந்து ஆக்டிவேட்டட் கார்பன். இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா 1200 கோடி ரூபாய் இன்றைக்கி வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம் ஆக்டிவேட்டட் கார்பன். அந்த அளவுக்கு நீட் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட வந்து இருக்குது கொட்டாங்கச்சி. அதான் ஃபஸ்ட் கிரேட் ஆக்டிவேட்டட் ஆர்கானிக்கில் ஆக்டிவேட்டட் கார்பன் கொட்டாங்கச்சியில் ஃபஸ்ட் கிரேட் இருக்குது. ஆனால் மட்டும் அந்த ஆக்டிவேட்டட் கார்பன் இண்டஸ்ட்ரி வந்து ஒரே 2 இண்டஸ்ட்ரி தான் இருக்கும். தமிழ்நாட்டில் ஒன்று, ஒன்று காஷ்மீரில் ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம அதை வந்து கொண்டு வரல. ஏன் காரணம் கேட்டிங்கன்னாக்கா இது வந்து ஆர்கனைஸ்டு ஒரு செக்டாராக வந்து ஒரு ஒன்றுபட்ட ஒரு தென்னை மதிப்பு கூட்டு பொருள் பண்ணும்போது ஒரு ஃபேக்ட்ரிக்கு தேங்காய் உள்ளே வந்துச்சுன்னா தண்ணி வந்து அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸு, கொட்டாங்கச்சி ஒரு இண்டஸ்ட்ரீஸ், நார் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வரும். ஆனால் நம்ம இண்டஸ்ட்ரீஸ் இல்லாதனால நம்ம தேங்காய் நம்ம கன்சூம் யூஸ் பண்ணி அந்த கொட்டாங்கச்சி அப்படியே நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம். வந்து
இன்றைக்கி பார்த்துட்டு இன்றைக்கி வந்து தேங்காய் வைக்கிற விலைக்கு ஈக்குவலாக வந்து கொட்டாங்குச்சியும் ரேட் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிலோ வந்து இன்றைக்கி வந்து 9 ரூபா 10 ரூபா போய்ட்டு கொட்டாங்குச்சி வந்து. அந்த கொட்டாங்குச்சி ஆக்டிவேட்டட் கார்பன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதாவது நீர், நெருப்பு எல்லாத்துக்குமே வந்து ஆக்டிவேட்டட் இது அதாவது சுத்தப்படுத்துறதுக்கு, பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஆக்டிவேட்டட் கார்பன் அத்தியாவசியமான தேவை வந்து. இன்றைக்கி நம்ம குடிக்கிற தண்ணி ஆர்ஓ பிளான்ட்டுன்னு சொல்லுவோம் வந்து. இது எதில் வந்து அந்த ஆக்டிவேட்டட் கார்பன் மூலமாக பாஸ் பண்ணிட்டு வரப்போ அது பியூரிஃபைட் ஆகுது. சாக்லேட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய உணவு பதப்படுத்துதலில் வந்து ஆக்டிவேட்டட் கார்பனோட ரோல் பெரிய ரோலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய யூஸ். அதே மாதிரி பவுடர் எடுத்துக்கோங்க. ஆக்டிவ் வந்து இந்த கோகோனட் பவுடர் வந்து சமையல் யூஸ் நிறைய ஆகிட்டு இருக்கு. நம்ம தேங்காய் எண்ணெயை மட்டும் தான் பார்த்தோம் நம்ம வந்து. அதே தேங்காய் பாலில் வந்து பால் எடுத்து அதுலேருந்து வந்து வெர்ஜின் ஆயில்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த வெர்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ப்ரீமியம் ப்ரைஸாக 350 ரூபா இன்றைக்கி லிட்டர் போயிட்டுருக்கு வந்து. அது பேபி ஆயில்னு நம்ம இப்போ கடையில் வாங்குறோம் இல்லையா, அதுதான் வந்து வெர்ஜின் ஆயில். அதை வந்து டெய்லி ஒரு மூடி நம்ம குடித்தாவே, காலையில் வெறும் வயிற்றில் குடித்தாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த வெயிட் லாஸ் ஆகிடும் வந்து. அந்த நமக்கு எல்லாமே அந்த என்ன சொல்லுவாங்க ஹெல்த்தி கான்செப்ட் அதை வந்து. அதே மாதிரி எங்கள் வெர்ஜின் ஆயில் நிறைய அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் கோகோனட்டில் ஒரு இதுவும் வேஸ்டேஜ் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட் இன்றைக்கி இருக்க வந்து. இதெல்லாம் எப்போ சாத்தியக்கூறாங்க, ஒரு இண்டஸ்ட்ரீஸாக உருவானா தான் வந்து இந்த மாதிரி எல்லா மதிப்பு கூட்டு பொருளும் நம்மளாலையும் உற்பத்தி பண்ண முடியும் வந்து. அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து பெரிய நமக்கு வந்து இந்த மாதிரி விவசாயிகளை அந்த என்டர்பிரனர் வந்து அட்ராக்ட் பண்ணணும். அந்த தொழில் முனைவரை வந்து கொண்டு வந்து இதில் உள்ளே கொண்டு வந்து பல சலுகைகளை கொடுத்து உற்பத்தி ஆரம்பித்தோம்னாக்கா தென்னைக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கும் வந்து. கண்டிப்பாக சார். ஏன்னா நீங்கள் சொல்கிறது வந்து மிக எளிய முறையில் ரொம்பவும் விளக்கமாக சொன்னீங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா தென்னையில் வந்து ஓலை சொன்னீங்க, அதில் மரம், பலகை, அதுக்கப்புறம் நார் உற்பத்திலாம் சொன்னீங்க. இதில் நீங்கள் வந்து தென்னை கூட அந்த கொப்பரையை அந்த ஓடை கம்பேர் பண்ணும்போது தென்னையோட அந்த ஓடு தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்கள் சொல்லும்போது, கடந்த ஒலிம்பிக் வந்து பெய்ஜிங்கில் நடந்தபோது வந்து பெய்ஜிங்கில் இருக்கிற கண்ட்ரி அவங்க வந்து சுகாதாரத்துறை வந்து ரொம்ப பயப்பட்டாங்க. இத்தனை கோடி மக்கள் வந்து இங்கே கூடும்பொழுது இங்கே வந்து சுகாதார கேடு வந்து குப்பைகள் அதிகமாக நிறைஞ்சிடணும் போது கோடிக்கணக்கான டன் வந்து அந்த ஓடுகளை, கொப்பரை ஓடுகளை வந்து கேரளாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி ஐஸ்கிரீம் குப்பிகளாக வந்து பயன்படுத்தின விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து உருவாக்குச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருந்தால் அவங்க இந்த அளவுக்கு இம்போர்ட் பண்ணி அவங்களுடைய நாட்டில் பயன்படுத்தியிருப்பாங்கன்னு இதுலேருந்தே தெரியுது. தென்னைன்னு எடுத்துக்கிட்டாவே வந்து ரொம்ப மகத்துவம் வாய்ந்த விஷயம்னு நீங்கள் சொன்னீங்க. அதுலேயும் வந்து அது முத்துன தேங்காயிலே அவ்வளோ மகத்துவம் இருக்கும்போது அதனுடைய இளம் பருவம், அதாவது இளநீர் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. அதனுக்கு வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இளநீரில் வந்து மருத்துவ குணங்கள் இருக்கிறது தெரியும், குளுக்கோஸ் இருக்கிறது தெரியும். ஆனாலும் மக்கள் வந்து அதனுடைய பயன்பாடு குறைவான அளவில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான மாற்று வழிகள் ஏதாச்சும் இருக்குங்களா, அதை வந்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரதுக்கு? கண்டிப்பாக. அதாவது இளநீரை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட நம்ம வந்து எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. எல்லாருக்கும் தெரியாது இளநீர் வந்து எவ்வளோ ஒரு மகத்துவமானது, அது வந்து சிறப்பானதுன்னு சொல்லிட்டு வந்து. ஆனால் அது பயன்பாடு ஏன் குறைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அதை வந்து மக்களுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம வந்து கொண்டு போகணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இளநீர் யார் வைப்பான்னு கேட்டிங்கனாக்கா அந்த தெரு முனையில் இருக்கிறவங்க, அவங்கள பார்த்தா அந்த கத்தியை பார்த்தீங்கன்னா ஒரு ரஸ்டியாக இருக்கும், அந்த திரும்ப இருந்த மாதிரி இருக்கும். அவங்க சொட்டி இதை அவங்க சீவி அவங்க கொடுக்கும்போது அதை வாங்கி குடிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஏதோ ஒரு மருந்துக்கு குடிக்கிற மாதிரி நம்ம வந்து அதை வந்து ஒரு என்ஜாய் பண்ணி குடிக்கிறது இல்லை, அந்த ரெஃப்ரெஷ் பண்ணி என்ஜாய் பண்ணி குடிக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் இளநீருடைய வந்து இது வந்து இப்போ டாக்டர் சொல்லிட்டார் அதனால் டெய்லி இளநீர் குடிக்கணும், அதுக்காக நம்ம குடிக்கணும் அப்படின்ற மாதிரி குடிக்கிறாங்களே தவிர இளநீரும் நல்லா இருக்குது நம்ம வாங்கி குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட வரணும். இதுக்கு என்ன மக்கள் வரணும் எப்படின்னு நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அந்த மாதிரி வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும், அந்த மாதிரி கொண்டு போகணும். அப்போது அது எப்படி இப்போ நாங்கள் வந்து இப்போ அந்த மாதிரி நான் யோசித்ததில் வந்து எனக்கு அந்த விஐடி வந்து ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு கொடுத்தாங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் இதை பற்றி அவர்கிட்ட நம்ம வேந்தர்கிட்ட அணுகும்போது இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேங்க. சரி பண்ணுங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், என்னுடைய இன்னோவேஷன் நானே இது பண்ணி அந்த மூவபிள் கார்ட்டில் அந்த பஞ்சிங் பண்ணுற மாதிரி ஒரு மிஷின் டெவலப் பண்ணிவிட்டு அந்த பஞ்சிங் மிஷின் ஆல்ரெடி நம்ம கோயம்புத்தூரில் அந்த மிஷின் நம்ம தெரிவிச்சுக்கணும். அது வந்து நம்ம அந்த ட்ரைசைக்கிளை வச்சு அந்த இலைன்னு என்ன பண்ணுவோம், சுத்தமாக அதை விற்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து அந்த க்ளவுஸ், அந்த கேப்பு, அந்த மேலே அந்த ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு ஹைஜீனிக்காக கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பஞ்ச் பண்ணி அந்த கொடுக்கும்போது அவங்களுக்கு வாங்கி குடிக்கிறவங்களுக்கும் அது வந்து ஒரு சுத்தமாக தெரியுது, அந்த ப்ராடக்ட் சுத்தமாக இருக்குது, நல்லா ஒரு ஹைஜீனிக்காக இருக்காமல் இருக்குது, அழகாக நல்லா வாய்ப்புகள் இருக்குது. நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு வந்து. ஏன்னா நான் தெருமனையில் பார்க்கும்போது இங்கே ஒன்று அங்கே ஒன்றா வாங்கிட்டு இருப்பாங்க இளநீர். பொதுவாக அந்த ஹாஸ்பிட்டல் அண்டை பார்க்கும்போது பார்த்தா ஜனங்க அங்கே தான் நிறைய இளநீர் வாங்கி குடிப்பாங்க. காரணம் கேட்டிங்கன்னா டாக்டர் சொல்லிட்டாருன்றதுக்காக. மற்றபடி மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோவா போகாது இளநீர். ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு கொடுத்து பார்க்கும்போது
நிறைய ஸ்டூடெண்ட்ஸுங்க எல்லாமே அதை விரும்பி குடிக்கிறாங்க. மற்ற எல்லாத்த விட இளநீர் உடம்பு நல்லது, இது பார்த்தா ஒரு ஹைஜீனிக்காக இருக்குது, கொடுங்கன்னு சொல்லி வாங்கி குடிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு மனசில் தோணுது, நம்மளும் இந்த மாதிரி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரை சைக்கிளில் ஒரு காட் வச்சு ஒரு ஹைஜீனிக் மெத்தடில் இளநீரை வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணோம்னா கண்டிப்பாக அது ஒரு நல்லா வந்து போகும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது மக்களுக்கும் வந்து நல்ல ஒரு பொருள் வந்து கிடைக்கிது. வந்து கண்ட ஒரு வெளிநாட்டு குளிர்பானங்களோ மற்ற இடத்துல குடிச்சு உடம்பு கெடுக்கிறதுக்கு இளநீர் வந்து நல்லா இருக்குன்னு அவங்களும் வாங்கி குடிப்பாங்க. இதனால விவசாயிகளுக்கு வந்து ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்ற கான்செப்டில் வந்து இது வந்து டெவலப் பண்ணும். உண்மையிலே நல்லா இருக்குது, ரீச் ஆகிருக்கு. எனக்கு வந்து இது ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் கோகோனட் போர்ட்லேருந்து கிடைச்சிருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு வந்து அவார்ட் கொடுக்குறது வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இப்போ பஸ் ஸ்டாண்ட் மற்ற இடத்துல அதை வந்து டெவலப் பண்ணலான்னு இருக்கேன். இது ஒரு பக்கம், இது வந்து நேரடியாக வந்து மக்கள்கிட்ட வந்து விற்கிறதுக்கு. இன்னொன்று கேட்டிங்கனாக்கா இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வந்து ஹோல்ட் பண்ண முடியும். இப்போ மற்ற வெளிநாட்டு குளிர்பானங்கள் எடுத்து போய் ஃப்ரிட்ஜில் வைக்கணும், நம்ம தேவைப்படாமல் நம்ம குடிக்கணும். வந்து இளநீர் எடுத்து அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்லேயோ மற்ற இடத்துல வைக்க முடியாது. ஸோ அதுக்கு இப்போ ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்கேன், சிம்பிளிஃபைட் ப்ராசஸ்ன்ற மாதிரி. என்னெல்லாம் அதில் வந்து நமக்கு வந்து இடையூறாக இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துட்டோம்னா நமக்கு அதை வந்து ஒரு முழுமையான ஒரு மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருளாக நம்ம கொடுக்க முடியும். அப்படின்னு பார்க்கும்போது அந்த இளநீரில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த நார் அதே தான் வந்து 50-60% நார் தான். அது வந்து பல்கினஸ்னால் தான் அதை வந்து நமக்கு வந்து ஒரு ஹேண்ட்லிங் பண்ண முடியும், எங்கே எடுத்துகிட்டு வர முடியாமல் இருந்தது. இப்போ அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஒரு டெக்னாலஜி அது ஹேண்ட்மேடாகவும் பண்ணலாம். பட் அதை வந்து இப்போ ஒரு மிஷினும் வந்துட்டு இருக்குது. அந்த மிஷினில் வந்து அந்த ஒரு 50% ஆஃப் த ஹஸ்க்கை வந்து அதை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து எடிபிள் கிரேடு வந்து சிட்ரிக் ஆசிட் அந்த இதில் டிப் பண்ணி எடுத்து அதை கிளிங் ஃபிலிமில் பேக் பண்ணிட்டோம்னாக்கா பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் பாலோட கொஞ்சம் பெருசாக அது வந்து இருக்குது. ரொம்ப ஈஸியாக நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அந்த ப்ராடக்ட். அதை நம்ம அழகாக எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்லேயே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்மளும் எப்போ தேவைப்போ குடிக்கலாம். யாருன்னா நம்ம விருந்தாளிகள் யார் வந்தாலும் அவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க வந்து உண்மையில் வந்து ஒரு நல்ல ஒரு பாடங்கள் நம்ம கொடுத்தோன்றது அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இப்போ நம்ம கொண்டு வரோம். இது ஏற்கனவே இது வெளிநாட்டில் நல்லாவே போயிட்டுருக்கு. வந்து இந்தியாவில் இப்போ தான் அதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக சார். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வந்து காய்கறிகளை வைக்கிற அளவுக்கு இந்த ஆப்பிள் இந்த ஆரஞ்சு இதெல்லாம் வைக்கிற அளவுக்கு நீங்கள் சொல்கிற உடனே இந்த கிரிக்கெட் பால் சைஸுக்கு தான் உடனே உள்ளே இருக்கிற அந்த நீர் குப்பி அதை மட்டும் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா கண்டிப்பாக நல்ல ஒரு யூசேஜஸ் தான் இருக்கும். அது நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், வரவங்களுக்கு நம்ம அது கொடுக்கும்போது ரொம்ப அட்ராக்ஷனாகவும் இருக்கும். கண்டிப்பாக சார். இந்த இளநீர் தேங்காய் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய சொன்னீங்க. இப்போ இந்த வேலூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வகையான விவசாயங்கள் இன்னைக்கு இருக்கிற நீர் பற்றாக்குறைக்கு ஏற்ற மாதிரியான விவசாய முறைகள் பண்ண முடியும்? இதில் குறிப்பாக தென்னையில் என்னென்ன வகையான தென்னைகள் வந்து நடவு செஞ்சால் விவசாயிகள் கணிசமான லாபம் பார்க்க முடியும் சார்? கண்டிப்பாக நம்ம வேலூர் மாவட்டத்தை பார்த்தோம் பார்த்தீங்கன்னாக்கா மண் வளமும் தண்ணியும் வந்து கண்டாமினேட்டடாக இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து அரசம்பட்டி டால் வெரைட்டி இருக்குது, சவுக்காட் ஆரஞ்ச் டார்ஃப் இருக்குது. நல்லா ஒரு விவசாயம் வந்து நல்லா கவனம் டிடி இருக்குது, டார்ஃப் டால் இன்ட்டு டார்ஃப் இருக்குது, டி இன்ட்டு டி. இந்த மாதிரி வெரைட்டிகள்லாம் நம்ம வந்து பண்ணி தொழில்நுட்பத்தை நம்ம வந்து முழுமையாக வந்து பயன்படுத்தி பண்ணணும். உண்மையிலே வந்து தென்னை வந்து ரொம்ப ஒரு லாபகரமான ஒரு தொழில். வந்து நல்ல உற்பத்தி அதிகப்படுத்தலாம், வந்து செலவுகளை குறைக்கலாம். செலவுகளை குறைக்கணும்னு பார்க்கும்போது நீர் ஆதாரத்தை நமக்கு வந்து சரியானபடி நம்ம வந்து அதை பயன்படுத்தணும். வந்து சொட்டு நீர் பாசனம் இல்லை அந்த பைப்லைன் பாசனத்தை பண்ணோம்னாக்கா அந்த தண்ணியை வந்து செதறாமல் அந்த தென்னைக்கு மட்டும் அதை போய் பண்ணும்போது அதுக்கு மட்டும் அதை வந்து கொடுத்தோம்னா உண்மையிலே தண்ணி ஆதாரத்தையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். வந்து இந்த மாதிரிலாம் நம்ம அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பண்ணும்போது உண்மையில் வந்து சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த உரம் இடுறதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பேசிக்காக வந்து இன்ஆர்கானிக் உரத்தை தான் நம்ம வந்து பயன்படுத்தி பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு காலத்தில் இது வந்து மண்ணுடைய தன்மையை வந்து கெட்டு போய் நிற்கிது. இன்றைக்கி வந்து நம்ம வந்து மறுபடியும் இயற்கை உரத்துக்கு மாறணும். வந்து இன்றைக்கி இயற்கை உரத்துக்கு மாறத்துக்கு வந்து எனக்கு வந்து அது நிறைய கான்செப்ட் வர்மி காம்போஸ்ட் யூனிட்னு இருக்குது, அந்த மண்புழு உரம்னு இருக்குது. அது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு தான். வந்து ஜாஸ்தி ஒரு தடவை நீங்கள் வந்து செலவு பண்ணி அதை வந்து அந்த தொட்டி நீங்கள் கட்டிட்டீங்கன்னாக்க நம்ம நிலத்துக்கு தேவையான உரங்கள் நம்மளே வந்து எந்த விதமான செலவு இல்லாமல் 0% நம்ம வந்து அந்த உரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். வந்து அந்த மாதிரி நம்ம வந்து சரியான பருவநிலை அந்த உரங்களை இட்டு சரியான முறை தண்ணியை பாய வச்சு கொண்டு வந்தோம்னா உண்மையிலே உற்பத்தி அதிகப்படுத்தலாம், செலவு நம்ம வந்து குறைச்சிட்டு வரலாம். வந்து ஏன்னா சிறப்பான முறையில் சொன்னீங்க சார். ஏன்னா இயற்கை சார்ந்த விவசாயிகளும் குறைவான செலவில் வந்து கணிசமான லாபம் பார்க்க முடியும். சார் நீங்கள் வந்து விவசாயிகள் நலக்குழு தலைவராக இருக்கீங்கன்ற முறையில் இந்த கேள்வி உங்ககிட்ட நான் கேட்குறேன். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் விவசாயம் வந்து கணிசமான அளவில் குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம்.
அதிலும் இயற்கை விவசாயம் காணாமல் போயிடுச்சுன்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு விவசாயத்தினுடைய நிலைமை. அப்படி இருந்த பொழுதும் விவசாயம் தான் நம்மளுடைய நாட்டின் முதுகெலும்பு. ஏன்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வந்து ஃபுட் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்கன்றதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விவசாயம் எப்படி பாதுகாக்கிறது சார்? கண்டிப்பாக. அதாவது இன்றைக்கி எல்லாருமே நம்மளுடைய விவசாயத்தை விட்டு வெளியில் போகணுன்னு தான் பார்க்குறத, மறுபடியும் விவசாயத்துக்கு வரணும்னு பார்க்கல. மற்ற எல்லா தொழிலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜென்ரேஷன் வருவாங்க. நான் பார்த்த தொழிலில் வந்து எல்லா வியாபாரத்துலேயும் சரி, அதுக்கடுத்து அவங்க சன்னு பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் சன் வருவாங்க. ஆனால் விவசாயத்தில் மட்டும் தான் ஒதுங்கி போயிட்டு இருக்கு. காரணம் கேட்டீங்கன்னாக்கா வந்து லாபகரமானது இல்லை, என்னோட இது போட்டது விவசாயம் சரி அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. வந்து இன்றைக்கி நிறைய இளைஞர்களுக்கு முன் வரணும். இன்றைக்கி விவசாயம் வந்து உண்மையில் பார்த்தீங்கன்னாக்கா தொழில்நுட்பத்தோடு நம்ம அது பண்ணணும்னாக்கா உண்மையில் லாபகரமான தொழில் வந்து வரணும். எல்லாரும் முன் வரணும். தொழில்நுட்பத்தோடு பண்ணோம்னா உண்மையிலே வந்து லாபகரமான தொழில் வந்து விவசாயம் வந்து அது மக்கள் வந்து அது வந்து அந்த விழிப்புணர்வு வரணும். வந்து கண்டிப்பாக சார், 100க்கு 100 உண்மை. ஏன்னா இன்றைக்கி எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் அந்த வளர்ந்த தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையுமே விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தணும்னா நம்முடைய சந்ததிகள் பாதுகாக்கப்படும், நாட்டினுடைய வளர்ச்சியை போற்றி பாதுகாக்கப்படும். நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மையான விஷயம் சார். எங்கள் நேயர்களுக்காக வந்து இந்த வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தென்னை சார்ந்த விஷயங்கள், தென்னையினுடைய வளர்ச்சி, வர்த்தகம், அதன் பயன்பாடு, தென்னை வளர்ச்சியினுடைய நுணுக்கங்கள், விவசாயத்தை எப்படி பாதுகாக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க சார். மிக்க நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் வந்து தென்னை சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே வந்து நம்ம என்ஆர் தாஜுதீன் சார் அவர்கள் சொன்னதன் மூலமா நமக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்த ஒரு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில ஸ்ரீ நாராயணி ஹாஸ்பிட்டல் மற்றும் ரிசர்ச் சென்டர் அங்க இருக்கிற மருத்துவர்கள் கிட்ட தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட அடுத்ததா பேச போறது யாருன்னு பாத்தீங்கன்னா மருத்துவர் சிவானந்தம். இன்னைக்கு அவர்கிட்ட சிறுநீரக கல் மற்றும் சிறுநீரகம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு அவர்கிட்ட பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். நான் ஸ்ரீ நாராயணி மருத்துவமனை மலைக்கோடி சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணராக ஒர்க் பண்ணுறேன். ஐம் டாக்டர் சிவானந்தம். இது பொதுவாக இந்த நிகழ்ச்சி வந்து பொதுமக்களிடையே சிறுநீரக என்னென்ன அறுவை சிகிச்சை வரலாம், சிறுநீரகத்தில் என்னென்ன குறைபாடுகள் வரலாம், கல் எப்படி உண்டாகிறது, ஸோ அந்த மாதிரி பொதுவான சில கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கலாம். ஸோ அதை சரி செய்வதற்காக வேண்டிதான் இந்த ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சார், எல்லாருக்கும் இப்போ சைலண்டாக வளர்ந்துட்டு வர ஒரு விஷயமா இருக்குது அந்த சிறுநீரக கல். பல பேருக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரியல. முக்கியமான ரீசன் என்ன சார் இந்த சிறுநீரக கல்லை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன்? பொதுமக்களிடையே இந்த சிறுநீரக கற்கள் வந்து யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். ஆண்கள், பெண்கள், அது மாதிரி வந்து இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதும் கிடையாது, யாருக்கு வேணாலும் வரலாம். மெயினான ரீசன் என்ன, நிறைய ரீசன் சொல்கிறாங்க. பட் அதில் முக்கியமான காரணம் பார்த்தோம்னா நமக்கு வந்து எடுக்கின்ற அந்த குடிக்கின்ற தண்ணீரின் அளவு அது நமக்கு குறையும் பொழுது நமக்கு அந்த சிறுநீர் யூரினோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாகி அதன் மூலமாகத்தான் கற்கள் உருவாகின்றது என்பதுதான் பொதுவான கருத்து. ஸோ என்ன ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே நம்ம என்னென்ன சாப்பாடு, என்னென்ன உணவு பழக்கங்கள், என்னென்ன மாற்றிக்கொள்ள வேண்டும், என்னென்ன இது எல்லாமே வந்து இதை நமக்கு வந்து அடிப்படையாக வைத்து தான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் உருவாகியுள்ளது. ஸோ அதனால் இது பொதுவாக யாருக்கு காமனாக வரும் அப்படின்னு சொல்லி கேட்டால் டிரைவர்ஸ், அதாவது யாரெல்லாம் வந்து அந்த ஒரு அதிகமான ஒரு வெப்பநிலை உள்ள சூழ்நிலையில் வேலை செய்கிறார்களோ, குறைவான தண்ணீர் அளவு எடுக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் சில வியாதிகள் வந்து அவருடைய உடல் தன்மையை பொறுத்தும் வரலாம். சில பேருக்கு அந்த கால்சியம் என்ற உப்பு உடம்புல அதிகமாக இருக்கலாம், அந்த மாதிரி வரலாம். இல்லை சில பேருக்கு வந்து மரபணுக்கள் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்து அது மூலமாகவும் கற்கள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரி சரி. இப்போது ஒரு மனுஷனுக்கு வந்து சிறுநீரக கல் இருக்குன்னு எதை வச்சு அவங்கள கண்டுபிடிக்க முடியும்? எந்த மாதிரியான சிம்டம்ஸை வச்சு அவங்க தன் உடம்புல வந்து கல் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்? பொதுவாகவே சிறுநீரகத்தில் கல் இருக்கிறது அப்படி என்றால் அதனுடைய அறிகுறிகள் பொதுவாக வெளியே தெரிவதில்லை.
சிறுநீரகத்திலிருந்து அந்த கற்கள் தானாக கீழே இறங்கி அந்த யூரிட்டர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஒரு சின்ன ஒரு பைப்பில் அடைக்கும் பொழுது தான் வந்து அந்த சிம்டம்ஸ், அதனுடைய அறிகுறிகள் தென்படும். ஸோ இதனுடைய பொதுவான அறிகுறி என்னவென்று சொல்லும் பொழுது வலது பக்கம் அந்த விலா எலும்பின் கீழே வலி தாங்க முடியாத, பொறுக்க முடியாத அளவுக்கு திடீரென்று வலி ஏற்பட்டு 4 அல்லது 5 மணி நேரங்கள் கூட வலி நீடிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பொதுவான அறிகுறி. இது இல்லாமல் சில பேருக்கு வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப நாள் அந்த வலி இருக்கலாம். அப்படி வலி இருக்குது அப்படின்னா அப்போ வந்து அங்கே கிட்னி அந்த சிறுநீரகத்திலேயே வந்து கல் வந்து பெருசாகிறதுக்கான பெருசாகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லாமல் சில சமயத்தில் சிறுநீர் கழிக்கும் போது அங்கே கல் வந்து அடைப்பட்டால் திடீரென்று யூரின், அதாவது சிறுநீர் வராமல் அடைப்பு ஏற்படலாம். சில பேருக்கு இரண்டு பக்கமும் சிறுநீரகம் அடைப்பு ஏற்பட்டு சிறுநீரக கோளாறு, அதாவது கிட்னி ஃபெயிலியர் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கிட்னி கற்களை வந்து தடுக்கும் முறை எப்படி? அதாவது வந்து நீங்கள் சொன்னீங்க அது தண்ணீர் அளவு வந்து கம்மியாக இருக்குது, ஸோ அதனால் வருவதற்கு காரணம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை தடுக்கும் முறை, அதாவது ப்ரிவென்ஷன், வருவதற்கு முன்னாடி தடுக்கும் முறை, இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஏன்னா வந்து பொதுமக்களுக்கு வந்து இந்த கற்கள் பற்றி அப்படின்னாலே முதல்ல அவங்க கேட்கக்கூடிய கேள்வி இதுதான், எப்படி சார் நான் என்ன சாப்பிட்ணும், என்ன குடிக்கணும், இதுதான் வந்து அவங்களுடைய கேள்வி. இதில் முக்கியமான பார்க்க வேண்டியது தண்ணீரின் அளவு. ஒரு நாளைக்கு ஒரு அடல்ட் அதுக்கு வந்து ஒரு 3 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் ஆவரேஜ் ஆகிட்டு. ஸோ இது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான். இப்போ சப்போஸ் வந்து நமக்கு வந்து சம்மர் டைம், கோடை காலத்தில் வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாக குடிக்கணும். அதே வந்து வின்டர் சீசன் அப்படின்றப்போ we have to take less amount of water. So whatever it may be, at least it should be maintained around 3 liters of water intake. Then only அதனால தான் வந்து என்ன ஆகும்னா அந்த சிறுநீரோட அமௌண்ட் ஒரு நாளைக்கு வருகின்ற அந்த அளவு வந்து எப்போவுமே டைல்யூட்டடாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனைகள் வராது. ஏன்னா இந்த கல் உருவதுக்கான காரணம் கான்சன்ட்ரேட்டட் யூரின். ஸோ நம்ம வந்து எப்போ வந்து கான்சன்ட்ரேட்டட் யூரின்லாம் அந்த இது இருக்கோ, தண்ணி குடிக்காமல் ரொம்ப நேரம் கேப் இருக்கோ, அப்போல்லாம் கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தண்ணி குடிக்கிறது வந்து கேப்பை விட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை இல்லை 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை இடைவெளி விட்டு தண்ணீர் குடிக்கும் பொழுது அந்த கல் உருவாகாமல் தடுப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து உணவு பழக்க வழக்கங்கள், அது எப்படி என்னென்ன சாப்பிடணும் அப்படின்றது நான் பின்னாடி இது. சரி சார், நீங்கள் சொன்னீங்க தண்ணீர் அளவு சொன்னீங்க, ரொம்ப அதிகமாகவும் குடித்தாலும் வந்து கிட்னிக்கு ப்ராப்ளம் ஏதாவது ஏற்படுமா? அந்த சந்தேகங்கள் இருக்குது. இப்போ நார்மலாக வந்து தண்ணி குடிக்கிறது இருக்கட்டும், ரொம்ப அளவு அதிகமாகும் போதும் இது பிரச்சனைகள் கிட்னிக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? அதாவது கிட்னி 2 பக்கமும் வந்து சிறுநீரகங்கள் நார்மலாக வந்து செயல் இருக்கும் பொழுது தண்ணீர் அதிகமாக குடிப்பதனால் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இதுவே வந்து கிட்னி பாதிப்பு இருக்குது, அதாவது சிறுநீரக கோளாறு இருக்குது, கிட்னி ஃபெயிலியர் இருக்குது, அந்த மாதிரி ஆட்கள் வந்து தண்ணீரை வந்து நம்ம வந்து இவ்வளோதான் லிமிட் அப்படின்ற மாதிரி தான் குடிக்கணும். பட் நார்மல் ஆட்கள் எவ்வளோ வேணால் குடிக்கலாம், ஒன்றும் ஆகாது. இதனுடைய தொடர்புடைய நோய்கள் என்ன சார்? சிறுநீரகத்தில் வந்து கல் வந்திருக்குன்னா ஸோ அங்கே மட்டும்தான் அஃபெக்டா? இதனுடைய பின் விளைவுகள் என்ன? இதனால் வந்து இதை சரியாக கவனிக்காமல் விட்டுறாங்க, ஸோ சரியாக மெடிசன் எடுக்காமல் விட்டதுனால இதனுடைய பாதிப்புகள் என்னென்ன? சிறுநீரகத்தில் வந்து கற்கள் உருவாகும் பொழுது அதனுடைய பாதிப்புகள் என்னென்ன வரலாம் என்று கேட்டால், முக்கியமான பாதிப்பு என்று பார்த்தால் அது அந்த யூரின், அந்த சிறுநீர் வரும் பாதையை அடைக்கும் பொழுது சிறுநீரகத்தினுடைய செயல் வந்து பாதிப்படைய வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் முக்கியமான ப்ராப்ளம், புரியுதுங்களா? அதே போல் சிறுநீரகத்தில் வந்து கற்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய அளவுக்கு, சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் அந்த அளவுக்குள்ள கூட கற்கள் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதில் கிருமி சேர்ந்து அவங்களுக்கு இப்போ தொற்று நோய் கிருமி சேர்ந்து ஜுரம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதன் மூலமாக தீவிர சிகிச்சை பிரிவு இந்த மாதிரி கூட நமக்கு வந்து அட்மிஷன் செய்ய நேரிடலாம். மெயினாக இந்த 2 ப்ராப்ளம் தான் முக்கியமான ப்ராப்ளம். ஒன்று வந்து சிறுநீரக பாதிப்பு, இன்னொன்று வந்து கிருமிக்கு சேருதல். 2 உணவு பழக்க வழக்கம் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் டாக்டர். நார்மலாக வந்து ஃபுட்டு தான் வந்து இதுக்கு மெயின் ரீசன் நினைக்கிறேன். தண்ணியை தவிர்த்து அடுத்ததான் நம்ம எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கும் போது வந்து சிறுநீரக கல் உருவாகிறதுக்கு அதிக காரணங்கள் இருக்குது? முக்கியமான காரணம் இந்த சிறுநீரகத்தில் கல் உருவாவதற்கு வந்து முக்கியமான உணவில் வந்து என்ன ஒரு சத்து இருக்கணும், இந்த புரதச்சத்து. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த புரதச்சத்து வந்து அதிகமாக எடுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது கல் உருவாவதற்கு. ஸோ அதை தவிர்க்கணும். ஸோ எதெல்லாம் புரதச்சத்து இருக்குது அப்படின்னு கேட்டால் மாமிச உணவுகள், நிறைய பருப்பு வகைகள், அப்புறம் இந்த பீஸா, இப்போதைக்கு நமக்கு இருக்கிற லேட்டஸ்ட் இது பீஸா, இந்த மாதிரி இதிலெல்லாம் பார்த்தோம்னா ப்ரோட்டீன்ஸோட கண்டென்ட், ப்ரோட்டீன் சொல்லுவோம் புரதச்சத்து, அதனுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கிறப்போ கற்கள் வந்து உருவாவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதை தவிர்த்து அதிகமாக உட்கொள்ளாமல் இருப்பது நல்லது. 2வது விஷயம், இதில் வந்து சோடியம் என்கின்ற சால்ட். ஸோ கல் உருவாவதற்கு இந்த சோடியம் என்ற சால்ட் என்றும் ரொம்ப முக்கியமானதாகும். ஸோ அதனால் நம்ம சாப்பிடுகின்ற உணவிலும் அந்த உப்போட அளவு வந்து கம்மியாக இருக்கணும்.
உப்பு அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்களையும் நிறைய சாப்பிடக்கூடாது. இப்போ ஊறுகாய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது. கீரை வகைகள் வந்து யூஸ்வலாக வந்து கீரை வகைகள் வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவோம். பட்டு சில பொதுவாக என்னென்னா அது வந்து நிறைய எடுக்காமல் வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி எடுக்கிறது நல்லது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதில் வந்து ஆக்சலேட் அந்த ஒரு சத்து இருக்கிறது. அது வந்து நிறைய வந்து நம்ம எடுக்கக்கூடாது. அவரேஜாக சாப்பிட்டா ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. சரி டாக்டர், இப்போ வந்து எந்த உணவுகள் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, எந்த உணவுகளை எடுத்துக்கலாம்? இந்த பொருளை சாப்பிட்டா வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகம், இந்த உணவை எடுத்துக்கலாம், இந்த உணவை எடுத்துக்கிட்டால் அது கம்மியாகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம்னா எந்த மாதிரியான உணவு? அது வந்து இப்போ ஜூஸாக இருக்கலாம், பழங்கள், எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம்? அப்படி ஒரு ஆக்சுவலி ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்ன வந்து நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்றது தான் முக்கியமே தவிர அதை வந்து கிட்னி வராமல் தடுக்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் உணவு இருக்கான்னா எதுவும் கிடையாது. ஸோ எது வேணாலும் எந்த உணவு வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் முக்கியமாக வந்து அதனுடைய தண்ணீரினுடைய அளவு, அந்த உணவில் உள்ள தண்ணீருடைய அளவு அதிகமாக இருக்குன்னா இட்ஸ் உடல் நலத்துக்கு நல்லது. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை, மீண்டும் இடைவேளைக்கு பின்பு தொடரலாம். வானொலி ஒலித்திடுதே, மனிதத்தை வளர்த்திடுதே, சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே, செவிகளை வருடுதே, கவிதைகள் வார்த்திடுதே, பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரத்தில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம் இப்போ மறுபடியும் நிகழ்ச்சி வந்திருக்கோம். சரி டாக்டர், இப்போ வந்து நார்மலாக வந்து இந்த கல்லுன்னு சொன்ன உடனே வந்து அதை மெடிசன் மூலமாக வந்து குணப்படுத்தலாமா? டேப்லெட் அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக குணப்படுத்த முடியுமா? இல்லை வந்து அதனோட அளவை பொறுத்து வந்து இந்த லேசர் சிகிச்சை அந்த மாதிரி புது முயற்சிலாம் வந்திருக்கு, அதை பண்ணலாமா? கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஏன்னா வந்து பொதுமக்களிடையே என்னென்னா கல் இருக்குது அப்படின்னாலே வந்து உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் இருக்குது. அப்படி கிடையாது. இப்போதைக்கு வந்து கல்லோட அளவை பொறுத்து தான் வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து தீர்மானிக்கிறோம். 5 மில்லிமீட்டர் 5 அல்லது 6 மில்லிமீட்டர் கீழே அதனுடைய தாழ அளவு உள்ள கற்கள் யூஸ்வலாக வழக்கமாக எந்த ஒரு மேஜர் பிரச்சனைகளையும் கொடுக்கறதில்ல. ஸோ சப்போஸ் அந்த மாதிரி ஒரு சின்ன கல் வந்து கிட்னியில் இருக்கிறப்போ அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் ஒன்றும் இல்லை. நிறைய தண்ணீரின் அளவு அதிகமாக எடுத்துக்கொண்டாலே போதும், புரதச்சத்து உணவு தவிர்த்தாலே போதும். சில சமயத்தில் அந்த 5 அல்லது 6 மில்லிமீட்டர் கற்கள் அந்த சிறுநீரக குழாயில் அடைப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. அந்த மாதிரி ஏற்பட்டால் திடீரென்று வலியோ அந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்புள்ளது. அதையும் கூட நம்ம சில சமயத்தில் நம்ம மருந்துகள் கொடுத்து அந்த கற்கள் தானாகவே வெளியே வருவதற்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். கல்லோட சைஸு பெருசாகும்போது தான் நம்ம வந்து மற்ற ட்ரீட்மெண்ட் எல்லாம் மருந்துகள் அல்லாது மற்ற ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணலாம். அதுலேயும் வந்து இப்போ வந்து கத்தியின்றி ரத்தமின்றின்னு சொல்லுவோம். அதாவது எந்த ஒரு பிளட் லாஸ் எதுவுமே இல்லாமல் நமக்கு வந்து வெளியிலிருந்து கதிரியக்க சிகிச்சை கொடுத்து அந்த கற்களை உடைக்கக்கூடிய நவீன சிகிச்சை முறைகள் நம்முடைய மருத்துவமனையில் இருக்கிறது. ESWL அப்படி என்று சொல்லுவோம், எக்ஸ்ட்ரா கார்போரியல் ஷாக் வேவ் லித்தோட்ரிப்சி. ஸோ வெளியிலிருந்து கதிரியக்கம் அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து கிட்னிக்குள்ளே இருக்க கல்லை வந்து உடைச்சி அதுவே தானாக சின்ன சின்ன துகள்கள் ஆகிட்டு உடைந்து தானாகவே சிறுநீரில் வெளியேறும்படி சிகிச்சை செய்யலாம். இதுக்கு வந்து பெட்லெஸ், அதாவது அட்மிஷன் பெட்டில் சேரணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. காலையில் வந்தவுடன் சிகிச்சை முடிந்தவுடன் ஈவினிங் வீடு திரும்பி விடலாம். ஸோ இந்த மாதிரி வசதிகள் எல்லாம் இருக்கிறது. ஆப்ரேஷன் கூட இப்பொழுது வந்து அறுவை சிகிச்சை அப்படின்றது வந்து கிட்னியில் இருக்க கல்லை பொறுத்த வரைக்கும் முன்னாடியெல்லாம் எப்படின்னா ஒரு பெரிய தழும்பு, பெரிய ஒரு 10 அல்லது 15 தையல் இட்டு அது ஆப்ரேஷன், அது அறுவை சிகிச்சை செய்வார்கள். இப்பொழுதெல்லாம் மைக்ரோ சர்ஜரி அல்லது லேசர் சர்ஜரி என்று சொல்லலாம். ஒரு சிறிய துவாரமிட்டு அதன் மூலமாக சிறுநீரகத்தில் உள்ள கற்களை அந்த துவாரத்தின் வழியாகவே ஈவன் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் அளவு உள்ள கற்களாக இருந்தாலும் ஒரு சென்டிமீட்டர் துவாரமிட்டு 1 சென்டிமீட்டர் அல்லது அதன் தாழ சிறிய ஒரு துவாரமிட்டு அது வழியாகவே கற்களை உடைத்து நம்ம எடுத்து விடலாம். இதன் மூலம் மக்களுக்கு வலி அந்த அளவுக்கு ஏற்படுவதில்லை, வலியின்ற அளவு குறையும். மருத்துவமனையில் தங்கக்கூடிய நாட்களும் இதன் மூலம் குறைந்துவிடும். 3 அல்லது 4 நாட்களில் வீடு திரும்பி விடலாம். ஸோ அதனால் அறுவை சிகிச்சை பற்றி மக்கள் இதை கண்டிப்பாக அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெரிய அறுவை சிகிச்சை அப்படி என்று ஒன்றும் இல்லை. எல்லாம் மைக்ரோ சர்ஜரி அல்லது லேசர் சர்ஜரி மூலமாகவே பெரிய கற்களை கூட நம்ம சிகிச்சை செய்து விடலாம். இந்த அளவை பற்றிய ஒரு சின்ன கேள்வி டாக்டர். அதாவது வந்து இந்த முன்னாடி சொன்னீங்க ஒரு 3 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர், எந்த அளவு இருந்தால் வந்து லேசர் சிகிச்சை உபயோகிக்கணும், யூஸ் பண்ணணும்? எந்த அளவுலேருந்து? இப்போ ஒரு 4 மில்லிமீட்டர் இருக்குன்னா பரவாயில்ல, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு அளவு இருக்குது, இதுக்கு மேலே பண்ணாக்கா கண்டிப்பாக வந்து லேசர் சிகிச்சை எடுத்தே ஆகணும், இல்லை வேறு ஏதாவது சிகிச்சை எடுத்தே ஆகணும், ஏதாவது அளவீடு இருக்கா?
சிறுநீரகத்தை பொறுத்த வரைக்கும் 1 சென்டிமீட்டர், அதாவது 10 மில்லிமீட்டர் மேலே அதனுடைய அந்த சைஸுக்கு மேலே கல் இருக்கிறது அப்படி என்றாலே நம்ம ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் சிகிச்சை செய்வது நல்லது. ஏனென்றால் அதனுடைய 1 சென்டிமீட்டர் கூடுதலாயிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக அதனுடைய பக்க விளைவுகள், சப்போஸ் அந்த கல் கீழே இறங்கி வந்து நமக்கு அந்த குழாயில் அடைத்தாலும் அல்லது அதில் கிருமி தொற்று அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருவதற்கு வாய்ப்புள்ளது. அதனால் 1 சென்டிமீட்டர் சைஸ் அதிகமாக இருக்கிற ஸ்டோன் எல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நல்லது. அது ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு வந்து கதிரியக்கம் மூலம் உடைப்பதோ அல்லது மைக்ரோ சர்ஜரி செய்து சிறிய துவாரம் இட்டு கற்களை எடுப்பதோ அல்லது லேசர் சிறுநீரக பாதை வழியாகவே சென்று கல்லை உடைத்து அது வழியாக எடுப்பதுன்றது அந்த கல்லுடைய இடத்தை பொறுத்து, எந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்றத பொறுத்து அதை முடிவு செய்து விடலாம். சரி டாக்டர், இப்போ ஒருத்தவருக்கு வந்து கல்லால் வலி ஏற்படுது, அதாவது அது மூலிமா வலி ஏற்படும் போது எந்த மாதிரியான ஃபஸ்ட் எய்டு உடனே எடுக்கணும்? ஏன்னா வந்து நீங்கள் சொன்னீங்க தாங்க முடியாத வலி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வலி ஏற்படும் போது ஃபஸ்ட் எய்டு என்ன பண்ணணும்? உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனை சென்று வலியை நீக்கக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ், இந்த மருந்துகள் எடுக்கலாம். எடுத்தவுடன் ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்தில் பெரும்பாலும் வலி குறைந்துவிடும். அது வலி சரியானவுடன் அதன் அடுத்த நாளோ அல்லது பக்கத்தில் அருகில் உள்ள யூராலஜிஸ்ட், சிறுநீரக அறுவை சிகிச்சை மருத்துவரை கன்சல்ட் செய்வது நல்லது. சரி, இப்போ வந்து சிறுநீர் கழிக்கும் பொழுது அந்த சிறுநீரில் வந்து பிளட் கலந்த மாதிரி அந்த கலரே சேஞ்ச் ஆகிடுது. நார்மலாக வந்து எல்லோ கலர் இருக்குது, சிறுநீரகத்தில் வந்து பிளட் கலர், அந்த கலர் வருது. அதுக்கான ரீசன் என்னட்டா? சிறுநீரகத்தில் கற்கள் இருந்தாலும் இதுபோல் சிறுநீரில் வந்து ரத்தம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. அது அல்லாது நிறைய காரணங்களும் உள்ளன சிறுநீரகத்தில் ரத்தம் வருவதற்கு. அதில் முக்கியமானது புற்றுநோய். சிறுநீரகத்தில் அல்லது சிறுநீர் வரும் குழாயில் அல்லது நீர்ப்பையில் எங்கு வேணாலும் புற்றுநோய் இருக்கலாம். அல்லது சிறுநீரகத்தில் கிருமி தொற்று ஏற்பட்டாலும் இந்த மாதிரி ரத்தம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஸோ இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய இதில் முக்கியமான விஷயம், சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியே வந்தால் கண்டிப்பாக அதுக்கு என்ன காரணம் என்பதை கண்டிப்பாக வந்து நம்ம மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற்று டெஸ்ட்டுகள் செய்து கண்டிப்பாக செக் செய்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் சமீப காலமாகவே வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் சில விஷயம்லாம் நடந்துகிட்ருக்கு. அதாவது வந்து அறுவை சிகிச்சையோ இல்லை லேசரோ இல்லை மெடிசனோ இல்லாமல் வந்து நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கல் எடுக்கிறதாக சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? கண்டிப்பாக வந்து பொதுமக்கள் வந்து இது போன்ற மூட நம்பிக்கைகளில் நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஏனென்றால் இவர்களுடைய மூட நம்பிக்கையை வைத்துத்தான் அவர்கள் பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ சில இடங்களில் சொல்லுவார்கள் வெண்ணெய் தடவி கல் எடுத்து விட்டார்கள் என்று. மக்கள் தானாகவே யோசிக்க வேண்டும். எப்படி வந்து வெளியே வெண்ணெய் தடவினால் எப்படி உள்ளிருக்கும் கல் வெளியே வரும் என்றதை பொதுமக்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஸோ இது போன்ற விளம்பரங்களை தவிர்ப்பது நல்லது. டாக்டர், இப்போ வந்து கிட்னி ஸ்டோன் வந்து இப்போ வந்து அப்பாவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைக்கு வருது, அது என்ன ஒரு பரம்பரை வியாதின்னு சொல்லலாமா? அது பரம்பரையாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து அதனுடைய சான்சஸ்ன்னு பார்த்தோம்னா மேபி ஒரு 10% அப்படி தான் சொல்லலாம். புரியுதுங்களா? பெரும்பாலான கல் கிட்னியில் உருவாகின்ற கல் எல்லாம் தானாகவே அவருடைய உடல் தன்மையை பொறுத்து தான் வருது. பட் பரம்பரையாகவும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் வந்து யாருக்கு வந்து செக் பண்ணி பார்க்கணும்? இப்போது ஒருத்தர் கல்லோட இருக்காரு அப்படின்றப்ப அவங்க பரம்பரையில் எல்லாருக்கும் செக் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னா அவசியம் ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னா 2 முறை இல்லை 3 முறை இது மாதிரி கல்லுக்கு உண்டான அறிகுறிகள் வரலாம். 2-3 முறை அறுவை சிகிச்சை செய்திருக்கலாம். இந்த மாதிரி ஆட்கள் வந்து அவங்களுடைய பரம்பரையில் வேறு யாராவது இருக்கான்னு செக்கப் செய்து கொள்வது நல்லது. கிட்னி ஸ்டோன் சொன்னோடனே எல்லாருக்கும் ஒரு மெயினான ரீசன் வருது வந்து வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கணும், இல்லை வாழைத்தண்டு பொருள் எடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியை தவிர்த்தணும்னு சொல்லுவாங்க, ஏன்னா விதை இருக்குது அதனால தவிர்த்தணும். இது ரெண்டும் உண்மையா டாக்டர்? தக்காளியை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய தக்காளியை பொறுத்து நிறைய ஆராய்ச்சிகள் செய்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தக்காளி சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்படின்றா எல்லா ஆராய்ச்சிகளோட முடிவும் சொல்லுது. அதனால் அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாழைத்தண்டை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நீர்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம அதை எடுத்தோம்னா அது வந்து உடம்புக்கு நல்லது தான். பட் அதே சமயத்தில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, சிறுநீரக கோளாறு இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுக்கிறது நல்லது. பட் அது எடுத்தால் நமக்கு வந்து கல் வராது அப்படின்னு எதுவும் இல்லை. எடுக்கிறதுனால தப்பும் ஒன்றும் கிடையாது. ஓகே டாக்டர், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து லேசரோ இல்லை மெடிசனோ தவிர்த்து லேட்டஸ்ட்டாக எந்த மாதிரியான டெக்னாலஜி வளர்ந்துருக்கு கிட்னி ஸ்டோன் ரிமூவிங்க்கு? அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே வந்து நம்ம கதிரியக்கம் மூலமாக வந்து கல்லை உடைக்கிற முறை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் இப்போ சப்போஸ் நம்ம அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னா கூட லேசர் மூலமாக வந்து கல்லை வந்து உடைச்சி நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். அது வந்து வெளியில் எந்த தழும்பும் இல்லாமல் நம்ம சிறுநீர் போகும் வழியாகவே
வந்து உள்ளே சென்று கல் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற்போல் நமக்கு நுண்ணிய கருவிகள் எல்லாம் நம்முடைய மருத்துவமனையில் உள்ளது. அந்த லேசர் மூலமாக கல்லை உடைத்து அதுவே தானாக சிறுநீரில் வரும்படி செய்யலாம். ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் வந்து நான் கேட்ட கேள்விகளுக்கு நிறைய பதில் சொன்னீங்க. அதாவது ஒரு நார்மலான பர்சனுக்கு கல் இருந்தால் என்ன பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு எங்களுடைய விஐடி பண்பலை சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் டாக்டர். வணக்கம், நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க தயங்குறவங்க வாழ்க்கை கொடுக்க போற பெரிய பரிசை மிஸ் பண்றாங்கன்னு உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் ஆர்வத்தோடையும் பேச ஆரம்பிச்சாங்க நம்ம மலைகள் நாயகி அருணிமா சின்ஹா. என்னடா இவன் ஏன் அருணிமா சின்ஹாவை மலைகள் நாயகின்னு கூப்பிட்டான்னு தெரியலையேன்னு ரொம்ப குழம்பாதீங்க. அது நானா அருணிமாக்கு வச்ச செல்ல பேரு. இவங்க உலகத்திலேயே ஏற ரொம்ப கடினமான மலைகள்ல ஏறி சாதனை செஞ்சிருக்காங்க. எவரெஸ்ட், கிளிமஞ்சாரோ இந்த மாதிரி பல மலைகள், கரடு முரடான பாறைகள், விஷ செடி கொடி, தன் பசிய போக்க தீவிரமா அலைஞ்சுகிட்டு இருக்க மிருகங்கள், உரைய வைக்கும் குளிர்னு தன்னை ஒரு பாதுகாப்பான கூட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற மலைகள்ல ஏறது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாதுங்க. ஏங்க, நான் கிளிமஞ்சாரோன்னு சொன்னதும் உங்களுக்கு எந்திரன் படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச பாட்டு தானே ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கும் அருணிமா சொன்னதும் ஞாபகத்துக்கு வந்தது அதான். நம்ம எல்லாரும் ஒரு சாதாரணமான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் தான். ஆனா அந்த எண்ணங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறோம், அதை அடைய எவ்வளோ முயற்சி பண்றோங்கிறது தான் சாதனையாளர்களா மாறுறோம். அந்த மாதிரி தன் எண்ணங்களை மதிச்சு அதை அடைய அயராம உழைச்சு சாதிச்சிருக்கவங்க தான் நம்ம அருணிமா சின்ஹா. எவரெஸ்ட் சிகரத்திலையும் எல்ஃப்ரஸ் சிகரத்திலையும் கிளிமஞ்சாரோவிலும் செயற்கைக்கால் பதித்த முதல் பெண் நம்ம அருணிமா சின்ஹா. செயற்கைக்கால்னு உங்களுக்கு கேட்டிருந்தா எஸ், பிறவில சராசரி பெண்ணா பிறந்த அருணிமா விதியின் கொடுமையால காலை இழந்தவங்க. விதி இவங்க வாழ்க்கையில சதி மட்டும் பண்ணாம இருந்திருந்தா இவங்க இந்தியாவுக்காக விளையாடி பல கோப்பைகளையும் பதக்கங்களையும் பேரும் புகழும் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்து உலக அளவில் பிரபலமாகியிருப்பாங்க. நல்ல வேளை நான் என் காலை மட்டும்தான் இழந்தேன், நம்பிக்கை இல்லைன்னு நம்ம அருணிமா பேச ஆரம்பிச்சதும் அவங்களோட அந்த உற்சாகம் நம்ம எல்லாருக்குமே தொத்திக்குதுங்க. சாதாரண பெண்ணா இந்த உலகத்தை சுத்தி வந்துகிட்டு இருந்த உங்க காலை கட்டி போட்டது என்னன்னு கேட்டதும் கடந்த கால நினைவுக்குள்ள நம்மள கூட்டிட்டு போனாங்க அருணிமா. தடதடக்கும் ரயில் சத்தத்துடன் வருது அவங்க பிளாஷ்பேக். இவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா ஆர்மில இருந்தவர், அம்மா ஞானபாலா சின்ஹா ஹெல்த் சூப்பர்வைசரா இருந்தவங்க. நம்ம அருணிமாக்கு ஸ்போர்ட்ஸ்ல சின்ன வயசுல இருந்தே இன்ட்ரெஸ்ட் உண்டாம். இதுக்கு காரணம் அவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா தானா. தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே நாட்டு மேல அதிக பற்று கொண்ட ஒரு பெண்ணாம். இருக்காத பின்ன அப்பா மிலிட்டரியில வேலை செஞ்சாருன்னா தன்னால முடிஞ்ச பேரையும் புகழையும் நம்ம தாய்நாட்டுக்கு வாங்கி கொடுக்கணும்னு இவங்க ஆசைப்பட்டாங்க. சரி, நமக்கு ஸ்போர்ட்ஸ்ல தானே இன்ட்ரெஸ்ட், அது மூலியமாவே நம்ம ஆசையை நிறைவேற்றலாம்னு நினைச்சாங்களாம். சர்வதேச அளவுல வாலிபால் போட்டிகள்ல ஜெயிச்சு இந்தியாவுக்கு பேர் சேர்க்கணும்ங்கிறதா இவங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஆசையாம், கனவாவும் இருந்துச்சாம். தன்னுடைய ஆசைய சொல்லி முடிச்சதும் நம்மளால அதை செய்ய முடியலையேன்னு அவங்களுக்குள்ளேயே வந்த கோபம், ஆத்திரம், துக்கம் எல்லாமே அவங்க கண்ணுல தெரிஞ்சுதுங்க. தன்னுடைய கனவை சுக்குநூறா அழிச்ச அந்த கதைய சொன்னாங்க. லக்னோல இருந்து டெல்லிக்கு போற பத்மாவதி எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருந்தாங்களாம். சரி, எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது, ரொம்ப டயர்டா இருக்கு, முகத்தை கழுவிட்டு வரலாம்னு போனாங்களாம். அங்க இருந்த 4 பேர் எதிர்பார்க்காத சமயத்துல திடீர்னு அருணிமா கழுத்துல இருந்த செயினையும் அவங்க கையில வச்சிருந்த ஹேண்ட்பேக்கையும் பறிக்க முயற்சி பண்ணாங்களாம். அருணிமா தன்னை
தன்னை காப்பாத்திக்க பலமா கத்திருக்காங்க. ச்சே, என்னடா இந்த பொண்ணு கத்தியே நம்மள மாட்டி விட்டுருவா போலன்ற பயத்துல அவங்க அருணிமாவை வயித்துல உதைச்சு ட்ரெயினுக்கு வெளியே தள்ளி விட்டுட்டாங்களாம். அடுத்த ட்ராக்ல போய் விழுந்துட்டாங்களாம். இவங்களோட கெட்ட நேரம் அந்த ட்ராக்லயும் இவங்களை நோக்கி வேகமா ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருந்துதாம். அத பார்த்துட்டு தான் உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு எழுந்திருக்க முயற்சி செஞ்சாங்களாம். ஆனா அவங்க வயத்துல உதித்த பலமான அடியால இவங்களால எந்திரிக்க முடியலையாம். அதுக்குள்ள ட்ரெயின் அருணிமா கால்ல ஏறிடுச்சு. இன்னொரு கால் எலும்போ 3 துண்டா உடைஞ்சிருச்சாம். இது மட்டும் இல்ல, இடுப்பு எலும்பையும் பெரிய டேமேஜ். தம் வாழ்க்கையின் இருட்டுக்குள்ள, அதாங்க அன்கான்சியஸ் ஸ்டேட்குள்ள போயிட்டாங்களாம். யாரோ அருணிமாவோட இந்த நிலைய பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அருணிமா உயிரை காப்பாத்தணும்னா அவங்க காலை எடுக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் டாக்டர்ஸ். தன்னுடைய பொண்ணோட உயிர் தான் முக்கியம்னு அருணிமாவோட காலை எடுக்க அவங்க அப்பாவும் அம்மாவும் சம்மதிச்சாங்களாம். ஆபரேஷன் பண்ணி அவங்க கால் எடுத்துட்டாங்களாம். காலை இழந்து ஹாஸ்பிட்டல்ல மாச கணக்கா படுத்த படுக்கையா இருந்ததை விட தன் கனவெல்லாம் செதஞ்சிருச்சேன்னு ஃபீல் பண்ணதுதான் அதிகமாம். உண்மையான ஊனம் காலையோ இல்ல கையையோ இழக்கிறப்ப இல்ல, தன்னுடைய கனவுகள் அழிஞ்சு போறதுதான்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. ஹாஸ்பிட்டல்ல இருந்த போது கூட மனசு முழுக்க வாழ்க்கை இப்படியே முடங்கிடக் கூடாது, இதுல இருந்து எப்படியாவது மீண்டு வந்து நிச்சயமா பெருசா எதையாவது சாதிக்கணுங்கிற இவங்க எண்ணம் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருந்துதாம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல எந்த எண்ணங்கள் உங்களை எதையாவது சாதிச்சே ஆகணுங்கிற உங்க வெறிய ஏத்திச்சுன்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் இங்க எல்லாரையுமே ஒரு நிமிஷம் வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. நம்ம கிரிக்கெட் பிளேயர் யுவராஜ் சிங் தான் அருணிமாவோட இன்ஸ்பிரேஷனா. கேன்சர்ல இருந்து மீண்டு மறுபடியும் கிரிக்கெட் ஆட வந்த அவரை போலவே என்னாலையும் சாதிக்க முடியும்னு நம்பினாங்களாம். ஆனா எந்த துறையில சாதிக்க முடியும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சிந்திச்சாங்களாம். காலையில எழுந்ததும் சாப்பிடும் போதும் ஏன் தூங்கும் போதும் கூட இதே யோசனையா தான் போயிட்டு இருந்ததாம். இன்னைக்கு வரைக்கும் எவரெஸ்ட் சிகரத்துல ஏறணுங்கிற ஆசை எப்படிதான் வந்ததுன்னே தெரியலையாம் அருணிமாக்கு. பல நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் ஆசைய அம்மாட்ட சொன்னாங்களாம். இத கேட்ட அவங்க அம்மா பயங்கரமா திட்டினாங்களாம். இப்போதான் உசுருக்கு போராடி திரும்பி வந்திருக்க, அதுக்குள்ள ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்னு திட்டி தீத்துட்டாங்களாம். ஆனா அவங்க அம்மா திட்டின ஒரு வார்த்தையும் அருணிமாவோட கனவை அசைக்க முடியலையாம். மாறா, ச்சே, எத்தனை நாள் தான் இப்படி இறப்புக்காக பயந்து பயந்து வாழறது, இறப்புக்கு நான் பயத்தை உருவாக்குறேன், இன்னொரு தடவை அது என்ன பயமுறுத்த கூடாதுன்னு யோசிச்சாங்களாம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் அருணிமாக்கு செயற்கை கால் பொருத்தினாங்களாம். எவரெஸ்ட் ஏறி சாதனை படைச்ச முதல் இந்திய பெண்ணான பச்சேந்திரி பால் மேடம சந்திச்சாங்களாம். அவங்க அருணிமாவோட அந்த நிலைய பார்த்து வருத்தத்துல மூழ்கலையாம். மாறா, அருணிமா, இந்த மாதிரி நடந்தது ஏதோ உனக்கு கடவுள் எடுத்துரைக்கத்தான். இந்த மாதிரி மலைகள் ஏறி சாதனை செய்யணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. அதுலயும் இந்த மாதிரியான ஒரு நிலையில கடவுள் உனக்கு யோசனையை கொடுத்திருக்காருனா நிச்சயமா உன்னால இதை செய்ய முடியும். நீ எட்டாத மலைகள் உச்சிய எட்டி தொட போற. அதனால எதை பத்தியும் யோசிக்காம தைரியமா நீ எடுத்த முடிவுல பயணத்தை தொடங்குன்னு சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கான அத்தனை வழிகளையும் ஆலோசனைகளையும் சொல்லி தந்தாங்களாம் பச்சேந்திரி பால் மேடம். உத்தர்காசியில உள்ள நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனியரிங்ல பச்சேந்திரி பால் மேடம் கிட்டேயே 28 நாள் ட்ரைனிங் எடுத்துட்டாங்களாம். அந்த கடுமையான பயிற்சிக்கு அப்புறம் தன்னால நிச்சயமா இதை செய்ய முடியுங்கிற அவங்க நம்பிக்கை அதிகமாச்சாம் அருணிமாக்கு. 2012ஆம் ஆண்டு எவரெஸ்டுக்கான ஒரு முன்னோட்டம் 6150 மீட்டர் உயரத்துல உள்ள ஐலாண்ட் பீக்ல ஏறினாங்களாம் நம்ம அருணிமா. 2013ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி எவரெஸ்ட அடைஞ்சாங்களாம். அருணிமாவோட கனவு நினைவான அந்த தருணத்தை இன்னும் மறக்க முடியலையாம். அவங்க அதை சொல்லும் போதே அவங்க முகத்துல பூரிப்பும் சந்தோஷமும் நிரம்பி வழிஞ்சுதுங்க. அந்த எவரெஸ்ட் மலை உச்சியில ஏறி நின்னு பார்த்தப்ப இந்த உலகமே அவங்க ஆசைக்கும் லட்சியத்துக்கும் முன்னாடி ரொம்ப சின்னதா தெரிஞ்சுதாம். 58 நாள் முயற்சிக்கு பிறகு கிடைச்ச அந்த வெற்றி அது வரைக்கும் நான் பட்ட எல்லா கஷ்டத்தையும் காணாம போக வச்சிருச்சுன்னு கண்கள் விரிய பேசினாங்க நம்ம அருணிமா. உயரத்தை தொட்டதன் பின்னணியில உள்ள வலி நிறைந்த ரத்தம் சிந்திய தருணங்களையும் நமக்காக சொன்னாங்க. முதல் விஷயம், செயற்கை கால் என்ற விஷயமே அவங்களுக்கு புதுசு. அதுக்கு பழகவே அருணிமாக்கு பெரிய சவாலா இருந்துச்சாம். அருணிமா கூட எவரெஸ்ட் ஏறின மத்தவங்க எல்லாம் ஸ்பீடா மேல ஏறி போயிட்டே இருந்தாங்களாம். செயற்கை காலோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சு போக அவங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துதான். மேல போனவங்க திரும்பி வந்த போதுதான் அருணிமா பாதி தூரத்தை கூட கடக்காம மெதுவா நகர்ந்துட்டே இருந்தாங்களாம். இத பார்த்துட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிச்சாங்களாம் மத்தவங்க. உனக்கெல்லாம் எதுக்கு இப்படி ஒரு விபரீத ஆசைன்னு
முகத்துக்கு நேராவே கேட்பாங்களாம். ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம அவங்க கவனத்தை ஏறி முடிக்கிறதுல மட்டுமே செலுத்தினாங்களாம். நம்மளால எதை செய்ய முடியாதுன்னு மத்தவங்க சொல்றாங்களோ அதை முடிச்சு காட்டுறதுல இருக்க சந்தோஷமே தனின்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. அவங்களோட அந்த கேலி பேச்சு கூட பல நேரங்கள்ல அருணிமாக்கு தூண்டுகோலா இருந்துருச்சாம். அது மட்டும் இல்லைங்க, எவரெஸ்ட் ஏறும்போது எத்தனையோ முறை அருணிமாவோட செயற்கைக்கால் கழண்டு போயிருக்காம். கூட போனவங்க எல்லாம் அருணிமாவை தனியா விட்டுட்டு போயிருக்காங்களாம். ஆக்சிஜன் சிலிண்டர் காலியாகி என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சு போயிருக்காங்களாம். ஆனாலும் இது எதுவுமே அருணிமாவோட லட்சியத்தை கொஞ்சம் கூட அசைக்கல. எப்படியும் நினைச்சதை செய்வேன்னு தன்னையே இல்ல தன்னை மட்டுமே நம்பினாங்களாம். அதே மாதிரிதான் நினைச்சதை சாதிச்சாங்க அருணிமா. மீடியா வெளிச்சம் முழுக்க அருணிமா மேல தானா. கேலி செஞ்சவங்க அவமானப்படுத்தினவங்களும் தேடி வந்து பாராட்டினாங்களாம். தனக்கு நடந்த எல்லாத்தையும் வெற்றிக்கு மைல்கல்லா மாத்திருக்காங்க நம்ம அருணிமா. உடம்புல உண்டாகிற ஒரு ஊனம் மனச எந்த வகையிலும் பாதிக்கிறது இல்லைன்னு நிரூபிக்க நினைச்சாங்க. அதே மாதிரி நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க. இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சதுக்கு அப்புறமும் தன்னடக்கத்தோட தன் கதைய சொன்ன அருணிமாவுக்கு கனவுகள் இன்னும் மிச்சம் இருக்கு. இதுதான் என் சாதனைன்னு திருப்தி அடைய முடியல, செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்குன்னு மனசு சொல்லிட்டே இருக்குன்னு நம்மள ஆச்சரியத்துல தள்ளுறது இவங்களோட பேச்சு. இது மட்டும் இல்லைங்க, மாற்றுத்திறனாளி குழந்தைகளை ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்க வைக்க இலவசமா ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிக்கிற ஐடியாவும் இருக்காம். என்னோட தனிப்பட்ட செலவுகளுக்காகவும் ட்ரீட்மெண்ட்காகவும் வரும் பணத்தை இந்த அகாடமிக்காக ஒதுக்கி வச்சிட்டு இருக்கேன்னு சொன்னது என்ன வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. ஒருத்தர் 10 பேர் முன்னாடி ஒரு ஜோக்க சொன்னாராம். முதல் முறை சொன்னப்போ 10 பேரும் சிரிச்சாங்களாம். 2வது முறையும் அதே ஜோக்க சொன்னாராம். 5 பேர் மட்டும்தான் சிரிச்சாங்களாம். அதே ஜோக்க 3வது முறை சொல்லும் போது யாருமே சிரிக்கலையாம். சிரிப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயமே அடுத்தடுத்த நிமிஷங்கள மாறிடும் போது சோகத்துக்கு காரணமான விஷயங்கள் மட்டும் ஏன் அப்படியே மனசுலயே இருக்குன்னு இவங்க கேட்ட அந்த கேள்விக்கு பதில் தெரியாம தான் நம்ம எல்லாருமே இருக்கும். நமக்கு எது கஷ்டத்தை தந்துச்சோ அதையேதான் பிடிச்சிட்டு தொங்கிட்டும் இருக்கும். இந்த எண்ணத்தை மாத்தினா நம்மளும் நம்ம வாழ்க்கைய கிளியரா தீர்மானிக்க முடியும். வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு. அதை தாண்டிட்டா நிச்சயமா ஒரு சந்தோஷமும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த காத்திருப்புக்காகத்தான் யாருமே தயாரா இருக்கிறது இல்ல. கஷ்டத்துக்கும் சந்தோஷத்துக்குமான அந்த சின்ன பாதையை கடக்கிறத ரிஸ்க்னு நினைச்சு அலட்சியம் பண்றவங்க அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க எத்தனையோ நல்ல விஷயங்களை மிஸ் பண்றாங்கன்னு சொல்லுறாங்க நம்ம மலைகளின் செல்ல பிள்ளை அருணிமா. அருணிமாவின் அழகான வார்த்தைகள் வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகின்றது. என்ன நேயர்களே, அருணிமாவோட வாழ்க்கை பயணம் நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கையை தந்திருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறனை பற்றி ஒரு சில கேள்விகளை தான் வந்து மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், என் பேர் பவானி. கருத்துக்களம் நிகழ்ச்சியில் முடிவெடுக்கும் திறனை பற்றி தான் ஒரு சில கேள்விகள் நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். நீங்கள் உங்களுடைய முக்கியமான முடிவுகளை வந்து எப்படி எடுப்பீங்க? யோசித்து பொறுமையாக எடுப்பேங்க. எதுலேயும் அவசரப்பட மாட்டேன், யோசித்து எடுப்பேன். முடிவெடுக்கும் போது இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கணுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் எதெல்லாம் வந்து உங்களுடைய மனசில் வச்சுப்பீங்க? சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் முடிவெடுக்கும் போது கொஞ்சம் ஒரு அமைதியான ஒரு இடத்துல இருந்து முடிவெடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய முடிவெடுக்கும் போது வந்து எதெல்லாம் உங்களுடைய மனசில் வச்சுப்பீங்க? இதெல்லாம் நம்ம மனசில் வச்சு தான் நம்ம முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அதாவது நான் முடிவு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த முடிவு வந்து எனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு யோசிப்பேன். அதுக்கப்புறம் வந்து இந்த முடிவுனால மற்றவங்களுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு யோசிப்பேன். இதுதான் நான் மனசில் வச்சுக்கிட்டு முடிவெடுக்கிற விஷயமா இருக்கும். அடுத்த முடிவில் பின்வாங்கணும் அப்படின்னு சில நேரத்தில் கூட நம்ம நினைப்போம். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக பின்வாங்கிடுவாங்க இந்த முடிவில் இருந்து. ஒரு சில பேர் வந்து எவ்வளோ கொஞ்சம் போராடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பின்வாங்குவாங்க. நீங்கள் வந்து எப்படி உடனே வந்து சரி நம்ம பின்வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்களா, இல்லை கொஞ்சம் போராடுவீங்களா? அதாவது நம்ம எடுக்கிற விஷயம் வந்து
நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நான் முடிவெடுக்கிற விஷயம் நம்மளுக்கு வேணும், நம்ம பண்ணியே ஆகணும், இது நம்மளோட விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா வெயிட் பண்ணி தான் பார்ப்பேன். முடியலன்னா அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி, இது யாருக்காவது பிரச்சனை இருக்குன்னா விட்டுருவேன். மற்றபடி போராடி அதை அடையணும்னு தான் பார்ப்பேன். என்னதான் நம்ம முடிவு வந்து ரொம்ப யோசிச்சு எடுத்தா கூட ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார்கிட்டயாவது கேட்பாங்க, நான் எடுத்திருக்கிற முடிவு வந்து சரிதானா அப்படின்ட்டு. நீங்கள் உங்களுடைய முடிவை யார்கிட்ட கேட்பீங்க? என்னோட அம்மா கிட்ட தான் கேட்பேன். ஏன்னா வந்து நம்மளோட வயசுலேயும் மூத்தவங்க, அதனால் வந்து டிசிஷன் எல்லாருமே எடுக்கலாம். பட் ஆனால் கரெக்டான சொல்யூஷன் யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம கேட்குறோம். ஸோ அந்த வகையில் நான் எங்கள் அம்மா கிட்ட தான் இதை பற்றி நான் கேட்பேன். ஏன்னா அவங்க வந்து கரெக்டான டிசிஷன் எனக்கு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதனால் எங்கள் அம்மா கிட்ட தான் கேட்பேன். ரொம்பவே நல்லா சொன்னீங்க. மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிவெடுக்கிற ஒரு விஷயத்தில் வந்து இதெல்லாம் யோசித்து பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க மக்களுக்கு? முடிவெடுக்கிற விஷயத்தில் வந்து அதாவது அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருந்து முடிவெடுங்க. அதே மாதிரி அந்த முடிவில் வந்து ஸ்டப்பனாக இருக்கணும், அதாவது நின்று போராடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் அந்த முடிவினால் எந்த பாதிப்பும் வரக்கூடாது, நம்மளுக்கும் எந்த பாதிப்பு வராமல் பார்த்துக்கணும். இதுதான் நான் மக்களுக்கு சொல்கிற விரும்புகிற கருத்து. ரொம்பவே நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நான் உங்ககிட்ட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறன் பற்றி தான் வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து கருத்துக்களை கேட்டுட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாரு. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் பரணிதரன், காட்பாடி திருநகரில் இருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில் முடிவெடுக்கும் திறனை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய முக்கியமான ஒரு சில முடிவுகளை எதை வச்சு எடுப்பீங்க? மெயின் வந்து சூழல், அதுக்கப்புறம் அந்த முடிவுகளோட விளைவுகள் எப்படி வரும்ன்ட்டு அதை பேஸ் பண்ணி தான் அதை டெசிஷன் வந்து கரெக்டாக இல்லையான்னு. முடிவெடுக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய மனசில் வச்சுருப்பீங்க, இதெல்லாம் நம்ம யோசிச்சு தான் நம்ம முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி? கண்டிப்பாக நம்ம எடுக்கிற டெசிஷன் வந்து அது பேஸ் பண்ணி என்னென்ன நடக்கும்ன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அதில் எதனா ராங் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி ரீரைட் பண்ணுறதுன்றதை வந்து நம்மளுக்கு யோசிச்சு, அதுதான் மெயினான விஷயம். அதையும் வந்து நம்ம இது பண்ணியிருக்கணும், அதுதான் மெயின். ஸோ ஒரு டெசிஷன் எடுக்கிறோன்னா நம்மளை மட்டும் சார்ந்து இருக்கக்கூடாது, மற்றவங்களையும் அதை எப்படி பாதிக்கும்ன்றது நம்ம மெயினாக பார்க்கணும். டெசிஷன் எல்லாமே பெருசுதான்ட்டு இல்லை, சாதாரண ஒரு சின்ன விஷயம் கூட கண்டிப்பாக நம்மள மட்டும் இம்பேக்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது, அடுத்தவங்களையும் கண்டிப்பாக இம்பேக்ட். எடுத்த முடிவில் நீங்கள் பின்வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே பின்வாங்கிடுவாங்க, சில பேர் கொஞ்சம் அதுக்காக போராடி பின்வாங்குவாங்க. நீங்கள் எப்படி அதில்? கண்டிப்பாக செகண்ட் டைப் தான். அவ்வளோ சீக்கிரம் ஒரு டெசிஷன் எடுத்தாச்சுன்னா மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்டப்பனாக இருக்கணுமோ அவ்வளோ ஸ்டப்பன் தான். கண்டிப்பாக எப்படி சொல்லுங்க, 99% வழியும் கூட பின்னாடி வரத்துக்கு சான்ஸ் இல்லை. வேறு வழியே இல்லைன்ற நிலமை வரப்போ தான் வந்து யோசிக்க ஆரம்பிக்கணுமே தவிர அப்போ கூட விட்டுறக்கூடாது. கடைசியிலையும் அதிலே தான். என்னதான் நம்ம வந்து முடிவை யோசித்து நம்ம எடுத்தால் கூட ஒரு சில முடிவுகளை வந்து நம்ம யாருக்கிட்டையாவது கேட்டு அதுக்கப்புறம் ஒரு டெசிஷன் எடுப்போம். நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுத்த பின்பு யார்கிட்டையாவது கேட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னா யாரை கேட்பீங்க? ஆக்சுவலி முடிவு எடுத்த பிறகு நான் டெசிஷன் கேட்கவே மாட்டேன். எடுக்கிறதுக்கு முன்னாடியே வேணால் அப்பா கிட்டே கேட்பேன். அப்படி கூட வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே அது இதுதான் முடிவு பண்ணியாச்சுன்னா யார் என்ன சொன்னாலும் சரி அதுதான். மற்றவங்க சஜஷன் நான் கேட்கலாமே தவிர அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம டிசிஷன் நம்மது தான். பின் விளைவுகள் எதாக இருந்தாலும் சந்திக்கணும்னு தீர்மானிச்சாச்சுன்னா உங்கள் டிசிஷனில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். நல்லா சொன்னீங்க சார். இப்போ மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? யாருக்காக இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்கள்ல, சில நேரங்களில் வந்து இந்த விஷயத்த யோசிச்சு எடுங்க அப்படின்ற மாதிரி. அதை வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிவெடுக்கும் போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மேக்ஸிமம் நான்றதை பேஸ் பண்ணி முடிவு எடுக்காதீங்க, நாமன்றதை பேஸ் பண்ணி முடிவு எடுத்திங்கனாவே முக்கால்வாசி விஷயம் முடிஞ்சிடும். இன்னொன்று வந்து முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோன்னு யோசிக்கலாம், ஆனால் முடிவு எடுத்துகிட்டு இறங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பின்னாடி வரவே கூடாது. என்ன இது பண்ணியிருந்தாலும் அதை வந்து முடிச்சுட்டு தான் வெளில வரும். ரொம்பவே நல்லா சொன்னீங்க பரணிதரன். விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக ரொம்ப நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்ஸ், தேங்க்யூ வெரி மச். கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. வணக்கங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் தேன்மொழி, காட்பாடியில் பில்டர்ஸில் ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில் முடிவெடுக்கும் திறன், டெசிஷன் மேக்கிங் பற்றி தான்
நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். சொல்லுங்கள் தேன்மொழி, நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? என்னோட முடிவு வந்து நான் டக்குன்னு எடுத்துருவேன். யோசிச்சு சில டைம் யோசிச்சு செய்வேன் எதுவாக இருந்தாலும். யோசிச்சு தான் நான் முடிவு எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. யோசிச்சு நீங்கள் முடிவு எடுக்கும்போது சில நேரங்களில் அந்த முடிவுகள்லேருந்து நம்ம பின்வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் உடனே பின்வாங்கிடுவீங்களா, இல்லை அதுக்காக போராடி அதுக்கப்புறம் பின்வாங்குவீங்களா? அதுக்காக போராடி தான் பின் வாங்குவேன். இப்போ எடுத்த முடிவுகள் வந்து நம்ம என்னதான் முடிவு கரெக்டாக எடுத்தால் கூட சில பேர்கிட்ட நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்போம். நான் எடுத்துருக்கிற முடிவு சரிதானா அப்படின்ட்டு. அது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அம்மா அப்பாவாக இருக்கலாம், யாருன்னா இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய முடிவை யார்கிட்ட கேட்பீங்க? ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட கேட்பேன். அவங்க கிட்ட என்ன இது அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லி கேட்பேன். அவங்க இது தப்பு, இது கரெக்டு, இதை செய்ய அப்படின்னு சொன்னாங்கன்னா அது படி செய்வேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்டு கிட்ட, கூடவே சின்ன வயசுலேருந்து தான் ஒன்றா படித்தோம், ஒன்றா தான் இருந்தோம். அவகிட்ட கேட்பேன், இது மாதிரி இது தப்பா இது ரைட்டா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அவள் சொல்லுவா, இது கரெக்டு, இது மாதிரி இப்படி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அவள் சொல்கிற மாதிரி கேட்டுப்பேன். இவங்க 2 பேர்கிட்ட தான் கேட்பான், வேற யாருக்கிட்டையும் கேட்டதில்லை. மேக்ஸிமம் அவங்க சொல்கிறது எல்லாமே 2 பேரும் சேர்ந்து சொன்னாங்கன்னா எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். ரொம்பவே நல்லா சொன்னீங்க. நம்ம ஒரு சில முடிவுகள் நம்ம எடுத்துருப்போம், எடுத்துட்டு அதுக்காக வந்து தொடர்ந்து போராடுவோம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம ஏன் போராடணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. நீங்கள் எடுத்த முடிவில் போராடுவீங்களா, இல்லை சரி ஓகே இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி விட்டுருவீங்களா? முடிஞ்ச வரையும் போராடுவேன். அதுக்கப்புறம் இது முடியாது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நானே சமாதானப்படுத்திக்கின்னு அமைதியாக விட்டுருவேன். நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஒரு முடிவெடுக்கிற விஷயத்தில் வந்து? சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட கேட்கலாம், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம். முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டியும் அம்மா கிட்டயும் அவங்க 2 பேர்கிட்டயும் கேட்டால் அவங்க நல்ல டிசிஷன் சொல்லுவாங்க. யோசிச்சு தான் எடுக்கணும். நம்ம அப்படியே எடுக்கிறப்போ நம்மளுக்கு சில தடுமாற்றம், சில பதட்டம், தேவையில்லாமல் பிரச்சனை அது மாதிரிலாம் வரும். யோசிச்சு மற்றவங்க கன்சல்ட் பண்ணி கேட்டு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம டெசிஷன் திறனை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்காக வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், என் பேர் சதீஷ்குமார். வெள்ளூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர்லேருந்து இங்கே மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம கருத்துக்களும் நிகழ்ச்சியில் டெசிஷன் மேக்கிங், முக்கியமான முடிவெடுக்கும் திறனை பற்றி வந்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய முக்கியமான முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? நான் வந்து தயங்கவே மாட்டேன், முக்கியமான முடிவு உடனே எடுத்துருவேன். சப்போஸ் சமுதாயத்தில் அது வந்து ஒத்து வராத விஷயம், பல பேர்கிட்ட அதை விவாதித்து முடிவு பண்ணணுன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் அதை பற்றி யோசித்து தான் முடிவு பண்ண முடியும். முடிவு எடுக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கணுன்ற மாதிரி கூட சொல்லுவோம். நம்ம இதெல்லாம் சில பேர் மனசில் வச்சுருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப பொறுமையாக யோசித்து நான் முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எடுப்பாங்க. முடிவு எடுக்கும்போது எதை நீங்கள் மனசில் வச்சுப்பீங்க? இப்போ ஒரு முடிவுன்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சைடு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, நெகட்டிவ் சைடு எவ்வளோ பெரும்பான்மை இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு விஷயத்தை வந்து நம்ம முடிவு பண்ண முடியும். சமூகத்துக்கும் ஒரு சொசைட்டிக்கும் நல்ல ஒரு தீர்வாக அமையும் பட்சத்தில் அது எல்லாருமே நல்ல முடிவாக இருந்தால் அதுக்கு 100% உடனே வந்து நம்ம ரிசல்ட் சொல்ல முடியும். இப்போ அது மூலிமா சமூகத்துக்கு பல விளைவுகள் வருதுன்னா அதையும் நம்ம யோசிக்கணும். இப்போ யோசித்து நம்ம என்ன தான் முடிவு எடுத்தால் கூட நம்ம ஒரு சில பேர்கிட்ட கேட்போம், நம்ம எடுத்துருக்கிற முடிவு கரெக்டு தானா அப்படின்ட்டு. நீங்கள் யார்கிட்ட வந்து கேட்பீங்க? நான் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக எங்கள் அப்பா கிட்ட தான் கேட்பேன். அவர் ஏன்னா வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவர் வழியாக தான் நம்மளும் வரோம், மூதாதையர்கள் வழியாக தான் நம்மளும் வரோம். அதனால் வந்து எப்போவுமே வந்து பெரியவங்களுடைய ஒரு சஜஷன் கண்டிப்பாக வந்து இதில் தேவை. அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிற நம்ம ஒர்க்கர்ஸ், அப்புறம் வந்து பொதுமக்கள், ஃப்ரெண்ட்ஷிப், இவங்ககிட்டையும் நம்ம வந்து கேட்டு இதுக்கான விளக்கங்கள் எல்லாமே கரெக்டாக அவங்களுடைய சஜஷனும் நம்ம கேட்டு சொல்கிறது வந்து 100% கரெக்டாக இருக்கும். இப்போ நான் தான் தோண்டித்தனமாக முடிவெடுத்து நம்மளே சொல்கிறது வந்து அது ஃபெயிலியராக கூட ஆகலாம். அதனால் வந்து பெரியவங்களோட கருத்துக்களும் இதில் ரொம்ப முக்கியம். பெரியவங்களோட கருத்துக்குன்னா கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், 100% வந்து ரைட்டாகவும் இருக்கும். இப்போ நம்மலாம் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் பசங்களாக இருக்கட்டும், ஸ்கூல் பசங்களாக இருக்கட்டும், டக்குன்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. அது வந்து போய்ட்டு ஒரு ஃபால்ஸ் ரிப்போர்ட் தான் வரும். ஆனால் அதுலேயும் வந்து ஒரு 100% ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து பெரியவங்களுடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிவெடுக்கும் போது கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் யோசித்து முடிவெடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய பின் விளைவுகள் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து யோசித்து எடுக்கிறது வந்து 100% கரெக்டாக இருக்கும், சேஃபாக இருக்கும். பின் விளைவுகள் இல்லாமல் அதெல்லாம் யோசிக்காமல் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறது வந்து ஸ்ட்ரகிளில் போய் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக யோசித்து பக்குவமாக இது பண்ணி கடைசியில் ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுக்கிறது தான் நல்லது. எப்போயுமே முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டே நம்ம யோசிச்சிடணும். முன்னாடி வச்சுட்டு அப்புறமா பின் வாங்கக்கூடாது. இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா
எப்பவுமே முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில் டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறன், அதை பற்றி தான் சில கேள்விகளை நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்டுட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒருத்தருக்கிறாரு. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், நான் வெங்கடேசன், மில்லேனியம் பிளாஸில் வோடாஃபோன் ஸ்டோர் வச்சுருக்கேன். சார், நீங்கள் உங்களுடைய முக்கியமான முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? முடிவு அப்படிங்கிறதே ஒரு தவறான ஒரு விஷயம். அடுத்து நம்ம ஒரு செயல் செய்ய போகிறதுக்கான ஒரு திட்டம் தான் முடிவு. ஆனால் அது வந்து ஒரு ஆரம்பம். நம்ம எடுக்கக்கூடிய முடிவு என்பது ஒரு ஆரம்பம். நல்லாவே சொன்னீங்க. எப்பயுமே வந்து ஒரு முடிவு என்பது ஒரு ஆரம்பம் அப்படின்ட்டு. முடிவு எடுக்கும்போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் முடிவு எடுக்கும்போது எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுடைய மனசில் வச்சுப்பீங்க? நம்ம எடுக்கக்கூடிய முடிவு முதல்ல வந்து நம்மளை வந்து எதிர்காலத்தில் எந்த வகையில் பாதிக்குமா, அடுத்தது நம்மளை சுற்றி இருப்பவர்களே பாதிக்குமா, இதை மனதில் வைத்து தான் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டும். சில பேர் வந்து எடுத்த முடிவில் வந்து பின்வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் போராடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கூட அந்த முடிவை கடைசியாக ஏற்றுப்பாங்க. உங்களுடைய முடிவுலேருந்து பின்வாங்கணுன்னா உடனே பின்வாங்கங்களா, இல்லை எப்படி, அதை பற்றி சொல்லுங்கள். யாருமே எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுமே சரியானதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இன்றைக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவு காலப்போக்கில் வந்து சரியில்லாததாக மாறலாம். அந்த காலகட்டத்தில் அன்றைய சூழ்நிலைக்கு தகுந்தது போல் மேலும் அந்த முடிவினை மாற்றி வேறு ஒரு முடிவை எடுப்பது தான் நல்ல ஒரு விஷயம், புத்திசாலித்தனமாகவும் கூட. இதில் பின்வாங்குவது என்பது இல்லை. எடுக்கப்பட்ட முடிவு சரியில்லை, சரியான நோக்கத்தில் நடைபெறாத பொழுது அந்த முடிவை மாற்றுவது தவறில்லை. இதில் பின்வாங்குவது என்பது எதுவும் இல்லை. நீங்கள் உங்களுடைய முடிவை யோசித்து எடுத்தால் கூட யார்ட்டையாவது சில பேர் அவங்களுடைய முடிவுகளை கேட்பாங்க. அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அம்மா அப்பாவாக இருக்கலாம், யாரும் வேணா இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய முடிவை யார்கிட்ட கேட்பீங்க? எதனால் அவங்கக்கிட்ட கேட்பீங்க? பொதுவாகவே வந்து ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேரிட வேணாலும் கலந்து ஆலோசிக்கலாம். முடிவு எடுத்ததுக்கு பிறகு வந்து அதை ஆலோசிப்பது கூடாது. முடிவு எடுப்பதற்கு முன்பு எத்தனை பேரிட வேண்டுமானாலும் ஆலோசனை பெறலாம். ஆனால் எடுக்கக்கூடிய முடிவு நம்மளுடையதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் எடுக்கக்கூடிய முடிவு யாரையும் பாதிக்கக்கூடாது. அந்த வகையில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் முடிவு நம்மளுடையது, ஆலோசனை மற்றவர்களிடம் இருக்கலாம். முடிவு எடுத்த பின் அதற்கு பிறகு ஆலோசிப்பது தவறு. மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிவு எடுக்கும் போது இந்த விஷயத்தில் பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி. முடிவு எடுப்பதற்கு முன் தீர ஆலோசனை செய்யவும். எத்தனை பேரிட வேண்டுமானாலும் ஆலோசனை கேட்கலாம். ஆனால் எடுக்கக்கூடிய முடிவு நம்மளுடையதாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களுடைய முடிவை நாம் ஆபதிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஆனால் அடுத்தவர்களுடைய ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஏற்காமலும் இருக்கலாம். முடிவு நம்மளுடையதாக இருக்கட்டும். கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி, வணக்கம். கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம முடிவெடுக்கும் திறன், டெசிஷன் மேக்கிங், அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கூட கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக ஒருத்தருக்கிறாரு. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம் சார், என் பேர் அசோக் குமார். நான் எல்ஐசி ஹவுசிங் லோனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேனுங்க. நீங்கள் உங்களுடைய முடிவுகளை, முக்கியமான ஒரு சில முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? நான் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் தம்பியோட ஷேர் பண்ணிப்பேனுங்க. அதோட இது விவாதம் பண்ணிவிட்டு அது ஓகேவான்றது தெரிஞ்சதுக்கப்புறம் ஒன்றுக்கு 2 முறை யோசிப்பேனுங்க. யோசிச்சுட்டு அது கரெக்டாக இருந்ததுன்னா அடுத்த இது மூவ் பண்ணுவாங்க. முடிவெடுக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய மனசில் என்னென்ன விஷயம்லாம் மனசில் வச்சுப்பீங்க? முடிவெடுக்கும் போது நம்ம இதெல்லாம் மைண்டில் நம்ம வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி. எந்த ஒரு காரணத்துக்கான முடிவு எடுக்கிறேன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தேவையான நல்ல ப்ளஸ்ஸாக இருக்கிறது மட்டும் மனசில் வச்சு அடுத்த ஸ்டெப்பை மூவ் பண்ணுவாங்க. எடுத்த முடிவுலேருந்து பின்வாங்கணுன்னா சில பேர் உடனே வாங்கிடுவாங்க, சில பேர் போராடுவாங்க. அதுக்காக நீங்கள் உங்களுடைய முடிவுலேருந்து பின்வாங்கணுன்னா போராடுவீங்களா? அதுக்காக வந்து இல்லை உடனே சரி ஓகே பின்வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பின்வாங்கிடுவீங்களா? எடுத்த முடிவு கரெக்டாக இருந்ததுன்னா கடைசி வரையும் போராடணுங்க. சில விஷயம் அது நமக்கு மைனஸாக தோணுச்சுன்னா இப்போ உடனே பின்வாங்கிடுவாங்க. சில நேரத்தில் வந்து நம்ம ஒரு சில முடிவுகளை நம்ம யோசித்து எடுத்தால் கூட யார்கிட்டயே அது கேட்போம், இந்த டிசிஷன் நான் எடுத்துறது கரெக்டா அப்படின்ட்டு. நீங்கள் அது மாதிரி யாருக்கிட்ட கேட்பீங்க? கசின் பிரதர்கிட்ட கேட்பேனுங்க. ஏன்னா சில டைம் நம்ம என்ன தான் முடிவு கரெக்டாக எடுத்தாலும் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அது கரெக்டாக இருக்குன்றது கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம்னா அது நல்லதாக இருக்குங்க. கசின் பிரதர்கிட்ட கேட்டு தான் வந்து அதுக்கான முடிவுகள் எடுப்பீங்க. நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க முடிவு எடுக்கிற டெசிஷன் மேக்கிங் பற்றி, அதாவது முடிவெடுக்கும் திறன் பற்றி, அதை பற்றி சொல்லுங்கள். முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1-2 முறை யோசிங்க. கரெக்டாக இருந்துன்னு தெரிஞ்சதுன்னா அந்த வேலையை முடிச்சிருங்க. அப்படி இல்லை யாராவது நல்லா வெல்விஷர்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு தெரியலனா கேட்டு தெரிஞ்சு முடிவு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி சார்.
கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம டெசிஷன் மேக்கிங் முடிவெடுக்கும் திறன் பற்றி ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. சார் வணக்கம், என் பேர் குமரேசன், வெள்ளூர்ல இருந்து பேசுகிறேங்க. சார், முடிவெடுக்கும் திறன் அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறேன். நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? முடிவெடுக்கும் திறன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து நார்மலாக ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுக்கணும்னா நான் யோசனை பண்ணுவேன். ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் ஒரு விஷயத்தை பற்றி யோசனை பண்ணுவேன். என் நண்பர்கள் எனக்கு ஃபேவராக இருக்கிற ஆளுங்களை வந்து அந்த விஷயத்தை பற்றி நான் வந்து எப்பவுமே கன்சல்ட் பண்ணிட்டு தான் ஒரு விஷயத்தை செய்வேன். அதாவது ஒரு 2 வீலர் எடுக்கணும் அப்படின்னாலையும் அதை ஒரு முடிவு எடுக்கணும்னாலையும் அதை வந்து நானும் என்னுடைய சார்பில் வந்து நான் விசாரிச்சுட்டு ஒரு தெளிவாக ஒரு மைண்ட் செட்டுக்கு முதல்ல வந்துடுவேன். இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட ஆளுங்க யாரும் இருக்காங்க, அதை பற்றி தெரிஞ்சவங்க ஒரு மெக்கானிக் இருக்காங்க, இந்த மாதிரி சர்க்கிள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டயும் ஒரு ஓரலாக வந்து ஒரு சரௌண்ட் பண்ணுவேன். நான் டோட்டலாக சரௌண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டெசிஷன் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் நான் கரெக்டாக வந்து அதை முடிவு எடுத்து தான் அதுக்கப்புறம் தான் செய்வேன். எடுத்தமா கவுத்துமா எடுத்த உடனே பண்ணிவிடுவோம், அது ஒன்று சொல்லிட்டாங்க உடனே செஞ்சிடலாம் இறங்கிடலாம் அப்படின்றதெல்லாம் நான் எப்பவுமே செஞ்சதே கிடையாதுங்க. முடிவெடுக்கும் போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. முடிவெடுக்கும் போது எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய மனசில் வச்சுப்பீங்க? பர்சனல் விஷயம், சில விஷயம் வந்து மனசில் தான் வச்சு ஆகணும். சில விஷயங்களெல்லாம் சொல்லும் போது அது எல்லாமே வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிட முடியாது. சில விஷயங்களை பர்சனல் விஷயத்தை சில விஷயத்தை வந்து வெளிப்படையாக வந்து சொல்ல வேண்டியதாக தான் இருக்கும். பர்சனலாக வந்து ஒரு மனசுக்கு சங்கடமான விஷயங்கள் இருக்கும். ஒரு நண்பர்கள் இருக்காங்க, எனக்கு ஃபேவராக 100 பேர் இருக்காங்கன்னா அது ஒருத்தன் தான் வந்து கரெக்டாக நம்மளுக்கு கரெக்டாக சஜஷன் சொல்லக்கூடிய ஒரு நண்பராக இருப்பான். அவங்கக்கிட்ட நம்ம சஜஷன் கேட்போம். எடுத்த முடிவில் பின்வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே பின்வாங்கிடுவீங்களா, இல்லை அதுக்காக போராடி அதுக்கப்புறம் பின்வாங்குவீங்களா? இல்லை, எடுத்த உடனே ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஆல்ரெடி கன்சல்ட் பண்ணிட்டு தான் நம்ம இறங்கியிருக்கோம். எடுத்த உடனே இறங்கல. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சர்க்கிள் ஒரு பிரச்சனை ஏதோ வரும்போது பின்வாங்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த பின்வாங்குறதுக்கும் சில சர்க்கிள் யோசனை பண்ணிட்டு அதை வந்து டிலே பண்ணி தான் நான் பின்வாங்குவேன். எடுத்த உடனே பின்வாங்க மாட்டேன். அது என்னுடைய ஹேபிட் கிடையாது. எப்பவுமே வந்து திரும்பவும் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வரும்போது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணமோ பின்வாங்கும் போதும் அதே மாதிரி கன்சல்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நான் பின்வாங்குவேன். நீங்கள் உங்களுடைய முடிவு எடுத்தால் யார்கிட்ட கேட்பீங்க, எதனால் கேட்பீங்க? லைஃப் விஷயம்னாக்கா லைஃப் சம்மந்தப்பட்ட ஆளுங்க, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய ஆளுங்க இருப்பாங்க, அதன் அனுபவப்பட்டவங்க இருப்பாங்க, ஃபெயிலியர் ஆனவங்க இருப்பாங்க லைஃப் சம்மந்தப்பட்டதில். எக்ஸாம்பிள் இப்போ கணவன் மனைவிக்கு பிரச்சனை அப்படின்னாக்கா இப்போ அந்த விஷயத்தை வந்து இதுக்கு முன்னாடியே வந்து பிரச்சனை அனுபவிச்சுட்டு பார்ப்போம் பற்றி நம்ம சரௌண்டிங்கில் அவங்க கிட்ட ஜென்ரலாக கேட்பேன். நான் இந்த விஷயத்தை சொல்லி நான் கேட்க மாட்டேன். ஒரு ஜென்ரலாக கேட்கும்போது அவர் ஒரு தீர்வு சொல்லுவார். இப்போ அதுக்கப்புறம் வந்து பர்சனலாக நம்மளுக்கும் வந்து சுய புத்தி ஒன்று இருக்குது. சில விஷயங்களா சுய புத்தியில் அதையும் யோசனை பண்ணிட்டு தான் செய்ய முடியும். இப்போ அது மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சில விஷயங்களெல்லாம் வந்து கேட்கவும் முடியாது. அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் கரெக்டாக இருக்கும். நம்மளுடைய சூழ்நிலை வந்து நம்மளுக்கு தான் தெரியும். 100% சூழ்நிலை, நம்மளுடைய பொசிஷன், நம்மளுடைய ஸ்டைல், லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய மைண்ட் தாட் எல்லாமே நமக்கு மட்டும் தான் தெரியும். அதனால வந்து அவங்க கிட்ட கேட்கறதுனா அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க மைண்ட் செட் இருக்கும். அதை வந்து போட்டு மிங்கிள் பண்ணி எதுவுமே வந்து நம்ம கெடுத்துக்க முடியாது. அதனால சில விஷயங்கள் வந்து சுயமாக தான் திங்க் பண்ணிட்டு தான் அதை முடிவே எடுக்க முடியும். ரொம்பவே நல்லா சொன்னீங்க. நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க முடிவெடு விஷயங்களை பற்றி? முடிவு எடுக்கணும் விஷயம்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்தை செய்யும்போது விட்டு கொடுத்து பார்க்கணும். அவங்களே செல்ஃபிஷாக யோசிக்கணும். ஒரு விஷயத்தை வந்து 1-4 முறை அவங்களே செல்ஃபிஷாக யோசிக்கணும். வந்து நிறைய புத்தகங்களை படிக்கலாம். புத்தகங்களை படிக்கும்போது நிறைய விஷயங்கள் எதாவது சம்மந்தப்பட்டது அந்த சம்மந்த புத்தகங்கள் இருக்குது. அந்த புத்தகங்களை படிக்கும்போது நிறையா நம்மளுக்கு செல்ஃப் வருது. மற்ற வந்து இப்போ நான் எதிர்க்க உங்ககிட்டே ஒரு விஷயத்தை கேட்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நீங்கள் சொல்லுவீங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த புத்தகம் மூலிமா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேதர் எல்லா விஷயத்துக்கும் புத்தகத்தில் வந்து ஆன்சர் இருக்குது. அந்த புத்தக அறிவு இருக்கும்போது நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சில அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நண்பர்கிட்டையும் சஜஷன் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 100% எல்லாருமே வந்து ஃபேவராக இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து வேலையின் சுமை வந்து எல்லாருக்குமே வந்து அவங்கள பற்றி மட்டுமே யோசிக்கிற லெவலுக்கு இன்னைக்கு உலகம் வந்து மாறி போச்சு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்காக ஸ்பெண்ட் பண்ணி திங்க் பண்ணி கரெக்டாக ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அப்படி கிடையாதுங்க. எல்லாம் அவங்க வேலையை இன்னைக்கு காலையில் தூங்கி அந்த பைக்கை தூங்கினாங்களா, போனாங்களா, வேலையை படுத்தாங்களா, வீட்டில் போய் படுத்தாங்களா அப்படின்னு தான் இருக்காங்களே தவிர இன்னொருத்தருக்காக யோசனை பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடிய காலகட்டம் இது கிடையாது. மொத்தத்தில் நம்மளே வந்து நம்மளை தெளிவுபடுத்திக்கிட்டு ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை தீட்டினால் மட்டும்தான் ஒரு முடிவை எடுக்க முடியும். நிறைய விஷயங்கள் நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக ரொம்ப நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றிங்க. இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் டெசிஷன் மேக்கிங் முடிவெடுக்கும் திறன் பற்றிய நிறைய கருத்துக்களை நம்ம மக்கள் கிட்ட கேட்டோம். அவர்களும் நிறைய விஷயத்த நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரு முடிவு எடுக்கும் போது நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய மைண்டில் நம்ம வச்சுக்கணும் அப்படின்றத நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் ஒரு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். தமிழ்ச்சுடர் வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒலி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8.
இன்றைய தமிழோவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். நகுதற் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற் சென்று இடித்தற் பொருட்டு. உலகிலேயே மிகவும் புனிதமானது நட்புதான். அத்தகைய நட்பு இல்லாம எவராலும் இந்த உலகத்துல நிம்மதியா வாழ முடியாது. உலகமே வெறிச்சோடி போயிரும். ஒருவர் தன்னுடைய உணர்ச்சிய கஷ்டத்தை யாரிடமும் பகிராமல் இருந்தாலும் நிச்சயமா நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. சந்தோஷமா மகிழ்ச்சியா சிரிக்க மட்டுமில்ல நட்பு. நண்பர் ஒரு தவறு செய்யும் போது, தப்புக்கு கண்ணுக்கு படும் போது அதை சுட்டிக்காட்டி நல்வழிப்படுத்துறதும் உண்மையான நட்புக்கு இலக்கணம். சும்மா 4 படத்துக்கு போனோமா, ஊரை சுத்தி பார்த்தோமா, வெளியில சாப்பிட்டோமா, பில்ல ஃப்ரெண்டு பே பண்ணினாங்களான்றது முக்கியம் இல்ல. நம்ம நண்பர் தப்பு பண்ணும்போது அதை திருத்தி நல்வழிப்படுத்துவதுதான் உண்மையான நட்பு. எந்த நேரத்திலும் இணை பிரியாத 2 நண்பர்கள் இருந்தாங்க. எந்த நேரத்திலும் தம்முடன் இருந்து சந்தோஷமா பேசிக்கொண்டிருப்பதை விரும்பிய அவர் திடீர்னு வேலை இருக்குன்னு அடிக்கடி சொல்லிட்டு போயிருவாரு. இதுவரை நண்பனாக இருந்து எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் தனக்கே முக்கியத்துவம் கொடுத்து பேசிய நண்பர் திடீர்னு அதை தவிர்த்து வேற ஒருவருக்கு சம்பந்தமே இல்லாம தம்மை தவிர்த்து முக்கியத்துவம் கொடுத்தார். இதுவரை எங்க போனாலும் அழைக்காம செல்லாத நண்பர் புது நண்பர்களுடன் தனியா போறதுன்னு அவரோட செயல்பாடுகள்ல மாற்றங்கள் தெரிந்தது. உறவுகள்ல சின்ன சின்ன பிரிவுகள், மனக்கசப்புகள் இருப்பது சாதாரணமான விஷயம் தானே. எந்த உறவுக்கும் பிரிவு இருந்தாலும் நட்புக்கு பிரிவு இருக்காதுன்னு அவர் நினைச்சாரு. கொஞ்ச நாட்கள் கடந்து போக அத்தகைய உறவிலும் பிரிவு என்று ஒன்று இருக்குன்னு உணர்ந்தாரு. ஆனா அது வெளிப்படையா தெரியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் அவரு கூப்பிட்டு பேசினதுல அவரு கூட நட்புனால குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. தன் நண்பர் செய்வது தவறு என்று எண்ணி அதை திருத்த தன்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சாரு. அப்பவும் அவரு திருந்துற மாதிரி தெரியல. சொல்லி பயனில்ல. இதுக்கு மேல நமக்கு என்ன வந்தது, இவன் கூட இருந்தா நாமளும் நாசமா தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிரியல. அவர் மாறாக அவனை தக்க மருத்துவரிடம் அழைத்து சென்று கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கத்திலிருந்து வெளிக்கொண்டு வந்தாரு. இயற்கையின் நியதி ஒன்றாக வாழ்தல்தான். ஒருமை நலத்துடன் வாழ்தல். வேறுபட்டவெல்லாம் ஒன்றுபட்ட நிலையிலே உலகம் இயங்கி வருது. ஒருவரிடம் ஒருவர் இல்லாத ஒருவரை பற்றி குறைகளை கூறாமல் குற்றங்கள் இழைக்கும் போது அதை சுட்டிக்காட்டுவதற்கும் ஈடான அறம் வேறு ஒன்றுமில்லை. ஒருவர் ஒருவருக்கு செய்யக்கூடிய உதவி என்பது அவர் பலரோடு நட்பாக இருப்பதற்குரிய வாயில்களை அமைத்து தரும். நல்ல நட்பை தேடி கண்டு கொள்ளாவிட்டால் திருந்த வேண்டியவர்களே இயல்பாக திருந்த மாட்டார்கள். மகிழ்ச்சி நிறைந்த நட்புறவை உண்டாக்கி வளர்க்க வேண்டும். குற்றங்கழிதலே நட்பை வளர்க்கும். இந்த இனிய அறத்தை அறிந்து செய்ய இயலாதவர் குறைகளை எடுத்து கூறி சமூகத்தில் பிரிவினையை ஏற்படுத்துவார்கள். இதை போன்றவர்கள் நம்மை நாடி வந்து வாய் திறந்தால் அமைதி காப்பது நல்லது. உலகில் உயர்ந்தது நட்பே. உலகில் உயர்ந்த அறம் ஒன்றி நின்று பழகுதலே. ஒன்றுதலுக்கு ஈடான அறம் இல்லை. இந்த அறம் நிகழ்ந்தாலே சமுதாயத்தில் திருத்தங்களும் கூட தோன்றும். தீமைகள் வேரோடு அழியும். இதைத்தான் வள்ளுவர் நகுதற் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற் சென்று இடித்தற் பொருட்டு என்று சுட்டிக்காட்டுகிறார். ஒருவனோடு நட்பு கொள்வது சிரித்து மகிழ மட்டுமன்று. நண்பனிடம் வேண்டாத செயல் இருக்க கண்டபோது விரைந்து கண்டித்து புத்தி சொல்வதற்கே ஆகும். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஏடி பண்பலை 90.8. ஹாய் குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. ஒரு ஊர்ல ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு புத்து இருந்துச்சான். அந்த புத்துக்குள்ள கொடிய விஷம் உள்ள ஒரு பாம்பு வாழ்ந்துட்டு வந்துச்சான். அந்த ஊர் மக்கள் அந்த புத்து பக்கமா போனா கூட அந்த பாம்பு சீறி வந்து கொத்த வருமா. அதனாலேயே எல்லாருக்கும் அந்த பக்கம் போக கூட பயம். பாம்பு புத்து இருந்த இடம் அந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊர் சந்தைக்கு போறதுக்கு குறுக்கு வழியா இருந்துச்சான். இருந்தும் அந்த ஊர் மக்கள்
பாம்புக்கு பயந்துகிட்டே வேற வழி இல்லாம பல கிலோமீட்டர் சுத்தி அந்த சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்களாம். இந்த பாம்பை என்ன செய்யறதுன்னு தெரியாம சலிப்போட அவங்க வாழ்க்கைய நடத்திட்டு வந்தாங்களாம். ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு யோகி வந்தாராம். அவர் மிருகங்கள் கிட்ட பேசக்கூடிய வரம் பெற்று இருந்தாராம். ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களோட குறைய அந்த யோகி கிட்ட சொன்னாங்களாம். அவரும் அந்த பாம்பு கிட்ட பேசி அந்த ஊர் மக்களை கடிக்க கூடாதுன்னு கட்டளை போட்டுட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டாராம். பாம்பும் அவர் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடந்தது. ஆனா அந்த ஊர் மக்கள் சும்மா இல்லாம அந்த வழியா போற சின்ன பையனுக்கு கூட பாம்பு மேல பயம் போய் பாம்பை கண்டாலே கல் எடுத்து அடிக்கிறது, அதை துன்புறுத்துறது, இப்படி அதோட நிம்மதியே கெடுத்தாங்களாம். யோகி ஒரு நாள் திரும்பவும் அந்த ஊருக்கு வந்து பாம்ப போய் பார்த்தாராம். பார்த்தா பாம்பு ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருந்துச்சாம். என்ன ஆச்சுன்னு விசாரிச்சாரு. பாம்பும் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லி அழுதுச்சான். யோகி பாம்ப பார்த்து, அட முட்டாள் பாம்பே, நான் உன்னை கடிக்க வேண்டான்னு தானே சொன்னேன். பக்கத்துல வரவங்கள பார்த்தா சீராதன்னு ஒருபோதும் சொல்லவே இல்லையேன்னு சொன்னாராம். இந்த கதையில என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நமக்கு யாராவது அறிவுரைகளை சொல்லும் போது நாம அதை முழுசா ஆராய்ஞ்சி செயல்படுறதில்ல. இதுக்கப்புறமாவது அறிவுரைகளை ஆராய்ந்து செயல்படுவோம். இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லேஷோ. பாய் குட்டீஸ். மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. புத்தக புழுக்களாய் இருந்த நம்மை மாற்றி பழைய ஏட்டுக்கல்விக்கு பூட்டு போட்டு செயல் வழியின் மூலம் கற்றலை எளிதாக்கி மாணவர்களின் கற்றல் ஆர்வத்தை தூண்டும் ஏபிஎல் திட்டத்தை பற்றி நம் வில்லுப்பாட்டின் மூலம் பாட வரும் வில்லுப்பாட்டு குழுவினர்கள் சக்திவேல், அபிநயா, பூபால், அக்பர் பாஷா, சூப்பியா, சல்மான். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் வில்லுப்பாட்டு சார்பாக வணக்கம். நாங்கள் எளிய செயல்வழி கல்வி திட்ட முறையை பற்றி ஒரு வில்லுப்பாட்டு பாட வந்துள்ளோம். நம்ம கல்வித்துறையே மிக பெரும் வளர்ச்சியே தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம் வில்லினில் பாட வந்தருள்வாய் காலை மகளே. தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம் வில்லினில் பாட வந்தருள்வாய் காலை மகளே. அண்ணே, இந்த இனிமையான மாலை பொழுதுல நாம எல்லாம் இங்க எதுக்கண்ணே கூடி வந்திருக்கோம்? சொல்றேன். நம்ம அரசாங்க பள்ளிகள்ல 1 முதல் 5 வகுப்பு வரை எளிய செயல்வை கல்வி திட்ட முறையில நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் பாடம் நடத்துறாங்களாம். அப்படியே அத பற்றி தெளிவா மக்களுக்கு சொல்லலான்னு தான் வந்திருக்கோம். அப்படியே எளிய செயல்வழி கல்வி திட்டமா அப்படின்னா தன்னானே தானே தன தன்னானே தானே தன்னானே தானே தன தந்தானே தானே தன்னானே தானே தன தன்னானே தானே தந்தானே தானே தன தந்தானே தானே. புதுமையான கல்வி திட்டம் செயல்வழி கல்வி திட்டம் புதுமையான கல்வி திட்டம் செயல்வழி கல்வி திட்டம் புதுமையான கல்வி திட்டம் செயல்வழி கல்வி திட்டம் புதுமையான கல்வி திட்டம் செயல்வழி கல்வி திட்டம். தமிழ் மாநில அரசு திட்டம் மாறாத நல்ல திட்டம் தமிழ் மாநில அரசு திட்டம் மாறாத நல்ல திட்டம். தன்னானே நானே தன தன்னானே தானே தன்னானே தானே தன தந்தானே தானே தானே தன தன்னானே தானே தன்னானே தானே தன தந்தானே தானே. மாநில முழுமைக்கும் செயல்வழி கல்வி திட்டம் மாநில முழுமைக்கும் செயல்வழி கல்வி திட்டம் மாநில முழுமைக்கும் செயல்வழி கல்வி திட்டம் மாநில முழுமைக்கும் செயல்வழி கல்வி திட்டம். ஏற்றமுடன் செயல்படும் நம்ம கல்வி திட்டம் ஏற்றமுடன் செயல்படும் நம்ம கல்வி திட்டம். தன்னானே தானே தன தன்னானே தானே தன்னானே
அப்படின்னு ஒரே நச்சரிக்கிறா. அடா மண்டு, அனுப்பாதே கான்வென்ட்டுக்கு அனுப்பாதே. இப்பெல்லாம் நம்ம அரசு பள்ளிகள்ல எளிய செயல்வழி திட்ட முறையில அழகான அட்டைகளை கொண்டு ஆங்கிலம் மற்றும் தமிழ் வழிகள்ல பாடம் நடத்துறாங்க. அப்படியானே? என்ன புதிய திட்டமோ, எல்லாம் நம்ம படிச்ச படிப்பு தானே. என்ன அப்படி இல்லடா, அன்று படித்தது ஏட்டு கல்வி, இன்று படிப்பது செயல் வழியில். மாணவரை மையப்படுத்தி திறனுக்கேற்ப கற்றல் முறை, திறனுக்கேற்ப கற்றல் முறை. புரியுதா? புரியுது, ஆனா புரியல. அத விவரமா சொல்றேன், கேளுங்க. கேளுங்க தம்பி கேளுங்க, செயல் வழி திட்டத்தை சொல்ல போற. கேளுங்க தம்பி கேளுங்க, கேளுங்க தம்பி கேளுங்க, செயல் வழி திட்டத்தை சொல்ல போறேன். கேளுங்க தம்பி கேளுங்க. அண்ணே, அதை யார் அண்ணே கண்டுபிடிச்சா? நல்ல கேள்வி, பதில் சொல்றேன் கேளுங்க. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தான தந்தானே தந்தானே தந்தான குயிலே. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தான தந்தானே தந்தானே தந்தான குயிலே. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தான தந்தானே தந்தானே தந்தான குயிலே. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தான தந்தானே தந்தானே தந்தான குயிலே. கல்வியின் தரத்தை மேம்படுத்த ஆந்திர மாநிலம் விஷவேலி ஆரம்பிக்கப்பட்ட நல்ல திட்டம், மாணவர் திறனுக்கேற்ப கற்க நல்ல திட்டம். கல்வியின் தரத்தை மேம்படுத்த ஆந்திர மாநில விஷவேலியில் ஆரம்பிக்கப்பட்ட நல்ல திட்டம், மாணவர் திறனுக்கேற்ப கற்க நல்ல திட்டம். அந்த திட்டம் செயல் வழி திட்டம், அந்த திட்டம் செயல் வழி திட்டம், அந்த திட்டம் செயல் வழி திட்டம், அந்த திட்டம் செயல் வழி திட்டம். தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தான தந்தானே தந்தானே தந்தான குயிலே. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தான தந்தானே தந்தானே தந்தான குயிலே. ஆந்திராவில் உருவான ஏபேலு தமிழ்நாட்டில் எப்படி? அனைவருக்கும் கல்வி மூலமாக இந்த திட்டத்தை இந்திய முழுமைக்கும் எடுத்து வந்தாங்க. அது நன்மையை பார்த்து நம்ம முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே உள்ள அனைத்து பள்ளிகளிலும் சிறப்பா நடைபெற வழிவகை செய்தாங்க. ஆமா, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்து வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துச்சு பாத்தியா? பழைய முறைக்கு பூட்டு போட்டு புதிய முறையை கொண்டு வந்து எளிமையான கல்வி திட்டம் பாருங்க, அது படிக்க நல்ல சிறந்த திட்டம் தானுங்க. பழைய முறைக்கு பூட்டு போட்டு புதிய முறையை கொண்டு வந்து எளிமையான கல்வி திட்டம் பாருங்க, அது படிக்க நல்ல சிறந்த திட்டம் தானுங்க. அப்படின்னா இந்த முறையில பாடம் எப்படி சொல்லி கொடுப்பாங்க? சொல்றேன். பிள்ளைகளே ஏணிப்படியில் படிப்படியா கல்வி கற்பாங்க, பிள்ளைகளே ஏணிப்படியில் படிப்படியா கல்வி கற்பாங்க, பிள்ளைகளே ஏணிப்படியில் படிப்படியா கல்வி கற்பாங்க, பிள்ளைகளே ஏணிப்படியில் படிப்படியா கல்வி கற்பாங்க. திறனுக்கேற்ப முன் சென்று குழுவில் அமர்ந்து படிப்பாங்க, திறனுக்கேற்ப முன் சென்று குழுவில் அமர்ந்து படிப்பாங்க. ஆசிரியர் வழிகாட்டியா இருப்பாருங்கோ, ஏணி ஏறி சின்னபடி படிப்பாருங்கோ, திறனுக்கேற்ப நிலை அறிவாருங்கோ. அப்படியாங்கோ? ஆமாங்கோ, அப்படியாங்கோ? ஆமாங்கோ. ஏணி படியா? அப்பனா பசங்க ஏணி மேல ஏறி படிப்பாங்களா? அட அபிஷ்டு, ஏணி படினா அது இல்லடா. பாட வாரிய சின்னங்கள் வரையப்பட்டு படிப்படியாக பாம்பு போல் வரைந்திருக்கும். பாட வாரிய சின்னங்கள் வரையப்பட்டு படிப்படியாக பாம்பு போல் வரைந்திருக்கும். பாட வாரிய சின்னங்கள் வரையப்பட்டு படிப்படியாக பாம்பு போல் வரைந்திருக்கும். பாட வாரிய சின்னங்கள் வரையப்பட்டு படிப்படியாக
திறனுக்கேற்ப குழுவில் அமர்ந்து படித்தறிந்து படிப்படியா திறனுக்கேற்ப குழுவில் அமர்ந்து படித்தறிந்து ஆசிரியர் ஒத்துழைப்புடனே ஏணிப்படியை முடிப்பாங்க. ஆசிரியர் ஒத்துழைப்புடனே ஏணிப்படியை முடிப்பாங்க. அதுவே எணிப்படி எணிப்படி எணிப்படிங்க. அதுவே எணிப்படி எணிப்படி எணிப்படிங்க. அதுவே எணிப்படி எணிப்படி எணிப்படிங்க. அதுவே எணிப்படி எணிப்படி எணிப்படிங்க. இப்படி ஒவ்வொரு படிநிலையும் படிச்சு படிநிலையில் முன்னேறி கொண்டே போவான். அவன் கடைசி படிநிலையை முடிப்பதற்கும் அந்த கல்வி ஆண்டும் முடியும். ஆசிரியர் சிறந்த வழிகாட்டியா இருந்து பிள்ளைகளுக்கு தூண்டுகோலாக விளங்குவாங்க. அண்ணே, செயல்வழி கற்றலினால என்ன நன்மைனே? நன்மையா கேட்டீங்க, சொல்றேன் கேளுங்க. தன்னம்பிக்கை வளருது, படைப்பாற்றலும் பெருகுது. தன்னம்பிக்கை வளருது, படைப்பாற்றலும் பெருகுது. தன்னம்பிக்கை வளருது, படைப்பாற்றலும் பெருகுது. தன்னம்பிக்கை வளருது, படைப்பாற்றலும் பெருகுது. மனப்பாடம் தேவையில்லை, மன அழுத்தமும் குறையுது. மனப்பாடம் தேவையில்லை, மன அழுத்தமும் குறையுது. ஆசிரியரை சார்ந்து இல்ல, மன சுத்தமா கல்வி கற்பாங்க. ஆசிரியர் சார்ந்து இல்ல, மாணவர் சுதந்திரமா கல்வி கற்பாங்க. மாணவரின் தேக்கம் இல்ல, இது மகிழ்ச்சியான கல்விதானுங்க. மாணவரின் தேக்கம் இல்ல, இது மகிழ்ச்சியான கல்விதானுங்க. இது எல்லோருக்கும் உகந்த திட்டம், எதிர்காலத்திற்கும் ஏற்ற திட்டம். இது எல்லோருக்கும் உகந்த திட்டம், எதிர்காலத்திற்கும் ஏற்ற திட்டம். தன்னம்பிக்கை வளருது, படைப்பாற்றலும் பெருகுது. தன்னம்பிக்கை வளருது, படைப்பாற்றலும் பெருகுது. பரவாயில்லையே, இந்த கல்வி முறை நல்ல முறையா இருக்கே. அது மட்டும் இல்ல, மாணவர்களுக்கு கல்வியோடு ஆரோக்கியத்தையும் காலையில செயல்பாட்டை வளர்க்கவும் இது உதவுகிறது. அரசு அதற்குரிய அனைத்து வசதிகளையும் ஒவ்வொரு பள்ளிக்கும் வழங்குகிறது. இப்ப 5000 மதிப்புள்ள கணித உபகரண பெட்டியை ஒவ்வொரு பள்ளிக்கும் கொடுத்து கணித செயல்பாட்டை எளிதாக்குகிறது. அப்படியானே? உடனே என் பையனை அரசாங்க பள்ளிக்கு அனுப்பி சிறந்த முறையில கல்வி கற்க வை செய்றேன். இதுவரைக்கும் அமைதியா நான் சொல்றத கேட்டவங்க அனைவருக்கும் எங்க நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விருப்பமுடன் வந்திருந்து வில்லு பாட்டை கேட்டவங்க ரசித்தவங்க எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கமுங்க. வாழியவே பல்லாண்டு காலம், வாழிய வாழிய வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம், வாழிய வாழிய வாழியவே, வாழ 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 வாழவே. நன்றி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. விஐடி 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. விஐடி 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி.
மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. எல்லா இடத்திலும் எல்லாமே அமைந்து விட்டால் சுவாரஸ்யம் இருக்காது. இல்லாததை தேடும்போது தான் நமக்கு சுவாரஸ்யம் கிடைக்கும். அப்படி இல்லாததை சுட்டிக்காட்ட வருகிறார் எம் பள்ளி மாணவர் சக்திவேல். இல்லை இல்லை என்றும் இல்லை. சவுதி அரேபியாவில் நதிகள் இல்லை, ஆப்கானிஸ்தானில் ரயில்கள் இல்லை, ஆப்பிரிக்காவில் புலிகள் இல்லை, அல்பனியாவில் மதங்கள் இல்லை, வட துருவத்தில் நிலப்பரப்பு இல்லை, சந்திரனில் வாயு இல்லை, பாலில் இரும்பு சத்து இல்லை, யானையும் துதிக்கையில் எலும்பு இல்லை, சுண்டெலிக்கு வேர்ப்பதில்லை, மலைப்பாம்புக்கு விஷமில்லை, பாம்பின் கண்களின் இமை இல்லை, ஈக்களுக்கு பற்கள் இல்லை, வண்ணத்து பூச்சிக்கு வாய் இல்லை, முதலைக்கு நாக்கு இல்லை, ஈசலுக்கு வயிறு இல்லை, இல்லை இல்லை என்றும் இல்லை. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும். ஆம், சோகத்தை சுமையாக்கி உன் மனதை பூட்டாதே. சிரிப்பு எண்ணம் திறவுகோல் கொண்டு திறக்க வாய்விட்டு சிரித்து பழகு, உன் ஆயுளை அதிகமாக்கு என நம்மை வயிறு குலுங்க சிரிக்க வைக்க வரும் சிறார்கள் சக்திவேல், நூர்ஜஹான், அபிநயா, ராஜேஸ்வரி, அக்பர் பாஷா. சிரித்து வாழ வேண்டும், உண்ணும் உணவிற்கு அறுசுவை வேண்டும், உடலும் உள்ளமும் நலமாக இருக்க நகைச்சுவை வேண்டும். நம் உடல் நலத்திற்கு அறுசுவை உணவு முக்கியம், நம் உள்ளம் நலத்திற்கு நகைச்சுவை முக்கியம். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது பழைய மொழி, வாய்விட்டு சிரித்தால் நோயற்று வாழலாம் என்பது புதிய மொழி. பஸ் சார்ஜ் எவ்வளோ ஏறினாலும் எனக்கு கவலையே இல்லை. நிஜமாவா? ஆமாம், செக்கிங் ஏறினாதான் கவலை. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஆஸ்பத்திரிக்கு என் மனைவியை கூட்டிட்டு போறதுக்குள்ள வாசப்படியிலே பிரசவம் ஆயிடுச்சு. அப்ப டோர் டெலிவரின்னு சொல்லு. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டேய், எவன்டா தமிழ் டீச்சர் காலை பிடிச்சு வாரி விட்டது? சார், நேற்று ஸ்கூல் விட்டதும் நாளை காலை வாருங்கள் என்று சொன்னார். டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டே மச்சான், உங்கள் வீட்டுக்கு போய் உன்னை எங்கன்னு கேட்டேன். அதுக்கு உங்கள் அப்பா அந்த மாடு எங்கேயாச்சும் மேய போயிருக்கோன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுடா. அது கூட பரவாயில்ல மாப்பிள்ள, நான் திரும்பி போனதும் உன்னை தேடி ஒரு எருமை வந்துச்சுன்னு என்று சொன்னார்டா. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. என் மனைவி திருவள்ளுவரோட வசந்தவ. எப்படிடா சொல்ற? திருவள்ளுவர் எதுவா இருந்தாலும் 2 அடியில புரிய வைப்பாரு. ஆனா என் மனைவி ஒரே அடியில புரிய வைப்பா. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. என்னங்க, செருப்பு காலை கடிக்குது. அப்ப சாயங்காலமா போட்டுக்கோ. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. 10 விரலையும் நீட்டிட்டியா? இப்போ இதுல 8 போச்சுன்னா என்ன வரும்? ரத்தம் வரும் சார். டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. என்ன தைரியம் இருந்தா பிச்சை கேட்க ஆபீஸுக்கே வருவேன். வீட்டில் போய் கேட்டேன், அம்மா தான் ஐயா ஆபீஸ்க்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. என்னப்பா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சேங்கிற,
கேட்டா ஒண்ணுமே தெரியல. என்ன பண்றது சார், நான் படிச்ச வருஷம் ஃபுல்லா கரண்ட் கட்டு. டோன்ட் வரி பி ஹாப்பி. டோன்ட் வரி பி ஹாப்பி. நகைச்சுவை உடலுக்கும் மனதிற்கும் உள்ளத்திற்கும் கிடைத்த அருமையான டானிக். குழந்தைகள் ஒரு நாளைக்கு 400 முறை சிரிக்கின்றன. வளர்ந்த மனிதன் 10 தடவை கூட நாளொன்றுக்கு சிரிப்பதில்லை. வாய்விட்டு சிரிக்கும் பொழுது நுரையீரல் அதிக ஆக்சிஜனை உள்ளித்து இரத்தத்தில் கலந்து மனதிற்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கிறது. எனவே சிரிப்பு இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பது நமது பொறுப்பு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுவே. இது காற்றினலை பொங்கும் பாட்டினலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இந்திய தேசமதில் ஏற்றி வைத்த திருவிளக்காய் அமைந்ததுதான் சர்வ சிக்ஷா அபியான் திட்டம். இது இந்திய கல்வி முறையின் ஓர் மணிமகுடம். இம்மகுடத்தை அணிந்துள்ள நம் தேசம் கல்வித்துறையில் சாதித்து காட்டியுள்ளதை தன் குயிலோசையால் பாடல்களால் பாட வருகிறார்கள் அபிநயா, சாருலதா, மொய்சன், சல்மான், நந்தினி. SSA தந்த திட்டம் எளிதான கற்றல் திட்டம். ABLS எல்லாமே நல்ல திட்டம். SSA தந்த திட்டம் எளிதான கற்றல் திட்டம். ABLS எல்லாமே நல்ல திட்டம். நல்லவங்க வாழ்த்தினோம் கையில் தந்த திட்டம். நல்லவங்க வாழ்த்தினோம் கையில் தந்த திட்டம். நாளெல்லாம் நன்மை பிறக்கும், நாளெல்லாம் நன்மை பிறக்கும். SSA தந்த திட்டம் எளிதான கற்றல் திட்டம். ABLS எல்லாமே நல்ல திட்டம். கல்வி கற்கும் பிள்ளைகளின் கண் திறக்கும் சிறந்த திட்டம். கல்வி கற்கும் பிள்ளைகளின் கண் திறக்கும் சிறந்த திட்டம். எதிர்வரும் தடைகளையே நீக்கும், எல்லையில்லா மகிழ்ச்சி தன்னை சேர்க்கும். எதிர்வரும் தடைகளையே நீக்கும், எல்லையில்லா மகிழ்ச்சி தன்னை சேர்க்கும். எப்போதும் தயங்காமல் என்னாலும் கற்றிடவே கையில் வரும் நல்ல நல்ல வாய்ப்பு. எப்போதும் தயங்காமல் என்னாலும் கற்றிடவே கையில் வரும் நல்ல நல்ல வாய்ப்பு. பொன்னான எதிர்காலம் பின்னாலே உருவாகும், எத்தனையோ உள்ள முன்னை வாழ்த்தும். பொன்னான எதிர்காலம் பின்னாலே உருவாகும், எத்தனையோ உள்ள முன்னை வாழ்த்தும். வழிமுதலும் வனப்பு இதற் களைப்பு. வழிமுதலும் வனப்பு இதற் களைப்பு. இதை விரும்பு உனக்குள் வரும் சிறப்பு. இதை விரும்பு உனக்குள் வரும் சிறப்பு. SSA தந்த திட்டம் எளிதான கற்றல் திட்டம். ABLS எல்லாமே நல்ல திட்டம். தேசமதில் ஏற்றி வைத்த திருவிளக்காய், இந்திய தேசமதில் ஏற்றி வைத்த திருவிளக்காய். எல்லோரும் கற்று பயன் பெறுவோம், எல்லோரும் கற்று பயன் பெறுவோம். தேசத்திற்கு பெருமை தன்னை சேர்ப்போம்,
தேசத்திற்கு பெருமை தானே சேர்ப்போம். எஸ்எஸ்ஏ தந்த திட்டம் எளிதான கற்றல் திட்டம். ஏபிஎல் எல்லாமே நல்ல திட்டம். நல்லவங்க வாழ்த்தி நாம் கையில் தந்த திட்டம். நல்லவங்க வாழ்த்தி நாம் கையில் தந்த திட்டம். நாளெல்லாம் நன்மை பிறக்கும். நாளெல்லாம் நன்மை பிறக்கும். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மாலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம் பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. ஐயிரண்டு திங்களாய் தம் கருவறையே குடிலாக்கி பத்தியங்கள் பல இருந்து பத்திரமாய் ஈன்றெடுப்பவள் தாய். தாயில் சிறந்த கோயில் இந்த தரைமீதெங்கும் இல்லை. தோயும் அன்பு தொண்டால் அவள் தோறும் போற்றி ஏற்று. இத்தகைய தாயை புகழ வார்த்தைகளே இல்லை என புகழ்பவர் ஜே. சந்துரு. 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து புத்தி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா. எறும்பு அண்டாம துசு சும்பு சேராம தொப்புள் கூடி அறுத்தெடுத்த அம்மா. கண்ணரக்கம் பாலாம கஞ்சி தண்ணி இல்லாம பாலம் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா. உன் அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா. உன் அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா. காட்டி விரலை பிடிச்சி அக்கங்கா சொல்லி கொடுத்த. அண்டால கூலை குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்த. கடை வெட்டி நட உனக்கு கால் சட்டி கொடுத்த. சிலுவாறு சேர்த்து வச்சு சிலைட்டொன்னு வாங்கி கொடுத்த. கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கமே பதறி நிற்பேன். காய்ச்சல் வந்து நாம் படுத்தா காசாயத்தை குடிக்க வச்ச. என் புள்ள கலெக்டருன்னு 8 ஊர் சொல்லி வச்ச. தாலியை வித்து கூட தாயே என்ன படிக்க வச்ச. உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மாவும் காலடி மண்ணுக்கு முன்னால திருநீர் சும்மா. உன் காலடி மண்ணுக்கு முன்னால திருநீர் சும்மா. ஆராரி ராரிரோ ஆராரி ராரோ ஆராரி ராரிரோ. குடிகாராப்பனுக்கு அடிமாடா வாக்கப்பட்டேன். கோபுரமா என் உசுர கொடுமையும் தாங்கிக்கிட்டேன். 5 வடி 10 வடி அங்க இங்கும் காடன் பட்டேன். அத்தனையும் நான் படித்தேன். ஆயுசத்தை தாங்கி புட்டேன். பட்ட தும்பு போதும் முன்னா பாவியில உசுர விட்டேன். பட்ட ஜொட்டில் கட்டின உனக்கு பச்சை மூங்கில் வெட்டு வெட்டேன். 6 சொன்ன வாய்க்கு அரிசி போட வச்சு புட்ட. பள்ளிக்கூடத்தில் சுமந்த என்ன குடம் ஓடிக்க வச்சு புட்ட. பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் பாதிமாவ சும்மா. பாலூத்த வந்திருக்கேன் பாவிமாவ சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மாலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம் பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி.
நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆரோக்கியமுள்ள ஒருவனால் மட்டுமே இன்ப வாழ்வை எய்த முடியும். போதைக்கு அடிமையாகி தன் குடும்பத்தை தவிக்க விடும் அறிவில்லா மாந்தரின் அழிவை பற்றி கானா பாடலால் கவிதை பாட வருபவர் ஜே. சந்துரு. பிரிச்சு பிரிச்சு கொட்டிக்கிறான்டா வாயில, மாவாவன் வாயில, அதை போட்டு போட்டு காண்கிறான்டா டிவியில், மச்சான் டிவியில். மஞ்சா கலரு பாக்கிட்டு கஞ்சா போல அரைக்கும், சும்மா இருக்கிற உதட்ட உள்ள அம்ச போட்டு அமுக்கும், கோண வாய் போல சிரிக்கும், நரம்பு தலைச்சி ஆயி நடுங்கும், கோண வாய் போல சிரிக்கும், நரம்பு தலைச்சி ஆயி நடுங்கும், நல்லா கீரை மூஞ்சி கூட குரங்கு போல இருக்கும், மஞ்சா கலர் பாக்கிட்டு கஞ்சா போல அரிக்கும், சும்மா இருக்கிற உதட்ட உள்ள ஆன்ச போட்டு கொண வாயி போல சிரிக்கும், நரம்பு தலைச்சி ஆயி நடுங்கும், கொண வாயி போல சிரிக்கும், நரம்பு தலைச்சி ஆயி நடுங்கும், நல்லா கீரை மூஞ்சி கூட நாக பாம்பு போல இருக்கும், சுண்ணாம்பு கலந்த பாக்கு செத்து போயிட நாக்கு, போட போட வைத்த உள்ள ஸ்டேந்து ரெண்டா ஸ்டாக்கு, உள்ள பை போட்டு ஈப்பான் உன் வைத்த தானே கீப்பான், உள்ள பை போட்டு ஈப்பான் உன் வைத்த தானே கீப்பான், பயிற்ச காசை எல்லாம் டாக்டருக்கு ஐப்பான், சிகரெட்டை தான் கொளுத்திடும் வாயில் வச்சு ஈத்திடும், தீஞ்சி போன வெங்காய போல நுரையீரல் சுருங்கிடும், இது எல்லாத்தையும் மறந்து இனிமேலாவது திருந்து, இது எல்லாத்தையும் மறந்து இனிமேலாவது திருந்து, கேன்சர் நோய்க்கு தான் இல்லை மச்சா மருந்து, சிகரெட்டை தான் கொளுத்திடும் வாயில் வச்சு ஈத்திடும், தீஞ்சி போன வெங்காய போல நுரையீரல் சுருங்கிடும், இது எல்லாத்தையும் மறந்து இனிமேலாவது திருந்து, இது எல்லாத்தையும் மறந்து இனிமேலாவது திருந்து, கேன்சர் நோய்க்கு தான் இல்லை மச்சா மருந்து, கேன்சர் நோய்க்கு தான் இல்லை மச்சா மருந்து. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. Hello, hi, Namaste VIT. You are listening to VIT Community Radio 90.8. This is Rujana. Welcome to the show Vijaya Bata. ప్రతి ఒక్కరి జీవితంలో విజయం చాలా ముఖ్యమైనది. మనం దేని కోసం ప్రయత్నించినా అది విజయం కోసమే కదండి. ఇలాంటి విజయం ఒక రోజులో వస్తుందా? రాదు. ఎంతో కృషి చేయాలి, మళ్ళీ కృషి చేయాలి. ఎన్నో అవరోధాలు వస్తాయి, వాటిని ఎదుర్కొనాలి. అప్పుడే విజయం మన సొంతం అవుతుంది. అప్పుడే ఆ విజయానికి మనం నిజమైన వ్యక్తులుగా మారుతాం. ఇన్నోవేషన్ డిస్టింగ్విషెస్ బిట్వీన్ అ లీడర్ అండ్ ఫాలోవర్ అన్నారు ఒక వ్యక్తి. ఈ వాక్యం వినగానే మీకెవరు గుర్తొచ్చారండి? అవును, స్టీవ్ జాబ్స్ గారే. ఈ రోజు మనం మాట్లాడబోయే వ్యక్తి స్టీవ్ జాబ్స్ గారి గురించే. ఒకానొక సమయంలో కంప్యూటర్ వెలుగులోకి వచ్చినప్పుడు ఆ కంప్యూటర్ ఒక రూమ్నే ఆక్రమించిందండి. కానీ ఇప్పుడు అదే కంప్యూటర్ ఇంకా బెస్ట్ ఫీచర్స్తో మన జోబులో పెట్టుకునేంత చిన్నదిగా మార్చేశారు. ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదు, ఎంతో మంది చాలా కృషి చేశారు. అటువంటి వ్యక్తుల్లో స్టీవ్ జాబ్స్ గారు ఒకరు. స్టీవ్ జాబ్స్ గారు ఒక మంచి మనిషే కాదండి, వ్యాపారవేత్త, యాపిల్ వ్యవస్థాపకుడు, పర్సనల్ కంప్యూటర్ విభాగంలోనే విప్లవం తెచ్చిన మహామేధావి. యాపిల్ సృష్టించిన ప్రభంజనం యావత్ ప్రపంచానికే పాకేసింది. స్టీవ్ జాబ్స్ కృషి ఎంతో ఉందని ప్రపంచం కొనియాడుతుంది. ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదండి, మళ్ళీ చెప్తున్నా. ఆత్మస్థైర్యం, దీక్ష, పట్టుదల, శ్రామికత ఇవన్నీ కలగొలిపితేనే వచ్చింది ఆ విజయం. మానవాళికి అద్భుత బహుమానం స్టీవ్ జాబ్స్ గారు. ఫిబ్రవరి 24, 1955లో శాన్ ఫ్రాన్సిస్కోలో జిందలీ అండ్ శబ్దలీలకు జన్మించారు స్టీవ్ జాబ్స్. ప్రతి ఒక్కరి కుటుంబంలో గొడవలు సహజం. ఇలానే ప్రేమించి పెళ్లాడిన జిందలీ అండ్ శబ్దలీ గారులకు కూడా గొడవలొచ్చాయి. కానీ ఆ గొడవలు ఎంత దారుణానికి ఒడిగట్టాయంటే వాళ్ళు స్టీవ్ జాబ్స్ గారిని అడాప్షన్కి ఇవ్వడానికి కూడా వెనుకాడలేదు. కానీ శబ్దలీ గారు చదువు అంటే మక్కువ కాబట్టి బాగా చదువుకున్న ఒక కపుల్కి అడాప్షన్కి ఇవ్వాలని నిర్ణయించుకున్నారు. ఈ రోజు మనం చూస్తున్నాం, ఎవరైనా పేరెంట్స్ పిల్లలు వద్దు అంటే డస్ట్బిన్స్ దగ్గర, ప్లాట్ఫామ్స్ దగ్గర వదిలేస్తున్నారు. కానీ ఈ కపుల్ చాలా దూరదృష్టి కలవారు. అందుకే స్టీవ్ జాబ్స్ ని పాల్ అండ్ క్లారా అని బాగా చదువుకున్న వ్యక్తులకు దత్తక్కిచ్చారు. పాల్ అండ్ క్లారా శబ్దలీ గారికి
మాట ఇచ్చిన విధంగానే స్టీవ్ జాబ్స్ని చాలా చాలా బాగా చదివించారండి. ఇప్పుడు మనం చూస్తున్నాం ఎంతో మంది చదువు లేక తిండి లేక బతుకుతున్నారు. అడాప్షన్ తీసుకున్న వాళ్లకు మళ్ళీ పిల్లలుంటే వీళ్ళని సరిగ్గా చూసుకోరు. కానీ పాల్ అండ్ క్లారా వీళ్లకు భిన్నం. ఎంతో బాగా చూసుకున్నారు స్టీవ్ జాబ్స్ గారిని. నచ్చిన వస్తువులు కొనించి మంచి మంచి చదువులు చదివించడానికి ప్రయత్నించారు. చిన్నప్పటి నుంచి ప్రతిభావంతుడైన స్టీవ్ జాబ్స్ గారు ఇప్పుడు మనం చూస్తున్నాం. ఎవరైనా బాగా ఇంటెలిజెంట్ గా ఉంటే కొంతమంది ఉంటారు, మార్కులు వస్తే చాలు, డిగ్రీ వస్తే చాలు, ఇంకేమీ అవసరం లేదని. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు వీళ్ళకంతా వ్యతిరేకమండి. తను ప్రతిభను గుర్తించుకున్నాడు. ఆయన మనసులో ఎన్నో సంఘర్షణలు, ఏదో చెయ్యాలి, ఇంకా సాధించాలి, ప్రపంచం కోసం ఏదైనా చెయ్యాలి అని తన మనసులో ఎప్పుడూ ఒకటి ఉండేది. అలానే చదివేవాడు. తన క్లాసులో ఉండేటప్పుడు ఆయన చదువు మీద కంటే ఏదో ఒకటి చెయ్యాలి అనే తపనే ఎక్కువగా ఉండేది. కాబట్టి ఆ చదువు అతని ప్రతిభకు సరిపోలేదని ఆయన భావించాడు. కాబట్టి 1972లో రీడ్ కాలేజ్ నుంచి డ్రాప్ అవుట్ అయ్యాడు స్టీవ్ జాబ్స్ గారు. ఈ రోజు మనం అంటుంటాం స్టీవ్ జాబ్స్, బిల్ గేట్స్ వీళ్ళంతా డ్రాప్ అవుట్స్, కాబట్టి మేము కూడా కాలేజీకి వెళ్ళకపోతే ఇలాంటి యాపిల్, మైక్రోసాఫ్ట్ అనుకుంటామని. కాదండి, అలా అనుకునే వాళ్ళు ఇది వినండి. డ్రాప్ అవుట్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు ఇంటికి వెళ్ళలేదు. ఏదో ఒకటి సాధించాలి అనే తపన ఆయనను వెంటాడింది కదా. నవ్య భావాలకు నిలయమైనది ఆయన బ్రెయిన్. అక్కడ ఫీజు ఎక్కువైంది కాబట్టి వాళ్ళ పేరెంట్స్ కట్టలేకపోయాడు. ప్లస్ ఆయనకు అక్కడ చదువు నచ్చలేదు. ఆయన ప్రతిభకు సరిపోదని భావించాడు. కాబట్టి తన ప్రతిభకు తగినది ఏదో ఒకటి చేయాలనుకున్నారు కదా స్టీవ్ జాబ్స్ గారు. కాబట్టి తనలాగే తన ఫ్రెండ్స్ కొందరు ఉండేవాళ్ళండి. కాబట్టి ఆ ఫ్రెండ్స్ దగ్గర తీసుకున్నాడు. వాళ్ళతో కలిసి ఏదో ఒకటి చేయాలని భావించేవాడు. స్టీవ్ జాబ్స్ గారిలాగే సేమ్ ఆలోచనలు కలిగిన వాళ్ళు వాళ్ళ ఫ్రెండ్స్ కూడా ఉన్నారు. మనం అంటుంటాం కదా, ద బర్డ్స్ ఆఫ్ సేమ్ ఫెదర్ ఫ్లాక్ టుగెదర్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారి ఫ్రెండ్స్ కూడా ఇటువంటి ప్రతిభ కలిగిన వాళ్ళు, ఏదో చెయ్యాలనే తపన కలిగిన వాళ్ళు ఇంకా ఇద్దరున్నారండి. కాబట్టి వీళ్ళ ముగ్గురు కలిసి కార్ గ్యారేజ్ లో ఒక ల్యాబొరేటరీని ఏర్పరచుకున్నారు. నేల మీద పడుకునే వాళ్ళు, చెప్పాను కదా కోక్ బాటిల్స్ అమ్మినప్పుడు వచ్చిన డబ్బులు చూసి ఆనందపడేవాళ్ళు. ఇటువంటి ఈ కష్టం చూసినప్పుడు ఒక వ్యక్తి అనుకున్నారు, ఇంత యూత్ కి, ఇంత ప్రతిభ కలిగిన వాళ్ళకి మనం ఏదో చేయాలి అని వాళ్ళ కోసం ఇన్వెస్ట్ చేశారు. రెట్టించిన ఇంట్రెస్ట్ తో ఇంకా ఎక్కువ కృషి చేశారు. స్టీవ్ జాబ్స్ గారు ఇంతే కాదండి, ఖాళీ సమయంలో ఇష్టమైన క్లాసులకు వెళ్ళేవాడు. అదే కాలిగ్రఫీ ఏంటా అనుకుంటున్నారా? అదేనండి, అందంగా అక్షరాలను రాయడం. సాఫ్ట్వేర్ ఇంజనీర్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు అందమైన అక్షరాలు నేర్చుకుని ఏం చేస్తారు అనుకుంటున్నారా? కానీ కాలిగ్రఫీ నేర్చుకున్న తర్వాత స్టీవ్ జాబ్స్ గారు ఎప్పుడూ అనుకోలేదు, ఎందుకు ఆ క్లాస్కి వెళ్ళాను, అనవసరంగా డబ్బులు వేస్ట్ చేశా, అనవసరంగా టైం వేస్ట్ చేసుకున్నా అనుకోలేదండి. కాలిగ్రఫీ అంటే అందమైన అక్షరాలు రాయడం. లేట్రాన్ స్టీవ్ జాబ్స్ గారు కొన్ని పరికరాలను కనుక్కున్నారు కదా. ఆ పరికరాల్లో ఫాంట్ ఫేసెస్ అని ఉన్నాయి. అంటే డిఫరెంట్ టైప్స్ ఆఫ్ లెటర్స్ ఉంటాయి. ఆయన చెప్తుంటారు, ఆ రోజు నేను కాలిగ్రఫీ క్లాసులకు వెళ్ళకపోయింటే ఈ రోజు అందమైన అక్షరాలు ఈ పరికరాల్లో ఉండేవి కాదు అని. దీన్ని బట్టి ఏం అర్థమవుతుందండి, జీవితంలో మనం ఏం చేసినా అది ఒక మంచి రీజన్ కోసమే. దేనికి ఎప్పుడు రిగ్రెట్స్ ఉండవు. మీరు తెలివిని సంపాదించుకున్నా, ఏమైనా విజ్డమ్ని సంపాదించుకున్నా అవి మనకు ఫ్యూచర్లో ఎప్పుడో ఒకప్పుడు యూజ్ అవుతాయి. కాబట్టి అందుకని మీరేమి టైం వేస్ట్ చేయడం, తాగడం, తిరగడం ఇలాంటివి కాదు. ఇలాంటి మంచి విషయాలను నేర్చుకోండి. ఇవి ఏదో ఒక పాయింట్ ఆఫ్ టైంలో మీ జీవితంలో యూజ్ అవుతాయి. ఇటువంటి చిన్న కార్ గ్యారేజ్ నుంచి బయటకు వచ్చిందే యాపిల్ కంప్యూటర్. మొదట్లో ఎప్పుడైనా తప్పులు సహజమే కదండి. ఈ యాపిల్ కంప్యూటర్లో కూడా కొన్ని తప్పులుండేవి. హరే రామ్ హరే కృష్ణ అని హిప్పీ కల్చర్ ఉర్రూతలూగిపోతుందండి. అలాంటి సమయంలో స్టీవ్ జాబ్స్ గారు అనుకున్నారు, మనం కూడా ఏదో ఒకటి చెయ్యాలి అని. కానీ ఆయన వెళ్ళి అలా చేయలేదు. మంచి ఆహారం దొరుకుతుందని వారానికి ఒక్కసారి కిలోమీటర్లు మేర నడిచి లార్డ్ కృష్ణ టెంపుల్కి వెళ్ళి తినేవాళ్ళు. దీన్ని బట్టి అర్థమవుతుంది ఆయన రిలీజియస్ గా కూడా ఒకచోటే డివియేట్ అవ్వలేదు. ప్రతి ఒక్కరిని గౌరవించడం స్టీవ్ జాబ్స్ గారి అద్భుత లక్షణం. అదే అంటారు కదండి, సింప్లిసిటీ ఇస్ ద నేచర్ ఆఫ్ గ్రేట్ సోల్స్ అని. ఇది నేను మొన్న ఎక్కడో ఎవరో స్టేటస్ అప్డేట్ చేస్తే అనుకున్నాను. అప్పుడు నాకు మొట్టమొదటిగా గుర్తొచ్చింది స్టీవ్ జాబ్స్ గారే. సైన్స్ పట్ల ఆసక్తి, అభిమానం, ఏదో చెయ్యాలని తపన, ఇవన్నీ ఒక్క రోజులో రాలేదండి. ప్రతి ఒక్కరి జీవితంలో ప్రతి ఒక్కరూ విజయం సాధించాలనుకునే వాళ్ళలో ఒక ఇన్స్పిరేషన్ అంటూ ఎక్కడి నుంచో వస్తుంది. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారికి కూడా ఒక ఇన్స్పిరేషన్, ఒకటి చూసి ప్రభావితుడయ్యాడు. ఏంటా అని ఆలోచిస్తున్నారా? అదేనండి, స్టీవ్ జాబ్స్ గారు చదువుకునేటప్పుడు ఒక శీర్షిక ఉండేది, ద లాస్ట్ హోల్ ఎర్త్ క్యాటలాగ్ అని. ఆ శీర్షికను ఎప్పుడూ చదివేవాళ్ళు స్టీవ్ జాబ్స్. మనలాగా ఆ బుక్ ఈ బుక్ అనవసరమైనవి కాకుండా చాలా సెలెక్టెడ్ గా మంచి పుస్తకాలు చదివేవాడు. అదే అంటారు కదా, బుక్స్ ఆర్ ఆర్ బెస్ట్ ఫ్రెండ్స్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారు కూడా దీన్ని మంచి స్నేహితుడిగా చేసుకున్నాడు. దాంట్లో ఉన్న విషయాలను తనలోకి తీసుకున్నాడు.
ఒకానొకప్పుడు ఆ బుక్ ఆగిపోయిందండి. అప్పుడు బుక్ వెనక తిప్పి చూశాడు. దాన్ని చూసి చాలా మెస్మరైజ్ అయ్యారు స్టీవ్ జాబ్స్ గారు. అక్కడ ఉన్నది ఒక రోడ్డు బొమ్మ. దాన్ని చూసి ఆయన ఎంతగా ఆలోచించారంటే అప్పుడు అనుకున్నాడు, ఆకలితో ఉండండి, మూర్ఖంగా ఉండండి, కానీ మీ పట్టుదలను విడవకండి. అదేనండి ఇప్పుడు మనం కవర్ పేజెస్ పెట్టుకుంటాం కదా, స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్. అది స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్ అంటే అలా ఉండడం కాదు, రెట్టెంతించిన బలంతో పట్టుదలతో ముందుకు సాగాలి అని దాని అర్థం. స్టీవ్ జాబ్స్ గారు ఒకసారి ఇండియాకు వచ్చారు. ఇండియా అంటే ఎంత కల్చరల్ గా, ఎంత సైంటిఫిక్ గా ఎంతో ముందుకు ఉంటుందని స్టీవ్ జాబ్స్ గారు భావించారు. ఇక్కడికి వచ్చిన తర్వాత పువర్ పీపుల్ ని చూశాడు. పావర్టీని చూసి చలించిపోయారు స్టీవ్ జాబ్స్. ఇంత హై ఎక్స్పెక్టేషన్స్ ఉన్న ఇండియాలో ఇలా ఉండడం ఏంటి అని చాలా బాధపడ్డాడు. మనసులో ఏదో తపన, సాంకేతిక విజ్ఞానంతో ఇండియాని ఇంకొంచెం పెద్దగా చేయాలి అని అనుకున్నాడు. ఎవ్రీ డ్రాప్ ఆఫ్ ఓషన్ స్టార్ట్స్ విత్ అ సింగిల్ డ్రాప్ అన్నారు మదర్ తెరెసా గారు. ఇదే ఈయన జీవితంలో కూడా ఉంది. ప్రపంచాన్ని మొత్తం మార్చలేనేమో, కానీ నా అంత కృషి నేను చేయాలి అనుకున్నారు. ఇలా మనలో ఎంతమంది అనుకుంటున్నామండి? కానీ స్టీవ్ జాబ్స్ గారు అలా అనుకున్నారు. అతనిలో అద్భుత శక్తి జ్వలించింది. దీనికి కారణమే ఆయనను యాపిల్ సీఈఓగా చేసింది. కొన్ని కారణాల వల్ల యాపిల్లో ఉన్న తన ఫ్రెండ్స్ తో కొన్ని కారణాల వల్ల ఆయన బయటకు వచ్చేయాల్సి వచ్చింది. కానీ తను పెంచి పోషించిన యాపిల్ కంపెనీయే అతని బయటికి తరిమేయడంతో స్టీవ్ జాబ్స్ గారు చాలా కుంగిపోయారు. కానీ ఆయన ఎప్పుడు బాధపడలేదు. ఆయనను మాత్రమే తొలగించింది యాపిల్, ఆయన తెలివిని, పట్టుదలను కాదు. అవే ఆయన బలం, అవే ఆయన సంపద. మార్కెటింగ్ లో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు, ఆలోచించడంలో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు తన ప్రతిభకు మెరుగులు దిద్దారు. యాపిల్ ని ఇంకొక సంచలనం చేయడానికి ప్రయత్నించారు. బయటకొచ్చాడు. నెక్స్ట్ కంప్యూటర్ కనుక్కున్నారు. ఇంతతో ఆగలేదండి స్టీవ్ జాబ్స్ గారు. అతని ఫ్రెండ్స్ జాన్ కాలే అనే అతను పెప్సీలో పనిచేసేవాళ్ళు. ఇతన్ని ఎలాగైనా తనలోకి తీసుకొని రావాలి అని అనుకున్న స్టీవ్ జాబ్స్ గారు రెచ్చగొట్టారు. చక్కెర నీళ్ళే అమ్ముతూ బతుకుతావా, ప్రపంచాన్ని ఏమైనా మారుస్తావా అని. అంతే, రెచ్చిపోయిన ఆలోచనతో జాన్ కాల్ స్టీవ్ జాబ్స్ తో చేతులు కలిపారు. 1980లో బయటకు వచ్చిన స్టీవ్ జాబ్స్ గారు గ్రాఫిక్స్ అని సరికొత్త ప్రపంచం పిక్సార్ ని కనుక్కున్నారు. ఇక్కడేనండి కార్టూన్స్, అందరికీ ఎంతో ఇష్టమైన కార్టూన్స్ ని కనుక్కున్నారు. టాయ్ స్టోరీ అనే ఫిలిం ని తీశారు. టాయ్ స్టోరీకి ఎన్నో ఆస్కార్ అవార్డులే వచ్చాయి. ఇంతే కాదండి, సంగీతం, చిత్రకళను నవీన యంత్రంలో ఉంచిన అభినవ బ్రహ్మగా మనం స్టీవ్ జాబ్స్ గారిని కొనియాడుతున్నాం. అవరోధాలను అధిరోహించి ఓటమిని తరిమి కొట్టాడు స్టీవ్ జాబ్స్ గారు. అంతా సజావుగా సాగిపోతుంది అన్న స్టీవ్ జాబ్స్ గారి జీవితంలో ఒకానొక భయంకరమైన సంఘటన తెలుసుకున్నారు. అదే ఆయనకు ప్యాంక్రియాటిక్ క్యాన్సర్ ఉందని. ఈ కాలంలో మనం చిన్న జ్వరం వస్తేనే చాలా బాధపడిపోయి ఇంకా ఏమి చెయ్యలేము అనుకుంటున్నాం. అదే క్యాన్సర్ వస్తే మన జీవితం అయిపోయింది అని బాధపడిపోతుంటాం. దీనితోనే చావు తొందరగా వస్తుంది. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు బాధపడలేదు. ఇవన్నీ లైఫ్ లో సహజం అనుకున్నారు. కాబట్టి దాన్ని క్యూర్ చేయడానికి లివర్ ని సర్జరీ చేయించుకున్నారు. లేట్ ఆన్ ఆయనకు తెలిసి ఆయన హెల్త్ క్షీణించిపోతుందని. కాబట్టి తను వాలంటరీగా యాపిల్ కంపెనీ నుంచి బయటకు వచ్చేశారు. ఆయన బయటకు వచ్చారు ఊరికే కాదు, తన సంపదను, అదే తన తెలివితేటలను ప్రపంచానికి వదిలేసి. విన్నారు కదండి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి. అవరోధాలను అధిరోహించిన స్టీవ్ జాబ్స్ గారు ప్రతి ఒక్కరికి రోల్ మోడల్. ఇటువంటి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి మనం ఎంతో నేర్చుకోవాలి. ఈయనలా కాకపోయినా ఈయనలో ఉన్న కొన్ని విషయాలను మనం తెలుసుకొని మంచి పొజిషన్లోకి రావాలి. కాబట్టి స్టీవ్ జాబ్స్ ఈజ్ ఆర్ హీరో, హీస్ ద లెజెండ్. ఇలాంటి స్టీవ్ జాబ్స్ గారిని ఎన్నో అవార్డులు వరించాయి. అత్యంత ప్రతిభావంతుడిగా ప్రపంచం గుర్తించింది. మనము గుర్తించాం కదండి. సో ఇప్పటి నుంచి టైం వేస్ట్ చేయకుండా టైమ్ ఇస్ ప్రెషియస్ అని నేర్చుకొని మనం కూడా విజయానికి మెట్లేద్దాం, విజయ బాటలో పయనిద్దాం. ఇలాంటి ఎంతో మంది గొప్ప వ్యక్తుల గురించి తెలుసుకోవడానికి, మన జీవితాలను మార్చుకోవడానికి వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8. నేను మీ సృజన. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello, hi, namaste VIT. You're listening to VIT Community Radio 90.8. నేను మీ హోస్ట్ సృజన అండ్ వెల్కమ్ టు అవర్ షో విజయ బాట. ప్రతి ఒక్కరి జీవితానికి ఒక అర్థం ఉంటుంది. ఆ అర్థాన్ని తెలుసుకున్న వారికి విజయం తప్పక వరిస్తుంది. ఈరోజు మనం మాట్లాడబోయే వ్యక్తి చాలా ఫేమస్ అండి. కాబట్టి దాన్ని తెలుసుకునే ముందు మనం ఇంకొన్ని విషయాలు చూద్దాం. బతుకు భారాన్ని మోస్తూ బలాన్ని కోల్పోతున్న లేలేత మొగ్గలు, దుమ్ము ధూళి తొక్కి కళాకాంతులు లేక కాలాన్ని దూరంగా గడుపుతున్న అభాగ్యులు,
అంతుపట్టని ప్రశ్నార్థకాలుగా ఈ నేలపై దర్శనమిచ్చే శరీరాలు. అవును, ఆ బాలల బాల్యం నలిగితేనే మీర్జాపూర్ తివాచీలు మృదువుగా మన పాదాలను స్పృశిస్తాయి. మసిబారిన ఆ చేతులే శివకాశిలో పటాకులుగా ఇస్తాయి. మధ్యప్రదేశ్ విదిషా అశోకా కింగ్ నడియాడిన నేలది. ఆ రాజుది ఒక శకం అయితే ప్రస్తుత శకం ఇంకో రాజుది. అతనే కైలాష్ సత్యార్థి. 1954 సంవత్సరం 11వ జనవరి నాడు కైలాష్ శర్మగా జన్మించారు. 6వ ఏట స్కూలింగ్కి వెళ్లిన కైలాష్ మొదటి రోజే స్కూల్ ముందు బూట్లు పాలిష్ చేస్తూ తన వయస్సు ఉన్న బాలుణ్ణి చూశాడు. ఎంతో బాధపడ్డాడు. నేను స్కూల్కి వెళ్తుండగా ఈ అబ్బాయి ఎందుకు నా బూట్లను పాలిష్ చేస్తున్నాడు అని బాధపడ్డాడు. ఒక వారం తరువాత ఆ బాధను భరించలేక వెళ్లి తన తండ్రితో మాట్లాడాడు. అప్పుడు ఆ తండ్రి చెప్పాడు, మేము పనిచేయటానికే పుట్టాం, మా కులం అదే అని. నిర్ఘాంతపోయాడు కైలాష్ శర్మ. తన మనసులో కదలాడుతున్న ఈ ఆలోచనలను ఏదో ఒకరోజు నిజం చేయాలనుకున్నాడు. అదే చైల్డ్ లేబర్ను నిర్మూలించాలనుకున్నాడు. పువ్వు పుట్టగానే పరిమళిస్తుంది. ఇందుకు సరైన ఉదాహరణ కైలాష్ సత్యార్థి. చదువు లేకపోతే బానిసత్వం, బానిసత్వం ఎక్కువైతే పిల్లలు డబ్బులు లేక దొంగతనానికి ఒడిగడుతారు. కాబట్టి ఈ బానిసత్వాన్ని నిర్మూలించాలనుకున్నాడు సత్యార్థి. అందుకే చదువును పెంపొందించాలనుకున్నాడండి. రిజల్ట్స్ వచ్చే రోజున రిక్షాను అద్దెకు తీసుకున్నాడు కైలాష్. ఆ రిక్షాలో వేరే పట్టణాలకు వెళ్లి ఉత్తీర్ణులైన విద్యార్థుల వద్ద పుస్తకాలు తీసుకున్నాడు. ఆ పుస్తకాలతో మరికొన్ని జీవితాలు బాగుపడతాయని వాళ్ళకి వివరించాడు. ఆ విధంగా ఎన్నో పుస్తకాలు సేకరించి చదువులేని విద్యార్థులకు ఆ పుస్తకాలను ప్రసాదించాడు కైలాష్. ఆనాడు నుండి కైలాష్ ఎంతో ఉన్నత మనస్సు ఉన్న వ్యక్తిగా మారుమోగాడు. ముఖ్యంగా ఆసియా దేశాల్లో చైల్డ్ లేబర్ ఎక్కువ. అది మన భారతదేశంలో ఇంకా ఎక్కువ. 1969 అక్టోబర్ 2 ఈ పేరు గుర్తొచ్చింది కదండి, గాంధీజీ గారి శతజయంతి. ఈనాడే కైలాష్ గారి జీవితం మారిపోయింది. తన కులం పేరు తీసేస్తున్నట్లు బహిరంగంగా ప్రకటించారు. ఆనాడు నుంచి కైలాష్ శర్మ కైలాష్ సత్యార్థి అయ్యారు. డిగ్రీ చేసి వోల్టేజ్ ఇంజనీరింగ్లో ఎంటెక్ చేసిన కైలాష్ సత్యార్థి కొన్ని రోజులు లెక్చరర్గా పనిచేశారు. తన జీవిత ఉద్దేశం ఇదేనా అని ఆలోచించారు. కాదు, నా జీవిత ఉద్దేశం బాలులను శ్రామికులుగా కాకుండా భావి భారత పౌరులుగా చూడాలని తన కోరిక అని నిర్ణయించుకున్నారు. అందుకే లెక్చరర్ పోస్టు విడిచి బాలల కోసం ఏదో ఒకటి చేయాలని ముందుకు సాగారు. ఈ ప్రయత్నంలోనే సౌత్ ఏషియన్ కోalition అగెయిన్స్ట్ చైల్డ్ సర్వీస్ SACACS ని స్థాపించారు. అంతర్జాతీయ ఉద్యమాలకు కార్యాలకు ఈ సంస్థ వేదిక. మనకంతా తెలుసు కదండి, రాత్రికి రాత్రే అద్భుతాలు జరగవు. దూకుడుతో ఉన్న ఉపన్యాసాలతోనే లక్ష్యాలు సిద్ధించవు. ఇవి తెలుసుకున్నాడు కైలాష్. అందుకే దీనికోసం ఎంతైనా ముందుకు వెళ్లాలని నిర్ణయించుకున్నాడు. న్యూఢిల్లీలో ముక్తి ఆశ్రమాన్ని స్థాపించారు. మహారాష్ట్ర, ఉత్తరప్రదేశ్ రాష్ట్రాలలో బాలులకు దాస్య విముక్తి పొందించి ఆ బాలులకు ఉపాధి శిక్షణ ఇస్తున్నారు కైలాష్. బాలికలకు బాలికాశ్రమం, బాలలకు బాలాశ్రమం. ఇదిలా ఉండగా ఇండస్ట్రీస్కి వెళ్లి బాలులతో పనిచేయించకండి అంటే ఎవరూ వినరు. నువ్వు ముందు వెళ్ళవయ్యా బాబు, మాకు తెలుసు అంటారు. అందుకని వీళ్ళ పని ఇలా కాదు, ఇంకొక విధంగా చేయాలి అని ఆలోచించాడు కైలాష్. ఒకవేళ కస్టమర్సే లేకపోతే ఇంకా ఇండస్ట్రియలిస్ట్ ఏమవుతారండి? కాబట్టి కైలాష్ ఒక కొత్త ఆలోచనతో ముందుకు వెళ్లాడు. ఎన్నో బహిరంగ ప్రదర్శనలు చేసి కస్టమర్స్కి చెప్పాడు, మీరెవరూ బాలులు చేసిన తివాచీలను కొనకండి అని. బాలులు చేసిన తివాచీలను, గాజులను, బాణాసంచాలను బహిష్కరించాలని కస్టమర్లలో చైతన్యం తెచ్చారు. బాల కార్మిక వ్యవస్థను నిర్మూలించారు. ఈ విధంగా ఇండస్ట్రియలిస్ట్ బాల కార్మికుల చేత పనులు చేయించుకోవడానికే భయపడ్డారు. ఒక చిన్న ఉద్దేశం ఉద్యమం అయింది. ఇదే 1990లో రగ్మార్క్ అనే సంస్థగా ఆవిర్భవించింది. అమెరికా, యూరోప్లలో చైల్డ్ లేబర్ లేని వస్తువులే కొంటామని ప్రకటించారు. భారత్, పాకిస్తాన్, నేపాళ్లలో ఏ తివాచీలు చేసినా, ఏ రగ్గులు చేసినా భారత్, పాకిస్తాన్, నేపాల్లో తయారైన తివాచీలు రగ్మార్క్ వద్ద సర్టిఫికేషన్ పొందుతాయి. అదేనండి, వీటిలో చైల్డ్ లేబర్ ఇంక్లూడ్ కాలేదని. అప్పుడు ఇలా సర్టిఫై చేసిన తివాచీలనే వీళ్ళు ముందుకు పంపిస్తారు. దీని ఫలితంగా శ్రమదోపిడీ చేయడానికే భయపడ్డారు ఇండస్ట్రియలిస్ట్. ఇలా ఎన్నెన్నో ఉద్యమాలు, యాత్రలు, ప్రతి హృదయాన్ని కదిలించారు కైలాష్ సత్యార్థి. మీడియా ప్రమేయంతో ఇంకా ఎంతో సాధించగలిగారు. లేత మనసులకు బాల్యం లేకుండా చేసిన చట్టాలను,
నేతలను స్వార్థాన్ని చూసి సత్యార్థి బాలలకు అర్థాన్ని తెచ్చారు. 1980లో బచ్పన్ బచావ్ ఆందోళన్ అని స్థాపించి చైల్డ్ రైట్స్ కోసం ఎంతో చేశారు సత్యార్థి. వీరి కోసం వినూత్న పోరాటం చేశారు. దీని ఫలితంగా 67,000 మందికి విముక్తి పొందగలిగారు. కర్మాగారాలపై ఇండస్ట్రీస్పై సీక్రెట్స్ విజిట్స్ దాడులు నిర్వహించారు. బాలులకు విముక్తిని పొందించారు. బాల్యాన్ని పరిరక్షిస్తున్నానని ఎంతో సంతోషపడ్డారు కైలాష్ సత్యార్థి. సుప్రీంకోర్టు, హ్యూమన్ రైట్స్ కమిషన్తో పాటు ఈ సంస్థ జ్వలించింది. తివాచీలు చేస్తున్న వారికి, గాజులు చేస్తున్న వారికి, తారాజువ్వలు చేస్తున్న వారికి వీరేనా విముక్తులు కావాల్సింది? కాదు. రాతి గనులలో బండలుగా మారుతున్న బాల్యాన్ని గమనించారు సత్యార్థి. హర్యానాలో ఫరీదాబాద్, రాజస్థాన్లో రామ్గంజ్ ఈ ప్రదేశాలను చూసి సత్యార్థి చలించిపోయారు. నిర్దయలేని ఓనర్లకు బలహీనత ఉన్న బాలులే కదండి కావాలి. రెక్కలు ముక్కలు చేసుకొని పనిచేస్తున్నారు బాలులు. వేతనం అడగలేరు, లెక్కలు అడగలేరు, యూనియన్స్ ఫామ్ చేయలేరు ఈ బాలలు. ఇక వీరే ఎరగా వీరిని చాలా వాడేసుకుంటున్నారు ఇండస్ట్రియలిస్ట్. వీరిని విముక్తి చేయడానికి కైలాష్ సత్యార్థి స్టోన్ క్వారీ వర్కర్స్ యూనియన్ని స్థాపించి ఉద్యమాలు చేశారు. దీని ఫలితంగా వీరిని ఎంతో మందిని విముక్తి చేసి ఎన్నో కొత్త రైట్స్ తీసుకురాగలిగారు. ఇప్పుడు స్టోన్ అయిపోయింది. ఇక ఇటుక. 1981లో హర్యానా, వెస్ట్ బెంగాల్, రాజస్థాన్ ఈ ప్రదేశాల్లో ఇటుక బట్టీలలో కాలుతున్న బాల్యాన్ని చూసి సత్యార్థి చలించిపోయారు. ఈ వైనాన్ని చూసిన సత్యార్థి చలించిపోయారు. దీన్ని ఎలాగైనా నిర్మూలించాలని నిశ్చయించుకున్నారు. ఇటుక బట్టీల్లో బాలుల కోసం 6 ఏళ్ల పాటు ఉద్యమాన్ని కొనసాగించారు. వీరి కోసం ప్రత్యేక రైట్స్ తేగలిగారు. ఇప్పుడు మనం ఇండియాలో ఉన్న చైల్డ్ లేబర్ గురించి మాట్లాడుతున్నాం కాదండి. సౌత్ ఏషియాలో 8.5 కోట్ల బాల కార్మికులు ఉంటే భారత్లో 6 కోట్ల మంది ఉన్నారు. తక్కువ జీతం, కోర్ట్స్కి వెళ్ళలేరు. ఇక ఇదే ఎరగా భావించి ఇండస్ట్రియలిస్ట్ వీళ్లను ఎంతో దారుణంగా హింసిస్తారు. చైల్డ్ లేబర్ వల్ల పేదరికాన్ని నిర్మూలించలేం. ఎందుకంటే పేరెంట్సే తక్కువ జీతం తేగలుగుతున్నారు కాబట్టి పిల్లల్ని కూడా పంపిస్తున్నారు చైల్డ్ లేబర్కి. కాబట్టి పేదరికాన్ని నిర్మూలించలేం. పిల్లలు పనులు చేస్తుంటే వారికి విద్యను ఇవ్వలేము. దీనివల్ల ఇల్లిటరసీని తొలగించలేం. వయోజనులకు అడల్ట్స్కి, అన్ఎంప్లాయర్స్కి ఉద్యోగాలు సమకూర్చలేం. ఇక తమిళనాడు శివకాశి 1.5 లక్షల బాల్యాలు అక్కడ మగ్గిపోతున్నాయి. వారికి వారే తాకట్టు. వారి బాల్యం పాతాళంలో కూరుకుపోతుంటే తారాజువ్వలు నింగిలో వెలిగిపోతున్నాయి. దీనికోసం సత్యార్థి సుప్రీంకోర్టులో సూట్ వేశారు. శివకాశిలో బాలులు పనిచేయకూడదని. దీనికి ఫలితంగా 1983లో సుప్రీంకోర్టు సత్యార్థికి పాజిటివ్గా రిప్లై ఇచ్చింది. ఈ ఉత్సాహంతో మరింత ముందుకు సాగారు సత్యార్థి. ఈయన న్యాయ పోరాటం ఇంటర్నేషనల్ అటెన్షన్ని తీసుకొచ్చింది. ఎన్నో యాత్రలు, ఉద్యమాలు, న్యాయస్థానాలు, బాలులకు విముక్తి, మళ్లీ వాళ్ళకి ఉపాధి, చదువు ఇవన్నీ చేశారు కైలాష్ సత్యార్థి. వీటన్నిటికీ విద్యే కీలకమని భావించారు. 1992వ సంవత్సరంలో బీహార్ టు ఢిల్లీ 200 కిలోమీటర్లు, 1994లో కన్యాకుమారి టు ఢిల్లీ 5,000 కిలోమీటర్లు, 1996లో కోల్కతా టు కాఠ్మండు భారత యాత్ర చేశారు. సౌత్ ఏషియన్ చైల్డ్ వర్కర్స్ ఫ్రీడమ్ మార్చ్ అంటారు దీన్ని. ఇదొక చారిత్రాత్మక ఘట్టం భారతదేశంలో. గ్లోబల్ మార్చ్ అగెయిన్స్ట్ చైల్డ్ లేబర్ పేరుతో ఈ గ్లోబల్ మార్చ్ ప్రపంచమంతటా తెలిసిపోయింది. ఇంత చరిత్రకు రూపశిల్పి మన సత్యార్థి. సత్యార్థి ఊదిన శంఖారావం యుఎన్ఓలో ప్రతిధ్వనించింది. 1999లో జెనీవాలో ప్రత్యేక సదస్సు జరిగింది. ఆ సదస్సును నిర్వహించింది మన సత్యార్థి గారే. బాలుల కోసం ఎంతో చేయాలని తన స్ఫూర్తిని యుఎన్ఓలో ప్రవేశపెట్టారు. దీనికి అబ్బురపోయిన యుఎన్ఓ వాళ్ళు తమకు తగినంత సాయం చేస్తామని హామీ ఇచ్చారు. చైల్డ్ లేబర్ని నిరోధించాలంటే విద్యే ఆయుధం అని గుర్తించారు సత్యార్థి. దీనికోసం ప్రాథమిక హక్కుగా విద్య ఉండాలని గవర్నమెంట్ని ఒత్తిడి చేశారు. అందుకేనండి ఇప్పుడు మన ఫండమెంటల్ రైట్స్లో రైట్ టు ఎడ్యుకేషన్ ఒక రైట్గా ఉంది. 2001లో 93వ రాజ్యాంగ సవరణ, అదే కాన్స్టిట్యూషనల్ అమెండ్మెంట్, రైట్ టు ఎడ్యుకేషన్తో సవరణ చేయబడింది. ఇది భారత రాజ్యాంగంలోనే ఒక అరుదైన ఘట్టం. 2002లో బాలమిత్రగ్రామ్, బిఎంజీ ఈ పేరు వినగానే మనకేమర్థమవుతుందండి? అవును, అదే పిల్లల్ని పాఠశాలలో చేర్పించడం. బాలమిత్రగ్రామ్ బాలులను గ్రామాలలో పాఠశాలలో చేర్పించడం. ఇలా సాఫీగా సాగుతున్న ఆయన జీవితంలో
ఒక విషాద సంఘటన. 2004వ సంవత్సరం జూన్ 14న రోమన్ సర్కస్ జరుగుతుంది. నేపాల్ వాళ్ళు పిల్లల్ని దుస్సాహస క్రీడల్లో వాడుకుంటున్నారు. దీనికోసం సత్యార్థి గారు న్యాయ పోరాటం చేయడానికి దిగారు. బాలల పాలిట దేవుడైన సత్యార్థిపై కిరాతకంగా దాడి చేశారు ఆ నేపాల్ వాళ్ళు. రక్తమోడిన ముఖంతో హాస్పిటల్ చేరాడు సత్యార్థి. ఎంతో బాధపడ్డారు. క్రూర మృగాల కంటే సర్కస్లో ఉన్న మానవ మృగాలే ప్రమాదం అని బాధపడ్డారు. ఆ నేపాల్ వాళ్ళు కుమారుని బెదిరించారు. అయిన సత్యార్థి భయపడలేదు. ఆత్మస్థైర్యంతో ముందుకు సాగారు. నమ్మగలరా? 67,000 మందికి కొత్త జీవితాన్ని ప్రసాదించారు సత్యార్థి. బాలల హక్కుల గురించి ప్రతివేదికపై ఎలుగెత్తి చాటారు. యునెస్కోలో ప్రసంగించారు. అప్పటి అమెరికా ప్రెసిడెంట్ బిల్ క్లింటన్ సత్యార్థి గారి ఉన్నత సేవలకు సత్కరించారు. ఆకాశంలో చందమామను చూపించడం కాదు, భూమిపై వారికి భవితను చూపించండి అని సత్యార్థి గారు తూటాలు విసిరారు. అలు పెరుగని యాత్రికుడు మన సత్యార్థి. 144 దేశాల్లో సత్యార్థి జీవితం గురించి తెలిసింది. సత్యార్థి ఓ ఉద్యమ దీప్తి, అందరికీ నిరంతర స్ఫూర్తి. చిల్డ్రన్ ఆర్ ఆర్ ఫ్యూచర్, లెట్ దెమ్ లివ్ యాజ్ న్యూ బోర్న్ లీవ్స్ అన్నారు సత్యార్థి. ఈ స్వప్నాలకు సత్యార్థి గారి జీవితం అంకితం. సమాజపు స్వప్నాలు బాలులే. ప్రపంచవ్యాప్తంగా బాలల కోసం ఎంతో శ్రమించిన సత్యార్థి గారికి నోబెల్ పీస్ ప్రైజ్ వరించింది. సత్యార్థి గారు నాటిన బీజాలు దేశమంతటా ప్రవహించాయి. ఇదిలా ఉండగా మన విఐటిలో, అదే మన వెల్లూరు ఇన్స్టిట్యూట్ ఆఫ్ టెక్నాలజీలో మన బాలులంతా ఫెప్సీ, మ్యాట్, టీచ్ ఫర్ ఇండియా అనే ఎన్జిఓస్లో తమంతట తాము సహాయం చేస్తున్నారు పిల్లలకి. ప్రతి వారం బయటకు వెళ్ళి వాళ్ల కోసం ఏదో ఒకటి తీసుకెళ్తూ వాళ్ళను ఆనందపరుస్తూ వారికి చదువు చెప్తూ సత్యార్థి గారి జీవిత ఆశయాలను నిలబెడుతున్నారు. ఇంత ఉన్నత మనసున్న మనిషి మన దేశంలో పుట్టడం మన అదృష్టం. సత్యార్థి ఆశయాలు ఎప్పటికీ ఆవిరవ్వవు. తన ఉద్దేశానికి ఆత్మస్థైర్యాన్ని జోడించి ఎవరూ ఎక్కలేని శిఖరాలను అధిరోహించిన సత్యార్థి గారికి యావత్ ప్రపంచం సెల్యూట్ అని ఎలుగెత్తి పలికింది. రండి, మనం సత్యార్థి గారు చూపిన బాటలో నడుద్దాం. బాల్యాన్ని కోల్పోయిన వారికి జీవితాన్ని ఇద్దాం. మనం బాల కార్మికులను విడిపించలేమేమో, కనీసం ఉన్న బాలలను దాసులను చేయకుండా ఉండగలం కదా. చిల్డ్రన్ ఆర్ ఆర్ నేషన్స్ ప్రైడ్. వారే మన సంపద. వారి బాల్యాన్ని దోచకండి. బాలల రక్తాన్ని, చెమటలను తాగేసే వారికి మన కంట్రీ డెవలప్మెంట్ గురించి మాట్లాడే హక్కు లేదు. ఆ కళ్ళలో స్వప్నాలను చూడండి, మీ లాక్కర్లలోని డబ్బులను కాదు. ఇప్పటికైనా అందరూ మారాలి. సాటి మనిషిని సంతోషపెట్టడం కూడా ఒక విజయమే. ఇదండి ఇవాల్టి మన విజయ బాట. ఇలాంటి విజయ రహస్యాలను తెలుసుకోవడానికి వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அறுசுவை நேரம் வழங்கிக் கொண்டிருப்பது நான் உங்க பிரியங்கா. நான் உங்க நிவேதா. இந்த நிகழ்ச்சியில நீங்க முழுக்க உணவு பத்தி தாங்க கேட்க இருக்கீங்க. உணவோட நற்குணங்கள், உணவுல இருக்கிற பல வகைகள், அதை பத்தி தான் நம்ம பேச இருக்கோம். உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அது மனித வாழ்க்கையில ஒரு அத்தியாவசியமான விஷயம் பிரியங்கா. இப்ப இருக்க காலத்துல அது ஆடம்பரமான விஷயமா மாறிட்டு இருக்கு. ஆமா நிவேதா, இதுதான் எனக்கும் தோணுது. என்னன்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்துல இருந்து இந்த காலகட்டம் வரையும் பார்த்தோம்னாவே உணவு பல வகையா மாறிக்கிட்டே வருது. நம்ம உணவு முறையும் ரொம்பவே மாறிட்டு வருது. அதுக்கப்புறம் நிவேதா, உணவுன்னு எடுத்துக்கிட்டாலே அது சுவைதான். ஒரு உணவு முழுமை அடையுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னாவே அதுல இருக்கிற அறுசுவைன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம டைட்டிலே பார்க்கலாம், அறுசுவைன்ற ஒரு வார்த்தை இருக்கு. அறுசுவைன்னா நீ என்ன நினைக்கிற நிவேதா? அறுசுவைனா 6 வகையான சுவைகள் பிரியங்கா. இனிப்பு, புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, காரம் மற்றும் கசப்பு, இதுதான் அறுசுவை. இந்த அறுசுவைகளும் நம்ம உணவுல இருக்கணும். அதுதான் நம்ம தமிழர் கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இப்ப நல்லா சமைக்கிறவங்களன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவங்களை எப்படி சொல்லி கூப்பிடுவாங்கன்னா அறுசுவை அரசன், அறுசுவை அரசி அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இந்த 6 சுவையுமே நம்ம உணவுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா நிவேதா, நீங்க தமிழர் கலாச்சாரம்னு பேசுறப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா விருந்தோம்பல். விருந்தோம்பல்னு ஒரு விஷயம் நம்ம கலாச்சாரத்துல இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, உறவினர்கள், நண்பர்கள் யாரா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரப்ப அவங்களுக்கு விருந்தளித்து அவங்கள சந்தோஷப்படுத்துறது நம்ம வழக்கமாவே இருக்கு. நிவேதா, விருந்துன்னா உனக்கு என்ன தோணுது? எனக்கு விருந்துனாலே வாழை இலை தான் பிரியங்கா ரொம்பவே ஞாபகம் வருது.
அந்த காலத்துலலாம் வாழை மரம் வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து வளர்த்துட்டு வருவாங்க. வாழை இலை வந்து எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் உணவு பரிமாறுறது வந்து நம்ம விருந்தோம்பலில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நிவேதா, வாழை இலையில சாப்பிடும்போது அது ருசியே தனிதான். சுட சுட சாப்பாட்டை வந்து ஒரு பெரிய வாழை இலையில வச்சு அதுல வர ஒரு மனமும் ருசியும் தனிதான் நிவேதா. இதுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூடா இருக்கிற பாயாசத்தை வந்து வாழை இலையில ஊத்தி அதை வழிச்சு சாப்பிடுறப்ப வர ருசி இருக்கே, என்ன ருசி. சரிங்க நிவேதா, வாழை இலைய பத்தி பேசணும். வாழை இலையில எப்படி பரிமாறணும்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும் எனக்கு. வாழை இலையில வந்து உணவு பரிமாறுற முறை அப்படின்னு வந்து நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல வந்து ஒரு முறை இருக்கு. வாழை இலையில மேல் பகுதியில பாத்தீங்கன்னா உப்பு, ஊறுகாய், கூட்டு, பொரியல், இனிப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வைப்பாங்க. கீழ்ப்பகுதியில வந்து சாதம், சாம்பார் இந்த மாதிரி நம்ம எந்த உணவை மெயினா சாப்பிடுறோமோ அந்த உணவெல்லாம் வைப்பாங்க. இப்படிதான் வந்து நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல வந்து அந்த உணவெல்லாம் பரிமாறிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கும் சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு பிரியங்கா நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல. அதுல எத்தனை வகையான உணவுகள் இருக்கு அப்படின்னு உனக்கு தெரியுமா? கண்டிப்பா நிவேதா, இப்ப நான் சொல்றேன். தமிழரோட உணவு வகைகள் பத்தி வந்து நான் இப்ப சொல்ல இருக்கேன். என்னன்னு பார்த்தோம்னா 4 வகைகள் இருக்கு. கடலுணவு, இறைச்சி, மரைக்கறி உணவு, சிறப்புணவுகள் ஒரு சிலது இருக்கு. கடல் உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல மீன், இறால், நண்டு இந்த மாதிரி வகைகள் இருக்கு. இறைச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து சண்டேனா சாப்பிட்ற ஒரு சில விஷயம் தான் நிவேதா இது. அதுதான் கோழி, ஆடு இந்த மாதிரி விஷயங்கள். இதில் வந்து அந்த காலத்தில் மாடு, மான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்மளை யாரும் சும்மா விட மாட்டாங்க. அதனால நம்ம கோழி, ஆடோட நிறுத்திப்போம். அடுத்ததாக இது வந்து தாவர உணவுகள், அதாவது காய்கறி, பச்சை காய்கறிகள் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதில் வந்து சேரும். சிறப்பு உணவுகள்னு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கூழ் பொங்கல். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஆடி மாதம்னாவே கூழ் பொங்கலுக்கு தான் சொல்லிடுவோம். எல்லார் வீட்டில இருந்து கூழ் எடுத்துட்டு போயிட்டு அந்த கோயில்கிட்டே வச்சு பொங்கல் வச்சு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் தான் அது. சரிங்க நிவேதா, இப்போ வந்து நம்ம தமிழர் உணவு வகைகள் பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்ததான் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கேன். தமிழர்களோட உணவு உட்கொள்ளும் முறையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் பிரியாங்க. தமிழர்களோட உணவு உட்கொள்ளும் வகை வந்து மொத்தம் 12 வகைகள் இருக்கு. நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்செல்லாம் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, இது மட்டும் தான் நம்ம எல்லாமே. எனக்கும் அவ்வளவுதான் தெரியும் நிவேதா. 12 வகைகள் சொல்றீங்க, அப்படி என்னென்ன இருக்கு? 12 வகைகள்ல முதல் வந்து அருந்துதல். அப்படின்னா வந்து மிகச்சிறிய அளவு உணவு தான் உட்கொள்ளுதல். அதுக்கு பேரு தான் வந்து தமிழர் கலாச்சாரத்துல அருந்துதல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உண்ணல். அப்படின்னா பசி தீர, அதாவது வயிறு ரொம்ப சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு உண்ணல், அதாவது என்ன மாதிரி. ஆமா. அடுத்ததா வந்து உறிஞ்சல். அப்படின்னா ஒரு வாயை குவித்து நீரியற் பண்டங்களை ஈர்த்து உட்கொள்ளல், இதுதான் வந்து உறிஞ்சல். அப்படின்னா நம்ம ஜூஸ் அதெல்லாம் வந்து உறிஞ்சு சாப்பிடுவோம், அதுதான் உறிஞ்சல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா குடித்தல். நீர் உணவு வந்து பசி தீர சாப்பிடுறது. குடித்தல்லே வந்து நம்ம நீர் உணவு, அது வந்து ரொம்ப பசியார சாப்பிட்றோம் அப்படின்னா அது பேர் வந்து குடித்தல். அடுத்து வந்து தின்றல். அப்படின்னா தின்பண்டங்களை தின்றல். தின்பண்டங்கள் அப்படின்னா வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம நிறையவே சாப்பிடுவோம். நீயும் நிறைய சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். அதுதான் வந்து தின்றல். அடுத்ததா பாத்தீங்கன்னா தொய்த்தல். சுவை தீர மகிழ்ந்து சாப்பிட்றது. நம்ம வந்து ஒரு உணவை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும், அப்பதான் வந்து அந்த உணவு நம்மளுக்கு செரிமானம் ஆகும்னு கூட நம்ம பெரியவங்களா சொல்லி கேட்டிருப்போம். தூய்த்தல் அப்படின்னாவே சுவைத்து மகிழ்ந்து சாப்பிட்ற ஒரு விஷயம் தான் தூய்த்தல்னு சொல்றாங்க. அடுத்ததா ஒரு விஷயம் நக்கல். நக்கி துளாவி சாப்பிடுறது. அது நம்ம எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் தான் நிவேதா. இப்ப கூட நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன நீ பாயசத்தை எப்படி சாப்பிடுவேன்னு, அந்த விஷயம் தான் நக்கல். அடுத்ததா பார்த்தோம்னா நுங்கல். அப்படின்னா முழுவதையும் ஒரே வாயில எடுத்து சாப்பிடுறது. இது நம்ம எப்போ பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரியுமா நிவேதா? அடுத்தவங்களுக்கு கொடுக்காம நம்ம மட்டும் சாப்பிடணும்னு நினைக்கிறப்பதான் இதை பண்ணுவோம். கண்டிப்பா நிவேதா, அடுத்து சொல்லுங்க. பருகல். அது வந்து நீரியற் பண்டங்களை சிறுக குடிப்பது. நம்ம வந்து குடித்தல் பத்தி பார்த்தோம், அது வந்து பசி தீர நீரியற் பண்டங்களை குடித்தல். இது வந்து பருகல்னா கொஞ்சமான அளவு வந்து நீர் ஆகாரங்களை வந்து சாப்பிட்றது தான் வந்து பருகல். அடுத்தது பாத்தீங்கன்னா மாந்தல். மாந்தல்னா மடமடவென உட்கொள்வது, அதுதான் மாந்தல். நம்ம தினமும் காலேஜுக்கு கிளம்புறப்ப இந்த வேலையை தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா மெல்லல். அப்படின்னா கொஞ்சம் கடிய பண்டங்களை வந்து நம்ம வந்து பல்லால கடிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மெல்லல். அதாவது உனக்கு கடிய பண்டம்னா என்னன்னு ஞாபகம் வருது? எனக்கு வந்து தோன்றது வந்து கடிய உணவுன்னு எனக்கு தோன்றது என்னன்னு பார்த்தோம்னா கடல உருண்டை நிவேதா. ரொம்பவே கடினமா இருக்கும் அதை கடிச்சு மென்று சாப்பிட்றதுக்கு.
அதுக்கு பேரு தான் வந்து மெல்லல்னு சொல்றாங்க பிரியங்கா. அதுக்கு அடுத்தது வந்து விழுங்கல் அப்படின்னு கடைசி வகை வந்து விழுங்கல். அது வந்து பல்லுக்கும் நாக்குக்கும் இடையில தொண்டை வழியா சாப்பிட்றதுக்கு பேரு தான் வந்து விழுங்கல். இது நம்ம எப்ப பண்ணுவோம்னா நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாதப்ப வீட்டில் வந்து கஷாயம் காய்ச்சி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம மருந்து தருவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம விழுங்கல். தமிழர் கலாச்சாரத்துல வந்து இந்த 12 வகையா உணவு உட்கொள்ளும் முறை வந்து இந்த 12 வகை தான். சரிங்க நிவேதா, நீங்க இப்ப சொன்ன தமிழர்கள் உட்கொள்ளும் முறையை பத்தி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அடுத்ததா பார்த்தோம்னா நீங்க வந்து வாழை இலையில உணவு எப்படி பரிமாறுவாங்கன்ற ஒரு விஷயத்த வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்ககிட்ட. அதுல வந்து எனக்கு ரொம்பவே வந்து என்னை ஈர்த்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இனிப்பு தான். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இனிப்புன்றது வந்து எந்த ஒரு புது காரியம் தொடங்கினாலோ இனிப்பை பரிமாறி தான் தொடங்குவோம் இல்லையா? கண்டிப்பா பிரியங்கா. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தாலோ இல்ல நம்மளுக்கெல்லாம் நம்ம வந்து மாணவர்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு பரீட்சையில வந்து பாஸ் பண்ணாலோ எல்லாருக்கும் முதல்ல நம்ம தர விஷயம் வந்து இனிப்பு தான். நீ சொன்னதும் சரிதான் பிரியங்கா. எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இனிப்பு எடுத்து தான் ஆரம்பிப்போம். நம்ம நிகழ்ச்சியிலயும் வந்து இது முதல் நாள் அப்படின்றதுனால நம்ம இனிப்பை பத்தி பேசலாம். கண்டிப்பா இனிப்பை பத்தி நம்ம பேசணும் நிவேதா. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு வந்து நமக்கு 2 விதமாகவும் கிடைக்கும். நம்ம வீட்லயும் நம்ம இனிப்பை செஞ்சு சாப்பிடலாம், கடையிலையும் போய் வாங்கி சாப்பிடலாம். இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி ஒரு சில விசேஷ நாட்கள்ல வீட்டில் செய்யற உணவு எப்படி செய்யறதுன்ற ஒரு செய்முறையை தான் நான் இப்போ எல்லாருக்கும் சொல்ல போறேன். சரிங்க நிவேதா, உங்களுக்கு தீபாவளினாலே என்ன ஞாபகம் வருது? தீபாவளினாவே நிறைய இனிப்பு வகைகள்லாம் இருக்கு பிரியங்கா. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இனிப்புனா அதிரசம் தான். என் கண்ணுக்கு அதுதான் தெரியும் எத்தனை இனிப்பு வகைகள் இருந்தாலும். அதுவும் எங்க வீட்டுல வேற படைச்சிட்டு தான் அதிரசத்தை சாப்பிட கொடுப்பாங்க. அது வரைக்கும் நான் அதை பார்த்துட்டே இருக்கிறதுலே எனக்கு அந்த அதிரசம் பார்க்கவே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? என்ன நிவேதா, நீ கொடுக்கறதுக்கு முன்னாடியே திருடி சாப்பிடுவேன்றது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே? அது வந்து உனக்கு தான் தெரிஞ்ச விஷயம், எங்க வீட்டுல இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம் இல்ல. ஆமா, அதிரசம் செய்யறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்னு சொல்றாங்க. உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? அதிரசம் வந்து செய்முறை எனக்கு ஓரளவுக்கு தெரியும். சரி நிவேதா, உனக்கு தெரியுமா எப்படி செய்யறதுன்னு? அதிரசம் சாப்பிட்றதுக்குன்னு ஏதாவது ஒரு முறை இருந்ததுன்னா அது எனக்கு கண்டிப்பாவே தெரியும். செய்யறதுக்குன்ற முறையெல்லாம் எனக்கு தெரியாது. சரி சரி, செய்யறது எப்படின்னு நான் உனக்கு சொல்றேன், நீ கேட்டுக்கோ. கேட்டுட்டு வீட்டுல போய் ஒரு வாட்டி செஞ்சு பாரு. கண்டிப்பா சொல்லு. நானும் ஒரு நாள் செஞ்சு எங்க அம்மாவை சர்ப்ரைஸ் பண்றேன். வேணா நிவேதா, நீயே செஞ்சு நீயே தான் சாப்பிடணும், யாருக்கும் டெஸ்ட் எல்லாம் பண்ணிடாத. சரி பிரியங்கா, நீ முதல்ல எப்படி செய்யறதுன்னு சொல்ல. கண்டிப்பா சொல்றேன் நிவேதா. முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. சில பேர் பார்த்தோன்னா நான் நிறைய செய்ய போறேன், மற்றவங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்றவங்க கடைக்கு போய் மெஷின்ல தான் அரைச்சிட்டு வருவாங்க. நான் கொஞ்சமா வீட்டு வரைக்கும் செய்ய போறேன் அப்படின்றவங்க வீட்லயே மிக்சியில அரைச்சி வச்சுப்பாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி மாவு அரைச்ச உடனே அது ஈரமான பதத்துல இருக்கிறப்பவே அதை நம்ம ஜல்லிச்சு வச்சுக்கணும் நிவேதா. சில பேர் என்னன்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து அதிரசம் கட்டியா இருக்கு, என்னால கடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு காரணம் ஜல்லிக்காத காரணத்தினால்தான். கண்டிப்பா அந்த ஈரமான பதத்துல இருக்கிறப்பவே ஜல்லிச்சு வச்சுக்கணும். அந்த பதம் போறதுக்கு முன்னாடியே அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு அதுல 1/4 டீ டம்ளர் தண்ணியை ஊத்தி அதை வந்து கொதிக்க வைக்கணும். இந்த கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெள்ளை சிறிய சிறிய துண்டுகளா வெட்டி அதை வந்து அந்த பாத்திரத்துல தண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்துல போட்டு நல்லா வேக வைக்கணும். வேகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெள்ளத்தோட ஸ்மெல் நமக்கு வரும். இந்த வெள்ளத்தை எதுக்காக பிரியங்கா இப்படி பாயில் பண்றோம்? இந்த வெள்ளத்தை எதுக்காக பாயில் பண்றோன்னு பாத்தீங்கன்னா நிவேதா, இப்ப நமக்கு பச்சரிசி மாவு இருக்கு, அதோட கலர்ந்து நமக்கு அதிரசம் தட்டுற பதம் வரணும்னா வெள்ளத்தை வந்து பாகு எடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த மாவை அதுல கலக்க முடியும். வெள்ளத்தை பாகு எடுக்கணும்னு சொல்றீங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்திருக்கும். பாகு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளம் வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சா அது பாக்குறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு நிவேதா. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் கூட. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதிரசம் எனக்கு வந்து கட்டியா இருக்கு, என்னால கடிக்கவே முடியல அப்படின்னு சொல்றவங்க வந்து இது கண்டிப்பா வந்து பின்பற்ற வேண்டிய ஒரு ஒண்ணுதான். என்னன்னு பார்த்தோம்னா பாகு வந்து நமக்கு அந்த ஸ்மெல் வரப்பவே ஒரு பிளேட்ல வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி அந்த பாகை வந்து ஒரு டீஸ்பூன்ல எடுத்து கொஞ்சமா இந்த தண்ணியில ஊத்தணும் நிவேதா. தண்ணியில ஊத்துறப்ப அந்த பாகு வந்து அந்த தண்ணியில கரையவே கூடாது. கரையாம அடியில போயிட்டு அந்த பாகு அப்படியே இருந்துச்சுன்னா அந்த பதம் நமக்கு வந்துருச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முறையும் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா இதே மாதிரி தண்ணி வந்து தட்டுல ஊத்தாம அதை கொஞ்சம் கையில எடுத்து அந்த பாகுல விட்டோம்னா நமக்கு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் வரப்பவே நம்ம பாகு வந்து நம்ம எதிர்பார்க்குற பதத்துல வந்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா பிரியங்கா, இந்த விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எல்லாருக்குமே அதிரசம் பண்றது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இந்த பாகு வந்து கரெக்டான பதத்துல எடுக்காததுனாலதான் அதிரசம் வந்து நீ சொன்ன மாதிரி கடினமா ஆயிடும், யாராலையும் சாப்பிடவே முடியாம போயிடும்.
இந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருனாலையும் அதிரசம் ரொம்ப நல்லாவே செய்ய முடியும்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நிவேதா. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து பாகு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஜல்லிச்சு வச்ச பச்சரிசி மாவு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம அதிரசம் செய்கிற ஒரு முறையை வந்து தொடங்கலாம். இப்போ அந்த பாகில் வந்து கருப்பு எள்ளை போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வெள்ளை எள்ளும் போடலாம், கருப்பு எள்ளும் போடலாம். ஆனால் அதிகமாக சுவை ஊட்டக்கூடியது வந்து கருப்பு எள்ளு தான். இப்போ பாகு ரெடியாக இருக்குது, பச்சரிசி மாவு ரெடியாக இருக்குது. பச்சரிசி மாவு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாகவே இந்த பாகில் கொட்டிட்டு கிண்ட ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், மொத்தமாக கட்டிடும். அப்போ நமக்கு உருண்டை பிடிச்சி அதை தட்டுறப்ப நமக்கு அந்த பதமே வராது. கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சூடாக இருக்கிற அந்த நேரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த பச்சரிசி மாவை கொட்டி அதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம எதிர்பார்க்குற பதம் நமக்கு கிடைக்கும். அப்போவே நம்ம கொஞ்சம் அந்த மாவை கிள்ளி தொட்டு பார்த்தோம்னா நமக்கு அது வந்து சாஃப்டாக இருக்கா அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பேப்பர் எடுத்துட்டு அதில் பேப்பர்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துட்டு அதில் எண்ணெய் தடவி தட்டுவாங்க. நான் வந்து கேட்டுக்கிறது என்னன்னா வாழை இலை எடுத்துக்கலாம். வாழை இலை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது மேலே தொடச்சி அதில் வந்து அந்த உருண்டையை வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதிரசத்தை போட்டு வெளியே எடுக்கலாம். அதிரசத்தை வெளியே எடுத்த அப்புறம் நம்ம வந்து அதில் இருக்கிற எண்ணெயை வந்து மொத்தமாக வெளியே எடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எண்ணெயை எடுக்கணும்னு போட்டு நல்லா அழுத்தி அதிரசமே கடைசியில் உடஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த எண்ணெயை வெளியே எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பலகாரம்னா கண்டிப்பாக எண்ணெய் இல்லாமல் இருக்காது, ஓரளவுக்கு இருந்தால் நல்லதுதான். அதிரசம்னு நீங்கள் அந்த எண்ணெயில் போடுறப்பன்னு சொல்கிறதே எனக்கு வாயெல்லாம் ஊறுது. எனக்கு எப்போ அதிரசம் சாப்பிட போகிறோமோ அப்படியே என் கண்ணு முன்னாடிலாம் வந்து அதிரசம் நிற்கிற மாதிரியே இருக்குது. நானும் இன்னைக்கு வீட்டுக்கு போய் நீ சொன்ன மாதிரி கரெக்டான பதத்தில் பாகு எடுத்து பச்சரிசி மாவு அரைச்சி இன்னைக்கு நானும் அதிரசம் பண்ணி எங்கள் அம்மா கொடுக்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நிவேதா. இப்போ இந்த அதிரசம்ல பார்த்தோம்னா வந்து வெல்லம் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நமக்கு ரொம்ப ஆரோக்கியத்தையும் கொடுக்குது நிவேதா. சரிங்க நிவேதா, வெல்லத்தை பற்றின நற்குணங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு கண்டிப்பாக தெரியும் பிரியங்கா. முதல்ல வெல்லம் வந்து 2 வகையான வெல்லம் இருக்குது. கரும்பு, பனை 2 இதுலேருந்தும் வெல்லத்தை தயாரிக்கிறாங்க. வெல்லத்தில் நிறைய சக்தியெல்லாம் இருக்குது. இப்போ இந்த காலத்தில் வந்து நம்ம வெல்லம் வந்து அவ்வளோவா பயன்படுத்துறது இல்லை. நம்ம நிறைய சர்க்கரை தான் பயன்படுத்துகிறோம். வெல்லத்தில் வந்து வாதம் மற்றும் செரிமான நோய்களை குணப்படுத்தும் தன்மை இருக்குது அப்படின்னு வந்து நம்மளோட சித்த மருத்துவத்தில் கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பனை வெல்லம் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். கரும்பு வெல்லம்னா வந்து நீங்கள் சொன்னீங்களே அதிரசம் செய்கிறதுக்கெலாம் அதெல்லாம் வந்து கரும்பு வெல்லம் தான் பயன்படுத்துவாங்க. பனை வெல்லம்னு இன்னொரு வெல்லமும் இருக்குது. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டு இருக்க மாட்டீங்க இது வரைக்கும். பனை வெல்லம்னா அதில் வந்து கண்டிப்பாக இரும்பு சக்தி அதிகமாக இருக்க ஒரு விஷயம். அது வந்து நிறைய சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பாங்க இரும்பு சக்திக்காக. அது மட்டும் இல்லாமல் அது வந்து எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் வெல்லம் வந்து உடலில் இருக்க பித்தத்தன்மையெல்லாம் நீக்கும். இது மட்டும்தான் வெல்லத்தோட பயன்கள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஜலதோஷம், சிரங்கு இதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட பொருள் அப்படின்னா வெல்லம் தான். நம்ம சித்த மருத்துவத்தில் வெல்லத்துக்கு கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது. நிவேதா, வெல்லத்துல இவ்வளோ நற்குணங்கள் இருக்கா? கண்டிப்பா நான் இனிமே வந்து சர்க்கரையை தவிர்த்துட்டு வெல்லத்தை வந்து நான் சேர்த்துக்க போறேன் நிவேதா. கண்டிப்பா பிரியங்கா, நீ மட்டும் இல்லை எல்லாருமே வந்து வெல்லத்தை சேர்த்துக்கணும். நீ வந்து பார்த்துருப்ப சித்த மருத்துவத்தில் லேகியம் அதெல்லாம் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து வெல்லத்தை தான் பயன்படுத்துவாங்க. வெல்லம் வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. நம்ம வந்து அது நிறைய பேருக்கு தெரியாமே இருக்க ஒரு விஷயம். வெல்லத்தில் இவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு இப்போ எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து வெல்லம் வந்து நம்ம உணவுப் பொருட்களில் பயன்படுத்தணும். கண்டிப்பா நிவேதா, ஒரு சில உணவு வகைகள் பற்றியும் அதாவது அதிரசம் அதில் முக்கியமான ஒரு பங்கு எடுத்துட்டு இருக்க வெல்லத்தை பற்றி ஒரு நிறைய நற்குணங்களை சொன்னேன். ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம வேற உணவு பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் பேசலாம் நிவேதா. கண்டிப்பாக பிரியங்கா, உன்னால் நானும் உணவு வகைகள் பரிமாறுற விஷயம் வாழை இலை இதை பற்றிலாம் கூட நான் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு சில உணவு வகைகள் பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற உணவுகள் பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி அறுசுவை நேரம் வழங்கி கொண்டிருப்பது நான் உங்க பிரியங்கா. நான் உங்க நிவேதா. இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello, hi, Namaste VIT. You are listening to VIT Community Radio 90.8. This is Rujana. Welcome to our show Vijaya Bata. కృషితో నాస్తి దుర్భిక్షం అన్నారు పెద్దలు. ఈరోజు ఈ వాక్యానికి గల ఒక ముఖ్యమైన ఉదాహరణను మనం చూద్దాం.
అది 1931 అక్టోబర్ 15. సముద్రపు అలలు ప్రతి ఒక్కరిని తాకుతుండగా, ఇసుక తిన్నలు మెరుస్తుండగా జలాలుద్దీన్ ఆసియమ్మల ఇంట ఆనందాల హరివిల్లు కనబడింది. అవునండి, మన మాజీ రాష్ట్రపతి ఏపీజే అబ్దుల్ కలాం గారు జన్మించారు. కష్టాల మధ్య, సమస్యల మధ్య కలాం గారు తన బాల్యాన్ని గడిపారు. ఆర్థిక ఇబ్బందులు, కానీ తపన, ఏదో చెయ్యాలని, సాధించాలని ఆయన తపన ఆయనను వెంటాడేది. తన తండ్రి జలాలుద్దీన్కి ఆధ్యాత్మిక విలువలు, ఔదార్యం పుష్కలం. తల్లి ఆసియమ్మ స్త్రీమూర్తి, ఇంక చెప్పనక్కర్లేదు కదండి. తన తల్లి తండ్రి అలా ఉండగా అవే క్వాలిటీస్ని పుణికిపుచ్చుకున్నారు మన కలాం గారు. చిన్నప్పుడు వాళ్ళ నాన్నగారితో కలిసి రామేశ్వరంలో పడవను నడిపేవారు. అప్పుడే తనకు జీవితం పైన ఆసక్తి కనబడింది. ఖురాన్లోని ప్రతి విషయాన్ని అవపోసన చేసుకున్నారు కలాం గారు. రామేశ్వరంలో విభిన్న మతాల వాళ్ళు ఉండేవాళ్ళండి. మతాలు వేరైనా తన స్నేహితులతో లౌక్యంగా ఉండేవారు కలాం. ఇది చెప్తుంది ఆయన ఎంత మంచి మనసు కలవారో. కలాం గారి ఉపాధ్యాయులు చెప్పే ప్రతి విషయాన్ని ప్రేరణగా తీసుకునేవారు అబ్దుల్ కలాం గారు. అతనికి చిన్నప్పటి నుంచే విశాల హృదయం కలదండి. రామేశ్వరంలో ఇంగ్లీష్ తెలిసిన ఏకైక వ్యక్తి అహ్మద్ గారు. అహ్మద్ గారు అబ్దుల్ కలాం గారికి బంధువు మాత్రమే కాదు, చాలా సన్నిహితుడు. అప్పట్లో ప్రపంచంలో జరిగే ఇన్వెన్షన్స్ గురించి, ఉన్న సైంటిస్టుల గురించి, ఫిలాసఫర్స్ గురించి అబ్దుల్ కలాం గారికి చెప్పేవారు. అప్పటి నుంచి కలాం గారిలో చదువు పైన ఆసక్తి పెరిగింది. షంషుద్దీన్ ఇంకొక వ్యక్తి. అబ్దుల్ కలాం గారి జీవితాన్ని ఎంతో ప్రేరేపించిన షంషుద్దీన్ గారు పత్రికలు పంపిణీ చేసేవాళ్ళు. అబ్దుల్ కలాం గారికి అప్పుడు 10 ఏళ్ల వయసు ఉండొచ్చండి. 1939 నుంచి 1945 వరకు మన ప్రపంచంలో 2వ ప్రపంచ యుద్ధం జరిగిందని మనకు తెలిసిన విషయమే. ఆ కాలంలో రామేశ్వరంలో రైళ్లు ఆగేవి కాదు. కాబట్టి రైళ్ల నుంచి పత్రికలను విసిరివేసేవాళ్లు. షంషుద్దీన్ని హెల్ప్ చేయడానికి అబ్దుల్ కలాం గారు వెళ్లేవాళ్ళు. ఇదే అదునైన అవకాశం అని భావించారు కలాం గారు. ప్రతి ఒక్క పత్రికను, ప్రతి ఒక్క వాక్యాన్ని అవపోసన చేసుకున్నారు. అప్పుడేనండి దీన్ని ఒక జాబ్ లాగా తీసుకొని వేతనాన్ని కూడా సంపాదించారు కలాం గారు. రామనంతపురంలో విద్యాభ్యాసం చేసిన అబ్దుల్ కలాం గారు చాలా యావరేజ్ స్టూడెంట్. ఆకాశంలో ఎగిరే పక్షులను చూసి, అవి విహరించే విధానాన్ని చూసి చాలా అబ్బురపోయేవాడు. అప్పుడు ఆయన ఉపాధ్యాయుడు చెప్పారు, నీకు విశ్వాసం ఉంటే విధిని కూడా తిరిగి రాయగలవు, ఆ పక్షులలాగే నువ్వు కూడా విహరించగలవు అని. ఆ ప్రోత్సాహం, ఆదర్శం అబ్దుల్ కలాం గారిని ఉన్నత స్థాయికి తీసుకొచ్చింది. ఒక ఫ్యాకల్టీ చెప్పారు అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఏదైనా సాధించాలంటే ప్రతి మనిషికి 3 లక్షణాలుండాలని. అవి కోరిక, నమ్మకం, ఆశ. ఈ 3 పదాలు అబ్దుల్ కలాం గారిని ఉత్తేజపరిచాయి. దృఢ సంకల్పంతో ముందుకు సాగారు. ఉన్నత చదువుల కోసం 1950లో తిరుచిరాపల్లికి వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ ఆయనను 2 సబ్జెక్ట్స్లో చాలా ఇంట్రెస్ట్ వచ్చిందండి. అవే ఆంగ్ల సాహిత్యం, భౌతిక శాస్త్రం. 1954 సౌత్ ఇండియాలోనే ప్రతిష్టాత్మక MIT కాలేజ్లో అబ్దుల్ కలాం గారికి సీటు వచ్చింది. కానీ 1000 రూపాయలు ఫీజు అక్కడ. ఆర్థిక ఇబ్బంది. ఎంత ప్రతిభ ఉన్నా పేరెంట్స్ ఆయనకు ఖర్చు పెట్టలేకపోయారు. బాధ. సముద్రమంతా ఆయన కళ్ళల్లో కన్నీటి అలలు అయ్యాయి. ఏం చెయ్యాలి అనుకుంటున్న కలాం గారికి స్కాలర్షిప్ వచ్చిందండి. ఆ స్కాలర్షిప్ కోసం కలాం గారు ఎంతో కష్టపడ్డారు. అక్కడ ఒకరోజు కాలేజీలో ఆయన చూశారు. డిస్ప్లే కోసం ఆర్మీ ఫ్లైట్స్ లను ప్రదర్శించారు. అప్పుడే కలాంలోని ఆ శాస్త్రవేత్త బయటకు వచ్చింది. నెక్స్ట్ ఇయర్ ఏరోనాటిక్స్ ని తన ఆప్షనల్ సబ్జెక్ట్ గా తీసుకున్నారు అబ్దుల్ కలాం గారు. ఈ సబ్జెక్ట్ లో ఎంతో ఇంట్రెస్ట్ ఉన్న అబ్దుల్ కలాం గారు దానికోసం స్వయం కృషి చేశారు. దీని సాకారమే హాల్ ట్రైనీగా అబ్దుల్ కలాం గారు నియమితులవ్వడం. తన స్వప్నం సాకారమైంది. ఫ్లైట్ పైలట్ అవ్వాలనుకున్న అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఒక చుక్కెదురు. 9th ర్యాంక్ సాధించిన అబ్దుల్ కలాం గారు ఫ్లైట్ పైలట్ కాలేకపోయారు. ఎందుకంటే అవి 8 మెంబర్స్కి మాత్రమే ఉన్నాయి. ఉద్వేగం, ఉత్సాహం, కానీ ఉద్యోగం లేదు. ఎంతో నిరాశ. ఆయన బాధ ఎంతో దాడి చేసింది ఆయన మనసు పైన. ఈ సందర్భంలో మనశ్శాంతి కోసం రిషికేష్కు వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ స్వామి శివానంద్ గారు అబ్దుల్ కలాం గారికి 3 వాక్యాలు ఉపదేశించారు. అవి అపజయానికి కుంగిపోవద్దని, అపజయం కూడా విజయానికి అవసరమని, అపజయం లక్కబెట్టని వాడే అసలైన విజేత అని. ఈ చెవిలో విని ఆ చెవిలో వదిలేస్తాం కదండి మనమందరం. కానీ అబ్దుల్ కలాం గారు మనస వాచ స్వీకరించారు ఈ పదాలను. మన కాలేజ్లో ఉంది వాల్ స్పీక్ పైన, ఫాలింగ్ డౌన్ ఇస్ నాట్ ఎ ఫెయిల్యూర్, బట్ నాట్ గెట్టింగ్ అప్ ఆఫ్టర్ ఫాలింగ్ ఇస్ ద రియల్ డిఫీట్ అని. ఇదే మన స్వామి శివానంద్ గారు కూడా చెప్పారు. రెట్టించిన ఆత్మవిశ్వాసంతో ఢిల్లీకి పయనమయ్యారు అబ్దుల్ కలాం గారు.
ఢిల్లీలో సీనియర్ సైంటిఫిక్ అసిస్టెంట్గా పనిచేసిన తర్వాత బెంగళూరుకు వచ్చారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ హోవర్ క్రాఫ్ట్ నందిని కనుక్కున్నారు. కానీ ముందుకు వెళ్ళలేదు. ఆయన టాలెంట్ ని గుర్తించలేదు. కానీ అబ్దుల్ కలాం గారు కుంగిపోలేదు. ప్రతి ఒక్క కాన్సెప్ట్ ని నేర్చుకున్నారు. అదే కాలంలో ప్రొఫెసర్ విక్రమ్ సారాభాయ్ గారు అబ్దుల్ కలాంకి దేవుడిలా కనిపించారు. వారి మధ్య గురు శిష్య బంధం ఏర్పడింది. ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు తుంబా వెళ్లారు, అది వర్జీనియా. ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు వర్జీనియా వెళ్లారు నాసాలో పనిచేయడానికి. అక్కడ ఆయన నేర్చుకున్నదంతా అణువణువుని మెదడులో నిర్బంధించాడు. నేర్చుకున్న ప్రతి దానికి పదును పెట్టాడు. నేర్చుకున్న సంపదతో ఇండియాకి తిరిగి వచ్చాడు. తుంబాలో జరగబోయే ల్యాబొరేటరీ కోసం ఎంతో కృషి చేశాడు. ఆయన నేర్చుకున్నదంతా అందరికీ చెప్పాడు. రోహిణి మేనక శాటిలైట్స్ ను వదిలారు. 1971 డిసెంబర్ 31 అబ్దుల్ కలాం గారు తన జీవితంలో తనకు ఎంతో ప్రేరణ ఇచ్చిన ఒక వ్యక్తిని కోల్పోయారు. అవునండి, మనకెంతో ప్రీతిమంతమైన విక్రమ్ సారాభాయ్ గారు తనువు చాలించారు. ఆ వెంటనే జలాలుద్దీన్, అదే అబ్దుల్ కలాం గారి తండ్రి కూడా చనిపోయారు. ఇంకొన్ని సంవత్సరాల తర్వాత తనకు సన్నిహితుడైన అహ్మద్ కూడా చనిపోయాడు. ఎంతో నిస్పృహతో ఎంతో బాధతో ఉన్న అబ్దుల్ కలాం గారు అనుకున్నారు, వీళ్ళు నా కోసం ఎంతో చేశారు. వీళ్ళు చేసిన దాన్ని మనం ఎలా మర్చిపోవాలి? ఏదో చెయ్యాలి, ఇంకా ఏదో చెయ్యాలి అన్న ఆలోచనతో ముందుకు సాగారు. అది ఆగస్టు 10, 1979. షార్, అదేనండి మన శ్రీహరికోటలో నిశాంతి, నిశ్శబ్దం. ఎందుకంటారా? SLV-3 ప్రయోగం, శాటిలైట్ లాంచ్ వెహికల్ 3. అది అంతటా ఒక్కటే ఉత్కంఠ. యావత్ దేశం దృష్టి ప్రయోగం వైపే. ఇదిలా ఉండగా వినీలాకాశంలోకి దూసుకెళ్లింది మన SLV-3. చప్పట్లతో ల్యాబ్ మారు మ్రోగింది. కానీ ఆ ఆనందమంతా 5 నిమిషాలకే పరిమితమయ్యింది. ఆ రాకెట్ 560 కిలోమీటర్లకు దూరంగా ఉన్న సముద్రంలో కూలింది. బాధ, నిస్సహాయత, ప్రతి ఒక్కరి మనస్సులో బాధ. కష్టం అలా కూలిపోతుంటే ప్రతి సైంటిస్ట్లో ఉన్న బాధను ఎవరూ చూడలేకపోయారు. అబ్దుల్ కలాం గారిలో వేదన, నిరాశ నుండి బయటకు రావడానికి అబ్దుల్ కలాం గారు చాలా ప్రయత్నించారు. మనం నేర్చుకున్నది ఎక్కడికి పోదని భావించారు. ఎదుర్కొన్న ఓటమి నుండి పాఠాలు నేర్చుకున్నారు. దీని ఫలితమే 1980 జూలై 17 కీలక గడియలు మళ్లీ షార్లో. ఇప్పుడు ఇంకొక శాటిలైట్ లాంచ్ వెహికల్ ని లాంచ్ చేశారు. షార్ మొత్తం కరతాళ ధ్వనుల మధ్య మారుమ్రోగింది. మరుసటి రోజు రేడియో, పేపర్, మ్యాగజిన్ ప్రతి ఒక్కదానిలో ప్రత్యేక కథనాలు. షార్ ల్యాబొరేటరీలో ఆనందం వెల్లువెత్తింది. దేశ చరిత్రలోనే సుందర స్వప్నం సాకారమయ్యింది. అదేనండి డ్రీమ్ కమ్ ట్రూ. భారతదేశం సగర్వంగా సత్తా చాటింది. దీనికి నాయకుడు ఎవరనుకుంటున్నారు? ఓటమి రాళ్లను తిన్న అబ్దుల్ కలాం గారే. ఈ అద్భుతాన్ని సాధించిన మహావిజ్ఞాని, కోట్లాది మందికి ప్రియమైన మనిషి, లక్షలాది మందికి స్ఫూర్తి, సకల జనులకు మార్గదర్శి, ఈ పృథ్వీ ముద్దుబిడ్డ ఆవుల్ పకీర్ జైనులబ్దీన్ అబ్దుల్ కలాం. We should salute our president అబ్దుల్ కలాం జీ. ఏరోనాటిక్స్ లోనే కాదండి, హ్యూమానిటీ కూడా ఎక్కువ మన అబ్దుల్ కలాం గారికి. హైదరాబాద్ DRDLలో పనిచేస్తున్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఒక వ్యక్తిని చూశారు. ఆ వ్యక్తి పోలియోతో బాధపడుతున్నారు. వాళ్ళు యూజ్ చేసే క్యాలిపర్స్ అప్పట్లో 3 కేజీల బరువు ఉండేది. చాలా బాధపడ్డారు అబ్దుల్ కలాం. ఆల్రెడీ పేషెంట్గా ఉన్న ఒక పోలియో ఉన్న వ్యక్తి ఇంత బరువైన వస్తువుని ఎలా ఆసరాగా తీసుకొని నడుస్తున్నారా అని బాధపడ్డారు. దీనికోసమే ఆయనకు ఒక ఆలోచన తట్టింది. ఎయిర్ క్రాఫ్ట్స్లో యూజ్ చేసే ప్లేట్స్ను డాక్టర్స్కి చూపించాడు. ఆ ప్లేట్స్ని ఉపయోగించి కేవలం 150 గ్రామ్స్తో క్యాలిపర్స్ను రూపొందించారు. ఈ క్యాలిపర్సే ఇప్పటి పోలియో బాధితులు కూడా వాడుతున్నారు. 1990లో కార్డియాలజిస్ట్ సోమరాజ్ గారు అబ్దుల్ కలాంని మ్యాన్ ఆఫ్ ద పువర్ అండ్ నీడీగా అని కొనియాడారు. హైదరాబాద్లో ఉన్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఇమారత్ అనే ప్రదేశాన్ని చూశారండి. అబ్దుల్ కలాం గారు ప్రకృతి ప్రేమికుడు. ఒకసారి డైరెక్టర్ గారు అడిగారు, కలాం నీకు ఏం కావాలి అని. అప్పుడు కలాం గారు చెప్పారు, నాకు 1,00,000 మొలకలు కావాలి, ఇమారత్లో నాటాలి అని. ఆ 1,00,000 మొలకలే ఈనాడు లక్షోపలక్షల మొలకలుగా వృక్షాలుగా మారి ఆకుపచ్చదనాన్ని సంతరించింది. ఇదంతా ఇలా ఉండగా ఆయనకు అవార్డులు, పురస్కారాలు వెల్లువెత్తాయి. మొక్క మహావృక్షంగా మారిందని అబ్దుల్ కలాం గారి సన్నిహితులు స్వర్గం నుండి ఆనందపడ్డారని అబ్దుల్ కలాం గారు గుర్తు తెచ్చుకున్నారు. పద్మభూషణ్, విభూషణ్, భారతరత్న, కింగ్ చార్ల్స్ II మెడల్, 40 డాక్టరేట్లు, ఇంకా ఎన్నెన్నో అవార్డులు ఆయనని ఆభరణాలుగా అలంకరించాయి. పోఖ్రాన్ న్యూక్లియర్ టెస్ట్ కోసం సాంకేతికంగా ఎంతో ప్రయత్నించి ఇండియాను బలపరిచాడు. 2001లో అబ్దుల్ కలాం గారు వాలంటరీగా రిటైర్మెంట్ తీసుకున్నారు.
ఇప్పుడు ఏం చేయాలి అనుకున్న అబ్దుల్ కలాం గారు ఒక ఆలోచన తట్టింది. పువ్వు పుట్టగానే పరిమళిస్తుంది అంటారు కదండి. అవును, కలాం గారు స్టూడెంట్స్లో ప్రతి ఒక్కరిలో ఆత్మవిశ్వాసాన్ని రగిలించడానికి ప్రయత్నించారు. లిటరసీ కోసం 6 to 8% రిజర్వేషన్ ఉండాలని భావించారు. అబ్దుల్ కలాం అంటే దేశంలోనే ఒక ఐకాన్గా భావించారు ప్రజలు. అత్యున్నత పీఠం అదే ప్రెసిడెంట్షిప్ వెతుక్కుంటూ వచ్చింది కలాం గారిని. 2002 జూలై 25న ప్రెసిడెంట్గా ప్రమాణ స్వీకారం చేశారు అబ్దుల్ కలాం గారు. కలాం నిజమైన సమర్థుడు, దేశభక్తుడు, కృషి, పట్టుదల, గొప్ప విశ్వాసమున్న మహామేధావి. చింతపిక్కలు ఏరుకునే అబ్దుల్ కలాం ఒక వీధి బాలుడు ఈనాడు రాష్ట్రపతి భవనంలో రాష్ట్రపతి అయ్యారు. రాష్ట్రపతిగా ఉన్నప్పుడు ఇండియన్ అడ్మినిస్ట్రేషనే కాదండి, చిన్నారులను అదే భావి భారత పౌరులుగా తీర్చిదిద్దాలని ఇచ్చ ఆయనకు ప్రగాఢం ఎక్కువగా ఉంది. చిన్నారులలో ప్రేమ, దేశాన్ని, అభివృద్ధిని చూశారు. వాళ్ల కోసం ఎన్నో ప్రసంగాలు చేశారు. సియాచిన్ గ్లేషియర్లో మిలిటరీని సపోర్ట్ చేశారు. క్రమశిక్షణతో రాష్ట్రపతి పదవికే వన్నె తెచ్చారు కలాం గారు. అధ్యాపకుడిగా, ఉపాధ్యాయుడిగా అదొక ప్రస్థానం. జీవిత రహస్యాలను ప్రపంచానికి తెలియజేయాలనుకున్న కలాం గారు బుక్స్ని రచించారు. 2020 ఇండియా విల్ బీ అండ్ షుడ్ బీ అ సూపర్ పవర్ అని భావించారు అబ్దుల్ కలాం గారు. ఆడంబరం లేని జీవితం కలాం గారి సొంతం. టైం మేనేజ్మెంట్, పద్ధతి, నిరాడంబరత ఇవన్నీ కలాం గారికి ఉన్న గొప్ప లక్షణాలండి. అరుణ్ తివారీ గారితో కలిసి వింగ్స్ ఆఫ్ ఫైర్ అదే తన జీవిత చరిత్రను రచించారు అబ్దుల్ కలాం గారు. ఒకానొక సమయంలో అబ్దుల్ కలాం అన్నారు, నేనేమీ సంపాదించలేదు, నేనేమీ కూడబెట్టలేదు, నేనెవరికీ ఏమీ చెయ్యలేదు, నాకు వారసులు కూడా లేరు అని తన మనసులో బాధను బయటకు తెచ్చారు. మహోన్నత విలువలకు పట్టం కట్టింది అబ్దుల్ కలాం గారి జీవితం. కలలు కనండి, ఆ కలలను సాకారం చేయడానికి కృషి చేయండి అన్నారు అబ్దుల్ కలాం గారు. ఇది ప్రతి ఒక్క ప్రాణి, ప్రతి ఒక్క మనిషి, ప్రతి ఒక్క విద్యార్థి వాళ్ళ మనసులో ఎప్పుడూ ఉంచుకోవాలి. కలాం గారి కలం నుంచి వచ్చిన అక్షర సృష్టి భావి తరాలకు అద్భుత శక్తి. కలాం గారి జీవితంలోని ప్రతి ఘట్టం మనకు పాఠం. మన కోసం ఇంత చేసిన కలాం గారికి మనం ఏమిచ్చి రుణం తీర్చుకోగలం? కలాం గారు ఏం ఆశిస్తున్నారు? మనులా, మాణిక్యాల? కాదండి, 2020 కల్లా ఒక అద్భుత ప్రపంచాన్ని ఆయన కోరుతున్నారు. ప్రతి ఒక్కరూ వాళ్ళకి తగినంతగా దేశం కోసం పాటుపడాలి. नमस्कार ఇలాంటి दोस्तों, ఎంతో మంది आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM। आज का हमारा कार्यक्रम है शब्दों का रंगमंच। मैं हूं आपकी होस्ट विधु और मैं हूं आपकी को होस्ट स्तुति। दोस्तों, ये कार्यक्रम उपन्यासों और कहानियों के संग्रह का समीक्षा है, यानी कि सरल शब्दों में बुक रिव्यू। और हमारा पहला अंक है पहाड़ों की खुशबू। स्तुति, अगर मैं तुम्हारे सामने 2 किताब रखूं, एक उपन्यास और एक कहानियों का संग्रह, तो तुम क्या पढ़ना पसंद करोगी? आज की भागती दौड़ती जिंदगी को देखते हुए तो मैं छोटी कहानियों का संग्रह ही उठाऊंगी, क्योंकि पूरे एक उपन्यास को पढ़ पाना तो संभव नहीं, और एक बार में पढ़ा न जाए तो उसमें मजा नहीं आता। बेशक, ऐसे में शिवानी की लोकप्रिय कहानियों के नाम का यह कथा बेहद आकर्षक है। दोस्तों, पद्मश्री गौरा पंत, जो शिवानी उपनाम से प्रसिद्ध हैं, अल्मोड़ा उत्तराखंड से ताल्लुक रखती हैं, और जैसा कि कहा जाता है, होनहार विद्वान के होठ चिकने पात शिवानी ने 12 साल की उम्र से ही लिखना आरंभ कर दिया था। रविंद्रनाथ टैगोर जी के मार्गदर्शन ने इनके हुनर में 4 चांद लगा दिया। शिवानी की कहानियां मूल रूप से नारी प्रधान होती हैं, और चूंकि इनका बचपन पहाड़ों में बीता है, इनकी कहानियों से, रचनाओं से पहाड़ी जीवन, वहाँ की संस्कृति और भाषा की बेहद खुशबू आती है। सबसे अच्छी बात यह है विधु कि ये पूरी बात सुनने में तो बड़ी ही जटिल लगती है, पर कहानी लिखी इतनी सरलता से गई है कि बात एकदम समझ आ जाती है। बेशक स्तुति, और तुम बात कर रही हो हमारी कहानी भिक्षुणी की। चंचल और खुले विचारों का होना अच्छी बात है, पर कभी कभी परिस्थितियां ऐसी बन जाती हैं कि ये गुण अवगुण बनकर विवेक को नष्ट कर देता है। अधिक पाबंदी, कटाक्ष अक्सर ऐसे लोगों को स्थिर करने के बजाय उद्दंड बना देता है, जिसका परिणाम उन्हें स्वयं ही भुगतना पड़ता है। अगली कहानी सौत, अंतरंगता घृणा की जननी होती है, इस सोच के इर्द गिर्द घूमती है। अगर आज के नजरिए से मैं देखूं तो कभी कभी ऐसा होता है कि हम देखते हैं पर बोल नहीं पाते, और बाद में फिर ऐसा लगता है कि हमने अपनों को उसके विषय में ना बताकर उन्हें आहत किया है, या फिर हम ये सोचकर नहीं बोलते कि कहीं वह दुखी या आहत ना हो जाए, बट बाद में समझ आता है कि ये एक बहुत बड़ी गलती कर दी हमने और हमें उन्हें बता देना चाहिए था। वहीं अगली कहानी नथ,
जहां एक तरफ पति पत्नी के अनोखे रिश्ते को उजागर करती है, तो वहीं दूसरी तरफ उच्च कोटि की मानसिकता और इंसानियत का पाठ पढ़ाती है। विधु, नद कहानी का एक और पहलू है। थोता चना बाजे घना। बहुत अमीर आदमी अपनी निम्न दान की हुई भी चीजों को बहुत दिखाता है, पर एक गरीब बिना कुछ कहे अपनी सबसे कीमती चीज इंसानियत के नाते फौज को दान कर भी चुप रहता है। बेशक श्रुति, ये तो तुमने सही कहा। हमारी अगली कहानी है दोस्तों, दो बहनें। दो बहनें पढ़कर ऐसा लगता है कि अगर आप कहते हो कि आप एक दूसरे को बहुत अच्छे से जानते हो, तो एक बार फिर सोच लो, क्या पहचानते भी हो? जीवन इन दो बहनों को ऐसे दो राह पे लाके खड़ा करता है कि एक दूसरे के लिए मर मिट जाने वाली ये बहनें सदा के लिए विलग हो जाती हैं। गजदंत, एक प्रमुख पात्र के सामने दो रास्ते हैं। एक जो उसे निमी के ओर ले जाता है, और दूसरा जो उसको एक सराखों पे पली बड़ी अमीर लड़की की ओर ले जाता है। और सबसे महत्वपूर्ण उसकी प्रेयसी है निमी, जो एक गरीब घर से ताल्लुकात रखती है, और दूसरा जो उसे कुरूप कर देने वाली गजदंत की ओर ले जाता है, पर वह बहुत ही अमीर खानदान से ताल्लुक रखती है। इस कहानी में दहेज प्रथा का नंगा नाच दिखाया गया है दोस्तों, और इसके व्यंग्यात्मक शैली की वजह से ये कहानी सीधा दिल पर चोट करती है। घोर व्यथा तो ये है कि ये पुरानी और कुत्सित प्रथा आज भी हमारे समाज में व्याप्त है, और सिर्फ छोटे ही घरों में नहीं, कहे जाने वाले बड़े घरानों में भी ये उतनी ही व्याप्त है। स्तुति, मैंने बहुत सी प्रेम कहानियां पढ़ी हैं, पर अक्सर ऐसी कहानियां किसी सपने की दुनिया जैसी लगती हैं। ये पहली कहानी है जो वास्तविकता के इतने करीब है, और मैं बात कर रही हूँ चलोगी चंद्रिका, हमारी आखिरी कहानी। बिल्कुल सही कहा विदु तुमने। मुझे भी ऐसा ही लगता है। कभी कभी इंसान किसी की छवि अपने मन में ऐसे बसा लेता है और वर्ष तक उसी छवि पर इतना विश्वास कर लेता है कि वास्तविकता जब सामने आती है तो ऐसा लगता है कि मानो उसकी दुनिया ही लुट गई हो। तो कुल मिला के कह सकते हैं दोस्तों कि ये कहानियां बड़े ही सरल भाव से आपके मन को झकझोर देंगी। मुद्दा गंभीर होने के बावजूद व्यंग्यात्मक शैली के इस्तेमाल से जिंदगी के अनोखे पहलुओं को बड़े ही दिलचस्प ढंग से पेश किया गया है। आशा है कि आप इस किताब को पढ़ना बेहद पसंद करेंगे। इसी के साथ मैं लेती हूँ। Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது நம்ம நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போற தலைப்பு அழிந்து வரும் பாரம்பரிய விளையாட்டுகள். இதை பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு நம்மளோட 3 தோழிகள் இருக்காங்க. வாங்க அவங்கள அறிமுகப்படுத்திக்கலாம். வணக்கம், நான் சுபஸ்ரீ. வணக்கம், நான் சௌபாக்கியா. வணக்கம், நான் சஞ்சு. வணக்கம், நான் ஜனனி. இன்னைக்கு நம்ம இந்தியன் கண்ட்ரியில பாரம்பரியமான விளையாட்டுகள் அழிஞ்சிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு டெக்னாலஜிஸ் நம்மள ரொம்பவே ஓவர்டேக் பண்ணிடுச்சு. டெக்னாலஜிஸ் இன்னைக்கு கேமும் கண்டுபிடிச்சதுக்கு காரணம் எதுக்குன்னா சும்மா கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்றதுக்கு தான். ஆனா இன்னைக்கு பசங்க எல்லாருமே அதுக்கே அடிக்ட் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய விளையாட்டுகள் விளையாடி இருப்போம். இன்னைக்கு அப்படி யாரும் விளையாடுறது கிடையாது. அதுக்கெல்லாம் என்ன ரீசன் நினைக்கிறீங்க? அண்ட் எந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் அழிஞ்சிட்டு வருதுன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு தலைப்பு எடுத்தாலே நமக்கு நிறைய விளையாட்டுகள் ஞாபகம் வரும். இப்ப நம்மளே எடுத்துக்கிட்டா நம்ம விளையாடினது நம்ம தம்பி தங்கச்சி எல்லாம் விளையாடி இருக்க மாட்டாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா இந்த பச்சை குதிரை தாண்டது, பம்பரம் விடுறது, கபடி, இந்த மாதிரி நிறைய பாரம்பரியமான விளையாட்டுகள்லாம் அழிஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்ப எல்லா ஒரு விளையாட்டுமே அதை தான் பேஸா வச்சுதான் பில்ட் பண்ணிப்பாங்க. இப்ப கிரிக்கெட்டே எடுத்தாலும் அதுவும் ஒரு பாரம்பரியமான விளையாட்டுலேருந்து வந்தது தான் கிரிக்கெட். அதே மாதிரி தான் பம்பரம் அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அதை வச்சு நம்ம கயிறு சுருத்தும் போது நம்ம உடம்புல நமக்கே தெரியாம நிறைய திங்ஸ் ஆக்டிவா இருக்கும். நம்ம கை நிறைய செயல்படணுன்றதுக்கு தான் அந்த விளையாட்டு அந்த காலத்துலேருந்து விளையாடிட்டு வந்தாங்க. ஆனா அது இப்போ அதை மாடிஃபை பண்ணி ரேசர் அப்படின்னு ஒரு கேம் வர ஆரம்பிச்சிச்சு. அதே பம்பரம் தான், பட் அதை விடுறதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல இருந்தே அதை நம்ம இழுத்து விட்டோம்னா அந்த பம்பரம் கீழே சுத்தும். இந்த மாதிரி எல்லா விளையாட்டுலயுமே நம்ம
கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸே இல்லாமல் போயிடுச்சு இப்போ இருக்க காலத்தில். எல்லா ஒரு கேம்லேயும் வந்து டெக்னாலஜி நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளை ஓவர்டேக் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதனால நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, நிறைய கேம்ஸ் வந்து அழிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த காலத்துல ஸ்கூல் முடிச்ச உடனே பசங்க வந்து ஓடி ஆடி விளையாடுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஸ்வெட் உடம்புக்கு ஆறது வந்து ரொம்பவே நல்லது. ஆனா இப்போ வந்து யாருமே அந்த மாதிரி எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் யாருமே விளையாடுறது கிடையாது. ஈஸியா ஒரு போன் இருந்தா போதும், அதுல ஜஸ்ட் நம்ம கைகளுக்கு மட்டும் தான் அதுல வேலையை தவிர வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா கல்லா மண்ணா இந்த கலர் டச் பண்ணி விளையாடுறது, இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் நிறையவே இப்போ இல்ல. அதே வகையில் பார்த்தோன்னா அந்த காலத்தில் நம்ம விளையாடின எல்லா ஒரு விளையாட்டுலையுமே வந்து பின்னாடி ஒரு மீனிங்கோட தான் விளையாடுவோம். ஏன்னா வந்து இப்போ இவங்க சொன்ன மாதிரி கபடியாக இருக்கட்டும், நொண்டியாக இருக்கட்டும், அது விளையாட நமக்கே தெரியாமல் நம்மளோட ஐக்யூ லெவல் வந்து ஸ்மார்ட் ஆகிட்டே இருக்கும்னு தான் சொல்லணும். ஏன்னா கபடி அப்படின்ற ஒரு விளையாட்டு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கே தெரியாது, நம்மளுக்கு இருக்க 2 ஐசைட்டையும் நம்ம அப்படி யூஸ் பண்ணுவோம். அந்த பார்டர் கிட்ட நம்ம கண்ணு இருக்கும், அப்படி பார்த்து ரொம்ப டேலண்டாக விளையாடுவோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் அந்த மாதிரி எந்த கேமுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாத்துலேயும் வந்து டெக்னாலஜின்னு உட்காந்து இடத்துலயே ஜனனி சொன்ன மாதிரி பிளே ஸ்டேஷன் அதுலயே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலமா வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கூட நிறைய வருது குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு. இப்போ வந்து கேம்ஸ் மூலிமா வந்து நிறைய பசங்களுக்கு வந்து கண்ணில் நிறைய பிரச்சனை. இப்போ அதையே பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மேலே அதே பார்த்துட்டு இருந்தோம்னா வந்து ஐ ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி சின்ன பசங்க இப்போ இருக்கிற ஒரு 10, 5 அந்த ஏஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது என்னென்ன பாரம்பரியமான கேம்ஸ் தவிர்த்து சின்ன வயசில் நான் இதை விளையாடினேன், இப்போ அந்த கேம்ஸ் எல்லாம் பார்க்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது? நான் வந்து சின்ன வயசில் விளையாடி மிஸ் பண்ண கேம்னா அந்த ஓடிப்பூச்சு, கண்ணாம்பூச்சி, அதெல்லாம் இப்பயும் ஒரு கைடன்ஸுக்கு அதெல்லாம் விளையாடுறாங்க. பட் இதை தவிர்த்து கபடி, பம்பரம், கோலி அடிக்கிறது, அதுக்கப்புறம் உட்கார்ந்த இடத்துலேருந்தே நமக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த காலத்தில் வந்து உட்கார்ந்து விளையாடுற விளையாட்டுலேயே வந்து நிறைய விளையாட்டுகள் இருக்கும். பரமபதம் அந்த மாதிரி நிறைய விளையாடும். இப்போல்லாம் அந்த கேம்லாம் விளையாடுறதே இல்லை. ஒன்றுமே இல்லாமல் வெறும் ஃபோனுக்குள்ளேயே போயிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க சொன்ன மாதிரி பரமபதம், தாயம் அப்படின்ற ஒரு விளையாட்டு இருந்தது. இப்போ அதே மாதிரி லூடோ இல்லை பிஸ்னஸ் சொல்கிறாங்க. இந்த பிஸ்னஸ்ங்கிறது என்ன விளையாட்டுன்னே தெரியல. உட்கார்ந்த இடத்துல சும்மா அது ஊர் வாங்கிறது அந்த மாதிரி ஒரு கேம். நான் சின்ன வயசில் என்ன விளையாடுனேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லா மண்ணா இந்த மாதிரி விளையாட்டுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சியே அது விளையாடுறது இல்லை. இப்போ சின்ன வயசுலலாம் வந்து நம்ம வந்து எப்படி விளையாடுவோம்னா ஒரு ப்ரொஃபஷனை நம்மளே தேர்ந்தெடுத்துட்டு இப்போ எப்படி சொல்கிறது டாக்டர் விளையாட்டு, டீச்சர் விளையாட்டு அப்படியெல்லாம் நம்ம விளையாடுவோம். அதெல்லாமும் ஒரு கைண்ட் ஆஃப் விளையாட்டு தான். இன்றைக்கி அந்த மாதிரிலாம் வந்து யாருமே வந்து விளையாடுறது கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் வந்து ப்ரெஸ்டீஜ் பார்க்குறாங்க விளையாடுற விஷயத்துலே. இந்த மாதிரி கேம்ஸ் தான் விளையாடணும், இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி பிளே ஸ்டேஷனில் வந்து எப்படி விளையாடுறாங்கன்னா அனிமேட்டட் 3D பிளே ஸ்டேஷன் அந்த மாதிரிலாம் வந்துருக்கு. எப்படின்னா வீட்டிலே வந்து சிஸ்டமில் இருக்கும், நம்ம டிவியில் இருக்கும் அந்த பிளேயர்ஸ், நம்ம இங்கேருந்து ஆடணும்னா அதுவும் ஆடும். அந்த மாதிரியெல்லாம் இப்போ விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து அப்போ உட்காந்து ஜாலியாக விளையாடிட்டு போனதுலாம் ராஜா ராணி அப்படின்ற ஒரு கேம்லாம் கூட நம்ம அப்போல்லாம் விளையாடுவோம். செட்டு போட்டு விளையாடுறது அதெல்லாம் அப்படிலாம் விளையாடிட்டு இருப்போம். இன்றைக்கி அதெல்லாம் வந்து இல்லவே இல்லைன்னு தான் நான் சொல்லிட்டு வருவேன். இந்த ஜனனி நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். நம்ம வந்து அந்த காலத்தில் விளையாடுற விளையாட்டுலலாம் வந்து ஃபுல்லாக ஃபன்ஸ் இருக்கும், இல்லைனா அறிவுபூர்ணமாக விளையாடுவோம், இல்லைனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுவோம். இப்போ இருக்க கேம்லலாம் வந்து ஓவர் இமேஜினேஷன் தான் சொல்லணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க கேமில் பார்க்குற கேரக்டர்ஸ்லாம் நம்ம லைஃப்பில் இருக்க மாதிரிலாம் நிறைய இமேஜின் பண்ணிப்பாங்க குழந்தைங்க. அந்த வீடியோ கேம்ஸ்குள்ளெல்லாம் ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே இதுதான். அதில் காமிக்கிற கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அதெல்லாம் நிறைய நம்ம லைஃப்பில் லைஃப்ல வந்து நம்ம கூடயே இருக்காங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு. அந்த மாதிரி ஓவர் இமேஜினேஷனுக்குள்ள குழந்தைங்க போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு காலகட்டத்தில். இவங்க சொன்ன மாதிரி வந்து இப்போ இருக்கிற பசங்க வந்து ஓவரா அந்த கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரி விஷயத்துல வந்து ரொம்பவே இன்வால்வ் ஆயிட்டாங்க. இப்போ இவங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து டெய்லி வந்து வாட்டர் நிறைய இன்டேக் பண்ணிக்க மாட்டான். பட் டாக்டர் வந்து அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம்னால நிறைய தண்ணி குடிக்கணுன்றதுக்காகவே ஸ்பைடர்மேன் பாட்டில் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் தண்ணியை குடிக்கிறான். ஏன்னா எனக்கு கேட்டா அவனுக்கு அவ்வளோ பவர் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் அந்த பசங்க போடிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி விளையாட்டுகள் இப்போ வந்து ஒரு கேம் இருக்குங்க, அது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் அதை அப்படி விளையாடுறாங்க. வார் அட்டாக் போகணும், அதெல்லாம் செய்யணும், கிளான் கட்டணும் அப்படின்ற மாதிரி அந்த கேமை வந்து ரொம்ப அடிக்டடாக விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் நினைக்கிறீங்க? முன்னெல்லாம் வந்து இதுக்கு முக்கியமான காரணம் வந்து டெக்னாலஜின்னு தான் சொல்லணும். முன்னாடி நம்ம விளையாடுற கேம் வந்து ரொம்ப சின்ன கேமாக தான் இருக்கும், ஆனால் ஏரியாவில் இருக்க எல்லா குழந்தைங்களும் ஃப்ரெண்ட்ஸாகி விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற கேம் வந்து அது ஒரு வேர்ல்டு வைட்னே சொல்லலாம். ஆனால் அதில் அவங்க கிளானில் இருக்கவங்களே யார் என்ன முகம் கூட பார்த்துருக்க மாட்டாங்க, பேர் கூட தெரியாது. பட் அந்த கேம்ஸ்லாம் நிறைய இன்வால்வ் ஆகி விளையாடிட்டு இருக்காங்க.
இதுக்கு முக்கியமான காரணம் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆனது தான். இப்போ என் தம்பியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கேம் வந்து எப்படி விளையாடுவான்னா கரெக்டாக டைமுக்கே எடுத்துப்பான். அந்த கிளான் வார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மெசேஜ் வந்துடுச்சுன்னா போதும், அவ்வளோதான். அவன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு எல்லா ஒர்க் அவன் படிச்சுட்டு இருப்பான், +2 படிக்கிறான், அவன் படிச்சுட்டு இருப்பான். அதை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த வார் போய் அட்டாக் பண்ணிட்டே ஆகணும் அப்படின்னு அடம்பிடிப்பான். இன்னைக்கு அந்த மாதிரி வந்து டெக்னாலஜிஸ் வந்து எல்லா டீனேஜர்ஸ்லாம் கூட இப்போ வந்து கவர் பண்ணிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ பெற்றோர்களே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள அடக்கி அடக்கி வளர்ப்பாங்க. இப்போ தெருவில் விட்டால் குழந்தைக்கு எங்கே அடிபட்டுறமோ இந்த மாதிரிலாம் பார்த்து பார்த்து அவங்க அவுட்டோர் கேம்ஸ் அப்படின்றதே அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. எனக்கு கேட்டால் பெற்றோர்களும் ஒரு விதமான ரீசன் தான் இதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நம்மலாம் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் விட்டு வந்த உடனே நிறைய விளையாட ஆரம்பிச்சிரும். ஆனாலும் அது வந்து இன்ட்ரெஸ்டடாக தான் போகுமே தவிர அதில் அடிக்ட் ஆகி போக மாட்டோம். இப்போ வந்து ஃபோன்ஸில் கேம் அப்படின்னு வந்த உடனே அவங்க சாப்பிட்றது தூங்குறது எல்லா டைமிங்ஸும் தவிர்த்து கேம்னு அதில் அடிக்ட் ஆகிறாங்க. அது எதனாலன்றது வந்து என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. ஓகே, அதில் வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம விளையாடின விளையாட்டுலலாம் வந்து உடல் ரீதியாக நமக்கு நிறைய விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இவங்களுக்கு எதுவுமே இல்லைனாலும் வந்து நம்ம லைஃப் சைக்கிளோட டைமிங்கே மாற்றி அதுக்குள்ளே அவ்வளோ அடிக்டாக போகிறதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முன்னெல்லாம் வந்து நம்ம எப்படி விளையாடிட்டு இருந்தோம்னா தெருவில் இருக்க பசங்க கூடலாம் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ பக்கத்து வீட்டு பசங்க அதுக்கு பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து அப்படிலாம் விளையாடிக்கிட்டு இருப்போம். ஸோ கரெக்டாக எல்லாருமே வந்து விளையாடி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சாப்பிட கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போவோம். இப்போ வந்து அப்படிலாம் கிடையாது. அண்ட் அதே மாதிரி நம்ம லைஃப் சைக்கிள் வந்து இது எப்படி வந்து நம்மளை பாதிக்குதுன்னா, இப்போ பசங்களுக்குலாம் வந்து மூளை வந்து ரொம்பவே மைன்யூட்டான ஒரு விஷயம், வளரக்கூடிய வயசு அது. அப்போ வந்து கேம்ஸில் உட்காந்து அதை அடிக்ட் ஆகிட்டதுக்கப்புறம் அந்த ஃபோனோடைய ரேஸ் வந்து அவங்க பிரெயினுக்கு வந்து ரொம்ப நல்லது கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போலாம் வந்து டாக்டர்ஸ் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, உங்கள் பசங்க கிட்ட ஃபோன் கொடுக்காதீங்க, அவங்களுடைய பிரெயின் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். அவங்களுடைய ஐக்யூ எப்படி ஆயிடும்னா என்ன சொல்றது, அடுத்து அந்த ஃபோனை விட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை விட்டு வெளில திங்க் பண்ணாத அளவுக்கு ஆயிடும். அந்த மாதிரி இருக்குன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு உலகம். முன்ன வெளியில போய் விளையாடுறது மூலியமா நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். பசங்க எந்த அளவுக்கு போய் ஓடி ஆடி விளையாடுறாங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து அவங்களோட ஹெல்த் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பசங்களுமே எல்லாராலையும் விளையாட முடியும், ஆனா யாருமே விளையாடுறது இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ். இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து முன்ன இருந்த பேரண்ட்ஸ் மாதிரி வெளில ஃப்ரீயா யாரையும் விளையாட விடுறது இல்ல. அந்த பசங்களுக்கு அந்த வயசுலயே வந்து போர் அடிக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக செல்போன்ஸை தேடி போய் அதனால வந்து இப்ப அடிக்ட் ஆகி அப்படியே இருக்காங்க. ஒன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஃபோனுன்ற ஒரு விஷயம் தேவைப்படாமல் இருக்கும். எனக்கு கேட்டால் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் தான் அவங்களுக்கு இன்னும் நிறையவே வரும். ஒரு சின்ன வயசில் ஒரு கொஞ்சம் இயர்ஸ் வரைக்கும் வந்து நல்லா ஓடி ஆடி நல்லா வேர்வை சிந்துற அளவுக்கு ஒரு டயர்ட்னஸ் வந்தால் கூட அது தப்பே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க விளையாடுற வயசில் ஒரு ஃபோனுன்னும் போது அவங்களுடைய உடம்புக்கு எந்த அளவுக்கு பாதிப்புக்கு தரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி நிறைய அழிஞ்சிட்டு வர கேமுன்னு பார்த்தோம்னா கபடி தான். எக்ஸ்பெஷலாக வந்து கபடி விளையாடும் போது நம்ம உடம்புல வந்து நிறைய ஆக்டிவாக இருப்போம், நம்ம அவ்வளோ ஆக்டிவாக இருப்போம். நம்ம அவ்வளோ நேரம் விளையாடி களைச்சு போய் தூங்குவோம், நம்ம பிரெயின் வந்து அவ்வளோ ஆக்டிவா இருக்கும். ஆனா இப்போலாம் பார்த்தோம்னா ஒரே இடத்துல தான் இருக்காங்க, பட் அவங்க வந்து அவ்வளோ ஆக்டிவா இருக்கிறதே இல்லை. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஜனனி சொன்ன மாதிரி அவங்க சாப்பிட்றது அதுலலாம் கூட அம்மா வந்து ஊட்டட்டும் அப்படின்னு ஒரே இடத்துல உட்காந்து ஒரே இதுக்குள்ள இருக்காங்க. ஹெல்த் வைஸ் பார்த்தோம்னா அது ரொம்பவே டிஃபெக்ட் ஆகுது குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் விட்டுட்டு இப்போ பெரிய லெவலில் கேம் எல்லாம் கூட அழிஞ்சிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கபடின்ற கேம் வந்து இப்போ நிறைய பேருக்கு விளையாடுறத நிறுத்திட்டு எல்லாரும் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கபடி வந்து ப்ரொமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது அழிஞ்சிட்டு வருதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுங்க வந்து கபடி வந்து ப்ரொமோட் பண்ணி நம்ம இந்தியாவில் டெவலப் பண்ணிட்டு வர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கொக்கோன்ற கேம் பொண்ணுங்களாம் வந்து அப்போ நிறைய வந்து கொக்கோ அப்படின்ற கேம் வந்து விளையாடுவாங்க. இன்னைக்கு ஸ்கூல் லெவலில் இருக்கிற கேர்ள்ஸே வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் யார் விளையாடுவா, போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு ஸ்கூல் லெவல்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா என்ன சொல்றது, உட்காந்து எல்லாரும் கதை பேசுறாங்க, எல்லாரும் டீஸ் பண்றது ஒரு விளையாட்டா வந்து இன்னைக்கு வந்து எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது பெரிய லெவல்ல கேம்ஸ் வந்து எப்படி வந்து முன்னேற முடியும்? இப்போ நம்ம கிட்ட ஸ்கூல் லெவல்ல இருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ பெரிய லெவல் கேம் வந்து என்ன கேம்ஸ்லாம் அழிஞ்சிட்டு வருதுன்னு நினைக்கிறீங்க? எதனால அழிஞ்சிட்டு வருது? பெரிய லெவல் கேம்ஸ்ன்னு இல்லை, நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் இப்போ இருக்கிற சொசைட்டியில் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, முன்ன நம்ம ஒரு 4 to 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 கூட இல்லை ஒரு 5 வரைக்கும் அந்த 1 hour கூட நிறைய பார்த்தீங்கன்னா வானத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டம் அந்த மாதிரி நிறைய விட்டுட்டு இருப்பாங்க. சில பேருக்கு என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்டம் விட தெரியாது, ஆனால் ரோட்டில் வந்து சும்மாவது ஏதாவது ஒரு பட்டம் வாங்கிட்டு நான் பாட்டு ஓடிட்டாவது இருந்திருப்பேன். ஆனால் இப்போ வந்து அப்படி ஒரு விஷயத்த நம்மளால வானத்தில் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி அழிஞ்சிட்டு வர கேமுன்னு பார்த்தோம்னா முன்னாடி வந்து ஒரு குட்டி கேம் தான், கோலி அடிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சின்ன விளையாட்டு தான். மேபி அது விளையாடுறது கூட வீட்டிலலாம் திட்டுவாங்க நம்ம விளையாடும் போதே. ஆனால் அந்த சின்ன விளையாட்டோட பெரிய நோக்கமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன விஷயம்.
அந்த மாதிரி இப்போ எந்த கேமுமே இருக்கிற மாதிரி எனக்கு தோணவே இல்லை. அதை வந்து நம்ம குறிப்பாத்து அடிப்போம். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒன்றுத்து மேலே அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து வந்து அடிப்போம். அது வந்து ஒரு ரொம்ப நல்ல கேம். அதை வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. நம்ம வீட்டிலே கூட நம்ம என் தம்பிக்கு கூட அது விளையாடுறது கூட அவன் பார்த்துருக்க மாட்டான். தொடர்ந்து பேசலாம். இந்த நிகழ்ச்சி காரசாரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Mintu, why are you making paper balls and throwing it here and there? Chintu, I am trying to write something. Please don't disturb me. Okay, carry on with your writing, but at least don't waste paper like this. You know how many trees are cut down for making a copy? Fine. I will not waste. Better for you and everyone. This way you can save your planet. You know what I mean. Go green. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8. இது நம்ம நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து பாரம்பரிய விளையாட்டுகளை பத்தி நிறைய பார்த்துட்டு வந்தோம். இன்னும் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் பாரம்பரிய விளையாட்டுனால நம்மளுக்குள்ளவே இருக்க அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லுங்க. இப்போ இந்த விளையாட்டு விளையாடுறதுனால நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸும் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாரம்பரிய விளையாட்டு அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலத்துலலாம் சும்மாவே இருக்க மாட்டாங்க. எஸ்பெஷலாக பாய்ஸ்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் பச்சை குதிரை தாண்டுறது அப்படின்ற ஒரு விளையாட்டு வந்து ரொம்ப பரவலாகவே இருந்த ஒரு விஷயம். அந்த விளையாட்டு இப்போ யாருக்கும் தெரியறதே இல்லை. என் தம்பிக்கே கூட அந்த பேர் சொன்னால் என்னது இது அப்படின்னு கேட்குற நிலைமை வந்துச்சு. ஆனால் அதுலேருந்து வந்ததுதான் இந்த ஹை ஜம்ப், லாங் ஜம்ப் எல்லாமே. நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு இப்போ வந்து இருக்கு இல்லையா, ஸ்போர்ட்ஸ் மீட், அது மாதிரிலாம் நடக்கிற எல்லா ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் பாரம்பரியமான விளையாட்டுகள் தான் இருக்கு. அது விளையாட நம்ம உடம்புல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நல்லது நடக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு விளையாட்டை வந்து விளையாடுறோம் இல்லையா, அதனால உடல் ரீதியாக வந்து நமக்கு வந்து நிறைய நன்மைகள் நடக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே வந்து நிறைய விளையாட இந்த ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு பிரச்சனை வரவே வராது. அவங்க சாப்பிட்றது எதுவாக வேணா இருக்கலாம். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து அப்போ இருந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு ஃபுட்டுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் நம்ம விளையாட தான் நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க நீச்சல் அடிக்க கிணத்துக்கிட்ட எல்லாம் போவாங்க. இப்போல்லாம் பார்த்தா கிணறும் இல்லை, யாரும் ஸ்விம்மிங்க்கும் போகிறது இல்லை. இப்போ அதுக்குன்னே தனி கிளாஸ், ஸ்விம்மிங் கிளாஸ் அப்படின்ட்டு போகிறாங்க. அதெல்லாம் இப்போ ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. இப்போல்லாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் வீட்டுக்காரங்க வீடு கட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் முதல் வந்து அவங்க இறக்குற விஷயமே வந்து மண்ணு தான் வந்து எடுத்துன்னு வந்து போடுவாங்க. அந்த மண்ணை எடுத்துன்னு வந்து போட்டு தான் அந்த பசங்களுக்கு என்ன ஒரு ஆர்வம் வரும்னே தெரியாது. அந்த மண்ணு மேலே போய் விளையாடிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. நான்லாம் கூட அப்படிலாம் விளையாடிட்டு தான் இருந்தேன். என் தம்பி கூட ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரையும் விளையாடிட்டு இருந்தான். இப்போதான் வந்து யாரும் அதெல்லாம் விளையாடுறது கிடையாது. மண்ணில் விளையாடுறதுனால என்ன ஒரு யூஸ்ன்னு அவங்களுக்கு தெரியாம போகுதுன்னா, அது வந்து ஒரு விதமான ஒரு ஆத்து மணல் இல்லையா. ஸோ ஆத்து மணல் அப்படின்னும் போது அது வந்து ஆற்றுல வந்து அப்போல்லாம் வந்து ஏன் சின்ன வயசுலலாம் வந்து நிறைய தண்ணி போயிட்டு இருந்தது. ஸோ அதனால வந்து அந்த ஆத்து மணல் எடுத்துட்டு வரும்போது என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு ஹியூமினிட்டி பவர் இருக்கும். அந்த ஹியூமினிட்டி பவர் அதில் விளையாடும் போது அப்பவும் திட்டுவாங்க எங்கள் அம்மாலாம், மண்ணெல்லாம் போய் விளையாடாத, கை கால்லாம் நாஸ்தி பண்ணிட்டு வரீங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனாலும் வந்து அதெல்லாம் தாண்டி போய் விளையாடுறதுல ஒரு சந்தோஷம் வந்து அதிகமாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து பசங்களுக்குள்ள எதுவுமே இல்லாமல் போயிட்டுது. இன்னைக்கு வந்து டிவி பார்த்துட்டு சிரிக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. டிவி ஃபோன்லாம் வச்சுட்டு இப்போ ஏதாவது வீடியோஸ் பார்த்து சிரிக்கணுன்றதுக்காகவே ஒரு வீடியோஸ்லாம் ஜோக் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம அப்போ இருக்கும் போதெல்லாம் வந்து சின்ன வயசுலலாம் நம்ம ஒரு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கேமை விளையாடணுனாலே அது ஒரு பெரிய சந்தோஷம் தான் தரும்.
சமையல்லாம் செஞ்சுலாம் கூட விளையாடி இருக்கோம். சின்ன சின்ன பாக்ஸ்லாம் வச்சு சமையல் செஞ்சுலாமும் விளையாடி இருக்கோம். ஆனா இப்பெல்லாம் வந்து அதெல்லாம் யாரும் செய்யறது கிடையாது. அண்ட் அப்போ வந்து சொப்பு சாமான்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் இப்போ வந்து இல்லாமே போயிட்டு இருக்கு. அதெல்லாம் விளையாடுறதுலாம் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு சந்தோஷம், ஒரு ஹைக்யூ லெவல்லாமும் வந்து இப்போ அடுத்து நம்ம என்ன விளையாடலாம். அப்பெல்லாம் நாங்கள் விளையாடும் போதெல்லாம் எங்களுக்கு போரே அடிக்காது. அப்போ வந்து போர் அடிக்கிறன்ற வார்த்தையே வந்து எங்களுக்கு என்னன்னே தெரியாம இருக்கும். இன்னைக்கு வந்து அடுத்தடுத்து என்ன விளையாடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். இன்னைக்கு எல்லா பசங்களும் சொல்ற ஒரே வார்த்தை, இந்த கேம் போர் அடிக்குது, இது போதும் எனக்கு, இது இந்த லெவல் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் வேற என்ன கேம் விளையாடுறது அப்படி யோசிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து உலகம் வந்து அப்படி மாறிட்டு வருதுன்னு தான் நான் சொல்லுவேன். இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்லி ஆகணும். அந்த காலத்துல பல்லாங்குழி அப்படின்ற ஒரு விளையாட்டு இருக்கும். அப்பெல்லாம் வந்து நிறைய ஸ்கூலுக்கு கூட போகாத காலத்துலலாம் கூட அந்த கேம் இருந்துச்சு. அந்த கேம்ல வந்து அவ்வளோ ஒரு ஸ்கில் பவர் இருக்கு. ஏன்னா வந்து இப்போ கூட நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஷாப்பிங் பண்ணுறோன்னா உடனே வந்து ஃபோனை எடுத்து கால்குலேட்டரில் தான் ஆட் பண்ணுவோம். அப்போல்லாம் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த கேமே வந்து மேக்ஸ் பேஸ் தான். அந்த கணக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அது விளையாடும் போது அப்படி இருக்கும். அப்போல்லாம் பார்த்தோன்னா நம்ம இப்போ உட்காந்து எல்லாத்துக்கும் கால்குலேட்டர் அப்படின்னு அதுதான் பார்த்துட்டு இருப்போம். அப்போ எல்லாமே வந்து ஒரு மனக்கணக்கு அப்படின்னே இருந்துச்சு. அப்போல்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்து விளையாட்டுக்கு வாங்கி கொடுங்க, இது வேணும் அது வேணும்னு அடம் பிடிக்கிற காலம் போய் இப்போ வந்து எனக்கு ட்ரெஸ் வேணும், எனக்கு ஷூஸ் வேணும், ஸ்லிப்பர்ஸ் வேணும், அப்படிதான் பசங்க வந்து அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. விளையாட்டு அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன், அந்த எலக்ட்ரானிக் அது மட்டும்தான் இருக்கு. வேற எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரியதே இல்லை. ஜனனி சொன்ன மாதிரி அந்த சொப்பு சாமான் அப்படிலாம் வந்து இப்போல்லாம் அது பரண மேலதான் இருக்குன்னு சொல்லணும். நம்ம வீட்லயே எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ ஞாபகம் இருக்கும் நமக்கு அதுல. பட் இப்போ வந்து எந்த குழந்தைங்களுக்கும் அது தெரியறதே இல்லை. அதை பேஸ் பண்ணி வந்ததுதான் அந்த பார்பி டால் செட்டுன்னு. அதை உட்காந்து ஒரே பொம்மையை உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லா விளையாண்டுருக்காங்க. அதுக்கு தலைவாரி விடுறாங்க, ட்ரெஸ் பண்ணி விடுறாங்க, அதுல என்ன இருக்குன்னே தெரியல, அதே தான் வச்சுட்டு இருக்காங்க குழந்தைங்க. என்ன கேட்டால் 90s கிட்ஸ் தான் வந்து ரொம்ப லக்கியஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டேஜும் கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற டெக்னாலஜி வரைக்கும் அவங்க எல்லாத்தையுமே கிராஸ் ஆயிட்டாங்க. சின்ன வயசுல வந்து வெளில ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடினது, அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி செட்ஸ், அது மாதிரி பாக்ஸ்ல வர விஷயங்களை வச்சு விளையாடினது, இப்போ ஃபோன்ஸ், அந்த மாதிரி வந்து அவங்க லைஃப்ல வந்து எல்லா ஸ்டேஜஸ்லயுமே எல்லா விளையாட்டுகளுமே விளையாடி வருது. ஆனா இப்போ இருக்கிற பசங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லா ஃபோன்ஸ் அந்த மாதிரி விஷயம் மட்டும்தான். முன்னெல்லாம் பீச்சுக்கு போனோம்னா வந்து பலூன் ஷூட்டிங்னா நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் பபிள்ஸ் அதெல்லாம் வாங்கி அதுலலாம் ரொம்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம். அதே மாதிரி முன்ன வந்து இந்த மாதிரி விளையாட்டு பொருட்கள் ஏதாவது வாங்கி தரணுன்றதுக்காகவே அடம் பிடிச்சது போய் இப்போ பிராண்டடா எனக்கு இது வேணும், பிளே ஸ்டேஷன் வாங்கி தெரியும் அப்படின்ற நிலைமைக்கு வந்து பசங்க வந்து ரொம்பவே அடிக்ட் ஆகி போயிருக்காங்க. இப்போ சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நான் அந்த டீச்சர் விளையாட்டு அப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட விளையாடி இருக்கேன். அதனால என்ன யூஸ்னா என்னோட மேக்ஸ் சப்ஜெக்டே எடுத்து நான் போட்டு பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி தானே. இப்போ பாத்தீங்கன்னா என் தங்கச்சி மேக்ஸ் போடணும்னா என்கிட்ட தான் வருவா. அந்த விளையாட்டெல்லாம் விளையாடுறதே இல்லை, அவளே போட்டு பார்த்தா அது ஒரு நல்லது தானே, விளையாட்டுலேயே படிப்பு அப்படின்றது மாதிரி. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுக்கெல்லாம் போய் இப்போ வந்து சின்ன சின்ன விளையாட்டு வச்சு இன்னைக்கு வந்து பெரிய பெரிய கேம்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. லைக் இப்போ கிரிக்கெட்டே எடுத்துக்கணும்னா கில்லில இருந்து வந்தது தான் அப்படின்ட்டு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் எப்படி வளர்ந்துட்டு வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த மாதிரி கேம்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்னது தான், எல்லாமே வந்து சின்ன சின்ன கேம்லேருந்து வந்தது தான். அந்த பச்சை குதிரை தாண்டதுலேருந்து ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், அதெல்லாம். அதே மாதிரி டயர் ஓட்டி விளையாடுவாங்க, அதுலேருந்து வந்தது தான் ரன்னிங் ரேஸ். இப்போ வந்து மீட்டராக வச்சு ஓடி ப்ரைஸ்லாம் வாங்கணும். அப்போல்லாம் அந்த காலத்தில் வந்து எங்கடா எந்த வண்டி ரிப்பேர் ஆகும், ஒரு டயர் கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க குழந்தைங்கலாம். அதெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். நான் விளையாடினதில்லை, பட் நான் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா ஊருக்குலாம் போகும்போது அந்த டயரை வச்சு ஒரு குச்சி வச்சுட்டு ஓடுவாங்க. ஒரு கும்பலே ஓடும், ஒரு ஊரே ஓடுற மாதிரி இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு பெருசா ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. பட் அதுல வந்து அவங்களுக்கு தெரியும் அதை வச்சு வந்ததுதான் ரன்னிங் ரேஸ். அந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லா ஒரு விளையாட்டுல இருந்தும் வந்தது தான் இப்ப இருக்க அச்சீவ் ஆயிருக்க கேம்ஸ் எல்லாமே. இப்போ நீங்க சொன்ன மாதிரி டயர் ஓட்டுறதுல வந்து ஒரு பெரிய இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐக்யூ லெவல் கூட அதுல வந்து ரொம்ப, அதுல வந்து அந்த டயர் ஓடுறதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அவங்க ஓடுவாங்க. ஸோ அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் வந்து அங்க வந்து அந்த டயர் மூலமா வந்து அந்த பசங்க கொண்டு வருவாங்க. அதே மாதிரிதான் ஸ்விம்மிங் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியறதே இல்லை. ஆனா அப்பெல்லாம் வந்து ஒரு குளத்துல தண்ணி இருந்துச்சுன்னா தெரியாதவங்களுக்கு கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே கத்து கொடுத்துருவாங்க. எல்லாருக்குமே அது வந்து எக்ஸசைஸும் தாண்டி அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் என்னன்னே தெரியாம அந்த காலத்துல எல்லாருக்குமே அது வந்து தெரிஞ்சிருந்துச்சு. ஸ்விம்மிங்ன்றது வந்து நம்ம பிசிக்கலா நம்ம பாடியை வந்து பேலன்ஸா வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது எல்லாருக்குமே வந்து தெரிய வேண்டிய ஒரு விஷயம். இப்ப இருக்க காலத்துல நிறைய பேருக்கு அது வந்து தெரியறதே இல்லை. சௌபாக்கியா சொன்ன மாதிரி அதுக்குன்னு ஃபீ கட்டி தனியா கிளாஸஸ் எல்லாம் போகியும் அது வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு பிரஸ்டேஜுக்காக தான் அதையும் கத்துக்கிறாங்க. அதுல இருக்க யூசேஜை பத்தி யாரும் பாக்குறதே இல்லை.
நீங்க சின்ன வயசுல எல்லாம் விளையாடினதை பத்தின உங்களுடைய அனுபவங்களை இங்க வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா இங்கே இல்லை, எங்கள் அப்பா ஊர் தான் வேலூர், எங்கள் அம்மா ஊர் வந்து வில்லேஜ் சைடு சேலத்துக்கு பக்கத்தில். ஸோ அங்கே போகும்போது, அங்கே போனாலே நான் வந்துட்டாலே அந்த வில்லேஜ் பசங்களாம் எனக்குன்னு ஒரு செட் எடுத்துகிட்டு வராங்க. கோலி, பம்பரம், அது எல்லாமே வந்து அவ்வளோ ஆர்வமாக விளையாடுவோம். கோலிலாம் வந்து குறி பார்த்து அடித்தா நமக்கு வந்து அவ்வளோ பெருசாக எதுவும் தரமாட்டாங்க. அப்போலாம் வந்து 10 பைசாக்கு ஒரு சாக்லேட் இருக்கும் நூலில் கட்டி, அதுதான் வந்து வின்னிங் ப்ரைஸ்னே சொல்லுவாங்க. அதுக்கே வந்து அந்த கோலிலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அடிப்போம். டிஸ்டன்ஸ் வச்சு ஒன்ஸ் நம்ம வந்து அடிக்க வந்து டிஸ்டன்ஸ் வந்து தூரம் பண்ணிட்டே போவாங்க. அந்த மாதிரி எவ்வளோ தூரம் போனாலும் வந்து குறிப்பாத்து நான் அடிச்சு நிறைய வின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பம்பரம் வந்து ஒருத்தர் வந்து விட்டுட்டு இருப்பாங்க, இன்னொரு பம்பரத்தை வச்சு அந்த பம்பரம் அடிச்சு உடைப்போம். அதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான கேம். ஸ்ட்ரென்த்தை எல்லாரையும் உடைக்க முடியாது. அவ்வளோ ஸ்பீடாக நம்ம வந்து நம்ம கை தான் நாங்கள் வேலை பண்ணுது. அவ்வளோ ஸ்பீடாக நம்ம விடுறத வச்சு ஒரு பம்பரமே உடஞ்சிரும். அந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருக்கு. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. இப்போ நான் சின்ன வயசுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நானும் வந்து இங்கே அப்பா வீட்லேயும் வந்து நான் வந்து ரொம்ப ஜாலியாகவே விளையாடுவேன். அண்ட் அதே மாதிரி அம்மா சைடு வீட்லேயும் போகும்போது, அம்மா சைடு வீட்டில் போகும்போது ஃபுல்லாக ரிலேட்டிவ்ஸ் தான். ஆனால் இங்கே அப்பா சைடில் இருக்கும்போது எப்படின்னா வந்து எல்லாம் பக்கத்து வீட்டு பசங்க கூட நான் விளையாடினது வந்து ரொம்ப அதிகம். கரெக்டாக வந்து ஒரு 4 o'clock நான் ஸ்கூல்லேருந்து வருவேன். 4லேருந்து 5 வரையும் தான் நான் வீட்டுக்குள்ளவே இருப்பேன். அதுக்கப்புறம் 6லேருந்து 9:30 வரையும் நான் விளையாடிக்கிட்டே இருப்பேன். என்ன விளையாடுவேன்ட்டு எனக்கே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒரு கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓடி பிடிச்சி விளையாடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு இந்த ஷாபூத்ரி அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் போயிட்டு தான் நான் சொல்லுவேன். ஷாபூத்ரி போட்டு விளையாடுறதுலாம் அதுல எல்லாமே கூட நம்ம சீட்டிங்லாம் பண்ணி ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம். அண்ட் அதே மாதிரி ஷாபூத்ரி விளையாடுவோம், கண்ணாமூச்சி விளையாடுவோம். கண்ணாமூச்சி நாங்கள் எப்படி விளையாடுவோம்னா, பக்கத்து தெருல தாண்டி போயிடக்கூடாது, இந்த தெருலே தான் விளையாடணும், 4 வீடு தான் சொல்லிடுவோம். அந்த 4 வீட்டுக்குள்ளவே மாற்றி விளையாடிட்டு வருவோம். அண்ட் அது மாதிரி நாங்கள் நிறைய ரூல்ஸ்லாம் வேற போட்டுப்போம். வீட்டுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது, கண்ணாமூச்சி விளையாடும் போது வெளிலவே எங்கேயாச்சும் ஒளிஞ்சிட்டு இருக்கணும். அந்த மாதிரி சின்னதாக ரூல்ஸ்லாம் போட்டு விளையாடும் போது நமக்குள்ளவே நம்ம வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி வந்து அதுக்கப்புறம் கல்லாமண்ணான்னு ஒரு விளையாட்டு விளையாடுவோம். செம்மையா இருக்கும் அந்த கேம். அந்த கேம் எல்லாம் வந்து எங்க தான் போச்சுன்னே தெரியல. இன்னைக்கு யாருமே அதெல்லாம் விளையாடுறது கிடையாது. ஆனா அந்த கேம்லாம் விளையாடும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இப்போ போர் அடிக்கிற அளவுக்கு சின்ன வயசுல அவ்வளோலாம் இருக்காது. எப்படா ஸ்கூல் முடிச்சு எப்போ வீட்டுக்கு வருவோம், ரெடி ஆயிட்டு விளையாட ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மனசுக்குள்ள. இப்போ ஸ்கூலுக்கே போனேன்னா கூட எப்போ 4 மணிக்கு பெல் அடிக்கும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எங்களோட ஸ்ட்ரீட்டில் கேங்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஏஜ் எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. 4th 1 3rd LKG இப்படிலாம் தான் ஒரு குரூப்பாக இருக்கும். நாங்கள் வந்து எல்லா விளையாட்டு இது வரைக்கும் ஒரு விளையாட்டு கூட நாங்கள் விட்டதில்லை. லீவ் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து வாக்கிங் போகிறோன்ற பேரில் சும்மா ஆரம்பித்து ஈவினிங் வந்து ஒரு 6-7 வரைக்கும் கூட நாங்கள் விளையாடிட்டே இருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட 2 பேர்கிட்ட சைக்கிள் இருந்தால் போதும், ஒரு ரேஸ் வைக்கிறோன்ற பேரில் அந்த ஸ்ட்ரீட்டில் கூட யாரையுமே நாங்கள் நடக்க கூட விட மாட்டோம். அப்படி ரேஸ் விட்டு ஓட்டிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கண்ணாமூச்சியாக இருக்கட்டும். அப்படியே ஒரு நிமிஷம் ரோடே பார்க்கறதுக்கு பேரண்ட்ஸ்லாம் வெளில வந்து அவங்கவுங்க வீட்டில் பேசிட்டு இருப்பாங்க, பசங்க நாங்கள் ஒரு பக்கம் விளையாடிட்டு இருப்போம். ஒரு நிமிஷம் அந்த ஸ்ட்ரீட்லாம் பார்க்கவே ஒரே கலகலன்னு ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போல்லாம் அதை பார்க்க முடியல, ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இப்போ நான் விளையாடின விளையாட்டுன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா ஊர் வந்து ஒரு கிராமம் தான். அங்கே கிராமத்தில் வந்து நிறைய பூச்செடிகள் இருக்கும். நிறைய பூவை கலெக்ட் பண்ணி யார் அழகாக பொக்கே கட்டுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி விளையாடணும். இப்போ செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் விதவிதமாக பூ இருக்கும். எங்கள் அப்பா சைடு பார்த்தீங்கன்னா நாங்கள் தெருவுக்குலாம் நான் போய் விளையாடினதே கிடையாது என்றைக்கும். இந்த மாதிரி வீட்டிலே இந்த டீச்சர் விளையாட்டு, பேங்கர் விளையாட்டு இந்த மாதிரி தான் விளையாடுவோம். இப்போ வந்து இந்த மாதிரி பாரம்பரியமான விளையாட்டுக்கள்லாம் வந்து அழிஞ்சிட்டு வரதுக்கு முதல் ரீசன் வந்து இது யாரும் வந்து சரியான முறையில் பசங்களுக்கு சொல்லி தரதில்ல அப்படின்னு தான் சொல்லுவோம். பேரண்ட்ஸ் கிட்டேயும் அவங்க தாத்தா பாட்டி கிட்டேயும் தான் இந்த விஷயம் இருக்குது. அண்ட் அவங்க அக்காங்கெல்லாம், அக்கா அண்ணா, அவங்க அதான் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட தான் இருக்குது இதை வந்து வளர்த்துட்டு வர்றது. அவங்க தான் வந்து ஒழுங்காக சொல்லணும் பசங்களுக்கு. ஒரு முறை அவங்க விளையாடி காமிச்சாதான் தெரியும் அதோட இன்ட்ரெஸ்ட் அது எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஒரு முறை அவங்க விளையாடி காமிச்சிட்டு அவங்களுக்கு இப்போ போர் அடிக்குது அப்படின்னு சொல்லும் போது, நீ போய் டிவி போட்டு பாரு, நீ போய் வேற கேம் ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணி விளையாடு அப்படின்னு சொல்றத ஸ்டாப் பண்ணிட்டு இவங்க என்ன சொல்லலாம்னா, இதோ இந்த விளையாட்டு விளையாடி பாரு, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னும் வர ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு இந்த கேம்ஸ்லாம் இன்னும் கொஞ்ச நாள் நிலைச்சிருக்கும் அப்படின்றது தான் வந்து எங்களோட கருத்து. இந்த நிகழ்ச்சியோட நோக்கமும் அதுதான். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த காரசாரம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் உங்களை சந்திக்கிறோம். இது விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். ஹாய் குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு கதை கேளு.
சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. காட்டுக்குள்ள ஒரு சிங்கம், ஒரு ஓநாய், ஒரு நரி, இந்த 3 மிருகங்களும் ஃப்ரெண்டா இருந்துச்சான். எங்க போனாலும் 3ம் ஒன்னாதான் போகுமா, ஒன்னாதான் வருமா. 3 பேர்ல யாருக்கு என்ன சாப்பிட கிடைச்சாலும் அத சரி பங்கா பிரிச்சு சாப்பிடுவாங்களாம். இப்படிதான் அன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? இந்த 3 பேரும் வழக்கம் போல ஒன்னா சேர்ந்து வேட்டைக்கு போனாங்க. அப்போ அங்க ஒரு கொழுத்த மான் துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருந்தது. அத பார்த்த சிங்கம், ஓநாய், நரி இந்த 3ம் சேர்ந்து அந்த மானை வேட்டையாடிச்சான். வேட்டையாடி முடிச்சதும் சிங்கம் ஓநாய கூப்பிட்டு 3 பேருக்கும் பங்கு பிரிக்க சொல்லிச்சான். உடனே ஓநாயும் அத 3 சரி பங்கா பிரிச்சதாம். இத பாத்துக்கிட்டு இருந்த சிங்கம், நான் காட்டுக்கே ராஜா, ஆனா இவங்க கொஞ்சம் கூட அதுக்கான மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு அந்த கோவத்திலேயே ஓநாய கிட்ட கூப்பிட்டுச்சான். கிட்ட கூப்பிட்டு பட்டுன்னு அரைஞ்சதாம். அடி வாங்கின மயக்கத்துல ஓநாய் தொப்புன்னு கீழே விழுந்துடுச்சு. அத பார்த்த அதிர்ச்சியில நரி அப்படியே நின்னுட்டு இருந்தது. அடுத்த நிமிஷம் சிங்கம் நரிய கிட்டவான்னு கூப்பிட்டது. பயந்துகிட்டே கிட்ட போன நரி நடுக்கத்தோட சிங்கத்தை பார்த்துக்கிட்டே நின்னுச்சு. சிங்கம் நரி கிட்ட, இப்போ நீ இத பங்கு பிரின்னு சொல்லிச்சான். நரியும் பவ்யமா மானோட காலை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத சிங்கத்து பக்கமா தள்ளுச்சு. சிங்கத்துக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, இந்த நரி மட்டும் எப்படி இவ்ளோ அறிவுன்னு நரிய பார்த்து கேட்டது. உனக்கு மட்டும் எப்படி இவ்ளோ பவ்யமும் மரியாதையும் வந்துச்சுன்னு கேட்டது. அதுக்கு அந்த நரி சொல்லிச்சான், அதோ அங்க மயங்கி கிடக்குற ஓநாய் கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஓடிடுச்சு. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் குட்டீஸ்? நட்பு நல்ல விஷயம்தான், ஆனா நம்ம யாரோட நட்பா இருக்கோம்னு தான் முக்கியம். தகாத நட்பு என்னைக்குமே ஆபத்தை தரும். புரிஞ்சுதுங்களா குட்டீஸ்? இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லேஷோ. பாய் குட்டீஸ். Dear listeners, welcome to the Silver Lining Show in VIT Community Radio 90.8. The program to reach heights, a motivation to enhance the positivity in you. Hello listeners, welcome to VIT Community Radio 90.8 FM. This is Bharadwaj on the Silver Lining Show. Today we are going to know about various tools which could help you get lucky. The first one being networking. The ability to nurture a network is simple yet complicated because it involves dealing with human psychology. Growing new networks is absolutely about leveraging interactions. If you are seated next to a stranger on a flight, do you introduce yourself and try to strike a conversation? If you are invited to a friend's place for dinner, do you hang out with people you already know, or do you attempt to meet new people? Chance encounters are often the routes through which opportunities manifest themselves. The following story illustrates my point. Dilip Kumar was born in 1966. Unfortunately, his father passed away when Dilip was just 9. Musically inclined, Dilip was able to support his family by playing in various orchestras. After completing his education, he eventually moved into the world of advertising and began composing jingles. One of the jingles that he had composed was for Leo Coffee, and it ended up bagging an award. At a party hosted by the ad's producer, Sharada Trilok, Dilip bumped into the famous film director Mani Ratnam, who happened to be Sharada's cousin. Some months later, Sharada called up Dilip to tell him that Mani Ratnam wanted to meet him. Mani Ratnam heard Dilip's compositions and was impressed enough to offer him a film. Dilip Kumar was then known as A.R. Rahman, and that film was Roja. Networks are not only important for creating opportunities, they are often also critical for responding to them. Take the case of N.R. Narayana Murthy, founder of Infosys. Always broke, Murthy always owed me money. We used to go for dinner and he would say, "I don't have money with me, you pay my share, I will return it to you later."
For 3 years, I maintained a book of Murthy's debt to me. No, he never returned me the money and I finally tore it up after our wedding. The amount was a little over 4,000 rupees, says Sudha Murthy, wife of N.R. Narayana Murthy. Murthy married Sudha in 1978 while he was working with Patni Computers. 3 years later, he decided to start Infosys along with 6 colleagues. Murthy had the vision but absolutely no capital. Unknown to him, Sudha had quietly saved 10,000 rupees which she gave him as a startup capital when he needed it. Infosys was initially set up in Pune. Sudha and Murthy's house were the initial office of Infosys. Sudha worked as a system analyst with Walchand Group to cover their household expenses. In fact, without Sudha Murthy, Infosys might never had started. Journalist writer Max Gunther sums it up beautifully. The bigger your web of friendly contacts, the better the odds in your favor. You cannot know what thunderbolt of good fortune is being prepared for you now by some distant engine of fate. You cannot know what complex interconnection of human relationships will guide the thunderbolt in your direction. But you can know with certainty that the probability of your getting hit is directly proportional to the number of people who you know by your name. This is the power of networking, my friend. Now, let us go to the second major thing which would influence you to get lucky. It is intuition. Lucky people listen to their intuition and develop it. All of us seem to have two voices inside us. The first is intuition, our inner wizard, which never shouts, it whispers. It tries to tell us what we should be doing and what will be good for us. The second voice inside us is the inner critic, which shouts rather than whispers, sending a steady stream of destructive thoughts directed towards us and others. It discourages us from acting in our own interests. Unfortunately, we usually end up listening to our inner critic rather than our inner wizard. Training oneself to ignore the inner critic and to listen to the inner wizard is what allows us to recognize opportunities for what they are. Often, listening to one's intuition can be a lifesaver. Tom Justin, an American coach and speaker, once recounted a personal incident. I was flying frequently, sometimes 3 to 4 times a month between Los Angeles and San Diego. I would take a morning flight, usually the same one on Mondays. I much preferred flying to driving. One Sunday, though my day was filled with appointments with friends for brunch and a first date that I had been trying to get for weeks and plenty of errands to run, I awoke and felt compelled to drive to San Diego that day. I mentally argued with the idea, especially since my date for dinner had been so hard to confirm. Nevertheless, I cancelled my date and flight reservation and drove to San Diego on Sunday. The next morning, Pacific Southwest Airlines Flight 182, my usual flight, was in a mid-air collision, killing all aboard as well as the others on the ground. On seeing the news on TV, I was trembled at the thought of what had almost happened to me. Good luck that Justin wasn't on the flight, sure, but the good luck only kicked in because he was willing to listen to his intuition. Being intuitive does not mean disregarding reports, data analysis, or other relevant information. One must absorb and think through all of these. The problem, however, is that most of us stop thinking. We give ourselves no time to feel. Being intuitive is about thinking and feeling. Noted turnaround specialist and former Burger King CEO James Adamson once revealed an interesting piece of information during an interview. Early in my career, when I was working with Gap, I was on a buying trip to Far East. I picked up Gap's most imported jeans and bought far more than needed. To make a long story short, they sold out in less than 30 days of arrival. I thought I had bought a 4-month supply. I had made a good decision on style and overbought based on my intuition. I just didn't know how good my intuition was. Even Cornered Hilton, the legendary founder of Hilton Hotels, claimed that his incredible success as a hotelier was often due to his lucky hunches. Hilton submitted a sealed bid of $165,000 to buy a rundown Chicago hotel in a sealed bid auction. The next morning, something didn't feel right. Acting on his intuition, he submitted another bid of $180,000. When the bids were examined, Hilton's was the winning bid. The next highest offer
$179,800. American talk show host, actress, producer, and philanthropist Oprah Winfrey sums it up beautifully. Learning to trust your instincts, using your intuitive sense of what's best for you, is paramount for any lasting success. I've trusted the still, small voice of intuition my entire life, and the only time I've made mistakes is when I didn't listen to it. It's really more of a feeling than a voice, a whispery sensation that pulsates just beneath the surface of your being. All animals have it. We are the only creatures that deny and ignore it. How many times have you gone against your gut, only to find yourself at odds with the natural flow of things? We all get caught up in the business of doing and sometimes lose our place in the flow. More we tune into our intuition, the better off we are. For all the major moves in my life, to Baltimore, to Chicago, to own my show and to end it, I have trusted my instincts. I take in all the information I can gather. I listen to proposals, ideas and advice. Then I go with my gut, what my heart feels more strongly. And I often tell friends, when you don't know what to do nothing. Get quiet so you can hear the still, a small voice, your inner GPS guiding you to true north. In his paper entitled Best of Luck, A. Murray says that a hunch should not be confused with an unfound guess, wishful thinking or fear. Often, a good hunch is a conclusion based on real data, on facts observed and processed on your mind, even though you aren't necessarily conscious of them. Consider this example. When someone calls me on the phone and merely says hello, I instantly recognize her voice and greet her by name. I could spend hours trying to describe her voice, but it would be futile, impossible. The truth is that my mind has stored thousands of data bits about that person: gender, language normally used in the conversation, usual choice of greeting, depth, resonance, pitch and timbre of voice, pattern in calling me, pronunciation of specific words. I instantly know who's calling even without having consciously or deliberately studied each individual element. Even if I wanted, I would be unable to describe each data bit that made my inference possible. But not knowing consciously does not mean knowing. When such an event happens, do we call it intuition? No. So why do we label other interferences in life? Einstein rightly said, a new idea comes suddenly and rather in an intuitive way, but intuition is nothing but the outcome of earlier intellectual experience. The need to listen to one's hunches is best summed up by an incident from the great composer Wolfgang Mozart's life. A young musician asked Mozart, "Herr Mozart, it has been suggested to me that I write a symphony. Would you be good enough to tell me how to go about it?" Mozart thought for a moment and gently suggested, "You are still too young to write symphonies. Why not try ballads first?" "You wrote symphonies when you were 10 years old," argued the young man indigently. "Ah, yes, but I didn't ask how," replied Mozart. Absolutely, Mozart didn't ask how, because his inner voice had told him what to do. Mozart was willing to trust it rather than seek external affirmation. Human beings have 5 senses: sight, smell, taste, touch, and hearing. But all of us have a 6th sense. Some people call it common sense, others call it intuition. It's inside all of us, but some of us have succeeded in muzzling it. So, how does one develop intuition? Well, one has to find a way of learning to trust one's inner voice through baby steps. Start relying on your intuition for smaller decisions, then progress to bigger ones. R.P. Goenka, India's takeover king, who acquired 9 of India's finest companies with 8 years, declared, "My gut feeling is my only pathfinder." One of the greatest scientific minds, Albert Einstein, said, "The intuitive mind is a sacred gift and the rational mind is a faithful servant." We have created a society that honors the servant and has forgotten the gift. Now that we have learned about intuition, now let us get into the third important factor in trying to experiment our luck. This is experiment. Lucky people are willing to try new things. TV actor Lucy Ball once remarked, "I would rather regret the things that I have done than the things that I have not done." This pretty much sums up the attitude of lucky people. Their overall willingness to try new things simply increases the number of opportunities that come along their way. Satyanarayana Nadella is the Hyderabad-born son of an IAS officer who completed his basic education from Hyderabad Public School
and Manipal Institute of Technology. He was named CEO of Microsoft in 2014. In a letter to all Microsoft employees, he said, "Many who know me say that I am defined by my curiosity and thirst for learning. I buy more books than I can finish. I sign up for more online courses than I can complete. I fundamentally believe that if you're not learning new things, you stop doing great and useful things." Professor Wiseman, one of the greatest professors ever in the history, spoke to his subjects and found that many lucky individuals went to great lengths to induct variety into their routines. One of the Wiseman subjects consciously took a different route to work each day. Yet another, who found himself speaking to the same set of people at parties he attended, imposed a color rule on himself. During a particular event, he would force him to meet people who were dressed in specific colors. It could be black for a given event, or red, blue, white, or anything else for other event. This resulted in his chatting with people that he would never have interacted with otherwise. Reminiscing about his school days, Mukesh Ambani once relieved that his father, Dhirubhai Ambani, had placed a premium on exposing his children to new experiences, activities, and ideas. "I remember my father never came to our school even once. Nevertheless, he was hugely interested in our all-round development, for which he did something amazing things. Imagine this. In the mid-60s, he put out a newspaper ad for a teacher, but specified that his responsibility would be non-academic. He would have to impart general knowledge. He interviewed several persons and selected Mahendra Bhai Vyas, who taught at the New Era School. Mahendra Bhai came every evening and stayed until 6:30 to 7. His brief was for our all-round development. We played hockey, football, and different games, watched matches at Cooper Egg, traveled in buses and trains, and explored different parts of Bombay. We went camping and stayed in a village for around 10 to 15 days every year. These experiences have helped us a lot, but at that time, we were not only aware of all that learning was going on. My friend, a real estate developer, took up golf out of sheer boredom. A couple of months later, he found himself playing with an expatriate who was seeking office space for his multinational company. My friend was able to strike a deal just 2 weeks later. The simple act of doing something new had opened up a new opportunity. This is amply demonstrated by the story of a great painter, Henri Matisse. Matisse went to Paris to study law and started working as a court administrator in Le Cateau, Cambridge after gaining his qualification. Falling an attack of appendicitis in 1889, he underwent a period of convalescence. His mother bought him some art supplies so that he could keep himself occupied, even though Matisse had never painted till then. Little did she realize that she would discover a kind of paradise, as he later described the experience. He decided to become an artist, deeply disappointing his father by that decision. Chetan Bhagat, India's best-selling novelist, is an IIT and IIM graduate. While working with Peregrine and Goldman Sachs in Hong Kong, he wrote his first book, 5 Point Someone. Imagine if he hadn't been willing to try writing that first book, he would never have gone to sell the millions of copies that he eventually did. Captain Gopinath, the founder of Air Deccan and the father of India's low-cost aviation, writes in his autobiography Simply Fly, "I reared cattle to sell milk, got into poultry farming, silkworming, then turned a motorcycle dealer, a Udupi hotel owner, a stockbroker, irrigation equipment dealer, an agricultural consultant, a politician, and finally an aviation entrepreneur, struggling, falling, rising again, and finally taking off." In effect, lucky people are lucky because they expose themselves to more opportunities by being willing to do new things, meet new people, or travel to new places. They are willing to work outside their comfort zones. The following business story from India illustrates how trying new things can work to one's advantage. In 1894, a young Parsi lawyer, fresh out of law school, went to Zanzibar to argue a case on client's behalf. Unfortunately, the case required him to twist facts to suit his client's story, and the young man was unwilling to do so. He returned to India and gave up practicing law. While working at a pharmacy as the chemist lab assistant in India, he noticed that all surgical tools were sourced from England through a long and tedious import route. Taking a loan of 3,000 rupees from a family friend, he began manufacturing scalpels,
forceps, pincers, scissors, and other surgical implements. Unfortunately, the market only wanted made in England branded products, not Indian goods. He was forced to shut down the operation. However, by then he had understood the intricacies of working with metals and machines. He went back to his benefactor for another loan. This time it was for making locks. His name was Ardeshir Godrej. The company he founded would eventually be known as Godrej and Boyce, which subsequently went to manufacture safes, furniture, typewriters, as well as a whole range of other consumer goods. Tina Sealing, author of What I Wish I Knew When I Was 20, sums it up thus. Lucky people are open to novel opportunities and are willing to try things outside their usual experiences. They are more inclined to pick up a book on an unfamiliar subject, to travel to less familiar destinations, and to interact with people who are often different than themselves. Just look at the business success cribbed by Jews, Marwaris, Sindhis, and Gujaratis in alien countries. It is a clear illustration of the payoff that working outside one's comfort zone can bring. There are several examples that illustrate the advantage of race-changing behavior that worked. Steve Jobs, the founder of Apple, started out with computers but went on to create the world's most successful animation company, Pixar. Upon returning to Apple many years later, he oversaw the creation of iPod, iTunes Music Store, iPhone, and iPad. He did not allow the commonly accepted description of computer hardware manufacturing to determine the boundaries within which he would operate. He changed his race often and to dramatic effect. Jeff Bezos, the founder of Amazon, started out as an online retailer of books, but then graduated to making Amazon into the biggest store on the web for almost everything. Not content with that, Bezos introduced the Kindle, coupled it with self-publishing platforms, and changed the face of publishing forever. Azim Premji, chairman of Wipro Limited, inherited a company that manufactured hydrogenated vegetable oil. 13 years later, he changed the race by moving into manufacturing of a computer hardware. Some years later, he once again changed the race by moving from hardware to software. Jayatrit Rao, popularly known as Jerry Rao, worked with Citibank for 20 years before changing the track in 1998 and starting the software company Emphasis. By 2000, Emphasis had risen to become one of the top 10 Indian IT BPO companies. 8 years later, EDS acquired Emphasis. 2 years later, Jerry again changed his race. He established Value and Budget Housing Corporation, an affordable housing venture aimed to alter the game in low-cost housing. Uday Kotak was born into a family of cotton traders who commonly financed trades through his bill discounting. Uday could easily have carried on the family tradition, but he wondered what it would be like to be finance lender rather than the trade borrower. This led to Kotak Mahindra Finance and eventually Kotak Mahindra Bank. Many movie stars, including Jayalalitha, Chief Minister of Tamil Nadu, the late N.T. Rama Rao, the former Chief Minister of Andhra Pradesh, the late Sunil Dutt, Member of Parliament for Congress Party, the late M.G. Ramachandran, Chief Minister of Tamil Nadu for 3 terms, Smriti Irani, the TV star turned politician, and countless others switched from cinema to entertainment to politics quite successfully. A simple act of changing the race we are running often produces dramatically better results, but this requires openness to try new things. As of date, changing the game makes us realize our inherent thoughts, latent strengths that can be better leveraged, thus making us better equipped to deal with opportunities as they present themselves. Consider this incredible but true story from India. A young man from Bengal, Abhas Ganguly, followed his actor brother to Mumbai to try his luck in Bollywood. Abhas was able to get a few roles by leveraging some of his brother's contacts. 4 years later, after his first film, a celebrated music director noticed Abhas imitating a famous singer and suggested that Abhas should try playback singing. Abhas Ganguly's screen name, Kishore Kumar. Max Gunther says, "Luckiest people I know haven't lived their lives in a straight line, but in a zigzag. It's a mistake to get stuck on one track. You've got to be ready to jump off in a new direction when you get something good."
Joking around with Sir Arthur Conan Doyle during a play rehearsal, a thin and a wiry 3 pound a week actor Charlie suggested that he and Sir Arthur should pool their incomes and take half each for the rest of their lives. Though amused by the proposal, Sir Arthur Conan Doyle declined. He had accepted the proposal deal that involved trying something new. He may have founded an enduring partnership with soon to be famous Charlie Chaplin. This, my friends, is about experimentation. We are going to learn about risks. Lucky people take calculated risks, cut losses, and learn from their mistakes. Ratchet is defined as a mechanism that engages the sloping teeth of a wheel or bar, permitting motion in one direction only. Put simply, a ratchet is a device that permits a wheel to turn forward while preventing it from turning backwards. It safeguards the gains made by the wheel. Lucky people organize their lives much like a ratchet. They remain aware that any risk taken can lead to loss or gain. But in the event of loss, they're not shy about admitting their mistakes. This makes it easy to cut losses in time. It also creates an environment for preventing a negative pattern. Richard Branson, the founder of Virgin, says, "Over the years, my colleagues and I have developed quite a reputation for risk taking. It's true that we have been fearless about taking on new business, sectors, and challenges, even when the so-called experts told us that we did not know what we were doing. But while, to all appearances, we do have an unusual high tolerance for risk, our actions always spring from another principle: always protect the downside. I think it should be a guideline for every entrepreneur or anyone involved in business ventures. For example, when we made the bold move of expanding from the music industry to the airline business, I set myself one condition. In our negotiations with Boeing, I stipulated that we could hand the planes back to them at the end of the first 12 months if people didn't like our business. That means that I could see whether people liked the airline, but if it didn't work out, it wasn't going to bring everything else crashing down." Leonard Green, professor of entrepreneurship at Babson College, says, "Entrepreneurs are not risk takers, they are calculated risk takers. They take risks, but they don't bet the farm. Understanding one's abilities and limitations is a key part of taking calculated risk. You may have the capital, but your healthy mind may be faltering. Could you really execute a project that needs your round-the-clock attention for the next 3 years, even though the opportunity may be exciting?" Anand Mahindra, chairman of the Mahindra Group, has been attempting to build an organization that can evaluate, incubate, and scale up businesses continuously even while failed experiments fall by the wayside. Measured risk-taking is at the heart of entrepreneurship, he says. "Whenever I have been unhappy about myself in career, it has been because I have not taken an adequate measured risk." The Satyam buyout by Mahindra illustrates the same approach. Anand Mahindra and Satyam Ramalinga Raju were both directors of the Indian School of Business. Mahindra floated the idea of a merger of their respective tech companies during one of their interactions, but Raju never got back. This turned out to be fortuitous because such a deal would have probably been very expensive for Mahindra Group. Some years later, in 2009, Raju informed the Borises that he had been doctoring the company's financials. While others would have shied away, Mahindra saw it as an opportunity to strike. He spoke to Satyam's international customers, Microsoft, SAP. The feedback was that all of Satyam's customers were rather happy with its services. Decision was simple thereafter. Having a secured commitment from Vineet Nair, CEO of Tech Mahindra, that he would be willing to devote the next few years to Satyam's turnaround, Mahindra decided to bid. He won the bid over stiff competition from L&T. In financial year 2012-2013, Mahindra Satyam gave the Mahindra Group a profit of 1,164 crores on revenue of 7,690 crores, thus castling away aside any doubts whether Anand's decision had been the right one. Rakesh Jhunjhunwala, the Pied Piper of Indian bourses and probably the best example of calculated risk-taking, revealed once during an interview, "My father was also interested in stock. When I was young, he and his friends would drink in the evening and discuss the stock market. I found it very interesting and I got fascinated by stock.
I was self-taught. My father told me to do whatever I wanted in life, but at least get professionally qualified. I was always a reasonably good student, so I took up chartered accountancy. In January 1985, I completed my CA. I then told my father that I wanted to enter the stock market. My father reacted by telling me not to ask him or any of his friends for money. He, however, told me that I could live in the house in Mumbai and that if I did not do well in the market, I could always earn my livelihood as a chartered accountant. This sense of security really drove my life. In other words, the downside was protected. If all failed, there was a backup plan. It was this knowledge that allowed Jhunjhunwala to play the stock market game in his style. This, friends, is the Silver Lining Show for today. We will continue about risk-taking in the next show. This is Bharadwaj for VIT Community Radio 90.8 FM signing off. Thank you. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. எலிவாளு குந்தலில 8 முழம் சபரிமுடி நீ போகும் பாதைக்கெல்லாம் நிக்கும் மாடி கூந்தலில சபரிமுடியும் வேணாம் அது சரிஞ்சு விழுகுந்தானாம் சபரிமுடியும் வேணாம் அது சரிஞ்சு விழுகுந்தானாம் எலிவாளு கூந்தலில 8 முழம் சபரிமுடி எலிவாளு அடி எலிவாளு கூந்தலில 8 முழம் சபரிமுடி நீ போகும் அடி நீ போகும் பாதைக்கெல்லாம் நிக்கும் மாடி கூந்தலில சபரிமுடியும் வேணா அது சரிஞ்சு விழுகுந்தானாம் சபரிமுடியும் வேணா அது சரிஞ்சு விழுகுந்தானா அடி உள்ள முடிக்கு கொண்டைய போடு ஒட்டு முடியும் உனக்கு எதுக்கு அடி உள்ள முடிக்கு கொண்டைய போடு ஒட்டு முடியும் உனக்கு எதுக்கு எலிவாளு அடி எலிவாளு கூந்தலில 8 முழம் சபரிமுடி நீ போகும் அடி நீ போகும் பாதைக்கெல்லாம் நிக்கும் மாடி கூந்தலில நீ போகும் பாதைக்கெல்லாம் நிக்கும் மாடி கூந்தலில சபரிமுடியும் வேணா அது சரிஞ்சு விழுகுந்தானா சபரிமுடியும் வேணா அது சரிஞ்சு விழுகுந்தானா அடி நெத்தியில பொட்டு வையி குங்குமத்தை தொட்டு வையி அடி நெத்தியில நெத்தியில அடி நெத்தியில பொட்டு வையி குங்குமத்தை தொட்டு வையி வேணாண்டி அடி வேணாண்டி ஒட்டு பொட்டு கடலை புள்ள கருப்பாயி வேணாண்டி உனக்கு வேணாண்டி ஒட்டு பொட்டு கடலை புள்ள கருப்பாயி பொம்பளைங்க அழகே அந்த பொட்டுல தான் இருக்கு பொம்பளைங்க அழகே அந்த பொட்டுல தான் இருக்கு எலிவாளு அடி எலிவாளு கூந்தலில 8 முழம் சபரிமுடி நீ போகும் பாதைக்கெல்லாம் நிக்கும் மாடி கூந்தலில சபரிமுடியும் வேணா அது சரிஞ்சு விழுகுந்தானா சபரிமுடியும் வேணா அது சரிஞ்சு விழுகுந்தானா அடி கழுத்துக்கு தங்க நகை கருகமணி போதும் மடி அடி கழுத்துக்கு கழுத்துக்கு ஆத்தா கழுத்துக்கு தங்க நகை கருகமணி போதும் மடி கழுத்த புண்ணா அடி கழுத்த புண்ணா ஆத்து இந்த கவரிங்கு நகையும் வேண்டாம் கழுத்த புண்ணா ஆத்து இந்த கவரிங்கு நகையும் வேண்டாம் வீராப்புக்கு நகைய இங்க மாட்டுறாங்க நிறைய வீராப்புக்கு நகைய ஊரில் மாட்டுறாங்க நிறைய எலிவாளு அடி எலிவாளு அடி எலிவாளு கூந்தலில 8 முழம் சபரிமுடி நீ போகும் அடி நீ போகும் பாதைக்கெல்லாம் நிக்கும் மாடி கூந்தலில சபரிமுடியும் வேணா அது சரிஞ்சு விழுகுந்தானா சபரிமுடியும் வேணா அது சரிஞ்சு விழுகும் தானா பாகைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும் பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காயிருப்பாரு பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு
பாகைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கிறோம். பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காயிருப்பாரு. பிச்சுப்பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு. பிச்சுப்பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு. பாகைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும். மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல, பட்ட கடனால் தூக்கம் இல்ல. மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல, பட்ட கடனால் தூக்கம் அல்ல. உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு. உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு. உறங்கையிலும் எழுப்பி விட்டு தின் பண்டத்தை கொடுப்பாரு. தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல, கண்ணாடியும் பார்த்ததில்ல. தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல, கண்ணாடியும் பார்த்ததில்ல. உழைச்சு உழைச்சு காய்ச்சதில்ல, உள்ளங்கையில் ரேகை இல்ல. உழைச்சு உழைச்சு காய்ச்சதில்ல, உள்ளங்கையில் ரேகை இல்ல. பாகைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கிறோம். மூளைக்காட்டு கிணத்துலதான் நீந்த கத்து தந்தாரு. மூச்சரைக்க ஓடி வந்து சைக்கிள் கத்து தந்தாரு. மூளைக்காட்டு கிணத்துலதான் நீந்த கத்து தந்தாரு. மூச்சரைக்க ஓடி வந்து சைக்கிள் கத்தும் தந்தாரு. பலூன ஊதி தந்து பச்சை குழந்தை ஆவாரு. பலூன ஊதி தந்து பச்சை குழந்தை ஆவாரு. மிட்டாயி வாச்சி கட்டி மிராசு போல நடப்பாரு. தூக்கம் வரும் போதெல்லாம் கட்டு பிடி குடிப்பாரு. தூக்கம் வரும் போதெல்லாம் கட்டு பிடி குடிப்பாரு. காசு துட்ட தேடி தேடி கருப்படைஞ்சு போனாரு. காசு துட்ட தேடி தேடி கருப்படைஞ்சு போனாரு. அப்பா கைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கிறோம். சித்திரம் போல் அம்மாவ பத்திரமா பார்த்தாரு. மக வாக்கப்பட்டு போகும்போது தேம்பி தேம்பி அழுதாரு. சித்திரம் போல் அம்மாவ பத்திரமா பார்த்தாரு. மக வாக்கப்பட்டு போகும்போது தேம்பி தேம்பி அழுவாரு. சித்திரம் போல் அம்மாவ பத்திரமா பார்த்தாரு. மக வாக்கப்பட்டு போகும்போது தேம்பி தேம்பி அழுதாரு. கை நீட்டி கேட்டாக்க கடவுளையும் வாங்கி தருவார். கை நீட்டி கேட்டாக்க கடவுளையும் வாங்கி தருவார். செத்து 4 வருஷமாச்சு, இனி எப்போ வீடு வருவார். செத்து 4 வருஷமாச்சு, இனி எப்போ வீடு வருவார். பாகைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கிறோம். பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காயிருப்பாரு. பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு. பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு. அப்பா கைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கிறோம். மீச முடிக்கிறோம். மீச முடிக்கிறோம். இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி. இளையராஜா.
பெருக்குக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். ஆடிப்பட்டம் தேடித்தான் நாங்களெல்லாம் விதைக்க ஆரம்பிப்போம். தேர உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது, தேர உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது ஏழேலோ மெட்டு கட்டி பாடுவோம். தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம். தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம். ஆடி பெருக்குக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். ஏரல் முளைச்சு விதை வரும், விதை முளைச்சு நாத்தாகும், நாத்து வந்தா கருது வரும், கருது வந்தா நெல்மணியும் காய்ச்சு குழுங்கும். கருவா கைய வெட்டும், வெட்டிய இடத்தில் ரத்தம் கொட்டும், சுண்ணாம்ப குறைச்சு வைப்போம், இல்லைன்னா சும்மா தான் வேலைய பார்ப்போம். காடு கடனி களத்து மேடே கடைசி வரைக்கும் காத்து இருப்போம். துயரங்களும் ரொம்ப எங்களுக்கும் இருக்கு, இருந்தாலும் எங்களுக்கு பாட்டு தான். இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துத்தான், இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துத்தான். ஆடி பெருக்குக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். தை மகளும் பிறந்துட்டா புது நெல்லு அவிச்சுட்டா பொங்க வச்சு பூசை செய்வோம். தை மகளை கும்பிட்டு தவற வேற்போம். பச்சை அரிசி அச்சு வெல்லம் பொங்க அரிசி நஞ்சையலும் கண்ணி பொங்க காணும் பொங்க மாட்டு பொங்க மண் வளத்தின் மகிமை சொல்லும். மல்லு வேட்டி மடிச்சு கட்டி ஆம்பளைங்க காலை அடக்க குளவ போட்டு பாடு இது வீர தமிழ நாடு. கும்மி கொட்டி ஆடுவோம், தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம், தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம், தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம், தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. This song is presented by SparkX Music Band.
சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி பொண்ணே எங்க பாதுர குடி ஊர் மண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே முத்து முத்த அத்தமாக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா முத்து முத்த அத்தமாக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி பொண்ணே எங்க பாதுர குடி ஊர் மண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே முத்து முத்தாத்தமாக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா வேப்பங்காத்தடிக்க அடி வெள்ளரி பூவெடிக்க ஆத்து மணலில் பேர அடி எழுதி பாப்பவாவா வேப்பங்காத்தடிக்க அடி வெள்ளரி பூவெடிக்க ஆத்து மணலில் பேர அடி எழுதி பாப்பவாவா பஞ்ச பூமியிலே ஏன் நெஞ்ச உழுத புள்ள கெஞ்சி பேசும் காற்ற நீ குற்றம் சொல்லலாமா செவக்காட்டு மண்ணுல சேர்ந்து நடந்தா பாதம் பூசுமே மகாராணி தலனி சாய மாமன் மடிதான் இலவம் பஞ்சு தலகானி தலனி சாய மாமன் மடிதான் இலவம் பஞ்சு தலகானி முத்து முத்தாத்தமாக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா
அடி அழகே அத நீ யோசி, தோளுல விழுமே மாலை, சொந்தமாக போற கால, உழைச்ச கூலிய உன் கையில் கொடுப்பேன், மிச்சம் வைக்கணும் மகராணி, தவிச்ச வாய்க்கு தண்ணிய போல கிடைச்சவள் நீதானம்மாடி, முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா, முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா, பரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே, அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே, முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா, மனச பட்டா போட்டு தான் புடிச்சா, மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. அன்புள்ளம் கொண்ட மகளே கோடீஸ்வரி, அம்மாவுக்கு உனது கடிதம் கிடைத்தது, அம்மா மனசு படிக்க கேட்டு துடிக்குது, அம்மா உசுறு ஒன்னாலதான் இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது. அன்புள்ளம் கொண்ட மகளே கோடீஸ்வரி, அம்மாவுக்கு உனது கடிதம் கிடைத்தது, அம்மா மனசு படிக்க கேட்டு துடிக்குது, அம்மா உசுறு ஒன்னாலதான் இன்னும் இருக்குது. அன்புள்ளம் கொண்ட மகளே கோடீஸ்வரி, அம்மாவுக்கு உனது கடிதம் கிடைத்தது. இத்தனை கொடுமையிலும் எப்படி படிக்கிற மகளே, புத்தக நோட்டு பேனா கூட இரவல் வாங்குற, இத்தனை கொடுமையிலும் எப்படி படிக்கிற மகளே, புத்தக நோட்டு பேனா கூட இரவல் வாங்குற, நம்மள மட்டும் வறுமை இப்படி வாட்டுது மகளே, நம்மள மட்டும் வறுமை இப்படி வாட்டுது மகளே, பசிக்கிற நேரம் எல்லாம் தண்ணிய குடிக்கிறேன், பசிக்கிற நேரம் எல்லாம் தண்ணிய குடிக்கிறேன், கூரை வீடு குப்புறம் விழுந்து கிடக்குது மகளே, கூரை மேல எந்த சாக்க கிழிச்சு போடுவேன், கூரை வீடு குப்புறம் விழுந்து கிடக்குது மகளே, கூரை மேல எந்த சாக்க கிழிச்சு போடுவேன், எதுத்த வீட்டு இரவாரத்துல படுத்து கிடக்கிறேன், எதுத்த வீட்டு இரவாரத்துல படுத்து கிடக்கிறேன், ஊத காத்து வீசும் போது கைய போத்துறேன். அன்புள்ளம் கொண்ட மகளே கோடீஸ்வரி, அம்மாவுக்கு உனது கடிதம் கிடைத்தது. என்னால வேலைக்கெல்லாம் போக முடியல, 10 காசு மிச்சம் இல்ல அம்மா கையில, என்னால வேலைக்கெல்லாம் போக முடியல, 10 காசு மிச்சம் இல்ல அம்மா கையில, வேலை செஞ்ச ஐயா வீட்டுக்கு உதவி கேட்டு போனாலும், வேலை செஞ்ச ஐயா வீட்டுக்கு உதவி கேட்டு போனாலும், எதை நம்பி பணம் உனக்கு கொடுப்பதின்னாங்க, கிழிஞ்ச சட்டைய தச்சு போட்டுக்க மகளே, அம்மா உனக்கு ஊசி நூல் வாங்கி அனுப்புறேன், கிழிஞ்ச சட்டைய தச்சு போட்டுக்க மகளே, அம்மா உனக்கு ஊசி நூல் வாங்கி அனுப்புறேன், ஐயா வீட்டுல கொடுத்த சட்டையும் மக்கி போயிடுச்சு, ஐயா வீட்டுல கொடுத்த சட்டையும் மக்கி போயிடுச்சு, உன்னை வந்து பார்க்க கூட முடியல மகளே. அன்புள்ளம் கொண்ட மகளே கோடீஸ்வரி,
அம்மாவுக்கு உனது கடிதம் கிடைத்தது. தேங்கான இல்லாமத்தான் தலையும் மறண்டு போனது. தண்ணிய தடவிக்கிட்டு பள்ளி கூடம் போவியா. தேங்கான இல்லாமத்தான் தலையும் மறண்டு போனதா. தண்ணிய தடவிக்கிட்டு பள்ளி கூடம் போவியா. வறுமை தாங்காமத்தான் தம்பி உசுறு போனதாம். எந்த தம்பி நினப்புல நீ சோறு ஊட்டுவ. சிவகாசி வெடிய போல அம்மா கையும் புண்ணாச்சு. மஞ்ச கூட பஞ்சமாச்சு என்ன செய்வ மகளே. புழுவு கிடக்கும் சோறு கூட உனக்கு கிடைக்குது. புழுவு கிடக்கும் சோறு கூட உனக்கு கிடைக்குது. புழுவ போல அம்மா குடல நொந்து வேகுது. அன்புள்ளம் கொண்ட மகளே கோடீஸ்வரி, அம்மாவுக்கு உனது கடிதம் கிடைத்தது. அம்மா மனசு படிக்க கேட்டு துடிக்குது. அம்மா உசுறு உன்னாலதான் இன்னும் இருக்குது. அம்மா உசுறு உன்னாலதான் இன்னும் இருக்குது. இன்னும் இருக்குது. இன்னும் இருக்குது. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி. இளையராஜா. எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு. புடுறா புடுறா. எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு. எங்க ஊரு ஜல்லிக்கட்டு எதிர நின்னு மல்லு கட்டு. செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார. மண்ண கீறி வந்தானா மயிலக்கார. செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார. மண்ண கீறி வந்தானா மயிலக்கார. காலையோட நெத்தியில பதக்க சங்கிலி கையிட்டா. கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி. காலையோட நெத்தியில பதக்க சங்கிலி கையிட்டா. கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி. எத்தி பறக்க முட்டி பாரு. எத்தி முல நீயும் தொட்டு பாரு. கால அது கதற விடுவால. வளஞ்சவம் பூக்கால அது வரி புளிய போல. ஏ காரி கால கருத்த கால தெரிய விடும் 100 வால. இறங்கி எட்டி பூடி எலவட்ட கால. இறங்கி எட்டி பூடி எலவட்ட கால. எத்தி பறக்க முட்டி பாரு. திமுல நீயும் தொட்டு பாரு. நத்தி கால அது சுருள விடும் வால. செவந்த நத்தி கால அது செதற விடும் வால. ஏ மாஞ்சு புடி மடக்கி புட்டி ஒத்த கையில் தூக்கி அடி. பகப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோடி. பகப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோடி. எத்தி பறக்க முட்டி பாரு. திமுல நீயும் தொட்டு பாரு. இறங்கி வாடா நீ வீர மகன் தாண்டா. சிங்கம் வந்தா கூட நீ சீறிக்கிட்டு போடா. ஏ தோல தட்டு தொலைய தட்டு. அச்சத்தெல்லாம் அறுத்து கட்டு. எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டு.
தொட்டு பாரு எங்க ஊரு ஜல்லிக்கட்டு எதிர நின்னு மல்லு கட்டு எத்து பொழைச்சு வந்தானா ஜமலக்கார மண்ண கீறி வந்தானா மயிலக்கார எத்து பொழைச்சு வந்தானா ஜமலக்கார மண்ண கீறி வந்தானா மயிலக்கார காளையோட நெத்தியில பறக்க சங்கிலி ஜெயிச்சா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி காளையோட நெத்தியில பறக்க சங்கிலி ஜெயிச்சா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி மானங்கருக்குதடி காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன் என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன் காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி மக்காச்சோளக பல்லலகி ஒத்தையில நிக்கிறியே அடி ஒத்தையில நிக்கிறியே செக்கானாலும் சுத்தி வந்தேன் பாதிரக்குடி ஊருக்குள்ள அடி பாதிரக்குடி ஊருக்குள்ள
முக்காடுந்தான் போட்டுக்கிட்டு அடி முக்காதுட்டு பொட்டு வச்சு முக்காடுந்தான் போட்டுக்கிட்டு முகம் காட்ட அடி முகம் காட்ட நீ முகம் காட்ட மறுக்காதே என் மூச்ச நீ வெறுக்காதே முகம் காட்ட மறுக்காதே என் மூச்ச நீ வெறுக்காதே மக்காச்சோள பல்லலகி ஒத்தையில நிக்கிறியே அடி ஒத்தையில நிக்கிறியே தண்டனக்கா மரத்துல உன் போல குயில் ஒண்ணு பாடுறத கேட்டேண்டி நான் பாடுறத கேட்டேண்டி தண்டனக்கா மரத்துல அடி தண்டனக்கா மரத்துல உன் போல குயில் ஒண்ணு பாடுறத கேட்டேண்டி நான் பாடுறத கேட்டேண்டி கல்யாண ஆசை வந்து கந்தனத்தான் வேண்டிக்கிட்டு போடுறதா நேர்ந்துக்கிட்டேண்டி மாலை போடுறதா நேர்ந்துக்கிட்டேண்டி நாடெல்லாம் கற்பழிப்பு நான் வாரேன் உன் துணைக்கு காட்டு வழி போனாலும் காவல் இல்லமானே நாடெல்லாம் கற்பழிப்பு நான் வாரேன் உன் துணைக்கு காட்டு வழி போனாலும் காவல் இல்லமானே மக்காச்சோள பல்லலகி ஒத்தையில நிக்கிறியே அடி ஒத்தையில நிக்கிறியே குங்குமத்து முகத்துல பால் சிரிப்பு சிரிக்கணும் பாவி மகனா சிரிக்க இந்த பாவி மகனா சிரிக்க குங்குமத்து முகத்துல அடி குங்குமத்து முகத்துல பால் சிரிப்பு சிரிக்கணும் பாவி மகனா சிரிக்க இந்த பாவி மகனா சிரிக்க சந்தனப்பு மேனியில சாஞ்சி மடி படுக்கணும் சந்தோஷமா நான் ரசிக்க அடடா சந்தோஷமா நான் ரசிக்க பாடுபட்டு உழைச்சாலும் பலனேதும் இல்லையே பச்சை கிளி நீ இருந்தால் பணம் தேவையில்லையே பாடுபட்டு உழைச்சாலும் பலனேதும் இல்லையே பச்சை கிளி நீ இருந்தால் பணம் தேவையில்லையே மக்காச்சோள பல்லலகி ஒத்தையில நிக்கிறியே அடி ஒத்தையில நிக்கிறியே செக்கானாலும் சுத்தி வந்தேன் பாதிரக்குடி ஊருக்குள்ள அடி பாதிரக்குடி ஊருக்குள்ள முக்காதுட்டு பொட்டு வச்சு முக்காடுந்தான் போட்டுக்கிட்டு முகம் காட்ட அடி முகம் காட்ட அடி முகம் காட்ட மறுக்காதே என் மூச்ச நீ வெறுக்காதே முகம் காட்ட மறுக்காதே என் மூச்ச நீ வெறுக்காதே என் மூச்ச நீ வெறுக்காதே என் மூச்ச நீ வெறுக்காதே All marriages are sacred, but all are not safe. Around 70% of women in India are victims of domestic violence. National Crime Records Bureau reveals that a crime against a woman is committed in every 3 minutes and a dowry death occurs in every 77 minutes. And one case of cruelty committed by either the husband or the relative of the victim occurs in every 9 minutes. According to the UNICEF Global Report on Adolescence 2012, 57% of boys and 53% of girls in India think a husband is justified in hitting or beating his wife. If the numbers we see in domestic violence were applied to terrorism or gang violence, entire country would be up in arms and it would be the leading story every day and night. Latika belongs to a poor family of Dashpur village. She completed her graduation and is working as a teacher in a school in Mahanagar city. Raj, coming from a well-off family, is also working in the same school as a teacher. They both are in love and are planning to marry each other. Latika, my parents would like to see you to decide upon our marriage. We'll be coming tomorrow to your house. Okay, Raj, I'll make the arrangements. Raj, along with his family, comes to see Latika. Latika is very well brought up and a simple educated girl. She is the only educated girl from our village. I am happy to give my daughter to you, Raj. We'll take care of her, Papa. I never thought that my son would ever go for a love marriage.
even though we are agreeing for this marriage only because we are sure that you will give your daughter a handsome amount of money so that they can lead a happy married life. All that I have made is for Latika only. I will be happy if she is happy. We will be happy if you give us 1 lakh rupee and a two-wheeler. I will make sure that you will get it before the marriage. Marriage is over and the scene follows the next very day of marriage. Latika, how's the environment here? I know you will be homesick. No, Maji, I'm happy and I feel like being at home. After 1 month of marriage, Latika, where's my tea? Wait, Maji, I'm bringing it. Don't you know that I need my tea at 4 in the evening? Maji, sorry, I had to correct some answer sheets. It was a very urgent work. Here is your tea. Already a lot of work is pending. Raj comes back home. Latika, tea. I had just made tea for Maji and I have lots of work to do. Ask your mom to make it for you, please. Latika moves towards the study room. Why should I make tea for you? That's the reason I got you married. Latika is having a lot of work in school. Still, she manages to do all the household chores. If she can't do all this, then ask her to quit the job. Quit the job? At any cost, I won't leave my job. It's 2 years of my hard work that I ended up in this job. I'll somehow manage to do all my duties, but I won't quit the job. पहले घर का काम, फिर बाहर का. Similar things happen for a couple of days. Suddenly, one day the situation turns very tense. Latika, you have to leave the job. Because you are not doing any household work and not taking care of my mom. She has become unhealthy and weak. I want you to quit the job. I did not know that you will also support your mom and go against me, Raj. I did not expect this from you. If you are so insistent, then okay, I'll quit my job. After 2 weeks, the whole family is in a monetary crisis. Latika, see, Raj's salary is not sufficient to run the house. You only asked me to quit the job, na? And now what do you expect me to do? Should I go on the streets and beg? How can you talk to me like this? Is this the way you talk to elders? We are facing crisis only because of you, and you will have to bring the money. What? This is ridiculous. Already my father has given you all his life savings. Now where will I get money from? I don't want to hear all that shit. Manage from anywhere. All I need is 30,000 by the end of this week. No, Maji, please don't do this to me. Already I have quitted the job for you people, for your happiness. My father is already in debt. No excuses. I need the money. Hello? Hello, Beti. How are you? I'm fine, Papa. No. Beta, I know you very well. What happened to you? Dear, please tell me. Papa, I quitted my job because Maji and Raj were too adamant. Now they're asking me to pay 30,000 rupees within a week. What? We had already fulfilled their demands. Anyway, don't worry, Beti. I will find out a way to solve this situation. But Papa, from where will you get this huge amount in a week? I love you, Beti, and I can do anything for your happiness. Papa, the dam is now overflooded. I think we should report the matter to the police. No, Beti, you are now married, and that is your home, and you must do all the things needed to keep it intact. Don't worry about me. I will manage the money somehow. After 1 week, Latika's father visits Raj's house. He somehow manages to pay them 10,000 rupees. Only 10,000? I told you to bring 30,000. Where's the rest of it, Latika? Maji? Latika, wait. Let me say. It is not Latika's fault. Sorry, I got this much money only. And for getting this much money, I have mortgaged my house, my field, everything. Now I don't even have a roof over my head to live. If you can't give 30,000, then take your girl with you. Raj, how can you say this? Your drama won't work here. Now stop crying and get lost. We don't need you here. Get out of my life. No, Raj. Please don't do this to me. I am sorry. It's my fault. Please don't punish my daughter. I will get you the money within 2 days. 2 days?
at the dining table. Is this how you make dal? Didn't your mother teach you? How dare you say anything about my mother? आजकल तेरे नखरे बहुत देख रहा हूँ मैं. क्यों और कोई मिल गया है क्या साली? Latika got injured very badly. They locked her up in her room. She calls up her father. Hello. Latika, why are you crying, my dear? Please forgive me. I've given you a lot of troubles. And now further I won't. Papa, I'm leaving. Beti! Hello. Police team and girls start in Raj's house. Mother-in-law opens the door. Raj, police! Police in our house! Stop your melodrama. Where's this girl? We have to search your house. No, she's not in the house. She went to the market. No, he's lying. She is here only. She had called me before. Constable, search the house. Constable breaks Latika's bedroom lock. Latika! Stay away from the crime scene. You both are under arrest. The danger is real. Domestic violence hurts all family members. When a person is abusive, he or she eventually loses the trust and respect of his or her partner. Abused partners are afraid to communicate their feelings and needs. Everyone has a right to feel safe in a relationship. Disagreement develop from time to time in relationship. Domestic violence is not a disagreement. It is a whole pattern of behavior used by one partner to establish and maintain power and control over the other. These behaviors can become more frequent and intense over time. They are destructive and dangerous. The abusive person is responsible for this behavior. That person is the only one who can change them. Don't wait until you and the one you love get hurt. You're not alone. Raise your voice. Patterns left uninterrupted can continue forever. Domestic violence is a pattern that unless something significant changes, it will go on and affect everyone around you, your friends, family, and your children. No man can know where he is going unless he knows exactly how he arrived at his present place. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் festivity இதுவே விஐடியின் festivity oh festivity நாமெல்லாம் ஒரு குடும்பம் விஐடி நம் குடும்பம் உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் festivity இதுவே விஐடியின் festivity வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் festivity oh festivity
Oh, festivity. பல வண்ண பாடல்கள், மயிலாடும் மாட்டங்கள், பளிச்சிடும் திறமைகள், ஒளிர்விடும் சிகரங்கள், அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும். ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம், வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம், கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம், வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம், கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம், விண்ணளவு நாம் அறிவோம். ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம். ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி. இளையராஜா. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும். கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி விளையாடினோம், கூட்டாஞ்சோறு ஆக்கி நாம பசியாரினோம். பள்ளி கூட பாடம் மறந்து அடி வாங்கினோம், அம்மா அப்பா பேர சொல்லி கதை பேசினோம். காலம் போட்ட கோணம் அழிஞ்சு தசை மாறினோம். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடு. நொங்குரோத வண்டி ஓட்டி நான் ஓடினோம், மண்குதிரை மேல நின்று சதிராடினோம். அந்த நாலு நெஞ்சுக்குள்ள அலப்பாயுதே, நஞ்சு போன ஞாபகங்கள் மனமாடுதே. பாதையெல்லாம் பார்த்து பார்த்து விழிவாடுதே. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன்.
வெள்ளருக்கு வெட்டி வந்து பேயோட்டினோ செங்கல் மேல பானை வச்சு தீ மூட்டினோ அந்த நாடு நெஞ்சுக்குள்ள கடம் போடுதே எந்த நாடு நீயும் வருவே வேட தேடுதே ஆசையெல்லாம் இதையே கேட்டு தினமாடுதே கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினமாடுறேன் மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும் கண்ணே உன்னை காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினமாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this is your show Travel Bonanza with your host Ashika. The show where you will get to travel the world through the radio. This episode is something very special. All this while we were covering places in and around South India. But now we go international. I suddenly thought, why not talk about a foreign place since you know the long vacations are coming. This is for most of our NRI Gulf people, which makes like most of our population, doesn't it? No guys, it's for all you VITians and Valorians. We are going to go to Dubai, the man-made wonder. This city has so much to see that one episode is definitely not enough. We are going to divide this section into various parts. From the land that has transformed from a desert to a prime metropolis. The beaming skyscrapers have replaced the palm huts. But this is a beauty in itself. This episode, we will delve into the man-made wonders. So, how to get there? A, you can probably take a flight, which is probably 3 hours roughly. B, you can take a cruise, which will definitely take more than 3 hours. And C, you can go trekking probably through Middle East. Okay, actually being realistic, the only option or rather feasible option is to take the flight. So take it away into the Arab business hub. We discussed how to get there. Now the tourist attractions or what to do. There are plenty, but in this episode we can only feature a few. Let's go to the first attraction, Burj Al Arab, the symbol of Dubai. Dubai is home to the world's tallest hotel, also the tallest building in a facade. The speciality is that it is the world's only 7-star hotel, and most importantly, it rests on an artificial island about 280 meters offshore. Beautiful, isn't it? The hotel is situated on Jumeirah Beach Road. Of course, there are tourists always bustling at the shore getting a glimpse of the hotel from outside. Which is what I did. Of course, if you are a millionaire, you can probably dine in or stay in the 7-star hotel. It is said that the dining experience is spectacular, where you get to dine in an underwater restaurant. Yes, an underwater restaurant. So do have a glimpse of the world's only 7-star hotel, at least from outside, because it's definitely. We took you to the tallest hotel. Now, standing at 829.8 meters, the tallest man-made structure in the whole world, Burj Khalifa. That's where we go. This is near Sheikh Zayed Road. Well, you don't need me to tell you the location. You can see it soaring from anywhere. To be part of the cloud, you can buy an entry ticket to the at the top deck, which is the 124th floor of the 160-story building.
and you can go all the way top to get the beautiful panorama view. So that's Burj Khalifa, which you definitely don't want to miss. The next one, which we'll be talking about. So what is Dubai without shopping? There are plenty of magnificent malls in Dubai. And in Dubai, malls are not only about shopping. It's all about entertainment. Let's begin with the Ibn Battuta Mall. You must have heard of this traveler, or let's say people are confused whether he's an explorer. Well, this mall is based on him. This is the largest theme-based mall. Ibn Battuta was an Arabic traveler. So the mall is based on his Silk route, which he carried upon. So the mall is themed upon various countries like Iraq, Persia, and then Arabian Peninsula, Somalia, Swahili, and South Asia, Southeast Asia, China. So it goes on and on. So the mall is completely themed based on these countries, and you will experience the culture of these countries and nations. Repeat. So you will experience the culture of these nations when you visit the mall. It is a truly great experience. And this mall is not only for shopping, guys. This is a true entertainment spot and a spectacular treat for the eyes. Now the next mall is something very, very special. This is near Burj Khalifa on the same street. The Sheikh Zayed Road is a very important road. It's filled with skyscrapers from the right and the left. So it's been soaring throughout Dubai. And I forgot to mention about Burj Khalifa earlier. It's that building where Tom Cruise leaped in Mission Impossible Ghost Protocol. So you definitely do want to go and see that building. Now let's get back to Dubai Mall. So did you know this is the largest shopping mall in terms of area in the whole wide world? So you definitely need to go to this mall. And what is special about this mall? What makes it a very good tourist attraction? And one thing I want to tell you guys, it is one of the most popular malls in the entire world. In 2012, it was rated the top most visited mall in the entire world. So guys, do not miss this. So what is so special about this? We have the Dubai Aquarium. It is the largest acrylic panel aquarium. I know I'm going on about how this is large and that is large, but guys, that is what Dubai is about. Now, apart from the aquarium, or let me go on a little more about the aquarium, it has species of fishes which you would never even imagine, and it's just beautiful to watch because they just soar over your head. It's completely made of an acrylic material, so you can actually see the fish and the sharks and whatever, and all the sea animals which you call it. They'll be soaring right over your head, and you can see every feature of them. So that's definitely an experience, and it actually spans the entire ground floor of the Dubai Mall. Now the next attraction of the Dubai Mall is the ice rink. Can you imagine an ice rink in the middle of the mall? That is what Dubai is about. So do visit Dubai Mall. And I forgot to mention, it has the world's largest candy shop. It's called Candylicious. So guys, Dubai is all about making it big, and Dubai Mall is something that you guys have to visit. And it's not only for the shopping, it's for the leisure activities. Talking about shopping, do not miss visiting Dubai during the month of March, because this is when the shopping festival takes place. It's a world carnival where people from all over the world come just for this festival, and this is huge in Dubai Mall. So do go to Dubai during March, and that too, visit Dubai Mall. The next mall that we will go to is the Mall of Emirates. After the Dubai Mall, one should visit the Emirates Mall definitely. It's not only magnificent, it has one of the largest artificially created snow environments. It's called Ski Dubai. It is not cheap in price, but it's definitely worth every penny to delve into this winter wonderland. In Ski Dubai, you also get to witness a live encounter with penguins. Yes, it is indeed magical to be in that place. You also have skiing classes which go on, so please just do not miss this opportunity. When you go to Mall of Emirates, the only thing that you have to check out is probably Ski Dubai. It's expensive but completely worth your penny. So this is it about the malls of Dubai, the recreational facilities that are completely worth your time. The next attraction I'm going to recall is the Desert Safari. It was one trip that I would never ever forget.
So how do you go about it? Basically, this facility is available on the outskirts of the man-made wonder, or rather, I'll say outskirts of Dubai. So what happened? So we go there, and then there are these hardcore vehicles like Hummers and Range Rovers. So we got into a Hummer, and our rider was a Pakistani driver. Okay, so the desert safari. So the huge camp is the middle of the desert. Now it's practically not possible to walk by yourself. One, because it's super far, and second, it's hard to trek over the desert sand. So you have hardcore vehicles. You have Hummers. You have Range Rovers. Yeah, that's what they call it, right? So we went on a Hummer, exactly. The car itself is a pleasure. So anyway, we had a Pakistani driver, and he was literally bouncing over the sand dunes. He had to drive us to the desert camp. And while we go on the desert camp, it was the most amazing moment. It's something that I would never forget. The ride was crazy. We were in the air like most of the time. My mom was super scared, but me and my brother totally enjoyed it. Because the Pakistani driver, he was just swirling across the sand dunes, and half the time he was in the air. So it was a brilliant, brilliant ride. They must be super talented to take us all the way to the desert camp in that Hummer. Of course, they'll enjoy riding the Hummer. But basically, one thing I starkly remember about the desert safari was the ride in the Hummer. Because it was not only about the vehicle, but how we jumped across the sand dunes. It was a completely adrenaline-rushing experience. So once we get there to the camp, we were astonished. It was a huge place, and it had a buffet, an elaborate buffet, with traditional food like hummus, kubus, and then there was a sweet round thing. I forgot what it was called, but it was really yummy. So it was all about that, and it was barbecues, and you get to cook your own kebab by yourself. They'll give you a separate tent. So it was an amazing experience. But as soon as we got there, it was around evening, and the first thing they show you is a huge falcon. A guy, a tamer, would be having the falcon, and you get to actually hold it. The falcon would be on your shoulder, and you get to, of course, take pictures. I was scared the first time, but it was really amazing. They've of course tamed the falcon so that it does not do anything to you or harm you. But it's an amazing experience because the falcon almost looked like half the size of me. So it is amazing to just hold a falcon. We see them in movies and all. You actually get a chance to hold them. Now the second thing that you would be doing is a camel ride. You must be thinking you get a camel ride here and there, even if you're not in Rajasthan, even if you go to Hyderabad, you get camels. But this is a different experience because these are the true camels of Dubai. They will take you through the sand dunes. So you're actually going on the camel through the sand dunes. It is an experience in itself. So do not miss that. Actually, it's not possible to miss all of that because the desert safari comes in a package, including the ride, including the falcon, and including the camel, including the elaborate buffet. And let's not miss what happens in the night is even more amazing. This is as Arabian as you can get. Yes, this is belly dancing. Yes, there's belly dancing in the middle of the desert camp. It was an amazing experience. Of course, the woman was super talented and everybody obviously thoroughly enjoyed it. And along with the women, there were also men who were singing. And the most amazing part was that they involved everybody in the audience. And one thing I'd like to point out about Dubai is the diversity. Not only the diversity of the tourists, of course you see tourists from various destinations, from Southeast Asia, from South Asia, from the European countries, from Australia, and from Africa. So you see a complete diverse tourist crowd. But that is not only the speciality about Dubai. The people of Dubai, the citizens of Dubai are diverse in itself. You'll see Filipinos, you'll see Indians, you'll see the Arabs, of course, and the Arabs are from different areas of Middle East itself. And you can see a distinction in the way they wear their wardrobe. And not only that, you'll see a lot of Europeans in Dubai. So you'll see a complete diverse culture when you go and roam around Dubai. And in the desert safari is particularly very interesting because everybody will be dancing together, and the belly dancers and the men who sing along with them, they would call everybody on the dance floor and we'd all be dancing. And the belly dancers were superbly talented. I don't think anybody can shake it like. Okay, so that was about desert safari. You do not, especially don't miss the desert safari. It is a must do in Dubai. It is more worth than anything you'd ever come across. And trust me,
till date, it's the first thing that strikes my mind. The one thing when I think about Dubai is the Hummer ride and swooping across the sand dunes. And of course the belly dancing and everything. So it was amazing. So you do have to go to the desert safari. Now, a very important destination that we'll switch on to is the Global Village. Sounds fancy, right? Global Village. Sounds most like a oxymoron. Anyway, so what you would see in this destination is truly mind-blowing. This is not exactly a mall, it is an open area. And the speciality about this destination, it is a replica of various destinations across the world. Like I was walking as I enter through the Global Village. There's a mini replica of Venice. I'm actually going in one of the Venice boats. And it's all replicated within the Global Village. And I'm talking not only about Venice, you have the Chinese monasteries, and you have a lot of other things from various countries. So you have the complete theme of the village is based on different countries. The speciality of each country is depicted out there. The replica of each country's symbol is present out there. And that is not only it. It's not only the treat for the eyes, guys. Because if you enter Global Village, to the right and to the left, they almost cover every country. And each country gets an area where they get to portray their culture, their food, their traditions, the most sought after souvenirs from the country. So it is definitely something that you need to see. And the most amazing thing about Global Village is that it covers most of the countries in the world. So you turn around, you can almost not think of any country that they've missed. So I particularly like the Thailand area, where I had tasted these Thailand sweets that they readily make. It was super fresh and it was delicious. And not only that, I also got to visit Singapore, and I also got to visit Somalia. So you get to taste not only the delicacies of that land, but you get a glimpse of what their culture is. And Dubai being a truly global destination, Global Village is something that you have to visit. It will mesmerize you with the diverse cultures of the world. So we're talking about Dubai, and I hope I mentioned, or you guys would always know, that Dubai is pretty much surrounded by water. So what would you expect? You must be wondering how come this female hasn't spoken about the Jumeirah beach, or rather any beach in Dubai. Particularly, let's visit the Jumeirah beach. This is a beautiful beach, and the special part about it is it's bustling, and yet it is spick and span, unlike the beaches here in India. The white sand, the blue waters, completely something that you would definitely dream of, and is the best way to beat the heat of the scorching desert land. So do visit the Jumeirah beach. And most of the times in Jumeirah beach, you will see the Europeans or the Americans, but then that is a sight that you would see even in Goa. But Jumeirah beach is something very special. The stalls to the side, the hotels to the side are beautiful. And along the beach, there is the Dubai Zoo, of course. You should visit the Dubai Zoo because the diversity of the species and the endangered species that they've got there is something that you never see. Or rather, some animals that you would have never seen in your entire life. So Dubai Zoo is something that you should go. It is a walkable distance along the Jumeirah beach. So you should visit the Jumeirah beach and finish it off by visiting the Dubai Zoo. Now we're talking about Jumeirah. What is Jumeirah super famous for? Of course, the Jumeirah Hotel. This is a very interesting hotel, mainly because of its architecture style. It's more like a hunchback, or let's say like a surfer board. That's what I would call it. So the design is like that, and it's truly extravagant just to look at it from outside. Of course, if again you're a millionaire, you can go and stay in the Jumeirah Hotel. But of course, it's not that expensive as Burj Al Arab. It's a 7-star hotel. What do you expect? Now we're talking about Jumeirah and Burj Al Arab. How could I miss the Wild Wadi theme park? This is a world-renowned water theme park. And if you want more adrenaline rush, this is the place that you have to be. This is one of the largest theme parks in the world. And of course, you get a special pass from Burj Al Arab if you're a hotel resident. So Wild Wadi is something that you definitely need to go to,
especially if you're going along with a group of friends. It's something that you'll truly enjoy, an extravagant theme park that you probably wouldn't have come across in your life. So do visit Wild Wadi when you're going and clicking pictures at the Burj Al Arab. Now what is next? This is something unique. These are the man-made wonders. Dubai is famous for quite a few things. The tallest hotel, the tallest building, the largest mall. Now we have something even more spectacular. Dubai is famous for its artificial islands. Yes, they're called the Palm Jumeirah, the world, the universe. The Palm Jumeirah is an artificially created island. And it's called Palm Jumeirah, of course, because from the bird's eye view, it's a truly great attraction. The island is in the shape of a palm, and the world, from a bird's eye view, is in the shape of the world, of course. And the universe in the bird's eye view is as the name says. So I particularly visited Palm Jumeirah because the world and the universe is relatively new. The Palm Jumeirah is the most amazing attraction of Dubai. The speciality of the island is that it is in the shape of the palm, and each of the leaflets of the palm has villas which must be super expensive. I know Shah Rukh Khan for a fact owns a villa in Palm Jumeirah. So it's a beautiful place. You get your own sand dune buggy, and then you get a typical Dubai villa, which is a mixture of a traditional and a modern architecture, where instead of air conditioners, they have cross ventilation that completely keeps you cool even during the scorching summers. And of course, it's a desert, so it'll be super hot. So imagine how the natural ventilators keep the villas extremely cool. So not only is that special about Palm Jumeirah, you have Atlantis as you enter Palm Jumeirah. Atlantis is one of the many hotels in Dubai, and the speciality about it is a true wonder. It is more like a castle, if you would ask me. So most of the time when we passed it, we were clicking pictures from outside. And of course, it has its own leisure activities and recreational activities like the malls, which I was talking about, within Atlantis. You can go underwater from Atlantis. It is a completely amazing tourist attraction. And the thing famous about Atlantis is on the way to Atlantis, you're actually going through an underwater bridge. Yes, Dubai has an underwater bridge. So suddenly you're going through the land and the bridge connects you from below the sea. So that is something that you have to experience. So Palm Jumeirah is all about Atlantis, and of course the beautiful villas and the beautiful roads. It's a complete treat for the eye. So when you go to Dubai, do not miss Palm Jumeirah. Of course, visit the world and the universe, but do not miss Palm Jumeirah. I know it sounds like I'm going on about some philosophy, but the places are actually named that. And I'm telling you, the names of the places are completely apt for what they are. So this was about Dubai for this episode. And I'm telling you, this is not even half the places that I have covered. There's plenty more to go, and we have more episodes on Dubai just for you. So guys, stay tuned to Travel Bonanza with your host. This is VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய்.
காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். தூரிகை கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. தமிழ்ச்சுடர் வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் VIT பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன் கொல்லலோ வன்சொல் வழங்குவது. இன்றைய காலகட்டத்துல நம்ம எல்லோரோட வாழ்க்கையும் இயந்திரத்தனமா மாறிடுச்சு. அதனால வாழ்க்கையில படபடப்பு கோவம் எல்லாமே ஒரு அங்கமாயிடுச்சு. நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது திடீர்னு மழை பெய்யும். ஒதுங்கி நிக்கிறதுக்கு மரமோ இல்ல கட்டிடமோ அங்க இருக்காது. வீட்டுக்கு சீக்கிரமா போயாகணும். சரி, மழையில நனைஞ்சிட்டே போயிடலாம்னு பார்த்தா வண்டியில பெட்ரோலும் இருக்காது. இப்படி ஒரு சூழ்நிலையில நாம இருக்கும்போது இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையில கோபம் வர்றது இயல்புதானுங்க. அந்த பகுதியில சுத்தி பார்த்தா ஒரு பெட்ரோல் பங்க் கூட இருக்காது. அப்படியே ஒரு பெட்ரோல் பங்க் கண்ணுல பட்டு அங்க போய் நின்னா அங்க பெட்ரோல் இருக்காது. கெட்ட நேரம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து நல்லது நடக்குமான யாரையாவது உதவிக்கு கூப்பிடுவோம். மழை பெய்யறதால அலைபேசியில தொடர்பு கொள்ள முடியாம போகும். இந்த நேரத்துல நம்ம உறவினர் அல்லது நண்பர் யாரையாவது தொடர்பு கொண்டு உதவிக்கு வருவாங்களான்னு பார்த்தா அவங்களோட நகைச்சுவை உணர்வு அப்பதான் கரை புரண்டு ஓடும். அப்பதான் நம்மளோட கோபமும் அந்த கரையை உடைச்சு ஊருக்குள்ள வரும். யாரோட தொடர்பும் வேணாம் அப்படின்னு அலைபேசியை ஆஃப் பண்ணிடுவோம். அந்த வழியில ஒரு நல்ல நண்பன் செய்யற உதவியால அந்த சூழ்நிலைய சமாளிச்சு வீட்டுக்கு போயிடுவோம்.
இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் சூழ்நிலை மாறினாலும் நம்ம மனசு மாறாதுங்க. அது கூட இயல்புதான். ஆனால் அந்த இயல்பு எவ்வளவு சரியானது. நம்மளோட மனசு வீட்டுல இருக்கிறவங்க அக்கறையா என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தா அவங்க நம்ம மேலேயே கடும் கோபமா கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி இது பத்தாதுன்னு பக்கத்து வீட்டுல இருந்து வந்து இன்னாமா இப்பதான் வந்தியானோ மழை பெய்யுதுன்னு யாருக்கும் தெரியாத பெரிய ரகசியத்தை போட்டு உடைப்பாங்க. இவ்வளவும் அனுபவிச்ச நாம தனியா உட்காந்து யோசிச்சா ஒவ்வொரு மனுஷனும் மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன? எல்லோரும் நம்ம கிட்ட அன்பா ஆறுதலா பேசணும். ஆனா எத்தனை பேருக்கிட்ட நம்ம அப்படி நடந்துக்கிறோம்? இந்த கேள்வி எல்லாரும் மனசுலயும் ஒரு ஆணி அடிச்சு வச்சு அதை தினமும் நினைச்சு பார்க்கணும். அப்படி நாம பேசி நடந்து வந்தா நம்மளோட பேசுறதுக்கு எல்லோருக்கும் ஒரு அலாதியான பிரியம் ஏற்படும். இதைத்தான் வள்ளுவர் ஒரு குறள்ல சொல்றாரு, இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன் கொள்ளலோ வன்சொல் வழங்குவது. பிறர் சொல்லும் இனிய சொற்கள் இன்பம் தருவதை உணர்ந்தும் தனக்கும் பிறர்க்கும் துன்பம் தரும் கடும் சொற்களை பேசுவது எந்த பயனை கருதி என்ற கேள்வி வள்ளுவரின் கேள்வியாக மட்டுமல்லாது நமக்கு நாமே நம் மனதுக்குள் தினமும் கேட்கும் ஒரு கேள்வியாக இருக்கட்டும். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. Hello everybody. You are listening to VIT Community Radio 90.8. This is Second Look and I am Vibisha, your host for today. Also, we have a very special guest. He was here last week too. Remember? Let us welcome Ashwin now. Hi Vibisha. Hello everybody. So Ashwin, how did your holidays go? It was not that very great. I was actually here only, didn't go home. Acha. I went home. Relatives had come. I hogged food like crazy. You know, dosa and chutney at home tastes like the yummiest delicacy after having food in hostel. I just had a happy weekend. Hey, by the way, what brings you happiness? For me, happiness is doing my work, properly, time to time. That's what for me is happiness. Maybe you should add giving speeches properly too. You know what? Biryani brings a wide smile on my face. I mean good biryani. I'm very particular about it. Then my 8 a.m. class getting cancelled, watching a movie, first day first show brings me happiness. It might sound very kiddish, but chocolates and chocolate cookies bring me happiness. As in, at least I elevate my mood when I'm sad. A long bath with songs playing in the background brings me happiness. And puppies and dogs just top the list. They are so adorable. Likewise, every one of us will have something or the other that makes our 32 pearlies shine, right? All of us in this busy world are after something. They are in the pursuit of their own happiness, aren't we? Agreed, Ashwin, with all my heart and soul. Today, we're going to talk about a film named Pursuit of Happiness. The story revolves around a father and a son and the extreme levels of determination the father displays. Ashwin, what according to you is determination? What does the D word mean to you? Maybe doing something with all power to do it, to finish it, or maybe even start it. To all the listeners out there, let me tell you what determination is according to Wikipedia. Determination is a positive emotional feeling that involves persevering towards a difficult goal in spite of obstacles. Determination occurs prior to goal attainment and serves to motivate behavior that will help achieve one's goal. In simpler terms, it could be as simple as getting up in the morning and going for 8 a.m. class on time, right? Yeah. So, does determination really help you go to greater heights? Does it help you achieve your goals? Yes, of course it does. It did for Will Smith at least. Will Smith's new film is an old-fashioned Hollywood heartwarmer, a tale based on the true story of US multimillionaire Chris Gardner, who experienced hardship and homelessness before he found success. For all the film's occasional cheesiness, it's entertaining, good-natured, and decently acted, and interesting in that it talks about the unglamorous subjects of poverty.
This was a man who managed to grow very rich, that most politically incorrect of things, by founding his own stockbroking firm. Will Smith shines in The Pursuit of Happiness, a rags to riches tale about love, family, and pursuing the American dream. Smith portrays Christopher Gardner, a salesman struggling to make ends meet for his wife and son. As the family's financial problems mount, his wife caves under the pressure and abandons him and their son. You know what, Vibesha? The best part about the movie is Will Smith has acted as dad and his very own son Jaden Smith has acted as his son in the movie too. I wonder how it would have been behind the sets for them. Yeah, seeing your dad as a different person in real life and seeing him portraying a different role in real life would have been strange in the beginning for Jaden Smith to get used to. But I believe this is the very reason we were able to feel all the emotions in the movie well, because they had a greater connect and they were enacting the same roles that they actually portray in real life. Maybe that is the reason we wept when Will Smith and Jaden Smith wept. Remember the scene where Will Smith solves a Rubik's Cube within 1 minute in the car? That's not a stunt double's hands. You see, when Will Smith is completing the Rubik's Cube in record time, he actually learned how to do that. He was trained by speed cubing champion Tyson and Toby. They helped him learn to solve the cube in under 2 minutes. Oh, I didn't know that. If you look at Will Smith, he's one of the biggest stars of Hollywood now. But back then, he wasn't so. Ashwin, can you believe that Gardner had reservations about him portraying? For that very reason, actually, Will, up until that point, was almost known for his action and comedy. And Gardner didn't know if he could take on such an emotionally charged film. Surprisingly, it was his daughter who helped convince him to see it otherwise. In an interview with Oprah, he explained how she helped him get over his initial qualms. This is what Gardner said. My first initial reaction was, first of all, I love him. His music, his movies, I've always loved him. But I thought, oh man, Will Smith, he never did anything like this. But my daughter, who has her grandmother's wit and wisdom, my mother, she broke it down for me. She says, Pop, if he can play Muhammad Ali, he can play you too. I can't imagine anyone else playing the role if not for Will Smith there. Whenever there's a movie based on someone's true life story, people always leave the theater wondering just how much was true and what was embellished, right? Was it like that here too? Well, it wasn't that much. While the movie makes it seem like Gardner's homeless was just a few months, he was actually in that situation for a few years. In addition to the time lapse of certain events, Gardner's run-in with the law was initially about police responding to a domestic violence claim, and they later found he had unpaid parking tickets and was arrested. The film just shows him being arrested for parking tickets. In the movie, Smith sells a bone density scanner. In real life, Gardner sold medical equipment but never a scanner. And lastly, in real life, Gardner's son was toddler, just 2 years old, when the events depicted in the movie took place. They made him older in the movie so that he could be more expressive. But Gardner did say that at just 2, his son said some very important words to him. Hey, I love the part where Jaden Smith says, "You're good, Papa." Those tender heart words from Christopher to his father as they spend the night in homeless shelter capture this essence of Pursuit of Happiness. Chris isn't perfect, but one emotional scene after another clearly demonstrate his drive to protect and provide for his son. This scene gave me goosebumps. The father-son relationship has been beautifully portrayed. I really think we should talk more about it. All the positive elements of the movie. In the movie, Chris repeatedly asks Christopher to trust him, and Dad proves that he's worthy of that trust. When Linda threatens to leave, Chris demands that his son stay with him. He knows he'll be a better parent than she'd be, a reality to which Linda grudgingly acquiesces. Later, Christopher asks his dad, "Did Mom leave because of me?" Chris responds, "Mom left because of Mom, and you didn't have anything to do with that." Actively concerned about his son's education and mental development, Chris gets upset when he learns that Christopher's daycare provider, Mrs. Chew, lets the kid watch Bonanza and Love Boat. Chris teaches his son word meanings such as the difference between probably and possibly, and the fact that happiness is misspelled on the daycare sign. It's mistakenly spelled with a Y. The film's title intentionally follows suit.
Chris encourages his boy to make a birthday wish list. How cool is that? And then he gets him a basketball as a present. As one of the film's most powerful scenes comes when Christopher is trying to shoot hoops with his new ball. After a strong but errant shot, Dad critically informs him, "You'll excel at a lot of things but not basketball," perhaps projecting his own experience onto his son. Christopher immediately lives down to Dad's low expectations and takes a weak shot. Noticing his son's downcast countenance, Chris realizes his error and rectifies the situation, saying, "Don't ever let somebody tell you can't do something. Not even me, alright? You got a dream, you gotta protect it. People can't do something themselves. They want to tell you can't do it. You want something, go get it. Period." That is one powerful dialogue that I feel must be carved into everyone's hearts. A harrowing night of homelessness finds the pair killing time at the deserted Bay Area rapid transit stop. Father and son imagine that Dad's bone density machine is actually a time travel device that takes them back to the time of the dinosaurs. Christopher gleefully joins in the make-believe game as they flee from T-Rex into a cave, a public restroom where they spend the night. Dad holds the door shut with his foot and tears stream down his face and as he watches his innocent son sleep on his lap. You know what, Ashwin? My eyes started swelling with tears in that scene. That is one emotional scene. In addition to such a strong father-son relationship, the pursuit of happiness also presents the American dream as an achievable reality. It begins when Chris asks Dean Witter broker what's needed to do the job. The answer he gets back is this: "You've got to be good with numbers and good with people." Chris believes he has those skills and aggressively pursues executives at Dean Witter once he discovers internships are available. He hounds his first contact, Jay Twizzle, until the man pays attention to him. Several other people at Dean Witter give Chris chances to prove himself, though they aren't really duty bound to do so. And even though he's virtually broke, you can see that in the film, Chris gives $5 to one of his rich superiors so he can pay for cab fare. Later, Chris misses an appointment with an executive and goes to the man's house to apologize. The executive, Walter Ribbon, in turn, kindly invites Chris and Christopher to share a skybox at a 49ers game. Live TV clip of President Ronald Reagan includes the exhortation: "We have got to face the truth and we have got to work to turn things around." Chris does that and much more. Ashwin, how is Jaden Smith in the movie? Jaden Smith is adorable. He delivers an endearing performance as Gardner's son. Christopher is what turns out to be simple, sentimental, but ultimately inspiring movie. The film deals with the American dream of particular perspective, focusing, as the title implies, on the constitutional rights to pursue happiness rather than the right to be happy. In this manner, the movie is able to avoid focusing much on institutional racism and how that factors into achieving the dream. Instead, the relationship between father and son, through all the ups and downs of family's strife and economic instability, takes center stage with love results. Hey, I really have to tell you this. You know what Jaden had to say? I mean, on the experience of him acting as a son in the movie. He told us in a press junket interview. He explained the least fun part about working on the movie was his father's insistence on not breaking character. Jaden said that Will was so into his character, even in between takes, that when they were in the trailer and Jaden asked for some orange juice, this was Will's response: "Sorry, Christopher, we can't afford an orange juice." Will explained that having Gardner's approval was of the utmost importance to him. So he sat near him when they debuted the movie and anxiously awaited his reaction. When he watched the movie, I sat behind him, and which is the most gut-wrenching thing you could ever do, is about making a story about somebody's life and then sit in the theater with him while they're watching it. With Chris and with Ali, I'm not doing that anymore. That's what he said. Someone trusted you with their life story, dude. It's their family, it's their experiences. And it's not like there's going to be a second shot at it. It's one time. They have to love it. It's a complete failure if the movie makes X amount of hundreds of millions of dollars and awards and all of that, and Chris doesn't like it. It's a failure. He turned around after the film
I'm sitting there and my heart's jumping, and he looked and he said, I can't even talk to you right now. He got up and walked out. I was like, well, what the hell does it mean? But then we really went outside and he was crying. He just thanked me for the service to his family, and he's forever indebted for bringing his story to the big screen. And for me, it was a win from that point. So all of this is gravy time now. Well, that must have been weird. Yes, it was. Perhaps the best thing about this movie is that humanizes the issue of homelessness in this country. It's not just about lazy people not wanting to work. Oftentimes, it's those who are employed or unemployed who were scraping and scrouching, trying to improve their living situations. And not only did the film shed light on this issue, it also helped people who found themselves in situations like the gardeners he explained. Let's go for a short commercial break. We'll be right back. Please stay tuned. We're back with a bang. You're listening to VIT Community Radio 90.8. This is Second Look, and I'm Vibisha, your host for today, and your guest, Ashwin. Hello, everybody, again. One of the coolest things happened on filming of Pursuit. This was a big budget film, all of you know that. I don't know what the final number was, but one day we hired 250 homeless people to be themselves for scenes at Glide. A day's work for a day's pay. 2 days, a couple comes up to me on the set and said, we're both working, we've been trying to get off the streets for 6 months, we have saved everything, all we needed was another $500 to get a house, and we made that $500 working on this movie. That, for me, was the coolest thing in the world. What do you think? $50 to $60 million gets spent, and $500 gets a family off the street? That's a big deal. Well, but then I loved the movie so much. It's actually what it did to me was it changed the perspective of how I see happiness. You know, first I said that happiness is nothing but when I do my work time to time, that gives me happiness. That's something which I learned from the movie, because before that what I used to think was happiness is all about just, you know, eating, sleeping, and going to college, enjoying with friends. That's it. But then the movie turned things around for me and defined happiness for me. Yeah, same here. You know, whenever I need some motivation, I just take this movie and I start watching it, and it just leaves me so motivated every time I watch this. The character Will Smith is portrayed, it's so deep that, you know, when you see him being so determined about getting a job, you almost feel like, yes, you can do it. Anything, be it anything, you can achieve it. That's the feeling, you know, this movie lets you with. So I think all of us must watch this movie over and over when you feel little down. So people out there, please do watch this movie and have fun. Until then, it's bye from Vibisha and Ashwin. Bye-bye, guys. Hello everyone. This is Silena from VIT Community Radio 90.8. And it is story time, and I am up with a story all written by myself, Atonement. Here is the preface. Vinodini, a young school-going girl, stays back home, for it was a holiday. A strange man comes at Vinodini's doorsteps. Not a beggar, not an invitee either. What is that, then, that has brought him here? He has walked all the way, barefoot, up to her place. Strange, absolutely strange. The sole of his feet is sore with blisters, a person not striving by appearance, so much so that he couldn't afford himself a pair of slippers was further perplexing, to have not worn his slippers. Read the full story, know
what the man has to say about his not wearing slippers. So here is the story. He came and rang our doorbell. Ma had her hands busy with her kitchen work. So I ran out to tend to the supposed guest. A clean white kurta and a not so clean pajama draped his lean and droopy shroud. Close cropped hair, grey and black randomly dispersed, had bushed around the edges of his pair of ears more than any other part of his head. High-powered glasses and all the sagging wrinkles apparently suggested that he was in his 60s or above. And shockingly enough, he was bare feet. Without wasting any more time in studying the strange stranger, I inquired of him about his identity and his purpose. "I don't have slippers, Ma." That must have risen a lot of questions in your mind, right? He went on to add, "I have been walking bare feet since quite some time now. I'm going door to door and narrating my story." An abrupt pause. He began again. "I had killed my wife long back. I was beating her as usual with my waist belt and then took out my slipper. I started thrashing her with it. She was groaning. My sadist beast was, however, not content with that. So I kept on weeping and lashing and smacking. And that was the last day I bit her. Nevertheless, I love my daughter. I had from her a lot. The slightest hint of her pain caused me intense agony. She has been tortured the same way at her in-laws' place. Now she is battling with death in the hospital. I didn't register any complaint against her in-laws yet. How could I? I wasn't punished either. My wife didn't have her parents to get her justice after her demise. God forbid. Nothing happens to my daughter. So, I have pledged not to wear slippers until my daughter gets well. And on barefoot, I'm going door to door and narrating my story. I can understand your presumption induced from my appearance. You probably thought that I must be here for begging alms of you. And yes, you were right. I have come here to beg, not to beg alms, to beg prayers, to beg blessings. With tears rolling down his cheeks and voice suffused with pain, in a trembling voice he groaned, "Ma, pray for my daughter. Please, I beg of you, pray for my daughter. I am a sinner. How could I pray for my daughter to be endowed with fortitude to endure the same pain I had caused my wife all these years back? He won't listen to my prayers. God won't listen. God won't. He won't." I stared blank. I still couldn't comprehend the scenario, and eliciting a reaction was not nearly possible. Ma came out running, all startled by the cry. Having no clue about what was going on, she got impatient and started inquiring me of what all had happened. I couldn't reply. I asked the man, who was on his knees at our doorsteps, to get up and leave. His face turned pale. Hopelessness had clouded it densely. I said, "Your daughter will be all right. I shall definitely pray for her. My mom will also pray. Why, Ma? Won't you?" Ma, with no preface to the story, ended it by nodding in affirmation. The man stretched his lips into a feeble smile, gestured a namaskar, and walked away. At the door, while Ma kept on inquiring me, I stared vacantly to see the man disappear from my sight. Thank you. It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story:
Padma, a land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris, and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claimed that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie Padinaru Vaidinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Raktarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Nadraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Nadraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the 3 friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. 3 friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike, and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan, Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav, oh, that old man. It's all gone with him. Aji, gone? No, it still exists in you. Raghav, me? Aji, yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav, but that's not all. Mohan, I have several experiences of witnessing tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav, okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan, Raghav na,
Wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the three lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village, from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, "I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me." Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead
and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind their blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you are not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man? Please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. Dear listeners, in today's Noble Lecture, we are going to listen to the lecture on Time and Space delivered by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow in VIT University. Hello listeners,
I am Dr. S. Balakrishnan. I welcome you all to today's program, Noble Lecture. Today, I am going to talk about space-time continuum. The inspiration got from this talk comes from my visit to my friend's home. My friend has a son who is at the age of 10. He is a very interesting character. I asked him to tell a joke and he cracked the following joke. A boy falls in love with a girl who is 2 years elder than him. The boy proposed his girl, but the girl says that she is elder than him, so she cannot marry. But boy replies so politely that he will wait for 2 years. Yes, everyone laughed after hearing this and back to our chatting. After a while, I started to recollect the joke and chewed the matter for a long time. Though it appears to be a fun statement said by a schoolboy, for me it starts to appear as more subtler than it is. Yes, the crux of the joke is about stationary time for that girl and moving time for that boy. Do we really have such a situation in nature? To put it technically, have you ever thought of time as a relative factor with respect to 2 different persons? Yes, I was kindled by this thought and started to work on it. I come up with some conclusion and studies. I am very glad to share some of the conclusions that I have arrived at. It is believed that time is evolving independently with respect to space. Even Sir Isaac Newton was driven by this thought, and laws of physics began to emerge based on this thought. Albert Einstein, by his ingenious intelligence, put forward the notion of space-time continuum, which tremendously changed our viewpoint on the fundamental aspect of science. Yes, now we have entirely a different perception about space and time. As the time passes in this lecture, you will be aware of many untold understandings. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Let you know the meaning of space and time by illustrating the following situation. You must have seen a common lizard on the walls, and sometimes you must have witnessed how efficiently the lizard catches its prey, say, small insects. How to fix the position of a small insect on the wall? You just need a point. Yes, the point on the wall is 0-dimensional. The lizard, which moves in a straight line, is 1-dimensional. In other words, if you draw a straight line along x-axis or a y-axis, then it is a 1-dimensional. On the other hand, lizard, which has definite length and breadth, you require 2 straight lines, one along x-axis and one along y-axis, to fix its position. Then, such things are known as 2-dimensional. Not only that, circle, triangle, square, rectangle, and so on are all famous examples for 2-dimensional. And to fix your position in the room, you require 3 straight lines along x-axis, y-axis, and z-axis. Why it is so? Because you have length, breadth, and width. Yes, you are a 3-dimensional object. To say it technically, dimensions are independent components of a coordinate system required to locate a point in certain defined space. Let me tell you space little later. For example, on the globe, the latitude and longitude are 2 independent coordinates which together uniquely define a location. To define dimension loosely, we can say that the number of independent variables required to fix an object. Typically, 3 spatial dimensions, namely length, width, and height, are required to locate the position. Adding time as another dimension to the coordinate system has altered our viewpoint on the basics of entire science. In space-time, a coordinate grid that spans 3 plus 1 dimensions locates events rather than just points in space. This is why the coordinates specify where and when events occur. Therefore, in space-time coordinate system, we have 3 spatial points to find a point on a space and 1 temporal point to find the time at which the point is present. In cosmology, the concept of space-time combines space and time to a single abstract universe. To put it mathematically, it is a manifold consisting of events which are described by some type of coordinate system. Therefore, space-time, which is also termed as space-time continuum, is any mathematical model that combines space and time into a single interwoven continuum. The space-time of our universe is usually interpreted from a Euclidean space perspective. What is that Euclidean space? Which is nothing but space consisting of 3 dimensions and time as consisting of 1 dimension. By combining space and time into a single manifold, physicists have significantly simplified large number of physical theories as well as described in a more uniform way the workings of universe at both the supergalactic and subatomic levels.
Until the beginning of 20th century, time was believed to be independent of motion, progressing at a fixed rate in all frames of reference. However, later experiments revealed that slows at speeds of reference related to another frame of reference. Such slowing, called time dilation, is explained very well in special theory of relativity. What is time dilation? Time dilation is an actual difference of elapsed time between two events as measured by observers either moving relative to each other or differently situated from gravitational masses. An accurate clock at rest with respect to one observer may be measured to a tick at a different rate when compared to a second observer's own equally accurate clocks. This effect arises neither from technical aspects of the clock nor from the fact that signals need time to propagate, but from the nature of space-time itself. To understand this bizarre concept, I would like to narrate the following situation. This is known as twin paradox. Twin paradox can be explained in the following way. Assume that there is a identical twin, one of whom makes a journey into space in a high-speed rocket, and it appears puzzling because each twin sees the other twin traveling, and so on. According to time dilation, each should find the other to have aged more slowly. However, this scenario can be explained with the standard framework of special theory of relativity. We know that Euclidean space notion tells us that space is three-dimensional and time is one-dimensional. In Euclidean space, the separation between 2 points measured by the distance between the 2 points. The distance is purely spatial and it is always positive. However, in space-time continuum, the separation between two events is measured by the invariant interval between two events, which takes into account not only the spatial separation between the events, but also their temporal separation. This is known as space-time interval. That is, the interval between two events defined in terms of difference in space and time coordinates. Certain types of worlds are the shortest path between any two events. Such paths are known as geodesics. The concept of geodesics become critical in general relativity since geodesic motion may be thought of a pure motion in space-time that is free from any external influences. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Now, we are going to see three types of interval, namely time-like interval, space-like interval, and light-like interval. For two events separated by a time-like interval, enough time passes between them that could be a cause-effect relationship between the events. For a particle traveling through a space at less than the speed of light, any two events which occur to or by the particle must be separated by a time-like interval. Event pairs with time-like separation define a negative square space-time interval and may be said to occur in each other's future or past. There exists a frame of reference such that two events are observed to occur in the same spatial location, but there is no reference frame in which two events can occur at the same time. The measure of a time-like space-time interval is described by proper time. Time-like interval is nothing but the time elapsed in your exam hall or a classroom. You enter into a class at 8 a.m. and leave the class at 8:50. To add more, you write your exam and your teacher gives corrected paper in the next week. Same spatial coordinates, but different time interval. What can you say about space-like interval? When a space-like interval separates two events, not enough time passes between their occurrences, but there is a causal relation. When a space-like interval separates two events, not enough time passes between their occurrences for the time to exist, a causal relationship crossing the spatial distance between the two events at the speed of light. Generally, the two events considered not to occur in each other's future or past. There exists a reference frame such that two events are observed to occur at the time, but there is no reference frame in which two events can occur in the same spatial location. For these space-like events paired with positive square space-time interval, the measurement of space-like separation is proper distance. Space-like interval is nothing but what you are doing in your hostel room and at the same time what is your friend doing in the basketball court. Same temporal coordinate but different spatial coordinates. When a space-like interval separates two events, not enough time passes between their occurrences for there to exist a causal relationship across the spatial distance between the two events at the speed of light. Generally, two events are considered not to occur in each other's future or past. There exists a reference frame such that two events are observed to occur at the same time, but there is no reference in which two events can occur in the same spatial location.
For these space-like even pairs with a positive square space-time interval, the measurement of space-like separation is a proper distance. Space-like interval is nothing but what you are doing in your hostel room and at the same time what is your friend doing in the basketball court. Same temporal condition but different spatial coordinates. What can you say about light line interval? In a light-like interval, the spatial distance between two events is exactly balanced by the time between the two events. The events define a square space-time interval of 0. Light-like intervals are also known as null intervals. Events which occur to initiated by a photon along its path all have light-like separation. Given one event, all those events which follow a light-like intervals define a propagation of a light clone, and all the events which proceeded from a light-like interval define a second light line. Why time is so subtle? Time is really relative, and this is what Albert Einstein put forward to understand the concept of space-time continuum. You will get a message from Einstein by imagine the following situation. The word now is used with the sense of time being evolved right now. That is, what are you doing now? You are listening to this talk, your mother is cooking, your father is reading a newspaper. People in America are sleeping, and minor earthquakes are happening under the ocean, and volcanoes somewhere on Earth erupts. All these events are taking place at the given instant of time now. They are spatially different, but timing is the same. All these events have its own consequences and snapshots of small in time interval combined together, and each event is happening right now and in the future as well. Assume that an alien is far away from us, is watching all these events taking place right now, meaning at this moment. If the alien starts to move in opposite direction, the past can be seen by him at the given time of now. If the alien moves towards us, the future can be seen at the given time now. How can we understand this subtle concept? Very simple, let us assume the following. If you consider the space and time as the length and width of a bread, you can slice it at any angle. That is, if you slice it in a straight line, you will get all the events happening right now. And if you change the angle of slicing, then at a given moment you can see what has happened in the past and what will happen in the future. Hence, time is relative parameter which is necessary to describe the event as suggested by Einstein. While space-time can be viewed as a consequence of Einstein's special theory relativity, it was first explained mathematically by one of his teachers. Yes, his name is mathematician Hermann Minkowski. His concept of Minkowski space is the earliest treatment of space and time as two aspects of unified and essence of special theory of relativity. The idea of Minkowski space led to special theory of relativity being viewed in a more geometrical way. However, the most important contribution of Minkowski's geometrical viewpoint of spacetime turned out to be Einstein's later development of general theory of relativity. The notion of time is very subtle, always fascinates the minds of scientists as well common man. In fact, the idea of time travel to the past and to the future becomes very famous as early as 1850s. The very first fascinating story based on time travel is penned by H.G. Wells. The novel Time Machine is a science fiction written by H.G. Wells, and it was published in the year 1895. It is generally credited with the popularization of the concept of time travel using a vehicle that allows an operator to travel purposefully and selectively. The term time machine coined by Wells is now universally used to refer to such a vehicle. It has also indirectly inspired many more works of fiction in mania. Having described about space and time technically, I would like to find the connection of space and time with our own Indian mythology. Some of the saints portrayed in our great Indian epics, namely Ramayana and Mahabharata, seem to possess the power of time travel. That is to say, these saints can visualize the past and future events. Even the ancient Indian Vedas have also mentioned about the passage of time before and after the present event. Unless we are told the truth by these holy personalities described in our mythology, we cannot say anything. Let us construct a time machine and travel to the past to meet them, or travel to the future to see the semester results. Dear listeners, that was a noble lecture on time and space delivered by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow in VIT University. Hi
I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. Way to Success. Uncommon scenes, inspiring stories from real life heroes in VIT Community Radio 90.8. Welcome to the show Way to Success. I'm your host Pooja. Today I'm going to tell you a story about Swami Vivekananda's spiritual teaching in America, as Swami Vivekananda gave a beautiful speech in Parliament of Religion about religions in a very good manner. So the people of America were impressed by him, and he became a famous man in America. He received many invitations to speak before clubs, churches, and many other groups. Later, he accepted an offer from a lecture bureau, and he traveled far and wide giving lectures. He had all the qualities required to be a good speaker, as voice, language, and appearance. And his ideas also attracted people. What lofty things he said. He was in demand all over America. It was very hard work. He had to travel long distance, and sometimes he had to give many lectures a day. He often felt very tired. Sometimes his mind also was tired, and he would wonder what to say in his lecture the next day. Then a strange thing would happen. When he went to bed at night, he would hear a voice talking to him and giving a lecture. He would get a new idea in this way. Yes, it was hard work, and yet he continued to travel and give lectures for about 1 year. There was great excitement wherever he went, and the newspapers wrote long articles about him. Once he gave a lecture in the western town where there were some cowboys. They heard him say that a spiritual man was not disturbed by what happened around him. They decided to test him, spoke to them in the open air, standing on a wooden tub. Suddenly, there was a terrible noise. The cowboys were shooting their guns, and bullets went whizzing past Swamiji's ear. The men were testing him, but Swamiji paid no attention to the shoots and continued his lecture. Afterwards, the cowboys came to him and said that he was a right good fellow. Late in 1894, Swamiji decided that he had done enough traveling. He now decided to stay in one place and train a number of disciples to carry on the work. He began to live in New York and gave a series of lectures. A group of sincere people gathered around him and followed his teachings. This work was so successful that he started a Vedanta society there. He held classes and gave lectures in which he said that God is in all men. Men can see God if they pray and meditate. He taught them how to do this. He also taught them that all religions are true. People came to him for help, advice, and some became his disciples. Among them, there were many important people, and they started working according to their Guruji Swamiji's commands. You're listening to the show Way to Success on VIT Community Radio 90.8 with me, Pooja. Meet you in our next episode with more interesting moment of successes. Way to Success. Uncommon scenes, inspiring stories from real life heroes in VIT Community Radio 90.8. அப்பா அப்பா எய்ட்ஸ்னா என்னப்பா? டாய் என்ன கேட்ட? எய்ட்ஸ்னா என்னன்னு கேட்டேன். படித்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியல, கண்ட கேள்வியெல்லாம் கேட்டுனாரு. போய் படிக்கிற வேலையை பாரு போ. என்ன அப்பு ஒரே சோகமா உட்காந்துருக்க?
எங்க அப்பாவை நினைச்சு தான் சோகமா உட்காந்துருக்கேன். ஏன் அவருக்கு என்ன? இப்போ கூட தான் ரோட்ல கிரிக்கெட் விளையாடணுன்னு எங்க வீட்டில் என்ன மாட்டி விட்டுட்டு போயிருக்காரு. அது இல்லடா பப்பு, எங்க அப்பாவுக்கு எய்ட்ஸ்னா கூட என்னன்னு தெரியல. அட, அன்னைக்கு தான் உன்னோட அண்ணன் புக்கில் நம்ம படித்தோம்ல, நம்ம கிளாஸ் பசங்க எல்லாருக்குமே தெரியுமே. உனக்கு தான் எய்ட்ஸ்னா ஒரு கொடிய நோய் தெரியும்ல, அப்புறம் ஏன் உங்க அப்பா கிட்ட போய் கேட்ட? அது இல்லடா பாப்பு, எங்க அப்பாவோட ஆபீஸ்ல ஒருத்தருக்கு எய்ட்ஸ் இருக்கான். அதுக்காக அவரை எப்படியாவது வேலையை விட்டு தூக்கிடணும்ட்டு கோவமா போன்ல பேசிட்டு இருந்தாரு. எங்க அப்பாவுக்கு எய்ட்ஸை பத்தி ஒண்ணுமே தெரியல. அது மற்றவங்களுக்கு சாதாரணமா பரவாதுன்னு சொல்லலான்னு தான் அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவரு என்ன லெஃப்ட் ரைட்டு வாங்கிட்டார் தெரியுமா? அப்போ நீ நல்லா தாண்டா நினச்சிருக்க. இந்த உலகம் தான் உன்னை புரிஞ்சிக்கல. இந்த உலகம் நீ சொல்றதை ஏத்துக்கிற நாள் சீக்கிரமாவே வரும். உங்க அப்பாவும் புரிஞ்சுப்பாரு. இப்போ வா போய் கார்ட்டூன் பார்க்கலாம். Way to Success. Uncommon scenes, inspiring stories from real life heroes in VIT Community Radio 90.8. Hi guys, this is VIT Community Radio 90.8 and welcome to the show Way to Success. I'm your host Pooja. Today I'm going to tell you a story about Swami Vivekananda's journey to the Himalayas. Swami Vivekananda, with some of his brother monks and the Western disciples, went to the Himalayas. The journey was an interesting one. They passed through Patna, Banaras, Lucknow, and many other places. And Swamiji told them the history and greatness of every city. He told to his disciples about the Indian people and their lives, their religions and culture. They stopped their journey first at Nainital and then went to Almora. As always, Swamiji met many people and talked with them. He also explained many things about Indian to the Western disciples. Sister Nivedita was one among them, and she has recorded some of these conversations in one of her books. After about a month, Swamiji went to Kashmir with his Western disciples. They traveled through much of Kashmir, part of the way in houseboats. They enjoyed the scenery very much. Swamiji explained many things about the people and history of Kashmir. Swamiji thought and spoke much of Shiva at that time. He decided to make a pilgrimage to the cave of Amarnath, deep in the Himalayas, where there was an ice image of Shiva. Sister Nivedita was allowed to go with him. It was an interesting trip, and they passed through some of the most beautiful scenery in the world. Many other people were also in the party, as men, women, children from all parts of India, and also monks of many orders. When they halted for the night, a town of tents would quickly spring up. Many of the monks went to Swamiji to learn from him. As the journey was not an easy one, they had to climb high glaciers, and once their camp was at 18,000 feet above sea level. Sometimes the path led close to the edge of steep cliffs. Swamiji followed all the customs of pilgrimage and took bath in the streams, even though it was bitterly cold. On August 2nd, they reached Amarnath. Swamiji's mind at this moment was completely filled with thoughts of Shiva. With great devotion, he entered the cave of Amarnath and bowed before the ice image of Shiva. The cave was a huge one. Many people were standing there, and they chanted songs in praise of Shiva. Swamiji had a great spiritual experience. Swamiji, Shiva, was his all in all. Shiva, the great monk, the eternal one. Such were his thoughts. For days afterwards, Swamiji talked of nothing but of Shiva. From Amarnath, Swamiji returned to Srinagar, where he stayed until the end of September. Here he spent more and more time in meditation. He often went by himself and stayed alone for days. But whenever he was with his disciples, he thrilled them with his ideas and helped them to understand India. While at Srinagar, Swamiji began to think
more and more about God as the Divine Mother. Often he was heard singing the song of Ram Prasad, who was a Bengalic mystic and writer of songs about the Divine Mother. Sometimes he behaved as if he was a mere kind of the Divine Mother. He felt that Mother led him in everything that he did. Sometimes he meditated for long hours upon her. He would take the boat to a lonely place and then meditate upon Kali, the mother. This continued for several days until he had a vision of Kali. Kali seemed to fill his whole mind. It was all this time that he wrote the poem Kali, the Mother, one of his best poems. He felt that it was Mother who did everything and that he was just a plaything in her hands. All his plans about the future of India disappeared. He was now only a child, without any wish of his own and depending upon Mother. You're listening to the show Way to Success on VIT Community Radio 90.8. With me, Pooja. Meet you in our next episode with more interesting moment of successes. Dear listeners, you had listened to the show Way to Success. We will meet you with more uncommon stories from real life heroes in VIT Community Radio 90.8. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். உங்களுக்கெல்லாம் ஒரு இனிப்பான கதையை சொல்லி கொண்டாடலான்னு இருக்கேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மழை காலத்துல ஒரு அம்மா தன்னோட குழந்தைய பெத்தெடுத்தாங்க. அந்த குழந்தை ரொம்ப அழகா இருந்தது. அந்த அம்மா மயக்கத்துல இருந்தப்போ டாக்டர் அவங்களுக்கு ரத்தம் கிடைக்கலனா இறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த குழந்தையோட அப்பா எங்கெங்கேயோ தேடி பார்த்தாரு, ரத்தம் கிடைக்கல. அவர் திரும்ப ஆஸ்பத்திரிக்கு வரத்துக்குள்ள யாருன்னே தெரியாத ஒருத்தர் அந்த அம்மாவுக்கு ரத்தம் கொடுத்திருந்தாரு. அவங்க உயிரை காப்பாத்தி இருந்தாரு. இதை ஞாபகத்துல வச்சிருந்த அந்த அப்பாவும் அம்மாவும் 18 வருஷம் கழிச்சு அந்த பையனோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் ரத்த தானம் செய்யணும்னு கேட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். நான் ரத்த தானம் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு இனிப்பான கதை ஒன்று சொல்லியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி ஒரு சந்தோஷமான கதையை சொல்லுங்க. ரத்த தானம் செய்யுங்க, உயிர்களை காப்பாத்துங்க. Exchange of ideas. God is considered the creator and the sustainer of the universe. Atheism, that there is no God. So the latest science theory says that the Big Bang created the universe. Let us define what is God. Let's just say that the God exists for every planet. Why not every planet has atmosphere? God couldn't create a universe with constant energy because that is just not possible. Hello VIT, this is Milan Manjunath Chennai with Anshuman Mishra and you are listening to your own VIT Community Radio 90.8. We are back with another episode of an exchange of ideas. Today our topic is existence of God. Let's start our discussion with introducing ourselves. Hi guys, I'm Anshuman, BTech Computer Science 2nd year. Hi guys, this is Akash, BTech Civil 3rd year. Hello friends, I'm Spur Jory from BTech IT 2nd year. Hi, I'm Milan Manjunath Chennai from Chemical 2nd year. Let's start off our discussion with our first segment, the origins of God. How the concept of God came about, how the early men perceived the existence of God, and what all things they started to worship. Okay, let's start off this discussion with first of all addressing the concepts involved. The first concept involved is religion. The second concept involved is the conception of God in our minds. And the third concept is that of the entity called God, whether it exists or not. So first of all, let's talk about religion. Let's make a distinction between religion and God in the sense that whether you adhere to a religion or not, it doesn't matter. We're going to talk about God. So basically, what is religion? Religion is basically an institutionalized effort by man to make attempts at reaching enlightenment. Through various means, the paths may be different and therefore we have a large number of religions. So that's religion. And what is the concept of God? Human beings started conceptualizing about God since the great evolution of our minds. I mean, ever since we had been able to think beyond our ancestors. Okay, so what is God? First of all, let's start off with the conception of God in our minds.
That is, human beings have started conceptualizing about God ever since we observed phenomena in nature that we could not explain. So in order to explain these natural phenomena, it could be anything as simple as, say, waves in the ocean, or winds, the sun rising in the east and setting in the west. We started explaining these phenomena via conceptions which we called God. There are two different things: the acts of God and the mysterious dispensation of providence. Early man, when they can't apprehend a normal natural force such as an earthquake, they thought it was an act of God, that God's wrath especially, and something that you can't apprehend, something you can't define, that the early men termed as acts of God. That is the basic difference between a God and religion. Religion and God need not to be connected. Religion is a particular set of institutions and rules that early men and that men today still follow, and God is an entity, is omnipresence, omniscience, an entity that is something, a human being which is much more capable of neglecting human emotions and who is somewhere beyond, who has infinite knowledge. That is the difference between God and religion. And these are the acts of God which were apprehended by the early men and that they thought are the acts of God, such as an earthquake or storms. God in many religions is conceived as the supreme being and principal object of faith. God is the creator and the sustainer of the universe. God is attributed to have omniscience, omnipotence, and omnipresence. Also, religion can be distinguished from God as a set of rules, a set of regulations by which you need to abide so as to gain higher intellectual spirit. Yeah, I agree with Anshuman. At the beginning of the human civilization, when we made the transition from hunting to agriculture, then the human had a time to think about the various mysteries of life. And just like a child asks why and why to each and every phenomena while he's growing up, similarly humans asked themselves why the sun revolves, why we see stars, why the river flows, why the storm comes. So then we tried to think about the concept of God, entity that is supernatural and controls all the phenomena that goes around us. And as the time progressed, religions came into existence, and these religions tried to use the concept of God to civilize us. Exactly. Spursh has summed up everything that we were talking about. That is basically what is religion. So now that we've explained what religion is, we should basically divide religion on the basis of the concept of God, how religion deals with God. So there are three types of religions. One is theism, the second is deism, and the third is pantheism. Basically, in the first, theism, God is considered the creator and the sustainer of the universe. In deism, God is the creator, but there is no sustainer in this universe. In pantheism, God is the universe itself. That is to say, God is the cosmos. The concept of God, as is described by the theologians, commonly includes the attributes such as omnipresence, having infinite knowledge. The concept of God came when early man couldn't describe the difference between the animate and the inanimate. When a storm comes, basically the first question that was asked is the phenomena, how it comes, how it happens. When there was an outcast, there was an earthquake, people would generally say that this was God's wrath on them, that they couldn't adhere to the rules of the religion that they made. This is the concept of God. The first God to be worshipped is perhaps the Mother Earth, a stone itself. They worshipped the God because they thought that when you follow God, you are in the good looks of God and God gives you powers. That was the conception of the early man. As Akash said, at one time or another, mortal man has worshipped everything on the face of earth, including himself. He has worshipped about everything imaginable in the sky and beneath the surface of the earth. Even the shooting star, which was awesome to early man, and he easily believed that such a blazing streaks marked the passage of spirit on its way to the earth. Even today, the inexplicable things that happen to us in the daily lives are still termed as acts of God. Even in the insurance policies, the things that occur due to earthquake or lightning strikes are termed as acts of God. Yeah, I completely agree with Akash. And if you look at the literature produced by Shakespeare in the Elizabethan period, the people used to consider the climate or the weather conditions as a manifestation of the mood of God. So if there is a storm, the God is angry. Or if there is a drought, people have committed some sins. And if there is plenty of harvest, yes, the God is favoring the people. Okay, so now that we've summed up people's beliefs, now let's go into a detailed discussion on the difference between God and the concept of God. So as I explained in the first round, that there's a difference between what we conceptualize as God and what is God. Let us define what is God. Many people would believe God to be a human-like figure that is with arms, legs and all, and worship such a deity. Others consider God to be a form of energy or maybe something that is totally immaterial. Others consider God to be the universe itself and God manifesting himself in each of us or every object that can be worshipped.
So, what are our conceptions on God? Anshuman, I agree with the point here, and I'm gonna quote a very famous quote given by Macbeth. I dare do all that may become a man, who dares more is none. Then there's God. God as a concept defines motivation. Why do we need God comes from the basic need of human being to validate himself. Why do we need God comes from the basic selfishness of human mind. We need God because it channelizes a faith within us that things suddenly seem to go in a right way. The concept of fate and destiny comes from God itself. When people say, for like example, like a kid who's like in a 12th class and he gives us exam of let's say science, he doesn't get good marks. The first thing that would come to a guy who's a religious fella will be like, God is angry at me, and I didn't follow his rules, and that's why I got bad marks. This is the mentality of human beings these days. They associate everything, every bad thing that happens with fate and destiny, and ultimately with God. Yeah, furthering Anshuman's point, there are many belief systems, like he said, monotheism. People believe that there is one God. Polytheism, people believe that there are many deities that control all the happenings around us. Then there is pantheism, that the God is universe itself, and then there is panentheism, that the universe is part of the God. And one more concept of monism, all things originate from God. And then comes the atheism, that there is no God. What I personally believe is that cannot exist an entity whose sole aim is to judge humankind on the basis of act they perform and grant them hell or heaven. I think the concept of God was developed over time to make us more civilized so that we don't cut each other's throat. Exactly. Our concept of God, I mean, the general concept of God is quite primitive. What we should think about is, what is God? Now that we've discussed the classical or the general concepts people have in their mind regarding God, let's go into a more of an objective discussion on God. That is, let us logically think, why would there be a person, like supernatural person, who would send people to hell and heaven? I mean, there's no proof against this, but it simply doesn't make sense according to the universe that we've observed till now. According to what observations, God is basically the universe, as quoted by pantheism. My conception of God is basically the creator of the universe, and let us not go into sustaining the universe, but basically the universe had to have a point of creation. Now that we have discussed about the concept of origins of God, Exchange of ideas. let us move on to our next segment, existence of God. The existence of God. Why does God exist? How it exists. I'll stretch on that point. Now, universe is everything which is explainable by scientific theories. The very existence of Earth was defined by the Big Bang theory. And there are theories coming, the black hole theory, such as the theory of several stars, they're coming, the theories of multiverse, which explain how the universe came into being. Now, I personally, being an atheist, find it extremely disturbing when somebody comes up and says, dude, the universe was created by God. This very point that God created the universe is something which I would call a blasphemy. This is a complete and it totally goes beyond my compliance, beyond my apprehension that there is a being who can create an entire universe. Now, I don't know how this concept and how this thought came into the early man and the man forward, but this concept, I personally speak, this annoys me. The existence of Earth can be defined by every scientific theory there is. Every phenomenon, everything can be defined by a law. Like, for example, I'll give you the gravitational law given by Newton. Earlier, people used to believe that God keeps us down. God pulls us beneath. This was the concept that the people used to believe. Then Newton came. Then Newton gave his laws of gravitational theorem that the force is equal to a certain product of mass and inverse of the radius. Now, this concept, when this concept was born, he received a lot of negative influence from the Catholic Church. Refused to put forth this concept, the laws of Newton. This example proves how human being is completely and totally influenced by the concept of God, and there's no utter space for anything termed as science.
I totally agree with Akash. I mean, during the primitive period, as they had no science to describe the difference between humans and other creatures, they called themselves the people and thought that the strangers were another sort, less human than they are. They had no science to describe the difference between animate and inanimate. They believed that if they eat the flesh of a strong beast, they might acquire its spirit. A face of a dead person they knew and recognized in peculiar shapes on the face of a rock they associated with the living spirit and thus the god. In our entire history, even the people who have opposed the basic notion of God, like in the 13th and the 14th century, people used to believe that Earth was the center of the universe. And Nicholas Copernicus came and proved them wrong. And he was met with strong resistance by the church. And also Galileo Galilei, who discovered the telescope, was jailed because of his discoveries of different planets and that he said that Earth revolved around the sun and not the other way around. So Milan and Akash, I can firmly place you guys as atheists. Am I right? I tend to differ from you guys in opinion because I'm agnostic with a tendency towards believing in God. Could you guys first of all explain to me what is your concept of God? You're denying the existence of God so strongly. So explain to me what is your concept of God? And just give me a short description. Anjuman, God for me is a source of motivation. Why I disagree with God is that everything in this universe can be explained. There's no need of a concept of a human being who's supernatural enough to create the entire universe. I disagree with this. So Akash, to summarize your point, you're trying to say that you can explain every phenomena in this universe using science, and therefore there is no need for a supernatural phenomena such as God to explain anything further, right? Yeah. Absolutely. Since there is no need for this God, you simply deny his existence. Absolutely. Okay. Sparsh? I'm a firm believer of God, and I will try to bring in science. Akash raised the points like force is equal to mass into acceleration. I agree. Humans have made a great deal of progress with the help of science, using laws of thermodynamics, laws of gravitation. But these laws were not invented by humankind. They exist. You have to think about this issue. Their existence predates humankind. These laws were invented by an entity, and that entity is God. God is responsible for the working of the whole of universe. You cannot say that if an apple falls, God has no role in it. God has role in it. And furthermore, again, I'm coming back to the science. We know the acceleration due to gravity is 9.8 meter per second square. You know, if we increase g by 10, our heights will be stunted, 1/10 of what we are today. And if we decrease g, the value of acceleration due to gravity will be floating in the air. Actually, if we decrease the value of g to a certain threshold, there would be no atmosphere on Earth and we would not have evolved. Yeah, that's what I'm saying. So there is some intelligent entity that is able to maintain these precise measurements. So Sparsh, you have a beautiful point here. You're trying to say that God is the entity that you can say powers the principles of science we're so fond of. I mean, science has no existence in itself. It has to have an entity that powers it. And now we discover these laws and we start to say that God does not exist. But that does not mean that God does not exist. But Sparsh, one thing is there. You cannot objectively prove the existence of such a God. You're just postulating and no one can disprove your postulate as of now. But I would like for you to prove your postulate. Similar argument can be put to you, Akash's argument also. Exactly, that's what I said. You cannot deny the existence of God, neither at the same time you cannot prove the existence of God. It's a matter of faith. So basically, according to me, I'm an agnostic, remember that, guys. What I would like to actually summarize here is that the existence of God is not a matter that you can touch with science. God is not an entity, nor is it a mathematical quantity. So therefore, the laws of science cannot be applied to God. Simple as that. So the scientific method cannot be used to prove or deny the possibility of God. For me, God, as I conceive it, is a supreme being. He's the principal object of the cosmos who created each and everything which we can see, which we can feel. According to me, each and everything has a simple and a logical explanation, and which can be written down in a book and not just be simply called that because of God this happened, because of God that happened. I don't believe it. So that's your firm definition of God. And you deny it because? Yeah, each and everything can be explained by a scientific explanation, a law, a theory, a postulate, which has a very firm mathematical backing. I guess Akash is pretty happy now. Yeah, okay. Earlier, Anshuman gave a point that we can't use science to define God. And Sparsh gave beautiful points on how he believes that God exists. And I firmly disagree with both of you that science can be used to explain, can be used to deny the existence of God. Now, here's how it works. The value of G pointed out by Sparsh, well, the universe came into existence by several theories. The best one till date is the Big Bang theory. Now, according to this theory, there was an explosion, a supernova blast per se, which started the very universe we live in. Now, if there was a God and
let's just say that the God exists for every planet. Why not every planet has atmosphere? Why not every planet is placed in a position just like Earth and has a life? If there's a God, then there will be life everywhere, not just Earth itself. This is a very unscientific argument because just because there's life on Earth, we don't even know where life is, where life isn't. Let's not delve into that. Who are you to decide what God should and should not do? This cannot be used to deny or prove the existence of God, according to me. Now, let's dwell into this concept right now. There's a beautiful quote which comes from Macbeth, and I already pointed that out. I dare do all that may become a man. Who dares more is God. Now, this very quote, I'll be very frank with everyone around here. This very quote annoys me. The limits of human being is defined not by God, but by themselves. A human being creates his limits. Now, when you put God here, when you put God in this particular concept, how human beings perceive God is just a channelization of motivation, faith, that's it. Now, let's dwell into the science concept here. Everything is explained by God. Like the very existence of atmosphere is due to the fact that Earth is in a position favorable distance. With everything, Earth has a favorable position in the solar system, which gives Earth water, and that creates life. And that's my explanation. That's why I deny God, because there's no such thing as God. There's just science. Okay, considering Akash's point, he raised a good point that if a God exists, life must exist in all the planets that are present in the solar system. But what I believe is that God created laws, and all the things are governed by those laws. So if there are no suitable conditions on the other planet, so according to the particular law, life will not exist there. And life exists on Earth because it is at an optimum distance from the sun, and it has a particular radius revolving around the sun, and all the conditions are in favor of life. Spursh has beautifully countered your point, Akash. What Spursh is saying is that God has created laws, not life. And these laws have in turn created us and all the beings or all the stuff that is there in the universe. And I would like both of you atheists to, counter this point. Well, Spursh gave a brilliant point. I should agree that God created laws and not life. Well, my point right now here is, let's just say, for example, let's just assume that there is a God. Now, I would ask this question, where is he? How is he? This being very frank and with total compliance, I ask this question that there is no existence, no law which can prove that this happened. The very veneer visage of the concept of God is a mere vexation, is a mere complete and total vexation. Whereas when you tune in to science can at least explain 8 out of 10 things. I would say it can't explain 2 things, but it can very much I assure you that it can explain 8 things out of 10. When you pull in the concept of God, you're denying everything that we have achieved till now. You're completely ignoring the fact that everything is governed by a law, and the laws came into existence because of the theory which we have evolved, and that theory is the Big Bang theory. That is my answer to Spur's point that God creates law and not life. Akash, I would like to counter your point. What you just said is that science explains so much, and since we cannot perceive God, we cannot prove that God exists. But as of now, you have not proven that there is no creator of the laws. You've left that to uncertainty. That is 2 of the 10 things that science cannot explain. So my initial point was define God. I would like to define God myself. I kept a definition to myself because I wanted to hear everyone else's. My definition of God is not something that can be perceived via our senses. God is just the thing that propels the universe. Now, does this propellant exist in a separate form or not is the main point of our debate. So, what propels the universe? The energy. We all know that energy is conserved, right, after every transaction. Or energy can be converted into mass by Einstein's equation, E is equal to mc squared, right? So, therefore, this universe was created with a specific amount of energy, right? And this universe was also created with a specific amount of momentum, because momentum is also conserved after every transaction. So, therefore, what I would like to define God as is that energy. Because the universe deals in terms of energy. Any quantity turns into another with respect to time via an energy transaction. That's all the universe is. And that's what I believe is God. Now, whether this God exists or not, I mean, this energy, something propelling these changes exists or not, is the form of debate. And I'm agnostic because I've never found a proof against or for this postulate. Sparsh? I think we are confusing God with the God of the religion and the real God. The God of the religion is basically anthropophobic, whose sole aim is to judge human beings on the basis of their acts. But the real God is something else.
that our mind cannot perceive, because we live in a three-dimensional space. There are many more dimensions there. So if we live in a box, we can't see out of it. It doesn't mean the world is not out there, that we cannot perceive. So Sparsh, what you're trying to say is that we should not deny the existence of God because our senses lack. We do not have the senses to be able to prove or deny God. I think we should not consider science as separate from God. Science follows laws of God. But there's no proof for this. No, I said again that there are laws like Newton's law of gravitation, and they are created by God. What do you understand by God, Sparsh? Give me your definition of God. Give me a very short, objective. Don't make it subjective. Give me a totally objective definition of God. God is everything. So you are quoting pantheism. Yeah. So according to you, God is the cosmos. Yeah. There's a God in everyone. Me, you, Akash. Yeah. When you say there is God in me and you also, you are separating God from yourself. You are saying that, okay, God is some other thing, something foreign. No, we are part of God. Okay, so you're not talking about pantheism then, right? You're talking about the concept that comes ahead of pantheism, the one you mentioned at the start. Panentheism. Panentheism. That's what you're talking about. Am I right? Yeah. So you're trying to say is that we're all manifestations of this God? Yeah. Exactly. Okay, so therefore you're not talking about pantheism, you're talking about us being manifestations. But no one as of now has proven or disproven God. We are still at the same place. I would like to formally disagree with Anshuman's earlier point that energy being conserved. According to Anshuman, as he said, is God created the universe with a certain specific amount of energy, and that energy remains constant. According to Hubble's law, the law that he gave in 2010, that the universe is expanding with the force which is directly proportional to the square of velocity at which the universe is expanding. According to this law, the creation of dark matter has been proved. Now, energy is not constant. Why? Because the mass, due to the existence of black holes, energy is infinite. We can't calculate the net amount of energy, and we can't say that the energy is conserved, because every now and then there's a supernova explosion, and that creates energy, and that energy is not equal directly to the mass from which it's created. And that is how I explain that energy is not conserved, and God couldn't create a universe with constant energy because that is just not possible. Akash, I would like to counter your point totally. First of all, you used the word God. Perception of God is faith, right? So why did you use the word God? I countered the point which you said that God created a universe. Yeah, I have a counter for that. See, you've used Hubble's principles and all these, right, the latest findings, right? Yeah. So what I would like to invoke is the first law of thermodynamics. The laws of thermodynamics have never been disproven. Right. They've never been proven either, but they've been assumed to be true because all of our experiences and most of engineering is based on these thermodynamics laws. As of now, they've always held true. Okay. So what does the first law of thermodynamics say? In a closed system, energy is neither created or destroyed. Yeah. Now let us all take a step out of the universe. We're looking at the universe from outside. The whole universe can be considered a system. So by the first law of thermodynamics, the energy will remain constant. No, the very definition of a closed system is, if you consider a room, that is a closed system, and universe minus the room is the open system. So you cannot consider universe as a closed system. No. Exactly. The universe as a whole from outside. Cannot. Basic definition of a closed system is that if we consider this room as a closed system, then universe minus this room, whatever exists there, is an open system. Is an open system. Exactly. Because you're defining this room with respect to the universe, right? You're talking about this room within the universe. If I take a step out of the universe, all of the universe cannot be considered an open system, right? Because I'm enclosing everything within the universe that exists. What is the definition of a closed system? Again, I say closed system is like, suppose you have a box, fine? You consider it as a closed system, and everything that exists except the box comes under the open system. Okay, exactly. Yeah. So now what I'm saying is that I'm taking everything that exists, letting it stay in the universe, and taking a step out and looking at everything. So that makes the universe a closed system in that sense, in the same sense as you're calling the box a closed system. And again, we move back to the universe. We don't have a confirmed theory regarding the universe. There are universe, many universe, exactly. parallel universe. The latest theory is that you have multiple universes. Again, a theory. Big Bang is a theory. Multiverse is a theory. So judging by what I'm saying is that let's take up the latest findings of science, apply their principles, and see what happens. We take a step out of our universe. We go into that embedded multi-universe theory, and we see that all of these universes are closed systems within themselves because they cannot exchange matter between them. Okay, let's just talk in terms of the multiverse. You have multiple universes. Yeah. None of these universes exchange matter or energy, right? Yes. So therefore they're closed systems in themselves. And therefore I can apply the first law of thermodynamics on a universe. In that case,
the universe has fixed amount of energy. We can consider the point. Exactly. So there's fixed amount of energy in God created the universe with fixed amount of energy, but we're still at the same stage where we started. No one has been able to prove or disprove the existence of God. I would like to actually sum this whole thing up with another definition of God. This definition is also unproven, but this is what I feel. I've spent many long hours thinking about what is God, what are we, and whether we have any role in our own future, or God governs our future, or that we are beings that decide our fate, and there's no such thing as a prior fate. And it all comes down to this in my thought process. That is, our universe is a causal universe. Everyone agrees? Entire of science is based on cause and effect theory. Everyone agrees with me? So if I remove this principle in which and start to say that effects precede causes, all of science will go to a dustbin. None of science will be applicable anymore, because science is based on the cause and effect theory in a causal universe. So with that done, I would like to talk about causes. What are we? We have been basically caused by a gradual set of changes called evolution. This and evolution has occurred in an environment which is a result of several chemical reactions, a set of amazing things that resulted in stardust being converted into the earth revolving around a sun in a solar system. So basically everything has a cause. Okay, so the latest science theory says that the Big Bang created the universe. So we've given a cause for the universe, right? So what is this cause? What caused the creation of everything here? That is what I call God. That change in the cause and effect theory, in which the effect and cause no longer are related to each other, that is God, according to me. And you cannot prove or disprove him because actually no one knows what happened at that point of time. Yeah, I agree. The Big Bang theory states that we and all the things have evolved from one source and have expanded. The universe is still expanding. I completely agree. And I firmly believe that everything is God. We all are manifestations of God. We all are forms of energy, and energy is God. On that point, I could agree with Anshuman and Sparsh that everything is energy, and if you call energy as God, then we are all forms of God, manifestations of God. Exactly. So everything comes into one. The basic issue is that our conceptions of God are different. But if we come down to an objective definition of God, I'm pretty sure most of us, if not all, can agree that there has to be a supernatural entity that made this universe. I mean, otherwise it just isn't possible, even according to the great laws of science Akash abides by. Well, I'll stick to my faiths. And the thing being said that who created the Big Bang explosion. Now, that being said, I think I'll still be an atheist, and I'll just say that there were a series of events, and we are the effects emanating from the theory that is known as Big Bang. We are the effects of evolution. Everything has a chain of events. That chain reaction causes a certain things which affects our life. Now, what happened before Big Bang or what happened after Big Bang could have been a chain of events which could have extended from a point to infinity, and we can't really discover that concept. That's one thing that science can't explain. I would firmly agree with this point that there's this one thing that science can't explain, is that what started this thing and from where it started. That's the question that is left. Isn't that what we should call God? That's the point that I would completely disagree. You just don't want to agree with God, yeah. right? I'd like to add a finishing note. The greatest of scientists, Albert Einstein and Sir Isaac Newton, were both believers in God. And modern day scientists such as Stephen Hawking, Richard Dawkins, these people do not believe in God. But even some of the great scientists have believed in God, and now it's up to the listeners to decide what they want to, and we've done our job, I think. Right, Milan? Yeah. So on this note, I would like to conclude this discussion. Hope this discussion was as informative and exciting for you guys as it was for us to make it. Signing off, Milan Manjunath Chennai and Anshuman Mishra from an exchange of ideas, VIT Community Radio 90.8. Exchange of ideas. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரத்தில் இன்னைக்கு பல விதமான தகவலோட நான் வந்திருக்கேன். நான் உங்கள் அன்பு தோழன் கேபி ஆனந்த். என்னோட இணைஞ்சிருக்காங்க சுரேஷ், நித்யராஜ், ரஞ்சித் குமார்.
ரஞ்சித், என்ன பேரை சொல்ல சொன்னா எதையோ பார்த்து அப்படியே மெய் மறந்து நின்னுட்டீங்க போல. ஆமாம், நான் கடலை பற்றி சிலதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அதனால தான் அப்படி நான் மெய் மறந்துட்டேன். ஆமாம், எல்லாருக்குமே கடலை பார்த்தா அதை பற்றி நினச்சா அப்படியே புல்லரிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஏன்னா கடல்ன்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இந்த லீடு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கடலை பற்றி தான் பேச போகிறோம். கடல்னு சொன்னோடனே நம்மளுக்கு நிறைய விஷயம் ஞாபகத்துக்கு வரும். சின்ன வயசில் நம்ம போயிட்டு அந்த மணலில் விளையாண்டது, அது இல்லாமல் அந்த தண்ணியில் கால் நனைச்சது, இப்படி பல விஷயங்களை வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த கடல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இன்னமும் கண்டுபிடிக்க முடியாத பல ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி ஒளிஞ்சிருக்கக்கூடிய பல்விதமான ரகசியங்களை வந்து இன்னைக்கு இந்த அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக தொகுத்து வாங்க போகிறோம். இன்னைக்கு கடல் சம்மந்தப்பட்ட பல தகவல்கள் இந்த அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டு இருக்கு. சுரேஷ், அதாவது இப்போ கடலை பற்றி பல தகவல்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. உங்கள்கிட்டருந்தே ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். ஏதாவது தகவல்கள் நீங்கள் முதல்ல அப்படி கொஞ்சம் தூவி விடுங்க, நாங்கள் அப்படியே பின்னாடி பிடிச்சிட்டு வந்துடுறோம். அதான் இப்போ நம்ம கடலை பற்றி பார்த்தீங்கன்னா, கடலில் வந்து பார்த்தோன்னே தெரியுது கடலை பற்றி ஒரு விஷயங்கள், கடல் தண்ணி அது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் கடலில் இருக்கிற பல ரகசியங்கள் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், இன்னும் பார்க்காத ரகசியங்கள் பல இருக்குது. அதாவது நம்ம பூமி பந்தில் பார்த்திங்கன்னா, இந்த இருக்கிற உயிரினங்களில் வந்து வெறும் 6% உயிரினங்கள் மட்டும்தான் நிலத்தில் இருக்கான். மீதி 94% உயிரினங்கள் வந்து கடலுக்குள்ளே தான் இருக்குது. அதாவது நம்ம இப்போ நிலத்தில் பார்த்தா எறும்புலேருந்து மனுஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா பல உயிரினங்கள் இருக்கும். அது எண்ணிக்கை பற்றி சொல்லல, வகைகள் பற்றி சொல்கிறேன். ஆனால் 94% வந்து கடலில் வகைகள் இருக்குது. ஆனால் நமக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா வந்து வெறும் 5% கூட தெரியாது. நீங்கள் சுரேஷ் வந்து சொன்ன உயிரினங்களை பற்றி நம்ம தமிழ் இதிலே இருக்குது. அதாவது பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நிலங்களை 5 வகையாக பிரிச்சிருப்பாங்க இல்லையா? குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம், பாலை, அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் நெய்தல் பார்த்தீங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும், அதை பற்றி அப்போவே வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, இவர் சொன்னார் வந்து உயிரினங்களில் வந்து கடலில் தான் ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, உலகத்திலே வந்து 1/3 பங்கு தான் நிலம் இருக்குது, மீதி 3 பங்குமே வந்து கடல்னு சொல்லலாம். ஆமாம், கண்டிப்பாக. கடலில் பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு தெரிஞ்ச வந்து பல கடல்கள். கடலில் வந்து சீன் நம்ம சொல்கிறது விஷயம் என்னென்னு பார்த்தா, நிலம் சார்ந்த கடலை வந்து நம்ம வந்து சீன் சொல்கிறோம். இந்த ஓஷன் சொல்கிறது இந்த பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்த பெருங்கடலை பற்றி சொல்கிறது தான் ஓஷன். இப்போ நான் சொல்கிறேன், இந்த பெருங்கடல்கள் அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே உலகத்தில் மொத்தம் எத்தனை பெருங்கடல்கள் இருக்குன்னு தெரியுமா? 7. 7 என்னென்னு அப்படியே வரிசைப்படுத்தி சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை, அது வரிசைப்பட்டு சொல்கிறதுக்கு நம்ம ரஞ்சித் சார் ரெடியாக இருக்காரு. நானும் சொல்லிடுவேன், ஆனால் கேபி சார் சொல்கிற போது தான் கேட்க ரொம்பவே நல்லா இருக்கும், அதனால் நம்ம கேபி சாரே சொல்லிடுவார். நித்யராஜ், நீங்கள் ஏதாவது சொல்கிறதுக்கு விருப்பப்படுறீங்களா? 5 பெருங்கடல்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியான பதில். எல்லாரும் அவருக்கு ஒரு கிளாப் பண்ணிடுங்க. மொத்தம் 5 பெருங்கடல்கள் இருக்குது. பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், சவுத் ஓஷன், சதர்ன் ஓஷன், ஆர்டிக் ஓஷன் அப்படின்னு மொத்தம் 5 இருக்குது. இந்த 5 ஓஷன்ஸு நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய 97% இடத்த வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஸோ இந்த கடல்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம மரியாதையோடு அவங்கள வந்து அழைக்கணும் அப்படின்றதான் என்னோட எண்ணம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல வளங்களை இந்த கடல் வந்து நம்மளுக்கு இன்னமும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய நிலப்பகுதின்றது வந்து ரொம்ப கம்மியான ஒரு சதவீதத்தில் இருந்தாலும் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய வளங்களை வச்சே நம்ம வந்து சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த கடல் வளங்களை நம்ம எடுத்துக்கிட்டு வாழும்போது நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் மென்மேலும் சிறப்பாக அமையுது அப்படின்றத சொல்கிறதுக்கு வந்து வேற ஒரு வார்த்தையே கிடையாது. அதனால கடலை வந்து நம்ம மரியாதையோடு பார்க்கணும். இன்னொன்று, கடலை பற்றி ஒரு சிறப்பான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் கடலில் எந்த ஒரு விஷயத்தை தூக்கி போட்டிங்கனாலும் அது வந்து உள்ளே வச்சுக்காது. என்னைக்காவது ஒரு நாள் அது வெளியில் கொண்டு வந்து கொடுத்துரும். ஏன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்டது அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு தன்னை வந்து ஒரு டம்ப் அப்படின்னுட்டு அது கொண்டு வந்து வச்சுக்காது. எல்லா விஷயங்களும் உள்ளே போய் பட் ஆனால் ஒரு நாள் வெளியில் அது வந்தே ஆகும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து கடலுக்கு இருக்குது. இந்த ஒரு குணாதிசயம் வந்து கடலுக்கே உரித்தானது. மனுஷங்களும் அதே மாதிரியான ஒரு குணாதிசயத்தோடு இருக்கணும் அப்படின்ட்டு பல அறிஞர்கள், சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, நாம் இப்போ வந்து கடல் பற்றி நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். கடல் சொன்னோன்னே எல்லாருக்கும் ஒரு விஷயம் கண்டிப்பாக ஞாபகம் வரும். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா ரஞ்சித்? கடல்னா எனக்கு கடல் படம் ஞாபகம் வரும். படம் ஞாபகம் வரும். உங்களுக்கு சுரேஷ்? கடல்லாம் கடலில் இருக்க மீன்கள். எனக்கு கிளிஞ்சல்கள் பொறுக்கிறதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அதான் உண்மைதான், எல்லாமே இதை சார்ந்த விஷயமா தான் இருக்குது. கடல் சொன்னோன்னே முதல்ல நம்ம ஞாபகத்துக்கு வருது பார்த்திங்கன்னா வந்து மீன்கள்.
மீன்கள் தான் வந்து முக்கியமான ஒரு பங்குன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய உயிரினங்கள் வாழுது, இதனால மீன்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட சேர்ந்து பார்த்திங்கன்னா அதை பிடிக்கிற மீனவர்கள், கடல்னு சொல்லும்போது மீனவர்கள், படகு, மீன்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு லிங்க் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா அதை சார்ந்து தான் வந்து அவங்க இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது ஒரு எப்படி வந்து நிலத்தில் வந்து விவசாயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமோ, அதே மாதிரி வந்து கடலில் மீன் பிடிக்கிறது மீனவர்களோட ஒரு முக்கியமான ஒரு வேலைன்னு கூட சொல்லலாம். அது கடலில் வந்து மீனவர்களை பிரித்து தனியாக பார்க்கவே முடியாது, மீன்களும் தான். இல்லை என்ன நினைக்கிறீங்க சுரேஷ்? கண்டிப்பாங்க. கடலில் மீன்கள் மட்டும் இல்லை, அதாவது மீன்கள் தாண்டி பல உயிரினங்கள் இருக்குது. அந்த உயிரினங்கள் இது வரைக்கும் நம்ம வந்து கண்டுபிடிக்கல அந்த உயிரினங்கள் பற்றி. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இது வரைக்கும் நம்ம கடலில் கண்டுபிடிச்ச உயிரினங்கள் பார்த்திங்கன்னா வெறும் 5% தான் இருக்குது. அதை தாண்டி நம்ம கண்டுபிடிக்கணுன்னா நமக்கு தெரிஞ்ச வகைகள்லாம் வந்து அதை கண்டுபிடிக்கணுமாவே ஒரு நாளைக்கு நம்ம 100 வகைகளை போய் தேடி கண்டுபிடிச்சோம்னா அது நம்ம மொத்த வகையில் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகும்னு சொல்லி அது யூகிச்சு தான் வச்சுருக்காங்க, தவிர அது கன்ஃபார்ம் கிடையாது. அதுதான் அது நம்ம முழுசான மொத்த உயிரினங்களை கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கடலில் வந்து இப்போ சுனாமி வந்துச்சு. அந்த சுனாமி வந்து நம்ம பல விஷயங்கள் நடந்துச்சு நம்மளுக்கு தெரியும். ஆனால் சுனாமி அப்போது அந்த ஆழ்கடலில் இந்த அலை வந்து அப்படியே வெளியே வந்து போடும்போது அதில் இருக்க உயிரினங்கள்லாம் வெளியே வந்து விழுந்துச்சான். விழுந்த உடனே தான் பல உயிரினங்கள் செத்து அங்கே கரையில் ஒதுங்குச்சு. அப்போ தான் வந்து இவ்வளோ உயிரினங்கள் கடலில் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு நான் அப்போ தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் எப்படி, அதாவது அது வந்து மீன் வகையில் சேர்க்குறதா இல்லை நத்தை அந்த மாதிரி இனங்களை சேர்க்குறதுனாவே தெரியலையா. ஏன்னா ஒரு இனத்தை நம்ம வந்து வகைப்படுத்துறது வந்து அது சாப்பிட்ற உணவு, அது அதோட உருவம், இதை வச்சு தான் பண்ணுவோம். ஆனால் அதையும் தாண்டி கற்பனை எட்டாத வகையில் அது உருவங்கள் இருந்துருச்சுக்கான். அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கடலில் இப்போ நம்ம ஞாபகம் வருது crocodile. இப்போ crocodileம் டாட்டாய்ஸும் அதை பற்றி ஒரு தகவல் வந்துருக்கு, தெரியுங்களா? சொல்லுங்களேன். அதோட பரிணாம வளர்ச்சி இப்போது உலகத்தில் இருக்க, அதாவது நம்ம பூமி பந்தில் இருக்கிற ஆக்சிஜன் அதில் 50% உருவாக்குறது வந்து கடல் தான். அந்த கடலில் அந்த ஒரு சில நேரத்தில் வந்து கடல் வந்து அது ஒரு இப்போ சுனாமி மாதிரி அது சில டிசாஸ்டர் வரும்போது அந்த 50% ஆக்சிஜன் வந்து டோட்டலாக ஸ்டாப் பண்ணிவிடும். அது அந்த நேரத்தில் கடலில் இருக்க உயிரினங்கள்லாம் வந்து செத்து போயிடும். அப்போ அந்த மாதிரி இப்போது பரிணாம வளர்ச்சின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு அழிவிலேருந்து அது எப்படி தற்காத்து கொள்வது தான் பரிணாம வளர்ச்சி. மனுஷனும் அப்படி பரிணாம வளர்ச்சிக்கு வந்தான். அது போல் நீங்கள் 50% ஆக்சிஜன் வந்து அதை தீர்ந்து போகும்போது கடலில் இருக்க அந்த ஆக்சிஜன்லாம் தீர்ந்த உடனே அந்த crocodileம் அந்த டாட்டாய்ஸும் என்ன பண்ணுச்சுன்னா வெளியே வந்து, அதாவது அந்த ஆக்சிஜன் வந்து இல்லாத போது தன்னை பரிணாம வளர்ச்சி ஏற்படுத்தி அது வந்து கரையிலே உயிர் வாழலான்றது அதை மாற்றி அப்படி பரிணாம வளர்ச்சி வாழ்ந்தது தான். அதோட எடுத்துக்காட்டு தான் crocodile அண்ட் டாட்டாய்ஸ். நீங்கள் சொல்லும்போது எனக்கு இப்போ வந்து ஆமை பற்றிய ஒரு தகவல் தெரியுது. அதாவது ஆமைகள் வந்து நிலத்துலேயும் வாழும், அதே மாதிரி கடல்லையும் வாழும். ஆமாம். கடலில் வாழும்போது என்ன பண்ணுன்னா அது வந்து பெண் ஆமைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு பர்டிகுலராக இப்போ ஒரு இடத்த சூஸ் பண்ணிடுதுன்னா, அதாவது அது வந்து இங்கே ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்க கடலில் கூட இருக்கலாம், ஆனால் இந்தியாவுக்கு வந்து தான் முட்டையிடுனா கரெக்டாக அந்த டைமில் வந்து முட்டையிட்டுட்டு அது போயிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த முட்டையில் இருக்கிற ஆமைகள், குட்டி ஆமைகள் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து குஞ்சு பொறிச்சு வெளியே வந்துடும். வந்த உடனே அது நோக்கி போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா கடல் தான். அதுக்கு நீந்த தெரியாது. பிறந்த உடனே வந்து ஆமைகள் வந்து எதை நோக்கி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர் பல விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு குழந்தைய வந்து நம்ம பிறக்கும்போது அது பார்க்கும்போது அது பேச தெரியாது, நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அது அவங்க அம்மாவை ஐடென்டிஃபை பண்ணிக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இந்த உயிரினங்கள் பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா முதல்ல எங்கே போகும் பார்த்தீங்கன்னா கடலுக்கு நேராக தான் போயிட்டுருக்கும். கடலில் போய் நீச்சல் அடித்து உள்ளே போயிடும். ஸோ இது ஒரு அந்த ஜீவன்களுக்கும் நிறைய அறிவு இருக்குது, கடல் சார்ந்து தான் தன்னோட வீடு அங்கே தான் இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தெரிய ஆரம்பிச்சது இல்லையா? ஆமாம். இப்போது நம்ம ஆமை பற்றி நீங்கள் பேசுனீங்க, அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஆமைக்கும் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இணைப்பு இருந்திருக்கு. என்னென்னா சோழர்கள் வந்து அந்த கப்பல் படையில் வந்து சிறந்து விளங்கினாங்க. அந்த கொலம்பஸ் வந்து நம்ம தமிழரோட அந்த கடல் வழி பயணத்தை தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த கடல் வழி பயணம் நம்ம ஆமைகிட்ட இருந்தால் கற்றுருக்கோம். அது எப்படின்னா இப்போ ஆமைகளை வந்து கடலில் ஒரு நீரோட்டத்தை வச்சு தான் வந்து கரை ஒதுங்கி அங்கே வந்து பிரசவ காலத்து இருந்துட்டு போயிருக்கோம் நீங்கள் சொன்னீங்க. அதுபோல் தான் இப்போ பர்மாவில் வந்து ஒரு தேக்கு மரத்தை வெட்டி போட்டோம்னா அது நேராக வந்து தனுஷ்கோடிக்கு வருமா, அதோட நீரோட்டம். இதை பொறுத்து தான் வந்து ஆமைகள் தான் வந்து நமக்கு வழிகாட்டின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு தான் அது சொல்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கடல் உயிரினங்களில் வந்து இன்னும் வந்து பல வகை இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அது வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று சொல்ல விரும்புகிறீங்கன்னு நினைக்கிறேன், சொல்லுங்கள். அதான் நம்ம உயிரினம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து நிறைய மீன்கள் இருக்கும், அதாவது கலர் ஃபிஷ் இருக்கும், அதாவது ஆமைகள் நமக்கு தெரிஞ்சது வந்து ஆமைகள் இருக்கும், டால்ஃபின் இருக்கும், சுறா மீன் இருக்கும், திமிங்கலம் இருக்கும், பெரிய பெரிய மீன்கள் எல்லாமே இருக்கும், மீன்கள் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் பன்றிகள் இருக்கும், கடல் புலி, அந்த மாதிரியான விஷயங்கள் பல இருக்குது.
அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கை வளங்கள், அதாவது முத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து கடலுக்கடியில் தான் நம்மளுக்கு கிடைக்குது. அது உருவாகிற இடமும் அதுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவழப்பாறைகள்னு சொல்லிட்டு நிறைய இன்னும் கடலுக்கடியில் அது ரொம்ப இருக்குது. அங்கேருந்து தான் அந்த பவழங்கள் முத்துக்கள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிட்ருக்கு. அதன் மூலயமா அந்த காலத்தில் வந்து எல்லாரும் வியாபாரம் அந்த மாதிரியான பல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, நம்ம இவ்வளோ சீயை பற்றி பேசின்னு வந்தோம். நீங்கள் இந்த டெட் சீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெட் சீனா இறந்த சீயா? அப்படி தான். அதாவது எம்மா மாவட்டே, இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ தான் கேள்விப்படுறோம். அதாவது அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி வந்து ரொம்ப பயனுள்ள தகவல்கள் கொடுப்போம் அப்படின்னு நினச்சிட்டு மக்கள் எல்லாரும் ஆர்வமாக கேட்டுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு லாங்குவேஜில் வித்தியாசமாக சொல்கிறீங்க. இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். சொல்லுங்கள். அதாவது இது வந்து என்னென்னா அரபிக்கில் சி ஆஃப் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து டெட் சி. இதை ஏன் டெட் சி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதோட உப்புத்தன்மை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். சாதாரண கடல்னாலே உப்பாக தான் இருக்கும், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த டெட் சீல மட்டும்தான் 34.2% உப்புத்தன்மை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கடல் கண்டிப்பாக 1000 அடி இல்லை அதுக்கு மேலேயே கொஞ்சமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இதுதான் வந்து டீப்பஸ்ட் ஹைட்ரோசெலின் லேக் இன் த வேர்ல்டு அப்படின்னும் சொல்லலாம். இது வந்து ஜோர்டானில் ஆரம்பித்து இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீனம் வழியாக வந்து இருக்கிற ஒரு கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ டெட் சி அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து திடீர்னு ஒரு யோசனை, அந்த ஒரு விஷயம் படித்த ஞாபகம், அதை வந்து இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் இது நாள் வரைக்கும் ப்ரொஃபஷ்னலாக ஒரு டீப் டைவ் பண்ணுறாங்க கடலில் அப்படின்னா எத்தனை அடிகள் வந்து அவங்க டீப் டைவ் பண்ண முடியும்? ஒரு 500 முடியுமா? இல்லை, ஒரு 130 அடி ஒரு ரெக்ரியேஷ்னல் டைவர்ஸால் போக முடியும். ஸோ இது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக நம்ம வந்து இப்போ நீங்கள் யாராவது விருப்பப்படுறீங்க கடலுக்குள்ளாக்க டைவ் பண்ணி போகணும் அப்படின்னும் போது 130 அடி வரைக்கும் போகலாம். அப்போ இந்த ஸ்கியூபா டைவிங் சொல்லுவாங்களே அதுவா? ஸ்கூபா டைவிங்கும் இதில் ஒரு கேட்டகரி தான். ரெக்ரியேஷ்னல் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூபா டைவிங்ஸ் அதுலேயே ப்ரொஃபஷனல் லெவல்ஸும் இருக்காங்க, அவங்க இன்னமும் கூட ஆழமாக போவாங்க. ஆனால் இதை தாண்டி இப்போ அதுக்கு மேலே கீழே போனோம்னா ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடும். நம்மளால் அந்த ப்ரெஷரை வந்து தாங்க முடியாது. ஏன்னா நம்மளோட உடம்புல வந்து எவ்வளோ ப்ரெஷர் தாங்க முடியும் நம்மளோட பிளட் அதுக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு லெவலில் ப்ரெஷர் அவுட் சைடில் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளால் அங்கே இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா மாறிடும். அப்போ வந்து நமக்கு ஒரு உபகரணம் தேவைப்படுது. அந்த ஒரு உபகரணத்து மூலமாக தான் நம்ம அந்த கடலுக்குள்ளே அந்த ஆழத்துக்கு போக முடியும். அது என்ன உபகரணம் யாருக்காவது தெரியுமா? ஆக்சிஜனா? ஆக்சிஜன்றது வந்து அது ஒரு பிராணவாயு, நம்மளுக்கு அத்தியாவசியமான தேவைப்படுற ஒன்று, அதுவும் இருக்கணும். பட் ஆனால் இது வந்து ஒரு உபகரணம் அப்படின்னும் போது இது வந்து ஒரு மிஷின் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் கார் அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம். இப்போ கடலுக்குள்ளே போகணுன்னா என்ன வேணும்? அதனால் வெயிட்டான ஒரு கல்லை தூக்கி அப்படியே இறங்கிடுவோமா? இல்லை, அதாவது ஒரு கப்பல் கடலுக்கு மேலே போகிறதுக்கும் அதுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சப்மரைன், அதாவது நீர்மூழ்கி கப்பல் தேவைப்படும். ஸோ இப்போ நீர்மூழ்கி கப்பல் ஒன்று இருந்ததுன்னா அதன் மூலம் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு 1000 அடி வரைக்கும் அந்த கடலில் கீழே இறங்கி பயணிக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு வரலாற்றுலேருந்து ஒரு தகவல். 1912 இப்படி சொன்னோன்னே உங்களுக்குலாம் என்ன ஞாபகத்துக்கு வரும்? கடல் சார்ந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம். 1912ன்னு நான் சொல்கிறேன். அப்போ என்ன ஞாபகத்துக்கு வருது? கப்பல் பற்றி தான் சொல்ல போகிறீங்களா? கப்பல் பற்றியே தான் சொல்ல போகிறேன். டைட்டானிக் பற்றி தான் சொல்ல போகிறேன். அதாவது நார்த் அட்லாண்டிக் அந்த ஓஷனில் தான் டைட்டானிக் வந்து முழுகுனுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது எத்தனை ஆழத்தில் முழுகுனுச்சு அப்படின்னு தெரியுமா? இப்போ வந்து அது 2.4 மைல் ஆழத்தில் ஒரு அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க, தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு ஆழம் வரைக்கும் இன்னும் போயிருக்காங்க. இதுக்கு மேலேயும் ஆழம் போயிருக்கிறாங்க. அது மாதிரியான ஆழமாக போய் ரிசர்ச் பண்ணதுக்கான தகவல்களை ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா வந்து இந்த அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். இது VIT பண்பலை 90.8, ஒரு சிறிய இடைவேளை. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாங்கே. VIT 90.8.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். உங்களுக்கெல்லாம் ஒரு இனிப்பான கதையை சொல்லி கொண்டாடலான்னு இருக்கேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மழை காலத்துல ஒரு அம்மா தன்னோட குழந்தைய பெத்தெடுத்தாங்க. அந்த குழந்தை ரொம்ப அழகா இருந்தது. அந்த அம்மா மயக்கத்துல இருந்தப்போ டாக்டர் அவங்களுக்கு ரத்தம் கிடைக்கலன்னா இறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த குழந்தையோட அப்பா எங்கெங்கேயோ தேடி பார்த்தாரு, ரத்தம் கிடைக்கல. அவர் திரும்ப ஆஸ்பத்திரிக்கு வரத்துக்குள்ள யாருன்னே தெரியாத ஒருத்தர் அந்த அம்மாவுக்கு ரத்தம் கொடுத்திருந்தாரு. அவங்க உயிரை காப்பாத்தி இருந்தாரு. இதை ஞாபகத்துல வச்சிருந்த அந்த அப்பாவும் அம்மாவும் 18 வருஷம் கழிச்சு அந்த பையனோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் ரத்த தானம் செய்யணும்னு கேட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். நான் ரத்த தானம் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு இனிப்பான கதை ஒன்று சொல்லியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி ஒரு சந்தோஷமான கதையை சொல்லுங்க. ரத்த தானம் செய்யுங்க, உயிர்களை காப்பாத்துங்க. உள்ளம் கொள்ளை போகுமே விஐடியின் ரேடியோ, பங்கு பெற வாருங்கள். நிகழ்ச்சிகள் ஆயிரம், வீரன்களின் சங்கமம், திறமைகள் வெளிப்படும். விஐடியின் ரேடியோ, உங்கள் ரேடியோ. எல்லாரும் ஒரு 10 செகண்ட் கடல் பக்கமே போயிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது அறிவமயிரம் நிகழ்ச்சி விஐடி பண்பலை 90.8. இன்னைக்கு கடல் சார்ந்த பல தகவல்களை இந்த அறிவமயிரம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். நான் உங்கள் அன்பு தோழன், என்னோட இணைஞ்சிருக்கிறாங்க ரஞ்சித் குமார், சுரேஷ், நித்யராஜ். அந்த அலைகள் உங்களோட காலில் ஒரு சின்ன நினைப்பு கொடுக்கறது எங்களுக்கு தெரியுது. ஸோ உங்களோட காதுகளும் இன்றைக்கி கடல் அலைகளை சுவைச்சிட்டு இருக்குது அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். இந்த மாதிரியான கவித்துவமான விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது கொஞ்சம் கூடுதல் தகவல்களும் நாங்கள் சேகரித்து வச்சுருக்கோம். அந்த தகவலையும் சேர்த்து சொல்கிறோம், கேளுங்க. அதாவது கடல் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு இந்த சத்தம், கவிதை, இந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி வேறு என்ன நினைக்க தோணுது அப்படின்னா அதோடைய ஆழம். ஏன்னா ஒரு கடல் அதோடைய ஆழத்தை வச்சு நம்மளை ரொம்பவும் பயமுறுத்துது அப்படின்னே சொல்லணும். ஏன்னா அதோட ஆழம்ன்றது நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத ஒரு அளவுக்கான ஒரு ஆழம் தான். முன்னாடி சொன்னேன், ஒரு டைவர் ரிக்ரேஷ்னலாக போகணும் அப்படின்னா அவங்க ஒரு 150 அடிக்கு போவாங்க. 1000 அடிகளுக்கு போகணும் அப்படின்னா ஒரு சப்மரைன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதையும் தாண்டி கீழே என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படின்ற ஒரு இடம். அங்கே 6B டீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோடைய ஆழம் பார்த்தீங்கன்னா 2.3 மைல்ஸ் ஆழமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை விட ஆழமாக ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் எங்கே இருக்குன்னா அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது. அந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பர்டிகோ ரிகோ ட்ரென்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட இன்னும் ஆழமான ஒரு இடம், அது எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படின்னா 7 மைலுக்கு கீழே, அதாவது இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இந்த சமதரைக்கு 7 மைல் கீழே ஆழத்தில் இருக்கிற இடத்தோட பேர் தான் மெரினா ட்ரென்ச். ஸோ இந்த மெரினா ட்ரென்ச் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பசிபிக் ஓஷனில் இருக்குது. அதாவது உலகத்திலே ரொம்ப பெரிய பரந்த ஒரு இடமா இருக்கக்கூடிய ஒரு ஓஷனாக இருக்கக்கூடிய பசிபிக் ஓஷனில் தான் இந்த ஒரு ட்ரென்ச் இருக்குது. சரி, இவ்வளோ உயிரினங்கள் கடலில் இருக்குதுன்னு சொன்னீங்க. நான் அந்த டெட் சீயை பற்றி சொன்னேன்ல, அந்த சீல பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கிட்டத்தட்ட எந்த உயிரினமே வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த உப்புத்தன்மையினால். அந்த டெட் சீயோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மினரல்ஸ் அது மூலியமாக கிடைக்கும். எக்ஸாம்பிள் சோடியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், புரோமைடு, குளோரின், இந்த மாதிரி பல மினரல்ஸ் நம்ம அதுலேருந்து கிடைக்கலாம். இதோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியமோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் அது பார்த்துக்கும்.
புரோமைட் வந்து ஒரு உப்போட 50 மடங்கு வந்து உப்புத்தன்மை வாய்ந்த ஒரு உப்பாக கருதப்படுது. அயோடின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன் செக்ரேஷன்ஸ்லாம் நிறைய இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி பல மினரல்ஸ் வந்து அதில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மினரல்ஸ் பற்றி நீங்கள் பேசுனீங்க. அதாவது இப்போ அந்த சோடியம் வந்து இந்த ஸ்கின்னுக்கு வந்து நான் தேவைப்பட்டுன்னு சொன்னீங்க. இப்போது அதே ஒரு மீன் வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்லது செய்யும் தெரியுங்களா? அந்த மீன் பேர் வந்து டாக்டர் ஃபிஷ். அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா ரஞ்சித்? இல்லையா? இல்லை, ஆனால் இந்த டாக்டர் ஃபிஷ்ன்றது அது நம்ம ஜப்பானில் வந்து அதிகமாக அந்த மீன் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மீனில் இந்த ஸ்பா ட்ரீட்மெண்ட்காக அந்த மீனை யூஸ் பண்ணுறாங்க. அதனால இந்த சோரியாசிஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்கின் டிசீஸ்க்கு அந்த மீன் வந்து சாப்பிட்டா அது சரியாக போய்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இன்னொரு உயிரினம் ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட, எலக்ட்ரோஜெனிக் ஃபிஷ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த நிறைய படத்துலலாம் மீனில் கரண்ட் வருமே அதுவா? ஆமாம், அது வந்து 500க்கும் மேற்பட்ட மீன்கள் இருக்குது. அதாவது கரண்ட் தயாரிக்கிற மீன். அது ஹீல் ஃபிஷ்ஷுன்னு தான் முக்கியமான ஃபேமஸான ஃபிஷ். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 வோல்ட், அதாவது 2 ஆர்கன்ஸ் இருக்குது அதுக்கிட்ட. அந்த 2 ஆர்கன்ஸில் ஒரு ஆர்கன் வந்து 5 வோல்ட் அதுக்கு தயாரிக்குது. இன்னொரு ஆர்கனில் வந்து 500 வோல்ட்ஸ், அதாவது ஒரு குதிரையை வந்து கொல்கிற அளவுக்கு அது கரண்ட் தயாரிக்குதான். அதில் பாதி வந்து அந்த மனுஷன் வந்து இறந்துடுவார். ஓ சரி. இப்போ நம்ம நிறைய விஷயம் பேசணும் இல்லையா? வந்து மீன்கள் ஆழம் பற்றி நிறைய விஷயம் பேசணும். நம்ம கடல்கிட்டேருந்து நிறைய விஷயம் எடுத்துக்கிறோம். மீன்கள் எடுத்துக்கிறோம், அதனுடைய மினரல்ஸ் எடுத்துக்கிறோம். நாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு திருப்பி எதுவுமே தர்றதில்லை. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாகவே வந்து குப்பைகளை வந்து அதில் கொட்டிகிட்ருக்கோம். பிளாஸ்டிக் யூசேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அதில் கொட்ட ஆரம்பிச்சிடும். இதனால் பார்த்திங்கன்னா மீன்கள் மற்ற உயிரினங்கள்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் பொருட்களை சாப்பிட்டு வந்து உயிரிழந்து கரையை ஒதுங்கிடுதுங்க. பெரிய பெரிய திமிங்கலமாக இருக்கட்டும், சுறாக்களாக இருக்கட்டும், சில மீன்கள்லாம் வந்து கரையை ஒதுங்கிடுங்க. முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா வந்து அதனுடைய கழிவுகள் வந்து நாம் வந்து கடலை வந்து சரியாக பராமரிக்காத காரணம் வேறு. ஸோ இதனால் இயற்கை சுற்றுச்சூழலும் பயங்கரமாக பாதிக்கப்படுது. நம்ம வந்து ஒரு பொருளை எடுத்துக்கிறோம், ஒரு மீன் உற்பத்தி வந்து மீன்கள் நிறைய எடுத்துக்கிறோம், வியாபாரம் பண்ணுறோம், சாப்பிட்றோம், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதனுடைய மினரல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். ஆனால் வந்து சீயை வந்து கொஞ்ச நாளாகவே வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறது இல்லை. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ வந்து குப்பைகளை வந்து நம்ம கொட்டுறதோ இல்லை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்தோம்னா ஃப்யூச்சரில் இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இந்த மீன்கள் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இப்போது நீங்கள் சொன்னது வந்து மனுஷ உயிருக்கு வந்து மிக மிக கடல் வந்து ரொம்ப இன்றியமையாதது. அதுதான் மனுஷனோட பரிணாம வளர்ச்சி ஆரம்பமான இடமே வந்து கடல் தான். அந்த கடலுக்கு வந்து நாம் வந்து இப்போ அந்த குப்பையில் கொட்டுறதா இருந்தால் நம்ம ஒரு நாளைக்கு நம்ம கொட்டுற குப்பையை கடலில் உலகம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 9000 மீன்கள் செத்து போதும். இது வந்து ஒரு சென்செக்ஸ் சொல்லுது. 9000 மீன்கள் செத்து போனால் வருஷத்துக்கு எவ்வளோன்னு பாருங்கள். அது எண்ணிக்கையில் அடங்காத மீன்கள் இறந்து போகிறதா ஒரு விஷயம் இருக்குது. சரி, இப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு அப்படின்னா, ஒரு தனி மனிதன் தன்னுடைய தான் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வந்து கழிவு அப்படின்னு முடிவு பண்ணும்போது தான் ஆரம்பிக்குது. ஒரு கழிவு வந்து எங்கே அவன் வந்து டிஸ்போஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறான் அப்படின்னா, அது வந்து அவனுக்கு உபாதை தராத ஒரு இடத்துல தான் டிஸ்போஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறான். ஆனால் அவனுக்கு உபாதை தராத இடம் இன்னொருத்தவங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்குது. இந்த மீன்களும் சொல்லலாம், அதே நேரத்தில் அந்த கடலில் வாழக்கூடிய எண்ணற்ற உயிர்களை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான உயிர்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம ஒரு தனி மனித அக்கறையோட இந்த மாதிரியான பிரச்சனைகளை கடலில் கொண்டு போய் கொட்டாமல் அதுக்கு தேவையான ஒரு சில இடங்களில் கொண்டு போய் கொட்டுறதுக்கு ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இப்போ பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னா பீச்சை என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே குப்பைகளை கொட்டாமல் அந்த மணல்லையாவது அட்லீஸ்ட் கொட்டாமல் இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகளில் போட்டோம்னாலே நம்மளுக்கு முடிஞ்ச ஒரு பங்கை செஞ்சதாக ஆகும். சரி, இப்போ இந்த விஷயங்கள்லாம் இருக்கட்டும். கொஞ்சம் ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு தகவல், அதாவது ஒரு லைட்டு எவ்வளோ வேகமாக ட்ராவல் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல? தெரியும். சரி, தெரியும்னே வச்சுக்கோ. ஸோ இப்போ ஒரு லைட்டு ட்ராவல் பண்ணும்போது அது வந்து எந்த அளவுக்கு வேகமாக ட்ராவல் பண்ணுதோ அதே மாதிரி அதோடைய எண்டு அப்படின்றதும் ஒன்று இருக்குது. கடலுக்குள்ளாக்க ஒளி எவ்வளவு ஆழத்துக்கு ட்ராவல் பண்ணும் அப்படின்றது தெரியுமா? சொல்லுங்க கேட்போம், தெரிஞ்சுக்குவோமே. அதாவது 3280 அடிகள் வரைக்கும் தான் கடலுக்குள்ள ஒரு ஒளியால் ஊடுருவ முடியும். அதற்கு தாண்டி எந்த ஒரு ஒளியும் கடலுக்குள்ள ஊடுருவாது அப்படின்ற ஒரு தகவல். இது ரொம்ப விசித்திரமான ஒரு தகவல் தான். ஏன்னா நம்ம இன்னைக்கு நினச்சிட்டு இருக்கோம் ஒளின்றது சூரியன்லேருந்து வருது, அது எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் கடலுக்குள்ளாக்க 3280 அடிகளுக்கு கீழே போயிட்டீங்கன்னா உங்களால் சூரிய ஒளியை பார்க்க முடியாது. ஓ, அப்போ அதுக்கு மேலே ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும். முழுக்க இருட்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் இந்த 7 மைலுக்கு மேலேயும் கீழே போகணும் தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் சப்மரைனுக்கு எடுத்து போன ஒரு சில லைட்டு இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் அதை கண்டுபிடிச்சது. அதுவும் இல்லாமல் கடலில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்துவாங்க. ஒரு பொருள்
பொருள் அதோடைய ஆழம் இல்லை ஏதாவது அங்கே தங்கியிருக்கா அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அது என்னன்னா சோனார் பற்றி தெரியுங்களா உங்களுக்கு? நிறைய இங்கிலீஷ் படத்துலலாம் வந்து இந்த சப்மரைன்ஸ் டிடெக்ட் பண்ணுறதை வச்சு பார்த்துருக்கேன். சரி, நான் சொன்னதை வச்சு சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சோனார்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு வேவ். ஸோ சவுண்டை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்டு ஒரு பொருள் மேலேயோ இல்லை ஆழமாக இருக்கக்கூடிய தரையிலையோ பட்டு திரும்ப பிரதிபலிக்குதுல்ல, அந்த பிரதிபலிப்பின் மூலமாக இதோடைய ஆழம் எவ்வளவு, அந்த பொருளோட அடர்த்தி எவ்வளவு, அது வந்து தரையா இல்லை ஏதாவது ஒரு ஷிப்பு உடஞ்சி கிடக்குதா இல்லை ஏதாவது ஒரு விலங்கு கிடக்குதா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இதுக்காக பயன்படுத்துகிற ஒரு எக்யூப்மெண்ட், ஒரு டெக்னிக் பேர் தான் சோனார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி கடலில் ஆராய்ச்சி அப்படின்றது ரொம்ப வெகுவாக நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கும் நம்மள்ட்ட எண்ணற்ற தகவல்கள் கிடைச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு போல. இப்போது நீங்கள் சொன்னீங்க அதாவது 1000 மீட்டர் அதாவது 3000 அடிக்கு கீழே போயிட்டீங்கன்னா கும்பிருட்டுன்னு சொன்னீங்க. அப்போ மீன்கள்லாம் எப்படி இறை தேடும்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச ஒரு மீன் ஒன்று இருக்குது. அது பேர் ஆங்கிலர் ஃபிஷ். அந்த ஃபிஷ்ஷோட தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்பு இருக்கான். அந்த பல்பு எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா லூமினேஷன் சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் ப்ராசஸ்னால அந்த பல்பு இருக்குது. அந்த பல்பு வச்சு அது என்ன பண்ணுன்னா இறை தேடுறதுக்காகவும் பிறகு வந்து அந்த ரீப்ரொடக்டிவ் இந்த விஷயத்துக்காக பயன்படுத்துது. நீங்கள் இந்த வித்தியாசமான மீன்கள் பற்றிலாம் சொன்னோடனே எனக்கு இந்த ஃபைண்டிங் நீமோ படம் தான் ஞாபகம் வருது. அதில் வந்து இந்த க்ளவுன் ஃபிஷ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு பெரிய நீரோடை மாதிரி ஒன்று வரும். அதில் வந்து எல்லாரும் ட்ராவல் பண்ணி போவாங்க. அதை பற்றி உங்களுக்கு சில தகவல்கள் தெரியும்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீரோடைன்றது நீங்கள் சொல்கிறது மேலே போகிற நீரோடை பற்றி சொல்கிறீங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா கடலுக்கு அடியில் இருக்கிற ரிவர் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்டர் ஓஷன் ரிவர்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து ஓஷன் கரண்ட் கிடையாது. அதாவது கடலுக்கு மேலாப்பில் இருக்கக்கூடிய ஓஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேலால நீரோடை கிடையாது. இது வந்து தரையில் ஓடக்கூடிய கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு நீரோடை. ஆமாம், அது எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலே ஒரு தண்ணி தான். அதுக்கு அடியில் எப்படி இன்னொரு தண்ணி போகும் அப்படின்னா வாட்டரோட டென்சிட்டி அது எப்படின்னா அந்த ஹைட்ரோஜன் சல்ஃபேட் அப்படின்ற அந்த டென்சிட்டி அந்த கெமிக்கல் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்கும். அதில் வந்து அந்த நீரோடு போயிட்டே இருக்குது. ஆக அது வந்து குடிக்கிற மாதிரியான தண்ணி கிடையாது. இல்லை நம்ம கடலில் இருக்கக்கூடிய இந்த உப்பு கலந்த அந்த தண்ணி கிடையாது. இல்லை, அதில் ஒரு இன்னொரு கெமிக்கல் இருக்குது. ஹைட்ரோஜன் கெமிக்கல் இருக்குது கெமிக்கல். பட் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம இந்த இப்போ இருக்கிற நிலை வந்து ஒரு நாள் கடலில் போகும்போது கடல் வந்து ஒரு நிலமாக மாறப்போகுதுன்ற அந்த தியரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கான அந்த நீரோட தான் வந்து இப்போ அதோட டச் தான் இதுன்னு சொல்கிறாங்க. அதாவது முன்னொரு காலத்தில் வந்து அங்கே ஒரு ஆறு ஓடி இருந்திருக்கணும். அந்த ஆறில் இப்போ வந்து ஹைட்ரோஜன் சல்ஃபேட் கலந்த அடர்த்தியான ஒரு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற சொல்கிறீங்க. ஏன் நிறைய நிலங்களும் நிறைய ஊர்களும் கூட கடலுக்குள்ளே தொலைந்து போனதாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? பல வரலாறுகள் இருக்குது. வரலாற்றுகளை கிடைக்காத ஆதாரங்கள் கிடைக்காத பல விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான பல தகவல்கள் கடலை பற்றி நம்மளுக்கு இன்னமும் கிடச்சிட்டு இருக்கு. புது புது தகவல்கள் தினம் கிடச்சிட்டு இருக்குது. இவ்வளவு தகவல் கிடைச்சாலும் நம்மளால் இன்னமும் கடலை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்க முடியல. இப்படி இந்த ஒரு சூழ்நிலையில் தெரிஞ்சிக்காத ஒரு விஷயத்தை நம்ம சீரழிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட இன்றைய அறிவம் ஆயிரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இன்னும் பல தகவல்களோட வேற ஒரு துறை சார்ந்த தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த், சுரேஷ், ரஞ்சித், நிதிராஜ். சரி, மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். VIT பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.